கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயம் தீரேகம் தீராகும். வேலும் உங்களை தாளாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும். தங்க கோயில் சிங்க கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயம் தீரேகம் தீராகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் ஜாதி மதங்கள் எல்லா உலகம் திறமை கொண்ட பட்டாளம் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. நீ எந்த விதமான உலகத்தை பார்க்க விரும்புகிறாயோ அது போலவே நீ மாறு. இந்த ஒரு நல்ல கருத்தோடு இன்றைய தினத்தை இனிதாய் துவங்குவோம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். நவம்பர் 29, 1830 போலாந்து ரஷ்யாவின் ஆட்சிக்கு எதிராக புரட்சி வெடித்தது. நவம்பர் 29, 1877 தாமஸ் ஆல்வா எடிசன் போனோகிராஃப் என்ற ஒளிப்பதிவு கருவியை முதல் தடவையாக காட்சிப்படுத்தினார். நவம்பர் 29, 1908 தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணன் பிறந்தார். நவம்பர் 29, 1913 நாடக கலைஞரும் திரைப்பட நடிகருமான SV சகஸ்ரநாமம் பிறந்தார். நவம்பர் 29, 1961 நாசாவின் மெர்க்குரி அட்லஸ் 5 விண்கலம் சிம்பான்சி ஒன்றை ஏற்றிக்கொண்டு விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. நவம்பர் 29, 1945 யுகோஸ்லாவியா சமஷ்டி மக்கள் குடியரசு அமைக்கப்பட்டது. நவம்பர் 29, 1924 இத்தாலிய இசையமைப்பாளர் ஜக்கோமோ புஸ்னி மறைந்தார். நவம்பர் 29, 1947 பாலஸ்தீனத்தை பிரிப்பதென ஐநா பொது சபை முடிவெடுத்தது. நவம்பர் 29, 1989 தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் மருதகாசி மறைந்தார்.
நவம்பர் 29, 1993 இந்திய தொழிலதிபர் JRD டாடா மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாங்க. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் மழை. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என இயற்கை அன்னையாக மழையை போற்றியுள்ளது சிலப்பதிகாரம். மழைத்துளி மண்ணின் உயிர்த்துளி, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரார் பாற்று. இவ்வாறு மழையை அமிழ்தம் என வள்ளுவர் போற்றியுள்ளார். அத்தகைய மழை நீரை நீரோடைகள் மூலமாக, ஏரிகள் மூலமாக, குளங்கள் மூலமாக பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். மழைநீர் சேகரிப்பின் மூலம் நிலத்தடி நீர் உயரும். மழை இல்லை எனில் நாட்டில் வளமில்லை. குறித்த காலத்தில் மழை பெய்யவில்லை எனில் வறட்சி, பஞ்சம், பற்றாக்குறை ஏற்படும். மழைக்கு முக்கிய காரணிகளான காடுகளை அழிக்கக்கூடாது. அடர்ந்த மரங்களையுடைய காடுகளே கார் மேகங்களை குளிர்வித்து மழையை பொழிவிக்கின்றன. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்குமாங்கே பொசியுமாம். சொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு யாவர்க்கும் பெய்யும் மழை என்பது ஔவையின் வாக்கு. இதன் பொருள், நல்லவர்கள் சிலருக்காக பெய்யும் மழையைத்தான் மற்றவர்களும் பயன்பெறுகின்றனர் என்பதாகும். மழை நீரை சேகரிப்பதால் கடலோர பகுதிகளில் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை குறையும். கோடையின் வெயிலின் கொடுமையிலிருந்து விடுபட மழை அவசியம். பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரானது மழையாக பொழிகின்ற போது வேளாண்மை சிறப்படையும், உற்பத்தி பெருகும், வறுமை குறையும், பொருளாதாரமும் உயரும். மழைக்கான காரணிகளை கண்டறிந்து மழை பெற துணை புரிய வேண்டும். மழை பொழியாமல் பொய்த்து போனால் உலக இயக்கங்கள் நின்று போகும். மழையின் அரிய வரவை பயன்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் அவசியமான ஒன்று. காடுகளை பாதுகாத்து நிலத்தடி நீரை தக்க வைத்துக் கொள்வது அவசியம். நீர்பிடிப்பு அணைகளை உருவாக்குவது மிக மிக அவசியம். மண் மற்றும் நீர்பிடிப்பு நிர்வாகங்களை முறையே பாதுகாக்க வேண்டும். மழைநீரை சேகரித்தல் போன்ற பல முறைகளை மேற்கொள்ள வேண்டும். மழைத்துளி நம் உயிர்த்துளி என்பதை நினைவில் வைக்க வேண்டும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோலாகும். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. நாங்கள் வந்து
தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தோட பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து வாசனை பயிர்கள், மூலிகை பயிர்கள், கொய்மலர்கள் மற்றும் பழங்களை பற்றிய ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டு வருகிறோம். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி பயன்படுத்துகிற மிளகு பற்றிய ஆராய்ச்சி வந்து எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது மிளகு வந்து முதன்மையாக இருக்கிறது வந்து ஏற்காடு, கொல்லிமலை, கருமந்துறை மலை போன்ற மலைப்பகுதிகளில் வரக்கூடிய ஒரு பயிர். இதை வந்து காஃபியில் ஒரு ஊடு பயிராக பயன்பட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 16 ரகங்கள் மிளகுல வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்குது. அந்த 16 ரகங்களையும் நாங்கள் சேகரித்து ஒரு சேகரிப்பாக நாங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அது மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான கன்றுகளை வந்து நாங்கள் தரமான கன்றுகளை உற்பத்தி பண்ணி விவசாய பெருமக்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொய்மலர்கள் வந்து அழகுக்காக வைக்கிறது. இது வந்து நம்ம ஏக்கர் கணக்கில் சாகுபடி பண்ண முடியாது விவசாயிகள்னால. ஆனால் விவசாயிகள் வந்து ஒரு 5 சென்ட் 10 சென்ட் அந்த அளவில் பயன்படுத்தி கொஞ்சம் குறைவான பகுதியில் நிறைய வளமான இந்த பயிர்களை பயிரிட்டு நல்ல லாபம் பெறலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆந்தூரியம் அப்படின்னு ஒரு கொய்மலர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாகவே வந்து 10 to 15 நாள் நம்ம வச்சிருக்கலாம். இந்த மலர்களை வந்து சக்கரை தண்ணி வச்சுக்கலாம். நம்ம 65-70% சேடு நெட்டுன்னு சொல்றது, அதாவது நிழல் கூடங்கள்ல வந்து அமைத்து இதை வந்து சாகுபடி செய்யலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அல்ஸ்ட்ரோமீரியா அப்படின்னு ஒரு மலர் இருக்குது. அதுக்கு வந்து ஷேட் நெட் தேவையில்லை, ஓப்பன்லேயே வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் நிழல் வேணும் அதுக்கு. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான கொய்மலர் வந்து பேர்ட் ஆஃப் பாரடைஸ் அப்படின்னு சொல்றது. அது ஒரு பறவை போல இருக்கும் அந்த பூட அமைப்பு, அதனால தான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேரு. இதை வந்து நம்ம ஓப்பன்ல பண்ணலாம், அதாவது வந்து நிழல் கூடங்கள் இதுக்கு தேவையில்லை. அடுத்து இன்னொரு சின்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த மலர்கள் அலங்காரம் பண்ணும்போது பசுமையான இலைகளும் வேற வேற ஷேப்ல, அதாவது அமைப்புல இருக்கும். அந்த இலைகளை கூட விவசாயிகள் வந்து சாகுபடி செஞ்சு அதை கொடுக்கலாம். நம்ம அதில் அழகுக்கு அலங்காரம் பண்றதுக்காக அதை கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மூலிகை பயிர்கள் வந்து ஒரு சேகரிப்பு வச்சிருக்கிறோம். அதில் வந்து விவசாய பெருமக்களுக்கு தேவையான மூலிகை செடிகளை வந்து நாங்கள் உற்பத்தின்னு விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறோம். நாங்கள் வந்து உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, இது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வாழை வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுவீங்க. அதில் வர அழகு நோய், வேர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இதை வந்து ஒரு பிரிவென்டிவ் மெஷரா, அதாவது அந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். வாழை விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசோஸ்பைர்லம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், அது போன்ற பயிர்களையும் நாங்கள் வந்து உயிர் உரங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பயிர் வகைகளுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும், காய்கறி பயிர்களுக்கு உகந்ததாகவே இருக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இயற்கை வளங்களும் மனிதனும் பற்றிய அறிவுசார் தொகுப்போடு ஸ்ரீவித்யா. நிலம், நீர், உணவு, தாது பொருட்கள், சக்தி ஆகிய வெவ்வேறு இயற்கை வளங்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது போன்ற வளங்கள் நமது நாகரிக சமுதாயத்தில் வரம்புக்கு மீறி பயன்படுத்தப்பட்டு விரயமாக்கப்படுவதால் இந்த வளங்கள் வேகமாக குறைந்து கொண்டே வருவதோடு இல்லாமல் அதற்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளும் உருவாகின்றன. மனித குலம் தொடர்ந்து செழிப்புற்று இருக்க வேண்டுமானால் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் அதிக அக்கறை காட்டுவது மிகவும் அவசியம். இயற்கை வளங்களை பராமரிப்பதற்கான பல நடவடிக்கைகளை தேசிய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் மேற்கொள்ளப்பட்டாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான முறைகளை கையாள வேண்டும். சுற்றுச்சூழலானது ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. ஆகவே சுற்றுச்சூழலை பாதுகாத்து பராமரிப்பதற்கான வழிமுறைகளை கடைபிடிப்பது அனைவருடைய கடமையாகும். ஒவ்வொருவருடைய சிறு முயற்சியும் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கேற்ப ஒட்டுமொத்தமாக சேரும் போது அது இயற்கை வளங்களை பராமரிப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக அமையும். நிலையான வாழ்க்கை நெறிகளுக்கு இயற்கை வளங்களை சமமாக பயன்படுத்த வேண்டும். உலக அளவில் அதிக வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் இடையே எல்லா துறைகளிலும் நிறைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைந்த நாடுகள்
அதிக முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர். இந்த இடைவெளிக்கு முக்கிய காரணங்களாக திகழ்வது மக்கள் தொகையும் இயற்கை வளங்களும் ஆகும். உலக மக்கள் தொகையில் 22% இயற்கை வளம் அதிக வளர்ச்சியடைந்த நாடுகளில் காணப்படுகின்றது. ஆனால் அந்த நாடுகளில் அவற்றில் காணப்படும் 88% வரையிலான இயற்கை வளங்களையும் 73% வரையிலான சக்தியையும் பயன்படுத்துவதோடு 85% வரையிலான வருமானத்தையும் ஈட்டுகின்றன. அதே சமயத்தில் சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துவதிலும் அவை பெரும் பங்கை வகிக்கின்றன. ஐக்கிய அமெரிக்க குடியரசு, கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அதிக வளர்ச்சியடைந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறுகின்றன. வளம் பொருந்திய நாடுகள் அவை பயன்படுத்தக்கூடிய வளங்களின் அளவை குறைத்து பிற நாடுகளின் குறைந்தபட்ச அடிப்படை தேவைகள் நிறைவு பெறுவதற்காக அவர்களுக்கு இயற்கை வளங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். செல்வந்தர்களும் ஏழைகளுக்கும் இடையேயான இடைவெளியை குறைய இயற்கை வளங்களை நேர்மையான முறையில் பகிர்ந்தளித்தால் அவர்கள் சிறப்புரிமை பெற்று அனைவரின் நிலையான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது இயற்கை வளங்களும் மனிதனும், அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் ஸ்ரீவித்யா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give some information about a part of a device which you use almost every minute. Call it an effort of human mind or a miracle from human heart, but this is all happening with technology. We land in an era where everything that could be possibly thought can also be practically put into, and that too quite reasonably. Just move the hand or walk your fingers over a thing and it works. Yes, it's the interactive gesture-based technology I'm talking about. That is the touchscreen. Touchscreen technology is the direct manipulation type gesture-based technology. Direct manipulation is the ability to manipulate digital world inside a screen without the use of command line commands. A device which works on touchscreen technology is coined a touchscreen. A touchscreen is an electronic visual display capable of detecting and effectively locating a touch over its display area. It is sensitive to the touch of a human finger, hand, pointed fingernail, and passive objects like stylus. Users can simply move things on the screen, scroll them, make them bigger, and many more. Hailing the history, the first ever touchscreen was developed by E.A. Johnson at Royal Radar Establishment, Malvern, UK in the late 1960s. Evidently, the first touchscreen was a capacitive type, the one which is widely used in smartphones nowadays. In 1971, a milestone to touchscreen technology was developed by Dr. Sam Hurst, an instructor at the University of Kentucky Research Foundation. It was a touch sensor named Elograph. Later in 1974, Hurst, in association with his company, Elographics, came up with the first real touchscreen featuring a transparent surface. In 1977, Elographics developed a patented and resistive touchscreen technology, one of the most popular technologies in use today. Ever since then, touchscreen displays are widely used in computers, user interactive machines, public kiosks, point-of-sale applications, gaming consoles, PDAs, smartphones, tablets, etc. Let us now give an engineer's eye to this revolutionary technology. A touchscreen is a two-dimensional sensing device made of two sheets of material separated by spacers. There are four main touchscreen technologies. They are resistive, capacitive, surface acoustic wave, and the infrared. The first one, resistive touchscreen technology. This resistive touchscreen consists of a flexible top layer made up of polyethylene, that is the PET, that is PET, and a rigid bottom layer made of glass.
Both the layers are coated with a conducting compound called indium tin oxide, that is the ITO, and then spaced with spacers. While the monitor is operational, an electric current flows between the two layers. When a touch is made, the flexible screen presses down and touches the bottom layer. A change in the electrical current is hence detected, and the coordinates of the point of touch is calculated by the controller and passed into readable signals for the operating system to react accordingly. This system transmits only 75% of the light from the monitor. The resistive touchscreen is further divided into 4, 5, 6, 7 and 8 wired resistive touchscreens. While the constructive design of all these modules is similar, there is a major distinction in each of its method to determine the coordinates of touch. The 4-wire resistive touchscreen uses both the layers to calculate the axis of information for touch. Touch measurement in the 4-wire is a two-step process. The x coordinate of the point of touch is calculated by creating a voltage gradient flexible layer, and the y coordinate is determined by creating a voltage gradient along the bottom layer. The pros and cons: consequently, the 4-wire resistive touchscreen is less durable, feebly accurate, and can drift with environment changes. However, these negatives are only seen with large screen touchscreens. These are relatively cheap, easily available, and consumes lower power. The 8-wire resistive touchscreen is simply a variation of 4-wire one with the additional of 4 sense wires, 2 for each layer. The sensing points aid in reducing the environment drift to increase the stability of the system. The 8-wire systems are employed in sizes of 10.4 inches or larger where the drift can be significant. The next is the 5-wire resistive touchscreen. The 5-wire resistive touchscreen do not use the cover sheet, that is the flexible layer, in determining the touch coordinate. All the position sensing is employed on the stable glass layer. In this design, 1 wire goes to the cover sheet and the 4 wires are deployed to 4 corners of the bottom sheet. The cover sheet only acts as the voltage measuring probe. The functioning of the touchscreen remains unscathed even with the changes in the uniformity of the conductive coating over the cover sheet. The pros and cons: highly durable, accurate and reliable. This technology involves complex electronics and is expensive. However, it can be used in sizes up to 22 inches. The 6 and 7 wire resistive touchscreen is also a variant to the 4 and 5 wire resistant technology. In the 6 wire resistive technology, an extra ground layer is added behind the glass plate, which is said to improve the system performance, while the 7 wire variant has 2 sense lines on the bottom plate. However, these technologies are as prevalent as their counterparts. The resistive touchscreen works well with almost any stylus-like objects. Well, this is all for this session about touchscreens at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. SAY on the mic and the keys. Here we go. ஏன் இந்த இன்பச்சாரல் என்னை தொட்டது, ஏன் இந்த நிதயம் நித்தம் உன்னை நினைக்குது, when I met you baby என் நெஞ்சம் பறந்தது. Every time when you look at me my heart just skips a beat. May the sun and stars and skies be blue, let the dreams I dream please come true. The hope and love just become new. I do wanna propose you, hey yeah. You gave my love and it means you. I couldn't find a way to get to you. I just know you're my rescue, just so you knew. I do wanna propose you, I do wanna propose you, I do wanna propose you, I do wanna propose you. ஏனோ இந்த நினைப்போ, ஏனோ இந்த துடிப்போ, ஏனோ
உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து கனிமொழி. நான் இங்க இருக்க ஒரு தனியார் பள்ளியில கம்ப்யூட்டர் டீச்சரா இருக்கிறேன். கிளாஸஸ் 1ல இருந்து 8க்குள்ள நான் வந்து கம்ப்யூட்டர் எடுக்கிறேன் பசங்களுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆமா. எதனால வந்து உங்களுக்கு ஆசிரியர் பணியில வந்து நம்ம சேரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஆசிரியர் பணி அப்படின்றது வந்து ஆசிரியர் பணிக்காக வரணும் அப்படிங்கறது என்னோட நோக்கம் கிடையாது. முதல்ல அது வந்து எனக்கு வளர வளர தானா ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் அந்த டீச்சரை மாதிரியே பண்றது, அவங்க பேசுற மாதிரி பேசுறது, மத்தவங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு இன்பார்ன்லயே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வர பசங்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸ் சொல்லி தரது, சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் சொல்லி தரும்போது, ஒருத்தரோட டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணும்போது, அந்த டவுட்ஸ் வந்து எனக்கே டவுட்டா இருந்தது மத்தவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. அது போக போக எனக்கு அந்த ஒரு விஷயம், ஒரு டவுட்டை கிளியர் பண்றதுல நம்ம இந்த அளவுக்கு தெளிவா ஆகுறோமே, சோ இதுக்காக நான் நிறைய படிக்கிறது, ஒருத்தர்கிட்ட தெரியல அப்படின்னு சொல்லிடக்கூடாது, சோ அதுக்காக நம்ம தேட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ற விஷயங்கள் வந்து என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த டீச்சிங்ல கொண்டு வந்துருச்சு. ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றும் போது அதோட சேர்ந்து ஒளி பெறும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க முதல்ல ஒரு ஸ்கூலுக்கு போய் நீங்க ஒரு கிளாஸுக்கு போய் நீங்க பாடம் எடுக்கும் போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல்ல நான் டீச்சரா அப்படிங்கறது எனக்கே ஒரு கேள்வியா தான் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருந்துட்டு திடீர்னு நம்ம வந்து ஒரு டீச்சர், நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டவுட்டா தான் இருந்தது. பட் எனக்குள்ளவே அந்த மேனேஜிங் கெப்பாசிட்டி இருந்ததால, ஐ கேன் ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததால எனக்கு அது பெருசா தெரியல. ஸ்டேஜ் ஃபியரோ இல்ல மத்தவங்களை பார்த்து பயப்படுறதோ, ஒரு பாடம் எடுக்கும் போது, ஏன்னா நான் வந்து நிறைய செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, நிறைய செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணதுனால எனக்கு அந்த பயம் அவ்வளவா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஜாயின் பண்ணப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் பாடம் எடுத்தேன். 9th உள்ள போகும்போது எனக்கு வந்து ரொம்ப வயசு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டியும் நம்மளோட மென்டாலிட்டியும் வந்து ரொம்ப பெருசா எனக்கு தெரியல. சோ நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன் என்னன்னா வந்து ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இறங்கி போய் நம்ம பாடம் எடுக்கணுமே ஒழிய நம்ம மென்டாலிட்டிக்கு அவங்களை கொண்டு வர முடியாது. சோ ஃபர்ஸ்ட் டே எனக்கு அப்படிதான் இருந்தது. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருந்தது. அப்புறம் நம்மளும் அப்படிதானே இருந்தோம் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி போகும்போது எனக்கு அது பெருசா தெரியல. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து பசங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க? ஒரு டீச்சர் அப்படின்னா இந்த குவாலிட்டிஸோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க? இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து டீச்சர் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது. தி திங் இஸ், ஒருத்தர் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றதை எக்ஸாக்டா வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு பையன் ஏதாவது வந்து மேம் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் இது ஏன் நீ பண்ண அப்படின்னு நான் அவனை திட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் அவன் இன்னொரு தப்பு பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து நிக்க மாட்டான். பட் அதுக்காக அவன் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணக்கூடாது, இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணா அவன் என்கிட்ட வந்து சொல்லணுன்றதுக்காக அவனை வந்து நான் கேரிங்காவோ இல்ல பாலிஷிங்காவோ பேசி அனுப்ப முடியாது. அண்ட் தென் ஐ அம் நாட் எ குட் டீச்சர். சோ ஒரு பசங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது அவன் என்ன தப்பு பண்றான்றத வந்து நம்ம கிட்ட சொல்லிடும் போது நம்ம அவனுக்கு அட்வைஸ் பண்றோம், இல்லப்பா இது நீ பண்ணிட்ட, சரி விடு, இது தப்பு தான், நெக்ஸ்ட் டைம் இதை மாத்திக்கோன்னும் போது அவனுக்கு நம்ம மேல கண்டிப்பா ஒரு மரியாதை ஒண்ணு வருது. ஓகே இவங்க கிட்ட சொன்னா இவங்க திட்டமாட்டாங்கன்றதை தாண்டி அவங்க நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கறத பசங்க நம்புறாங்க. சோ பசங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ன்றது இப்ப இருக்க பசங்க மேக்சிமம் எதிர்பார்க்கறது அது ஒண்ணுதான். இப்ப டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல தான் நான் சொல்லி தருவேன், என்னுடைய கிளாஸஸ் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய புது புது விஷயங்கள்லாம் வந்துருச்சு. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தரே வந்து நம்ம இந்த ஒரு ஸ்டைல்ல தான் நம்ம பாடம் நடத்தி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க எது மாதிரி வந்து ஒரு ஸ்டைல்ல கொண்டு போவீங்க? நீங்க சொல்றது உண்மைதான். இன்னைக்கு இருக்கிற நிறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் போர்டு, நீங்க சொல்ற மாதிரி எல்லா விதமான பசங்க என்ன மாதிரியான எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்துடுறாங்க. பட் அது எல்லாமே அந்த குழந்தைக்கு போய் ரீச் ஆகுதான்றதுதான் நம்ம பார்க்கணும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. பிகாஸ் எல்லாராலையும் டெக்னிக்கலா ஒரு டீச்சிங்ல டெக்னிக்கலா இருக்க முடியாது. எந்த விதமான பாடம் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிராக்டிக்கல் நாலேஜ் அவனுக்கு முக்கியம். கம்ப்யூட்டரா இல்லைனாலுமே வேற எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பிராக்டிக்கல் நாலேஜ் அவனுக்கு இருக்கணும். நம்ம வெறுமனே ஆப்பிள் அப்படிங்கறத அவன் கண்ணிலே காமிக்காம ஆப்பிள் சிகப்பா இருக்கும், ரவுண்டா இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வரைஞ்சு மட்டும் காமிக்கும் போது ஒருத்தரோட இமேஜினேஷன் அந்த அதே ஆப்பிள ஒருத்தர் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க. சோ பாடம் எடுக்கும் போது அந்த பிக்சரை காமிச்சு எடுக்கிறது இட்ஸ் வெரி குட். விஷுவலா நம்ம 10 தடவை ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் விஷுவலா ஒரு விஷயத்த 2 தடவை பாக்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ பசங்களுக்கு விஷுவலா அதை வந்து காமிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பிராக்டிக்கல் திங்கிங் அவனுக்கு இருக்கணும். தியரியா வந்து இது ஒரு கான்செப்ட் அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அதை வந்து தியரிட்டிக்கலா படிச்சு அதை மகப் பண்ணி எழுதுறதுன்றது மேபி அவனுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வேணா தேவைப்படலாம். பட் ஃபியூச்சர்ல அவனுக்கு அது தேவைப்படாது. இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லு அப்படின்னா அவன் வந்து யோசிக்க கூடாது. அந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவோட அவன் எதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அவன் லைஃப் லாங் அதை கொண்டு போவான். திடீர்னு தேர்ட் லா சொல்றா அப்படின்னா வந்து ஹி ஷுட் நாட் திங்க் அந்த தேர்ட் லா வந்து நம்மளோட லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு. சோ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்க்கு இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத கம்பேர் பண்ணி விஷுவலா பிராக்டிக்கலா புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமனான ஒரு விஷயம், ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன், அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல்லே கூட நிறைய கம்பாரிசன்ஸ் இருக்கும், டீச்சர் ஸ்கூல்ல நிறைய கம்பாரிசன்ஸ் இருக்கும். இது மாதிரி இவங்களுக்கு இப்படி சொல்லி தரலாம், இவங்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒருத்தருக்கும் நீங்க வந்து ஒரு புரிய வைக்கிறதுன்றது வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். நல்லா படிக்கிற பசங்க கொஞ்சம் சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க, கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் அதை லேட்டா தான் புரிஞ்சுப்பாங்க. இப்படி இருக்கும்போது நீங்க எந்த மெத்தட்ல அவங்களுக்கு சொல்லி தந்தா அவங்க சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்கன்றதை நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஒரு குழந்தை அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு குழந்தை வந்து ஒரு 10 நிமிஷத்துல 5 கேள்வி பதில் படிக்கிறான் அப்படின்னா இன்னொரு குழந்தையால வந்து அதே மாதிரி பண்ண முடியாது. அவனால 2 தான் படிக்க முடியும், இன்னொருத்தனால 1 தான் படிக்க முடியும். அது அவனோட மென்டாலிட்டியை பொறுத்து. அந்த இடத்துல வந்து நம்ம அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாங்க என்ன பண்ணுவோம்னா ஸ்பெசிபிக்கா நான் என்ன பண்ணுவேன்னா ஒருத்தனால இவ்வளவுதான் படிக்க முடியுது அப்படின்னா அவனுக்குள்ள கண்டிப்பா வேற ஏதோ ஒரு திறமை ஒண்ணு இருக்கும். அந்த திறமையில அவனை அதிகமா வந்து என்கரேஜ் பண்ணி அவனை அதுல ஷைன் பண்ண வச்சு இந்த விஷயத்துல அவனால எவ்வளவு பண்ண முடியுதோ மேக்சிமம் அதை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்காக நாங்க ஸ்பெஷல் கேர் என்ன எடுத்துப்போம்னா இவனால வந்து புரிஞ்சுக்கிற தன்மை கம்மியா இருக்குதுன்னும் போது அவனால எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் நாங்க வந்து கிளாரிஃபை பண்ணிப்போம். அவன் புரிஞ்சுக்கிட்டது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறான்றதையும் அவங்கள உட்கார வச்சு இப்ப நாங்க அவனுக்கு பாடம் எடுத்துட்டு சரி நீ இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டன்றதை எனக்கு சொல்லு, he will explain us. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து நம்மளுக்கு தெரியும் குழந்தை இந்த அளவுக்கு தான் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த அளவுக்கு அவன் புரிஞ்சிருக்க கான்செப்ட் கரெக்டான விஷயமா இருக்குன்னா புரிஞ்சுக்கிட்டதையும் வந்து ஒரு தடவை எழுதி பாருன்னு சொல்லுவோம், 2 தடவை படின்னு சொல்லுவோம். பட் அவனால வந்து ரொம்ப மேக்சிமம் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல we cannot force them. கண்டிப்பா வேற ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் அவனுக்குள்ள, அது என்னன்றத நாங்க கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். கண்டுபிடிச்சு அந்த விஷயத்துல அவனை வந்து தள்ளி விடுவோம். we will not force in which he don't like. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். ஏன்னா இன்னைக்கு வந்து படிப்பை தவிர்த்துட்டு கூட வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இது கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் நல்லா விளையாடுவாங்க. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல நிறைய வந்து ஒரு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஒரு பசங்க வளர்த்துக்கணும் அப்படின்னா இப்போ உங்க ஸ்கூல்ஸ்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. படிப்பை தவிர இந்த விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுடைய ஸ்கூல்ல இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரினா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்றீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு? எங்க ஸ்கூல்ல வந்து மேக்சிமம் எல்லா குழந்தையுமே எல்லாமே கத்துக்கணும். அவன் வெளியில வரும்போது இது தெரியல, அதாவது ஒரு ஏஜ்ல ஒன்னொன்னு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாமே அவனுக்கு போய் சேரணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக், டிராயிங், யோகா, டான்சஸ், பரதம்க்கு தனியா வில் கால் சம் பீப்புள், அவங்கள கூப்பிட்டு நாங்க கத்துக் கொடுக்க சொல்லுவோம். அதுக்கு ஒரு 2 நாள் கொடுப்போம். மியூசிக் இப்ப எங்க ஸ்கூல் குழந்தைங்க பாத்தீங்கன்னா மியூசிக்ஸ்ல ரொம்ப நல்லா வராங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை அவ்வளவு அழகா பாடுறான். ஸ்டேஜ் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வர ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் அந்த குழந்தை தான் பாடுது.
ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கே வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். அவருக்கு மியூசிக் தான் பிடிச்சிருக்குன்னா, அந்த பாட்டுல தான் பிடிச்சிருக்குன்னா அதுக்கான ட்ரைனிங். எங்க ஸ்கூல்ல வந்து மியூசிக்னு ஒரு 2 நாள் வீல் அலாட். அந்த 2 நாளைக்கு தான் அந்த சார் வருவாரு. அந்த 2 நாளைக்குள்ள நாங்க வந்து எங்க குழந்தைங்கள அந்த ஸ்கெடியூல் பண்ணி அனுப்பி விடுவோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி டான்ஸ். ஸோ அவனுக்கு இப்போ எங்க கிட்ட இல்லாத ஃபெசிலிட்டிஸ், அவனுக்கு டேலண்டட், அவனுக்குள்ள அந்த டேலண்ட் இருக்கு, அவன் வந்து எங்க கிட்ட சொல்றான் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளையும் நாங்க அவங்களுக்கு, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளையும் எங்க கிட்ட இல்லைனாலும் அந்த சோர்ஸ் நாங்க அதுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு தேடி கொடுக்கறோம். நல்லா சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டு பாடம், ஹோம் ஒர்க் அப்படின்றது இன்னைக்கு வந்து நிறைய பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க், ஒரு பர்டனா தெரியுங்க. அவங்க வந்து அதை போய் வீட்டில் எப்படி முடிக்கிறதுன்னு கூட வந்து தெரியாத நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஹோம் ஒர்க்குக்கு பேரண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணணுமா? அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க தேவையா இந்த விஷயங்களுக்கு? இல்ல, டெஃபினட்டா ஹோம் ஒர்க் அப்படின்னா வந்து இப்ப நாங்க ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஹோம் ஒர்க் தான் கொடுப்போம். அந்த 3 ஹோம் ஒர்க்குமே அவன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. 1 ரீடிங்கா இருக்கும், 2 ரைட்டிங்கா இருக்கும், இல்ல 2 ரீடிங்கா இருக்கும், 1 ரைட்டிங்கா இருக்கும். பட் 3 தான் கொடுக்கணும். ஏன்னா நிறைய கொடுத்தா அவனால அதுவும் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கான ஹோம் ஒர்க் நாங்க கொடுக்கறது கிடையாது. ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். நீ சில விஷயத்த போய் நெட்ல கலெக்ட் பண்ணிட்டு வா, சில விஷயம் வந்து அவனையே வந்து தெர்மோகால் யூஸ் பண்ணிட்டு வா, இல்ல கார்ட்போர்ட்ல பண்ணிட்டு வா, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கொடுக்குறோம். பேரண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களோட ஐடியாஸ், பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், தே வுட் ஹவ் கிராஸ்ட் அவங்களோட ஏஜ், அவங்களோட வயசெல்லாம் தாண்டி வந்திருக்கிறதால அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும், நீ இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸை மட்டும் கொடுத்தா போதும். நாங்க கடையில போய் வாங்கிட்டு வாங்க, உங்க அப்பா அம்மாவை பண்ணி கொடுக்க சொல்லுங்க, இதெல்லாம் நாங்க சொல்றது இல்ல. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு வந்து அவனை ஒரு தாஜ்மஹாலோ இல்ல நீ வந்து ஒரு ஏதோ ஒரு தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ சயின்ஸ்லயோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவனால, அவனோட மைண்ட் செட்டுக்கு அவனால எவ்வளவு பண்ணிட்டு வர முடியுமோ அதுக்கு தான் நாங்க மார்க் கொடுப்போமே தவிர பேரண்ட்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் நாங்க மார்க் கொடுக்கறது கிடையாது. பேரண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் பேரண்ட்ஸோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும். பசங்க ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பயந்த காலம்ன்றதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து டீச்சரை பார்த்து நிறைய பசங்க வந்து பயப்படுறது கிடையாது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல ரொம்ப ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் லீனியண்டா தான் வந்து ஃபாலோ பண்றாங்க ஸ்கூல்ஸ்ல. எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப லீனியண்டா இருக்குது? டீச்சரை பார்த்து பயந்த காலம் போய் உண்மையா பசங்களை பார்த்து டீச்சர்ஸ் பயப்படுற காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாமே எப்படி போட்டிருக்காங்கன்னா, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். திட்டக்கூடாதுன்றதப்போ நம்மளால அவனை எதுவுமே கேட்க முடியாம போயிடுது. சோ திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னும் போது அவனுக்கு அது தெளிவா தெரிஞ்சு போகுது. உடனே அவன் என்ன பண்ணிடுவான், பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என்ன வந்து அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, எதுவுமே பண்ணாதப்ப கூட அடிக்கிறாங்க, திட்டுறாங்கன்னும் போது எதுவுமே கேட்க முடியாத ஒரு இடத்துல இன்னைக்கு டீச்சர்ஸ் வந்து நிக்கிறதால எல்லா இடத்துலயுமே அவனுக்கு வந்து ஒரு லீனியன்டான ஃபீல் வந்துடுது. சோ அவன் எல்லாத்துலயுமே ஃப்ரீ ஆயிடுறான். எதுவா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம்ன்ற ஒரு இதுவும் இல்ல. இன்னைக்கு வந்து நிறைய பசங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அந்த கிளாஸ்ல இருக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி கூட நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. காரணங்கள் இன்னைக்கு நிறைய வந்து கேட்ஜெட்ஸ் நிறைய வந்துருச்சு. நிறைய பசங்க வந்து சின்ன வயசுலேயே ஃபேஸ்புக், இது மாதிரி வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்களுடைய டைம் ரொம்ப அது வந்து இந்த கேட்ஜெட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அதுல நிறைய டைம் செலவிடுறதுனால கூட இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த கிளாஸ்ல கூட இருக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அது? ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பத்தி சொல்லணும்னா, ஒரு பாடம் வந்து ஒரு கிளாஸ் வந்து 40 நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 40 நிமிஷமே நீங்க மட்டுமே பேசுனீங்கன்னா கண்டிப்பா குழந்தை கவனிக்க மாட்டான். சோ அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு கான்செப்ட் சொல்றீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் அவனை நம்ம கிட்ட பேச விடணும். அதுல அவனுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்குன்றத அவனை நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். அதை நம்ம பண்றது கிடையாது, அதை பண்ணணும். அது அந்த மீதி இருக்கிற 20 நிமிஷத்துல அவனோட கொஞ்சம் ஜாலியா அவனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இப்படிதான் நம்ம பாடம் எடுக்கணுமே தவிர ஒன் டைம் ஸ்பீச் ஒருத்தர் மட்டுமே பேசுறது இருக்கவே கூடாது. நீ எடுத்துட்ட ஒரு பாடம் எடுத்துட்ட, அந்த கான்செப்ட் சொல்லிட்ட, அதுக்கு வந்து அவனோட ரெஸ்பான்ஸ், அவன் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டான்றத வந்து நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். பிளஸ் 40 நிமிஷம் நம்ம மட்டுமே பேசணும்னா அவன் ஆப்வியஸ்லி அவன் போர் ஆயிடுவான். அந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி பாடம் எடுத்தனா கண்டிப்பா பசங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. அண்ட் செகண்டரிலி கேட்ஜெட்ஸ் அப்படின்னு வரும்போது இது கண்டிப்பா முழுக்க முழுக்க பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட போனோ கம்ப்யூட்டரோ எது கொடுக்கும் போதுமே டெஃபினட்டா நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணாம நீ என்ன விட்டா போதும்பா, இப்ப எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்கு, இல்ல அம்மாவா இருந்தா எனக்கு நான் இப்ப குக் பண்ணும், எனக்கு வேலை இருக்கு, இந்த போன் தானே யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போகும்போது
அவனுக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அதுல அவன் கான்சென்ட்ரேஷன் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது டெஃபினட்டா முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் பாத்துக்கணும். கேட்கெட்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம்ல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறத நாங்க பாத்துப்போம். அது எப்படி அவன் கான்சென்ட்ரேஷன் வரவழைக்கிறதுன்றது 40 minutes கிளாஸ்ல we will take. இப்போ ஒரு நல்லா படிக்கிற ஒரு பசங்க இருப்பாங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. டீச்சர்ஸ் ஒரு விஷயத்த சொல்லி தரதோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்த சொல்லி தந்தா பசங்க இன்னும் ஈஸியா அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க குரூப் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ண வைப்பீங்களா? குரூப் ஸ்டடிஸ், குரூப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உண்டு ஸ்கூல்ல. ஒரு தெரிஞ்ச பையன் தெரியாத பையன்ற மாதிரி நாங்க எதுவுமே ஃபர்ஸ்ட் பாகுபாடுன்றத பண்ண மாட்டோம். படிக்கிறவன் படிக்காதவன் அப்படிங்கிற மாதிரி நாங்க மென்ஷன் பண்ணவே மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். படிக்கிற குழந்தை படிச்சு வரப்போறான், படிப்பு கம்மியா இருக்க குழந்தை வேற எதுலயும் ஒண்ணு நல்லா வரப்போறான், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கான்செப்ட ஒரு குழந்தைக்கு புரிஞ்சதை இன்னொரு குழந்தைக்கு சொல்லி தரதுல தப்பு இல்லையே. சோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி குரூப் ஸ்டடிஸ் பண்றது நாங்களே பண்ற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி குரூப் ஆக்டிவிட்டிஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஒரு தீம் ஒன்னு கொடுத்துருவோம். அந்த தீம்ல ஒரு 5 பேரை அலாட் பண்ணிட்டு அந்த தீம்க்கு ஏத்த மாதிரி வரையறதோ இல்ல ஒர்க் அவுட் பண்றதோ இல்ல ஒரு மாடல் பண்றதோ ஒரு டிசைன் பண்றதோ அது நாங்க கொடுப்போம். சோ அவனுங்களுக்குள்ள அந்த ஒரு டீம் ஒர்க்ன்றது ஒண்ணு வரும். ஒருத்தர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்றதையும் புரிஞ்சுப்பாங்க. ஒன்னா சேர்ந்து எப்படி ஒர்க் பண்றதுன்றதும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்க மோட்டிவேட் பண்ணுவோம். இன்னைக்கு எஜுகேஷன் ஒரு விஷயத்திலயும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு புக் வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கிண்டல் அப்படின்றாங்க, அதை வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் போர்டு அப்படின்ற மாதிரி கூட இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட லேப் இப்பயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேப்டாப் வச்சு அவங்க கத்துக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு புக்ஸ் வச்சு இது மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சா இன்னும் நல்லா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கு, ஹெட் அண்ட் டெய்ல். ரெண்டுமே முக்கியம் தான். ஹெட்டை வச்சு மட்டும் ஒன்னும் பண்ண முடியாது, டெய்ல் வச்சு மட்டுமே ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது கண்டிப்பா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் அதுல நம்மளுக்கு எது நல்லதை எடுத்துக்கிட்டு போறது ரொம்ப நல்லது. எது தேவையில்லையோ அதை அங்கேயே விட்டுருவோமே. டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதுல இருக்க நல்ல விஷயத்த நம்ம எடுத்துப்போம். டெக்னாலஜி மூலியமா இதெல்லாம் தப்பு பண்ணலான்றத நம்ம அங்கேயே விட்டுறலாம். இதை கண்டிப்பா பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். சோ டெக்னாலஜி வளர்ந்ததாலதான் இந்த குழந்தை இப்படி இருக்கான்றத நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு கிண்டல்ல படிக்கலாம், லேப்டாப்ல படிக்கலாம், இதெல்லாம் தயவு செய்து பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது இருக்கிற விஷயம், அந்த கான்சென்ட்ரேஷன், அதுல கிடைக்கிற நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை லேப்டாப்லயோ இல்ல ஒரு கிண்டல்ல படிக்கிறதுலயோ நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்காது. லேப்டாப்பை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? கண்ணுக்கு தான் அது ப்ராப்ளம், முதுகு தான் வலிக்கும். டோன்ட் டூ தட். அதுக்கு பதிலா புக் படிங்க. புக்ல நம்ம காலங்காலமா அதை தான் ஃபாலோ பண்றோம். புக்ல படிக்கிறது மட்டும்தான் நல்ல விஷயமே தவிர கேட்கெட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்லது. இப்ப நீங்க ஒரு டீச்சர் அப்படின்றதுனால இந்த கேள்வி கேட்கறேன். ஒருத்தர் படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, இப்போ நீங்களே ஒரு கீஸ் வச்சிருப்பீங்க, இது மாதிரிலாம் படிச்சா அவங்க நல்லா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்னென்னலாம் பண்ணா எங்க அப்பா சொல்லுவாரு, 10 தடவை படிக்கிறது ஒரு தடவை எழுதிப்பாரு, உனக்கு அது மனசுல நினைக்கும் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொல்லுவாரு. இப்ப நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் கீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு புரிஞ்சு அதை ஈஸியா அவங்களுக்கு படிக்க முடியும் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி விஷுவலா அவனை காமிக்கிறது ரொம்ப முக்கியம். அவன் அந்த விஷயத்த பாத்துட்டான். பார்த்ததுக்கு அப்புறம் அவனோட இமேஜினேஷன்ல அவனோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுது, இதுதான் அந்த விஷயம்னு. அதை பத்தி ரொம்ப டீப்பா படிக்காம மெயினா என்னென்ன விஷயம் இருக்கோ, இப்போ ஒரு ஹார்ட்டை பத்தி படிக்கிறோம்னா ஹார்ட்னு இதுதான் நாங்க அவனுக்கு ஸ்மார்ட் போர்ட்ல காமிச்சிடுறோம். அந்த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அவன் ஃபர்ஸ்ட் பாயிண்டா படிக்கிறது ரொம்ப நெசசரி. இத்தனை வால்வ்ஸ் இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு, ரைட் சைடு இருக்கு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு விஷயத்த படிக்கிறது ரொம்ப நல்லது. சும்மா கொஞ்சம் ஹார்ட் தானே, ஹார்ட்னா பிளட் பம்ப் பண்ணும், உள்ள இழுக்கும், வெளியே தள்ளும், இதை மட்டும் படிச்சுட்டா அப்புறம் நான் படிச்சுட்டேன்னு சொல்றதுல ஒரு யூஸும் கிடையாது. என்னென்ன படிக்கிறத செய்வதை திருந்தன செய் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறத ஃபுல்லா படிக்கணும். ஒரு ஹார்ட் பத்தி அவன் படிக்கிறான் போது பாயிண்டா படிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பாயிண்ட்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா படிச்ச பாயிண்ட நீங்க சொன்ன மாதிரி 10 தடவை படிக்கிறதும் ஒரு தடவை எழுதி பாக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீ 2 தடவை படிக்கிறதா இருந்தாலும் அந்த படிச்சதை நீ எழுதி பாத்துட்டீங்கன்னா உன் மைண்ட்ல நிக்கும், இதுதான் விஷயம் அப்படின்னு. சோ நீ எழுதி பார்த்தத நெக்ஸ்ட் டைம் நீ போய் எக்ஸாம் எழுதும் போது நீ எழுதி பார்த்தத நீயே திருத்தணும்.
நீ திருத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ எங்க தப்பு பண்ணிருக்கேன்றது உனக்கு தெரிய வரும். நீ திருத்திட்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டேன், நாளைக்கு எனக்கு பரிச்சை, இந்த கான்செப்ட நான் படிச்சுட்டேன், படிச்சதை நான் எழுதி பார்த்துட்டேன், நானே திருத்திட்டேன். இதை வந்து நான் நாளைக்கு போய் எக்ஸாம்ல எழுதும் போது, எக்ஸாம்ல நான் அதே தப்பு அந்த இடத்துல பண்ணும்போது எனக்கு நான் திருத்தினதே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ நம்ம தானே திருத்தணும், இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணமே, ஐயோ அது பண்ணக்கூடாது, அப்போ நம்ம கரெக்டா எழுதுவோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணா நல்லது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்மளே வந்து படிச்சதை நம்மளே வந்து கரெக்ஷன் பண்ணி பார்த்தா அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஒரு பிரசன்டேஷன், ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் அப்படின்னா வந்து இந்த பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி பண்ணலாம்? இப்போ நீங்க நிறைய பேப்பர்லாம் கரெக்ஷன்ஸ் எடுப்பீங்க. நீங்க எடுத்தோடனே இந்த பேப்பர்ல என்னென்னலாம் ஒரு எடுத்தோடனே நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீட் பிரசன்டேஷன் பண்ணா நம்மளுக்கே தெரியும் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு பேப்பர்ல பிரசன்டேஷன் எப்படி பண்ணா நல்லா இருக்கும்? நான் நிறைய பேப்பர் திருத்தி இருக்கிறதால சொல்றேன். சில பேப்பர் பார்க்கும் போதே நமக்கு வந்து இந்த குழந்தை எதுவும் தப்பாவே எழுதியிருக்காது அப்படின்னு நம்மளுக்கு தோன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அதோட கையெழுத்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறது. ரொம்ப அழகுன்னு இல்ல, கையெழுத்து நல்லா இருக்கிறது ரொம்ப அவசியம் பேப்பருக்கு. ஒரு எழுதும் போது அந்த பிரசன்டேஷன் எப்படின்னா நீட்டா எழுதணும். அடித்தல் திருத்தல் இருந்துச்சுனாலே நமக்கு அது பார்க்கும் போதே நல்லா இருக்காது. சில குழந்தைங்க எல்லாம் எழுதுவாங்க, ஒரு லைன் எழுதியிருப்பான், அதை அடிச்சுட்டு அடுத்த லைன் மறுபடியும் எழுதியிருப்பான், அதுலயும் அவன் தப்பு பண்ணிருப்பான், அதை அடிச்சுட்டு அடுத்த லைன் எழுதியிருப்பான். இந்த மாதிரி அடிக்கிறது ரொம்ப தப்பு. அது வந்து நம்மளோட ஆக்ஷனையும் சேர்த்து சொல்லுது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது தப்பு பண்ணிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் அதே தப்பு பண்றோம், மறுபடியும் அதே தப்பு பண்றோம்ன்ற ஆக்ஷனையும் சேர்த்து தான் சொல்லுது. அது அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எழுதும் போது ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுதுறன்றத உன் மைண்ட் எப்படி நமக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் வாட் இஸ் எர்த் அப்படின்னா எர்த் இஸ் லைக் a round ball அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம அத மனசுல சொல்லிக்கிட்டே தான் எழுதுவோம். the earth is like a round ball. நீ என்ன எழுதுறன்றத ஃபர்ஸ்ட் உன் மனசுக்கு நீ சொல்லிக்கிட்டே தான் எழுத போற. அப்படி இருக்கும்போது ஏன் தப்பு பண்ணணும்? அதே மாதிரி பிரசன்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரோமன் லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா அது எழுதி முடிக்கிறது அவசியம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல எனக்கு 2 கேள்வி பதில் தான் தெரியும். அதுக்கு அடுத்து 2வது ரோமன் லெட்டர்ல 4 எழுத சொல்லிருப்பாங்க, ஆனா அதுல எனக்கு 1 தான் தெரியும். இப்படி குழப்பி எழுதுறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் எழுதி எடுத்துக்கிட்டு அதுல உனக்கு நீ முதல்ல தெளிவா பாத்துக்கணும். 5 கேள்வி பதில் கொடுத்திருக்காங்களா, அதுல உனக்கு எத்தனை தெரியுது அதை ஃபர்ஸ்ட் முடி. 4 தான் தெரியுதா, பரவாயில்ல, அந்த 4ஐயும் கரெக்டா முடிக்கணும். அடுத்த ரோமன் லெட்டரா, அது வந்து கரெக்டா அடுத்த ரோமன் லெட்டர்ல எத்தனை தெரியுதோ அதை எழுதி முடிக்கணும். ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும். ஒரு பென்ல வந்து நம்ம பிளாக் பென்ல ஒரு क्वेश्चन எழுதுறது, இல்ல ரோமன் லெட்டர் போட்டு அந்த டாபிக் எழுதுறது, அடுத்து ப்ளூ பென்ல அதுக்கான பதில எழுதுறது, அது ரொம்ப முக்கியம். முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்றது ரொம்ப முக்கியம். கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் வந்து இந்த பாயிண்ட் கீ ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுனாலே மார்க் அப்படிங்கறது இருக்கு. சோ ஹைலைட் பண்ணி எழுதுறது ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் கரெக்டா இந்த நம்பர் क्वेश्चन நம்பர் போட்டு எழுதுறது ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு ஒரு கேள்விக்கு பதிலுக்கு இடையில வந்து கோடு போடுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த பேப்பர் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சோ அதுக்காகவே அவனுக்கு வந்து மார்க்ஸ் நிறைய கிடைக்கிற மாதிரி, இல்லனா அவனோட கான்பிடன்ஸ் லெவலே இட் வில் இன்க்ரீஸ். ஒரு தடவை அவனோட பேப்பர் பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த ஃபீல் வந்து இந்த குழந்தை நல்லா பண்ணிருக்கான்பா அப்படின்னு நாங்களும் எனர்ஜெட்டிக்கா திருத்தி வர மார்க்க வச்சு அவனும் வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அவனுக்குமே இன்க்ரீஸ் ஆகும். அழகா ஒரு விஷயத்த பண்ணா நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இது மாதிரி ஒரு பிரசன்டேஷன் இப்படி பண்ணா அது ஒரு நீட் பிரசன்டேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் அந்த பேப்பர் பார்க்கும் போது நல்லா இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். அப்படி ஒரு சின்ன விஷயம் அது எப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வரும். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் லெவல். அதே மாதிரி தான் அந்த பேப்பருக்கும் நம்ம நல்லா பண்ணிருக்கோம் அந்த பேப்பர்ல அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அவனை ஒரு கான்பிடன்ஸ் லெவலுக்கு எடுத்துட்டு போகும். கண்டிப்பா அதை கேட்கிற லிசனர்ஸ் எல்லாம் கூட வந்து யோசிப்பாங்க, அவங்க பசங்களுடைய பிரசன்டேஷன் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. டீச்சர்ஸ் நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி குவாலிட்டிஸ்ல இது மாதிரி பசங்கிட்ட நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? ரிலேஷன்ஷிப் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கணும், பட் நாட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க கூடாது. சில விஷயங்களை வந்து பண்ணா தப்பு அப்படிங்கறத எந்த டீச்சர் கிட்ட போய் சொன்னாலும் திட்டுவாங்க அப்படிங்கறத அவனுக்கு தெரியணும். இப்ப வேணும் இல்ல, சின்ன வீட்டுல நடக்கிற மாதிரி தான். அப்பாக்கும் அம்மாக்கும் இடையில சண்டை அப்படின்னா அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு அப்பா கிட்ட இருந்தும் வேலை வாங்கிடுவான், அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு அம்மா கிட்ட இருந்தும் வேலை வாங்கிடுவான். அந்த மாதிரி டீச்சர்ஸ்குள்ளவே அவன் வந்து ஃபேஸஸ் வந்து காமிக்க கூடாது. இந்த டீச்சர் சொன்னா திட்ட மாட்டாங்க, இந்த டீச்சர் சொன்னா திட்டுவாங்க அப்படின்னு. ஒரு விஷயம் தப்புனா தப்புன்ற விஷயத்த எந்த டீச்சர் கிட்ட சொன்னாலும் தப்புதான் அப்படிங்கறத அவன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் இந்த விஷயம் தப்பா, இதுல நம்ம ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்.
சோ அது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே அது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் டீச்சர்ஸா இருக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நிறைய விஷயங்கள், உங்களுடைய ஆசிரியர் பணி சார்ந்த கேள்விகள், நிறைய கேள்விகள் கேட்டேன். நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில கம்ப்யூட்டர் டீச்சர் கனிமொழி அவர்கள் அவங்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். காலங்கள் பலகடந்தும் கவின்மிகு கலைகள் பல களைப்பின்றி தந்திட்ட கன்னித்தமிழ் நம் தமிழ். 100,000 ஆண்டு கடந்து பல்லாயிரம் பண்ணிசைத்து பாடிக் குவித்தாலும் இன்னும் ஆடி அடங்காதது அழகு தமிழ். இடர்பாடில்லா சொல்வளம் அது சுடர் போல பிரகாசிக்க உடற்பயிற்சி அதை வாய்க்குத் தரும் நல் தடாகத் தாமரை என பூத்த தமிழ் நம் புன்னகை தமிழ். இடர்பாடில்லா சொல்வளம் அது சுடர் போல பிரகாசிக்க உடற்பயிற்சி அதை வாய்க்குத் தரும் நல் தடாகத் தாமரை என பூத்த தமிழ் எம் புன்னகை தமிழ். நன்னறி கூறும் நல்வுலகம் வாழ்வின் 12 கோட்பாட்டை பக்குவமாய் சகலர்க்கும் உணர்த்திட்ட நிகரில்லா செம்மொழியாம் எம் தமிழ். நன்னறி கூறும் நல்வுலகம் வாழ்வின் 12 கோட்பாட்டை பக்குவமாய் சகலர்க்கும் உணர்த்திட்ட நிகரில்லா செம்மொழியாம் எம் தமிழ். எண்ணிலடங்கா படைப்புகள் ஏற்றம் கொண்டு தன்னடக்கி விண்ணுலகம் விஞ்சி நிற்கும் நாட்டின் மண்மணம் பரப்பும் எம் தமிழ். பாரது வியந்து போற்றிட புவி மீதிங்கு உதித்த சுடர் நல் தேனது இனிமையென தேடிக் கிடைத்திட்ட எம் தமிழ். பாரது வியந்து போற்றிட புவி மீதிங்கு உதித்த சுடர் நல் தேனது இனிமையென தேடிக் கிடைத்திட்ட எம் தமிழ். முதிர்ச்சியது முடிவு எனும் தளர்ச்சியது தன்னுள் இல்லா கிளர்ச்சி பல வாரித்தந்த புது உணர்ச்சியதன் பிரவாகம் எம் தமிழ். முதிர்ச்சியது முடிவு எனும் தளர்ச்சியது தன்னுள் இல்லா கிளர்ச்சி பல வாரித்தந்த புது உணர்ச்சியதன் பிரவாகம் எம் தமிழ். சொற்சுவைக்கும் பொருட்சுவைக்கும் அர்ப்பணமாய் அருமருந்தாய் கற்காலம் கடந்து வந்து இன்னும் பற்பல விந்தை செய்யும் எம் தமிழ். நூல் பலவற்றின் நூதன உத்தியாய் பால்மணம் மாறா பசுமை சக்தியாய் பல்லாண்டு பறைசாற்றி இன்னும் கற்கண்டு சுவைவற்றா எம் தமிழ். நூல் பலவற்றின் நூதன உத்தியாய் பால்மணம் மாறா பசுமை சக்தியாய் பல்லாண்டு பறைசாற்றி இன்னும் கற்கண்டு சுவைவற்றா எம் தமிழ். சகலருக்கும் சாமான்யமாய் சரளமான நடையுத்தி கொண்டு புகழாரம் சூடிக்கொண்ட புதுமை பன்மொழியாம் எம் தமிழ். சகலருக்கும் சாமான்யமாய் சரளமான நடையுத்தி கொண்டு புகழாரம் சூடிக்கொண்ட புதுமை பன்மொழியாம் எம் தமிழ். பார் முழுதும் பண்பாடுதனை சீர்கொண்டு செதுக்கிட்ட ஊர்மெச்சும் உயர்வுதனை 100 ஆண்டாய் நல்கி வரும் எம் தமிழ். பரணி பாடிய காலந்தொட்டு தரணியாலும் தாரகமாய் உறுதி கொண்ட மாமலையாய் இறுதி வரை உலகாலும் எம் தமிழ். பரணி பாடிய காலந்தொட்டு தரணியாலும் தாரகமாய் உறுதி கொண்ட மாமலையாய் இறுதி வரை உலகாலும் எம் தமிழ். நேரம் காலம் எல்லை தாண்டி தூரம்பல கடந்த பின்னும் ஆரவாரமது செறிந்திட்ட சோரம்போகா வன்மொழியாம் எம் தமிழ். ஆழமது வெளுது போல பன்மொழிக்கு பாதை தந்து தாயுள்ளங் காக்கும் தனித்துவமாய் மானுடம் வென்றிட்ட எம் தமிழ். அறவள்ளி சித்தாந்தம் அதை ஆத்மார்த்தமாய் நல்கிட்ட அரும்பேறு கொடை கண்ட அழகு செம்மொழியாம் எம் தமிழ். அறவள்ளி சித்தாந்தம் அதை ஆத்மார்த்தமாய் நல்கிட்ட அரும்பேறு கொடை கண்ட அழகு செம்மொழியாம் எம் தமிழ். மானிட வாழ்வதனை மாசின்றி மறுசுழற்சி செய்ய திருக்குறள் வடிவம் தந்து உருவகப்படுத்திய உண்மை தமிழ் எம் தமிழ். மானிட வாழ்வதனை மாசின்றி மறுசுழற்சி செய்ய திருக்குறள் வடிவம் தந்து உருவகப்படுத்திய உண்மை தமிழ் எம் தமிழ். பங்கமில்லா பக்குவமாய் உயர் சங்கம் வைத்து தனை வளர்த்து பார் அங்கமது அகிலமாட்கொள்ள எங்கும் நிறை ஏற்றம் கொண்ட தமிழ் எம் தமிழ். காதல் வீரம் இரு கண்களாக
மானம் ஈரம் இரு தோள்களாக அகிலத்தார்க்கு அறிவுரை வழங்கிட்ட பகலவனாய் பரிமளிக்கும் தமிழ் எம் தமிழ். காதல் வீரம் இரு கண்களாக மானம் ஈரம் இரு தோள்களாக அகிலத்தார்க்கு அறிவுரை வழங்கிட்ட பகலவனாய் பரிமளிக்கும் தமிழ் எம் தமிழ். வானம் பூமி காற்றாக தானியங்கும் மூற்றாக வையம் காக்கும் வளமையாம் வாழிய வாழிய எம் தமிழ். கேட்ட கவிதையை வழங்கியவர் பேராசிரியர் முத்துராஜா. நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர். நமக்கு இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லாத புதியவங்களை தான் விருந்தினர்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த நூற்றாண்டுல அப்படியான ஒரு நபரை வரவேற்கிறது அவர் தகுதி மிக்கவரா இல்லாத போது முடியாது. அப்படி முடியாத பட்சத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர், நண்பர், அறிமுகமானவர்னு நினைச்சு அவங்களையாவது வரவேற்கலாம்ல. நம்மள எத்தனை பேர் அப்படி செய்யறோம்? இப்போல்லாம் கலர் கலரா வருக வெல்கம்னு நிறைய பலகை கால் மீதியெல்லாம் வாங்கி வீட்டு அலங்கரிக்கிறோம். வீட்டுக்கு வரவங்கள தங்க தட்டுல ஆரத்தி எடுத்து வரவேற்க சொல்லல. ஒரு சந்தோஷத்தோட வாங்க, எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா போதும். இந்த காலத்துல நம்ம எல்லோருமே ஒரு நாள் முதலமைச்சரை போலதான். என்ன புரியலையா? அதாங்க, ஒரு நாள் முதலமைச்சரை போல ஒரு நாள் விருந்தினர் தான். அப்படியே தெரியாம 2 நாள் தங்கிட்டோம்னா அடுத்த வர கேள்வி என்னவா இருக்கும்? அப்புறம் எப்ப ட்ரெயின், எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க, இட்லி கெட்டி சட்னி வேணா பார்சல் பண்ணி தரட்டுமா அப்படின்னு ரொம்ப பாசமா கேட்பாங்க. நாம என்ன பண்ணுவோம்? இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்ல, கிடைச்ச வரைக்கும் கெட்டி சட்னி லாபம்னு கிளம்பிட வேண்டியதுதான். உண்மைய சொல்லணும்னா இப்போல்லாம் உறவினரே விருந்தினர் தான். குழந்தைங்களுக்கு உறவு முறையே தெரியாம போயிடுது. முதல்ல குழந்தைங்களுக்கு உறவு முறைகளை சொல்லி கொடுங்க. அக்கான்னு கூப்பிட வேண்டிய என்னையே சில பேர் ஆண்டின்னு கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். விருந்தினரை வரவேற்கிறது, அவங்களுக்கு தேவையான செய்யறது பெரிய புண்ணியம். நம்மளோட சொத்து பணம் எல்லாமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறதில்ல. இது அனைத்துமே நிலையில்லாதது. நிலையில்லாத ஒரு விஷயத்தை தேடி பயணிக்கிறது தான் இந்த நாள்ல நடக்கிற ஒரு சம்பவம். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் சகஜமான விஷயம். ஆனா பணத்துக்காக நம்ம சுற்றத்தார், உறவினர் இவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம பணத்தை மட்டுமே இலக்கா வச்சுக்க கூடாது. ஒரு பொருள் நமக்கு வேணும்னா விலை கொடுத்து வாங்கிட முடியும். ஆனா உறவுகளை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்காத போது அவங்களுடைய பந்தம் அருந்து போகுது. நிலையில்லா பொருளுக்கு ஆசைப்பட்டு என்னைக்குமே நிலைத்திருக்கும் உறவுகளை ஒதுக்குவது எந்த விதத்துல நியாயம்? வர விருந்தினரை இன்முகத்தோட வரவேற்று அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடி பேசுங்க. வெளியே போய் மனது விட்டு பேசுங்க. வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துட்டு மகிழ்ச்சியா இருங்க. சிரமப்பட்டு அருமாடுபட்டு நம்மளுடைய செல்வத்தை காப்பாற்றினாலும் ஒரு நாள் அது நம்ம கையை விட்டு போகும். நம்ம யாரையும் மதிச்சு வாழாதனால நம்ம கூட அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. பொருளை சொத்தை சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாமே வந்த விருந்தினரை பேணி அவங்களுக்கு உதவுவதற்காகத்தான். கடல் மணலில் வீடு கட்டிவிட்டு அலையில் அடித்து கொண்டு போன பிறகு வருந்தி என்ன பயன்? விருந்தினரை பேணி அதன் பயனை பெரும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவோம். அப்படி ஒரு நிலை வர வேண்டாம் என்று எண்ணினால் வரும் விருந்தினரோடு ஒற்றுமையாக இருப்போம். இதையே வள்ளுவர் பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர் என்று சொல்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ்ச்சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர்.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி உங்கள் அரியரனுடன். என்னைக்கும் போல இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் புதுசா ஒரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு புகழ்பெற்ற ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நாட்டு மக்களை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கைக்கும் வளர்ச்சிக்கும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். பாம் அட்டாக்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹிரோஷிமா பாம் அட்டாக் தான். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஜப்பான் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதல்ல ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஜப்பான் பல தீவுகளால் உருவான ஆசிய கண்டத்துல இருக்க ஒரு நாடு. இந்த ஜப்பான் பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில இருக்கு. ஜப்பான் நாட்டை சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 6852 தீவுகள் இருக்கு. ஹொக்கைடோ, ஹொஹான்ஷி, கியூஷி, ஷிகாகோ போன்ற பல தீவுகள் ஜப்பான் நாட்டுல மிகவும் பிரபலமான தீவுகளா இருக்கிறது மட்டும் இல்லாம 97% நிலப்பரப்பையும் கொண்டு இருக்கு. ஜப்பான் நாட்டோட மக்கள் தொகை 12.6 கோடியா இருக்கு. உலக மக்கள் தொகை அடிப்படையின் பட்டியல்ல பாக்குறப்ப ஜப்பான் நாடு 10வது இடத்துல இருக்கு. ஜப்பான் நாட்டோட நிலப்பரப்பை பொறுத்தளவு 73% இடங்கள் கடலாகவும் மலைப்பகுதியாகவும் அல்லது வேளாண்மை, தொழில்துறை மற்றும் குடியிருப்புக்கு பயன்படாத இடமா தான் இருக்கு. இதனாலேயே கடலோர பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்பவும் அதிகமா காணப்படுது. உலகில அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட நாடுகள்ல ஜப்பான் நாடும் ஒண்ணு. ஜப்பான் நாட்டோட தீவுகள் பெரும்பாலும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்க வல்கனிக் ஜோன்ல தான் இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் பசிபிக் பெருங்கடல்ல பல 100 மில்லியன் ஆண்டுகளா நடந்து வரும் பெருங்கடல் நிகழ்வுனால உருவானது. இந்த நகர்வுனாலதான் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு யூரேஷியாவோட ஒட்டியிருந்த ஜப்பான் இப்ப நகர்ந்து ஜப்பான் பெருங்கடலா உருவாகி இருக்கு. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 108 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல தடவை சுனாமி போன்ற பேரழிவு தரும் நிலநடுக்கங்கள் இந்த எரிமலைகள்ல தான் உருவாகுது. வரலாற்றுல பாக்குறப்ப 1923ஆம் ஆண்டு டோக்கியோல நடந்த நிலநடுக்கத்தினால 1,40,000 பேர் இறந்திருக்காங்க. 1955ஆம் ஆண்டு பெருமான்சி நிலநடுக்கமும் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 11ஆம் தேதி ஏற்பட்ட 9.0 அளவிலான நிலநடுக்கமும் அண்மை காலத்துல நடந்த நிலநடுக்கங்கள். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலநடுக்கத்தின் போது பெரிய சுனாமி எதுவும் ஏற்படல. 2012ஆம் ஆண்டு மே மாசம் 24ஆம் தேதி 6.1 அளவுல நிலநடுக்கம் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் ஜப்பானை தாக்கியது. எனினும் சுனாமி எதுவும் ஏற்படல. ஜப்பான் நாட்டோட தேசிய மொழி ஜாப்பனீஸ். இந்த ஜாப்பனீஸ் மொழி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டில இருந்து குடியேறிய 130 மில்லியன் மக்களால பேசப்பட்டு வருது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த மொழிய நிஹோன்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப்பனீஸ் மொழி சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதற்காக சிக்கலான மரியாதை சொற்களை கொண்ட ஒரு மொழி. நம்ம தமிழ் மொழி போலவே ஜாப்பனீஸ் மொழியிலையும் ஒரு ஒட்டு சேர்க்கை சொற்கள் இருக்கு. ஜாப்பனீஸ் மொழியோட மொத்த ஒலிகள் குறைவாக இருந்தாலும் தனக்கே உரித்தான வட்டார ஓசையை கொண்ட ஒரு மொழிதான் இந்த ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் மொழியில அயல் மொழிகள்ல இருந்து பெறப்பட்ட கடன் சொற்களின் தாக்கம் ரொம்பவும் அதிகமா காணப்படுது. முக்கியமா பார்த்தா 1500 வருடங்களா சீன மொழியில இருந்து அதிக சொற்கள் பெறப்பட்டிருக்கு. அதாவது சீன மொழியை அடிப்படையா கொண்டு நிறைய சொற்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களையும் மொழி சிறப்பையும் பார்த்து டயர்டாகி இருப்பீங்க. பசி எடுத்திருக்கோம், வாங்க சாப்பிட போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க உணவு வகைகளை பத்தி தான். ஜப்பான் நாட்டு மக்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸை விட அதிகம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் விரும்புறாங்க. டெய்லி ஃபுட்ல கொஞ்சமாவது நான்வெஜ் சேர்த்து சாப்பிடுறாங்க. மற்றபடி நம்ம நாட்டை போலவே ரைஸ், நூடுல்ஸ், ஸ்வீட்னு ரெகுலர் வெரைட்டிஸ் தான் ஜப்பான் நாட்டிலையும் காணப்படுது. ஸ்காட்சும் விஸ்கியும் ஜப்பான் நாட்டு மக்களால அதிக அளவு குடிக்கப்பட்டு வர பானங்கள். ஜப்பான் நாட்டில் இருக்க பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சூக்கி, ரமானி, யுகானி, டெம்புரா, கசாக்கி போன்ற உணவு வகைகள் ஜப்பான் நாட்டுல ரொம்பவும் பிரபலம். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பத்தி தான். ஜப்பான் பேரரசர் முறை அரசியலை பின்பற்றி வரும் ஒரு நாடு. இந்த ஜப்பான் அதோட பேரரசருக்கு மிகவும் குறைவான அதிகாரங்களை வழங்கும் அரசியல் சட்ட முறைய கொண்டிருக்கு. சடங்குசார் தலைவர் என்ற அளவுல பேரரசர் என்பவர்
நாட்டினதும் மக்களுடைய ஒருமைப்பாட்டினதும் குறியீடுன்னு ஜப்பான் நாட்டு அரசியல் விரிவுரைக்கம் கொடுக்குது. அந்நாட்டோட அதிகாரங்கள் முக்கியமா பிரதம அமைச்சரிடமோ பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமும் தான் இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம இந்த அதிகாரங்கள் ஜப்பான் நாட்டோட இறைமை மக்களிடமும் இருக்கு. இப்ப ஜப்பான் நாட்டோட பேரரசரா இருக்கவரு ஹக்கிட்டோ என்பவர் தான். இவருக்கு அடுத்த நிலையில இருக்க முடிக்குரிய இளவரசரா இருப்பவரு நருகிட்டோ. ஜப்பான் நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், அதாவது சட்ட வாக்கு அமைப்பு, நேஷனல் டயட் எனப்படும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்றமா இருக்கு. இந்த நாடாளுமன்றத்துல 450 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதி சபையும் 242 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலர் அவையும் உள்ளடக்கியது. பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும், கவுன்சிலர் அவை உறுப்பினர்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்களால தேர்வு செய்யப்படுறாங்க. ஜப்பான் நாட்டுல 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் வாக்களிப்பதற்கு உரிமை உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜப்பான் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா, உலகுல 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தி நாடு ஜப்பான். இது மட்டும் இல்லாம உலகுல அதிக அளவுல சராசரி வாழ்நாளை கொண்ட நாடும் ஜப்பான் தான். இந்த நாட்டோட மொத்த ராணுவ செலவு அடிப்படையில பாக்குறப்ப உலகுல 5வது இடத்துல இருக்கு. இந்த ராணுவ சக்தி தற்காப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. 2005ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா ஜப்பான் நாட்டோட பாதி ஆற்றல் தேவைகள் பெட்ரோலியம் மூலமும், 5ல் 1 பகுதி நிலக்கரி மூலமும், 14% தேவைகள் இயற்கை வழி மூலமும் பெறப்படுது. அந்நாட்டோட அணு மின்சாரம் நாட்டின் 1/4 பங்கு மின் தேவையை ஈடு செய்யுது. ஜப்பான் நாட்டோட சாலை போக்குவரத்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜப்பான் நாட்டுல 1.2 மில்லியன் தொலைவிற்கு நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டோட தலைநகரம் டோக்கியோ. இந்த டோக்கியோ ஜப்பான் நாட்டோட அரசு மற்றும் அரசரின் தலைமையகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்நாட்டுடைய மிகப்பெரிய நகரமாவும் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா இந்த நகரம் தான் உலகிலேயே அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட நகரம். எண்ணிக்கை அளவுல ஏறத்தாழ 12 மில்லியனா இருக்கு. இந்நாட்டோட மக்கள் தொகையில 10% மக்கள் இந்த நகரத்துல தான் வாழ்றாங்க. பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்தா ஜப்பான் நாட்டுல வாழ்ற 4ல் 1 இந்த நகரத்துல வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கொண்ட நகரம் தான் இந்த டோக்கியோ. இந்த நகரத்துல அதிக அளவு வசிக்கும் மக்கள்ல கல்லூரிக்கும் வேலை வாய்ப்புக்கும் குடியேறியவங்க தான் ரொம்பவும் அதிகம். என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட அரசியல் மற்றும் தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கும். வாங்க கொஞ்சம் ஜப்பானை சுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டுல இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த ஹிரோஷிமா சமாதான நினைவகத்தோட பெயர் கென்பாக்குட்டோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா அணுகுண்டு குவிமாடம். இந்த மெமோரியல் ஜப்பான் நாட்டோட ஹிரோஷிமா நகரத்துல இருக்கு. இந்த பில்டிங் ஜப்பான் நாட்டோட அணுகுண்டு தாக்குதல்ல நேரடியா பாதிக்கப்பட்ட கட்டிடம். தாக்குதலுக்கு அப்புறம் எஞ்சியிருந்த ஒரே கட்டிடமும் இதுதான். கட்டிடத்தோட பிற சுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோட குவிமாடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. தாக்குதலுக்கு அப்புறம் இந்த நகரத்தை புதுப்பிக்கிறப்போ இந்த கட்டிடத்தை மட்டும் மீண்டும் கட்டாம அணுகுண்டு தாக்குதலின் அவலங்களை நினைவு கூறும் வகையில பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 1996ல இந்த கட்டிடம் யுனெஸ்கோவால பராமரிப்பு கட்டிடமா அறிவிக்கப்பட்டது. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் கியோமிசு டேரா. கியோமிசு டேரா ஜப்பான் நாட்டோட கியூட்டோ நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஜப்பான் நாட்டுல யுனெஸ்கோவால பராமரிக்கப்படுற இடங்கள்ல இந்த கியோமிசு டேராவும் ஒண்ணு. அரண்மனையை ஒட்டி உள்ள இந்த கோவிலோட முக்கியமான பகுதிகளை தங்க தகடுகள்ல பதிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. பிரான்ஸ் நாட்டுல ஈஃபில் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். யுஎஸ்ஏல ட்வின் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். அந்த வகையில பார்த்தா ஜப்பான் நாடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது டோக்கியோ டவர் தான். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டோக்கியோ டவரை பத்தி தான். டோக்கியோ டவர் ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோ மாநகரத்துல இருக்க மினாட்டோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்யூனிகேஷன் மற்றும் அப்சர்வேஷன் டவர். இந்த டவரோட டிசைன் பிரான்ஸ் நாட்டுல இருக்க ஈஃபில் டவரை போலவே பிரைட் ஸ்ட்ரக்சரை கொண்டது. இந்த கோபுரம் 332.9 மீட்டர்கள் உயரமானது. 1961 இருந்து இந்த டவர்ல டெலிவிஷன் பிராட்காஸ்டிங்கும் ரேடியோ ஆண்டனாஸும் அமைக்கப்பட்டது. இந்த டவரோட மெயின் இன்கம்னு பார்த்தா டூரிசமும் ஆண்டனா லீசிங்கும் தான். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டோக்கியோ டவருக்கு போய் பாருங்க. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில ஜப்பான் நாட்டோட சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஹரிகரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர்.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவ மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. எங்க நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயத்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அத பாத்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம்.
யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா ச எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அத சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பாத்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு
தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சத சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேலதானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். தன்னைத்தான் காக்கில் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கோபத்தால் விளையும் தீமைகள் நிறைய இருக்கு. கோபத்தால ரத்த நாளங்கள் சூடேறி நம் உடலே கெடுக்கிறது. ஏன் கோபம் வருது? எதனால கோபம் வருது? எப்பெல்லாம் கோபம் வருது? விருப்பு வெறுப்புகளால தாக்கப்பட்டுள்ள மனிதன் மனதில் தான் கோபம் எழும். காலம் காட்டும் கருவியான கடிகாரத்தை உற்று பாருங்க. ஓயாது ஓடிக்கொண்டிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கு. கடிகாரங்கள்ல சூழ்நிலைகள் பாதிப்பதில்லை. அதுபோல நம் வாழ்க்கையையும் எந்த சூழ்நிலையும் பாதிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் திகைப்பும் அச்சமும் கொள்ளாம செயலை செய்யணும். கோபப்படுறோம்னா எதையாவது இழக்க போறோம்னு அர்த்தம். கோபத்தால எந்த நற்பயனும் இல்ல. ஆக்கப்பண்ணிக்கு அடக்கி வைக்கப்பட்ட வெப்பம் எரிசக்தியா மாறுவது போல அடக்கி வைக்கப்பட்ட கோபம் ஆக்கத்தை தரும். நாம நினைக்கிற மாதிரி நடக்காத போது மனிதனுக்கு கோபம் வருது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்தா பல மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் வரலன்னு தற்கொலை என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுறாங்க. தன்னால தன் பெற்றோர் உறவினர் பல எதிர்பார்ப்புகளை வச்சிருக்காங்க. ஆனா அதை நிறைவேற்ற முடியலன்னு நினைத்து தன் மேலேயே சினம் கொண்டு பல பேர் இந்த கோழைத்தனமான முடிவுக்கு வந்துடுறாங்க. மதிப்பெண்கள் வெளி உலகத்துக்கு வேணும்னா பகட்டான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா மனித உயிர் என்பது அதை விட மேலானது. தற்கொலை கோபத்தின் வெளிப்பாடுதான். தான் நினைத்தது நடக்கல, இல்ல தனக்கு திறமை இல்ல அப்படின்னு நினைச்சுதான் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு நிமிட கோபம் உயிரை பறித்து விடுது. அப்படியும் உங்களால எதையும் பொறுத்து கொள்ள முடியலையா, தற்கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தீங்கன்னா யாரிடமாவது மனம் விட்டு பேசுங்க. கட்டாயம் அந்த எண்ணம் பறந்து போகும். மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும்னா சினம் என்ற பெருநோயினை நீக்கி வாழ்தல் வேண்டும். இன்றைய உலக அளவில் மக்களை ஆட்டி படைப்பது சினம், கோபம் என்ற பெருநோயே ஆகும். அதனால கோபம் நம்மை நெருங்க விடாம பாத்துக்கோங்க.
கோபம் ஒரு பெரும் மேகம் போல நம்மேல் கவிழும் முன் நாம் நம்மை காத்து கொள்ளாவிட்டால் இருள் நம் வாழ்க்கையை சூழ்ந்துவிடும். வாழ்க்கையை வாழ கத்துக்கொண்டோம்னா கோபம், சினம் போன்றவற்றை அகற்றி நட்புக்கும் தோழமைக்கும் வித்திட வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்தி நம்மிடையே இருக்கும் பொய்யான வாழ்க்கை முறையை நீக்கணும். மனதில் கோபம் இல்லைன்னா வாழ்க்கை புயல்ல பாதிக்கப்பட்ட வயல் போல சிதைந்த நிலையில தான் காட்சி தரும். கோபம் வந்தா இதய துடிப்பு கூடும், இரத்த ஓட்டம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இரத்த கொதிப்பு ஏற்படும். இதனால இதய பாதிப்பு நோய் கூட வர வாய்ப்பு இருக்கு. உடல் நலம் மட்டும் கெடுறது போதாதுன்னு மனநலமும் கெடுது. கோபப்படாம இருந்தா ஒன்னும் கெட்டு விடாது, எல்லாம் நல்லா தான் நடக்கும், பாதுகாப்பாவும் இருக்கும். அடக்கப்பட்ட கோபம் ஆற்றலா மாறும், பொறுப்புணர்ச்சி கூடும், அதிக வேலைகளை செய்யலாம். சில நிமிட கோபம் பல தீமைகளை செய்யுது. அதனால மரணத்தை தவிர்க்கவும் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோபப்படாதீங்க. கோபம் நிதானத்தை இழக்க செய்யுது. அதனால சிந்தனை புலன் சிதறும். அதோட விளைவா மனிதன் மிருகமாகிறான். ஏன் இந்த அவலம்? கோபம் வேண்டவே வேண்டாம். மனித சக்தி பெரிய ஆற்றல் உடையது, படைப்பாற்றல் மிக்கது. இப்படியான அற்புதமான ஆற்றல் ஒன்னுக்கும் பயன்படாத கோபத்துல பாழாக்கலாமா? யார் மீது உங்களுக்கு கோபம்? அவங்களே நட்பாக்கி கொள்ளுங்க, தீமை நன்மையா வளரும். கோபப்படாம வாழ கத்துக்குவோம். கோபத்தை அடக்குவது எளிமையான விஷயம் இல்லதாங்க, அதுக்கு கடுமையான பயிற்சி தேவை. கோபம் வரும்பொழுதெல்லாம் கவனிங்க. எதை கவனிக்கணும்? கோபத்தின் காரணம் மாற கவனித்து காத்திருக்க வேண்டும். கோபம் வரும்போது பேசாம மௌனமா இருக்க கற்றுக்கொள்வோம். இதையே வள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்று கூறுகிறார். அதாவது தன்னை காத்து கொள்ளும் விருப்பம் உண்டா, தன்னையே கொள்ளும் சினத்திலிருந்து காத்துக்கொள்க. அப்படி காத்துக்கொள்ள தவறினால் அந்த சினமே நம்மை கொன்றுவிடும் என்பது திருக்குறளின் கருத்து. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. It's time to pick some words in glossary box with Miss Ahitya and VAT Community Radio 90.8. Stagnate. STAGNATE. It's a state of being idle or not progressing from the current state. Origin of the word stagnate is from Latin word stagnatus. It is a participle of stagnate. Synonym of the word stagnate is idle, slug. Antonym of the word stagnate is work, moving. And to use it in a sentence format, rainwater stagnated on the road due to heavy rain last night. To pick more words from glossary box, stay tuned to VAT Community Radio 90.8. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VAT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான வல்லுனர் பார்வை. நம்ம இந்த வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் எண்ணங்கள், கேள்விக்கான பதில்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறது திருமதி அகிலா கிருத்திவாசன். இவங்களை பத்தி சொல்லணும்னா மாடித்தோட்டம் அமைத்து அதுல பல்வேறு விதமான புதுமையை படைச்சிருக்காங்க. மாடித்தோட்டம் பற்றி பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ பொதுவாக டெரஸ் கார்டனிங் அப்படின்றது பல்வேறு விதமான நபர்களுக்கு ஒரு ஹாபியா எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட தான் சொல்லணும் சிட்டி சைடில். இந்த மாடித்தோட்டம் அமைக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? நான் இயற்கையை கடவுளாக நேசிக்கிறேன். செடியெல்லாம் நிறைய வளர்த்துட்டு இருக்கேன். பட் என்னோட வெஜிடபிளை நானே ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. அப்போ ஏன் இவ்வளோ இடம் இருக்கும்போது நம்ம மாடியில் தோட்டம் அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு மாடி தோட்டத்தை ஆரம்பித்தேன். நான் எல்லா வெஜிடபிளையும் போட முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிளும் என்னோட ப்ரொடியூஸ், வீட்டுக்கு தேவையான எல்லாமே நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுது? இதில் எந்தெந்த வகையான செடிகளை நம்மளால வளர்க்க முடியும் மேடம்?
இதுல இடம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. என்ன பொறுத்த மட்டும் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்னு கண்ணதாசனோட வரிகளை தான் இங்க சொல்ல நான் விருப்பப்படுறேன். இடம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்ன பொறுத்த மட்டும். ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன ரூம், இல்ல ஒரு சின்ன டெரஸ்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தா கூட பண்ண முடியும் கண்டிப்பா. என்ன வீட்டுல வந்து என்னென்ன பொருள் இருக்கோ, ஒரு தொட்டியோ ஒரு கண்டெய்னரோ இல்ல ரீசைக்கிள் பண்ற ஒரு க்ரோ பேக்ஸ் எது இருந்தாலுமே அதுல தோட்டம் அமைக்க முடியும். எல்லா விதமான கீரை வகைகள், வெஜிடபிள் எல்லாமே பண்ண முடியும் நம்மளால. பொதுவா எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் அதுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த தோட்டம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவினங்கள் ஆகுது மேடம்? இல்ல இதை வந்து ஒரு பணத்துல கணக்கிடுறதுக்கு எனக்கு தெரியல ஆக்சுவலா. இது வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது வந்து பெரிய ஒரு பண செலவு விஷயமா கணக்குல வராது. இது நமக்கு ரீசைக்கிள் பண்ற க்ரோ பேக்ஸ்ல ஆரம்பிச்சு நம்ம அதுக்கு தேவையான வந்து தோட்டத்துக்கு தேவையான மணல், மண் வகைகள் அண்ட் உரங்கள் மட்டும்தான் வாங்க வேண்டி இருக்குமே தவிர அதர்வைஸ் வேற ஒன்றும் பெரிய செலவு இருக்காது இதுல. ஸோ தோட்டம் அமைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மண் உரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாடி தோட்டத்துக்கு வந்து எந்தெந்த மாதிரியான மண் வகைகள் தேவைப்படுது? இதுக்கு உரமெல்லாம் எப்படி மேடம் பயன்படுத்துறீங்க நீங்கள்? இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பண்ணணும் அப்படின்னாக்கா செம்மண், மணல் அண்டு சாணம் அதை கலந்து நம்ம பண்ணலாம். அது கொஞ்சம் வெயிட் கூட ஆகும். இப்போ வந்து லேட்டஸ்ட் இதுபடி டெரஸ்ல வைக்கிறதுனால மாடி தோட்டம் அமைக்கும் போது நம்ம வெயிட்டையும் பார்க்கணும் இல்லையா? ரொம்ப வந்து வெயிட்டை மேலே ஏற்ற முடியாது நம்ம. அதனால இப்போ வந்திருக்கிறது நான் உபயோகப்படுத்துறது என்னன்னா தேங்காய் நார் தூள் கிடைக்கிறது, அதை வந்து பிளாக்கா கிடைக்கிறது. அது அந்த பிளாக் ஊற வச்சுட்டு அதோட வந்து மண்புழு உரம் கலந்து தேவையானதுக்கு மணல் கலந்து அதை தான் க்ரோ பேக்ஸ்ல எல்லாம் வச்சுட்டு நான் தோட்டம் அமைச்சிட்டு இருக்கேன் இப்போ நான். மாடி தோட்டம் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா தோட்டம்னாவே அதுக்கு நீர் பாய்ச்சல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இல்லையா? ஸோ இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சற விஷயங்கள்லாம் எப்படி மேடம்? இதுலயும் வந்து மனிதர்களுக்கு எப்படி தேவை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தேவை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் செடிகளுக்கும். செடிகள் எப்போதுமே ரொம்ப பேராசைப்படக்கூடியவை இல்லை மனிதர்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் தேவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில செடி வகைகளுக்கெல்லாம் 2 நாளுக்கு ஒரு தடவை கூட தண்ணீர் விடும்படியா இருக்கும். சிலதுக்கு தினமும் கவனிப்பு தேவையா இருக்கும். சிலதுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை கூட விடும்படியா இருக்கும். அதனால தண்ணீரை வந்து நம்ம அதை கத்துட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு தேவையானது மட்டும், தண்ணீரை வேஸ்டும் பண்ண வேண்டாம். நம்ம தண்ணீர் நிறையாவும் செலவழிக்க வேண்டாம். ஒவ்வொரு செடியோட தன்மையை தெரிஞ்சுட்டாலே நம்ம தண்ணி தேவைகளை வந்து நம்மளே நிர்ணயம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேடம், நீங்க சொல்ற மாதிரி தேவைக்கேற்ப அளவு தான் பயன்படுத்தணும். நீங்க எவ்வளவு பரப்பளவுல மாடி தோட்டம் அமைச்சிருக்கீங்க மேடம்? இதன் மூலமா எவ்வளவு காய்கறிகள் உங்களால எடுக்க முடியுது? என்னோடது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் எந்த மாடி தோட்டம் பரப்பளவு சேர்த்து. அதுல வந்து நான் ஆரம்பிச்சதே வந்து ஒரு நாள் சாப்பாட்டுல நிச்சயமா என்னோட உற்பத்தி பண்ற காய் ஒண்ணு வந்து என்னோட சமையல்ல இருக்கணுங்கிற கான்செப்ட்ல தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு கீரை வகையோ ஒரு காய் வகையோ நம்ம உற்பத்தி பண்றதுல இருந்து நம்ம சாப்பாட்டுல இருக்கணும். அதுவும் நான் உற்பத்தி பண்றது கெமிக்கல் உரமே இல்லாம ஆர்கானிக் மெத்தட்ல இயற்கை உரம் போட்டு தான் வளர்க்குற காய். அதனால அப்படி ஆரம்பிச்ச ஆர்வம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு நாளைக்கான தேவைக்கு எல்லாமே என்னோட தோட்டத்திலேருந்து நான் மாடி தோட்டத்திலேருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி இயற்கை உரம்னு சொன்னதுபடிதான் ஞாபகப்படுது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேரால வந்து உரம் தயாரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரியான உரங்கள் வந்து தயாரிப்பு நீங்களே மேற்கொள்றதுன்னு நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு புரிய வருது மேடம். இந்த உரம் தயாரிப்பு எல்லாம் எப்படி மேடம்? நான் பெரும்பாலும் வந்து சாணம் யூஸ் பண்றேன், மாட்டு சாணம் யூஸ் பண்றேன். அப்புறம் வெர்மி கம்போஸ்ட்னு சொல்ற மண்புழு உரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்ட்ல எல்லாமே வெஜிடபிள் கட் பண்றது, வெஜிடபிள் பீல்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கட் பண்றது, எது மக்கும் தன்மை உள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தனியா ஒரு பேரல்ல போட்டு வச்சுட்டு அதை வந்து நான் கிச்சன் வேஸ்ட் எல்லாம் தனியா உரம் பண்றேன். அதை தவிர என்னோட தோட்டத்திலேருந்து உதிர்ற இலை, அந்த வேறு தண்டு எதையுமே வீண் பண்றது இல்ல. மண் வந்து என்ன நமக்கு கொடுக்கறதோ அதை திருப்பி மண்ணுக்கே கொடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம். அதனால அதையே உரமா பண்ணிட்டு அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு. கண்டிப்பா மேடம், இப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்மள பல பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம எதெல்லாம் பண்ணோம்னா நம்மளால வந்து ஈஸியா இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல பொறுமை வேணுங்க, அப்புறம் இயற்கையை நேசிக்கிற தன்மை வேணும். இது ரெண்டும் இருந்தாலே சக்சஸ் ஆயிடலாம். விதை ஒன்று நட்டுட்டு மறுநாளே வந்து இன்னும் முளைக்கலையேன்னு பார்த்துட்டு இருக்கிறத விட கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சாலே நம்ம இதுல உள்ள கண்டிப்பா ஈடுபட முடியும் நம்மளால.
ஸோ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மண்ணாகட்டும் நீர்ப்பாசனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக தெரியுது. இதில் ஏன்னா நம்ம இன்னைக்கு விவசாய முறைகளில் வந்து நிலங்களில் பயன்படுத்துகிற விதைகளே பல்வேறு விதைகளில் வந்து பொய்த்து போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் மாடியில் வளர்க்கறது இல்லையா? ஸோ விதைகளினுடைய தேர்வு எப்படி மேடம் இருக்குது? விதைகள் வந்து எப்படி தேர்வு செய்யணும் நாம? விதைகள் ஆரம்பத்தில் வாங்கும்போதே நம்ம ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் வந்து இயற்கை முறையில் விளைந்த மூல விதைகளை வாங்கி நம்ம ஒரு தடவை வாங்கிட்டா போகிறோம். இப்போ நான் எக்கச்சக்கமாக எல்லா ஊர்களுக்கும் நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நிறைய இதில் எழுதுறதுனால என்னோட விதைகளை கேட்பாங்க. பூச்செடிகளாகட்டும், இது ஹெர்பல் ஆகட்டும், நம்மளோட காய் செடிகளாகட்டும், எங்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு இது விளையிற தன்மையை பார்த்துட்டு எல்லாரும் கேட்பாங்க, இது வந்து விதை கொடுக்க முடியுமான்ட்டு. நான் இது ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அட்ரஸ் மட்டும் கேட்டுப்பேன். அப்புறம் என்னோட விதைகள், நான் உற்பத்தி பண்ற விதைகளை எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி தரமான விதைகளை வாங்கி நம்ம வந்து நேர்த்தியா பயிர் பண்ணிதுனா நம்ம அப்புறம் வந்து எக்கச்சக்கமா எடுக்க முடியும். ஒரு விதை போட்டா அதுல இருந்து எக்கச்சக்க விதைகளை நம்மளே உற்பத்தி பண்ண முடியும். கண்டிப்பா மேடம். இயற்கையை நேசிச்சு இயற்கையை நேசிக்கிற விதத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க சொல்ற மாதிரி மேடம், நீங்க விளைவிச்ச பொருட்களை வந்து உங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல மேற்கொண்டு யாருக்காச்சும் கொடுத்துட்டு இருக்கீங்களா மேடம்? அதாவது விற்பனை ஏதாவது? இல்லை, நான் விற்பனைன்னு போகிறது இல்லைங்க. வந்து எனக்கு என்ன தேவையா இருக்கோ அதை எடுத்துட்டு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறத நான் பழக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு யாருக்கு வந்து விலை கொடுத்து வாங்க முடியாதோ அவங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் வந்து பக்கத்துலேயே எனக்கு வந்து ஒரு சிறுவர்கள் காப்பகம் இருக்கு. அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருந்தாலும் தேவையா இருக்கும். அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் உற்பத்தி பண்ணணும் தினமேனே தோணும். அதுக்காகவே உற்பத்தி நிறைய பண்ணுவேன். எனக்கு மிஞ்சி மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பா மேடம். தமக்கு முடிந்த அளவுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். உங்களுடைய தோட்டத்துல இந்த காய் இல்ல இந்த பழம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே அங்க ஒரு தாய்க்கு எப்படி எல்லா குழந்தைங்களுக்கும் முக்கியத்துவமோ அதே மாதிரி எல்லாம் நான் வச்சிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 2000 வகையான ஸ்பீஷீஸ் வச்சுட்டு இருக்கேன். எல்லாமே எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். கண்டிப்பா மேடம். இல்ல இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்றது இவங்க இதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அகிலா கிருத்திவாசன் மேடம் வந்து உற்பத்தி பண்ற பொருள்ல இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையா? எல்லாமே தான் தோணும். காய் எல்லாமே வந்து எந்த மாதிரி காய் வந்து இங்கெல்லாம் விளையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதை விளைய வச்சேன். நம்ம வந்து இருக்கிற அவ்வளோ வெயிலுக்கும் இதுக்கும் கேரட்ஸ் எல்லாம் வந்து வருமானம் எல்லாருக்குமே வந்து அது ஹில் ஸ்டேஷன்ல தான் வரும், மலை பிரதேசங்கள்ல தான் விளையும்னு நினைச்சிட்டு இருந்த கேரட் பீட்ரூட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணேன். அண்ட் பொட்டேட்டோஸ் ஆல்சோ வந்து தட் உருளைக்கிழங்கு வந்து இவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எல்லா கிழங்கு வகைகளும் வந்து சேப்பங்கிழங்குலேருந்து மாங்காய் இஞ்சிலேருந்து எல்லாமே வந்து நான் டெரஸ்ல தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பூமியில விளையிற காய் எல்லாமே டெரஸ்லயும் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிட்டு இருக்கேன். மேடம் வந்து வேளாண்மையை பொறுத்த வரையிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு விதை, மண், நீர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. நீங்க வளர்க்கிற செடிகளுக்கு பூச்சிக்கொல்லிகள் எப்படி மேடம்? முதல்ல செடிகளோட நம்ம தினம் தொடர்புல இருக்கும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு பூச்சிகள் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்திலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெரிய விஷயங்கள்லாம் தடுக்க முடியும் நம்மளால. தினமே வந்து பெரும்பாலும் செடிகளோட இருக்கும்போது நான் பார்த்துடுவேன் எப்போ பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயற்கையான முறையில் தான் பூச்சிக்கொல்லி நான் தயாரிக்கிறேன். தட் நம்ம வீட்லேயே இருக்கிற பூண்டு, இஞ்சி அண்டு பச்சை மிளகா மூணையும் சம பங்கு எடுத்துட்டு அதை அரைச்சு ஒரு 20 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இனிஷியலாக. அதுக்கும் மேலே பூச்சி வெரைட்டினா வேப்ப எண்ணெய், புங்கம் எண்ணெய் அண்டு பூந்தி கொட்டை, இது மூணுமே எப்போதுமே கைவசம் வச்சுட்டு இருப்பேன் நான். பூந்தி கொட்டையை உடைச்சு அதை தண்ணியில போட்டு பெரும்பாலும் அதுல வர நுரையில வேப்ப எண்ணெயும் புங்கம் எண்ணெயும் கலந்து அதை வந்து ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தெளிக்க ஆரம்பிப்பேன் எல்லா செடிக்குமே. இதை வந்து வாரத்துக்கு 2 முறை பண்ண ஆரம்பிச்சாலே எல்லா பூச்சிகளையும் விரட்ட முடியும். நான் இந்த முறையில தான் பூச்சிக்கொல்லி இது பண்ணிட்டு இருக்கேன். நான் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்றது இல்லை. கண்டிப்பா மேடம். இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது மூலமா சத்தான காய்கறிகளை நம்மளை உற்பத்தி பண்ண முடியும். மேடம், இயற்கை சார்ந்த வேளாண்மையில அதுவும் குறிப்பா டெரஸ் கார்டனிங்ல பல்வேறு தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம் மேடம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லுநர் பார்வை. இது VIT பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே
உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே உன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில இது வல்லுநர் பார்வையில தான் நாம இருக்கோம். வல்லுநர் பார்வையில இடைவேளைக்கு முன்னாடி மாடி தோட்டம் பத்தி பல்வேறு தகவல்களை மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம், நீங்க சொன்னீங்க உரம் பத்தி சொன்னீங்க, மண் வகைகள் பத்தி சொன்னீங்க இல்லையா? நம்ம எல்லாமே ஊட்டச்சத்துன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? நமக்காகட்டும் இல்ல செடிகள் ஆகட்டும். நீங்க வளர்க்கிற செடிகளுக்கு ஊட்டச்சத்துக்கு என்னென்ன விதமான வகைகளை கையாளுறீங்க மேடம்? ஊட்டச்சத்துன்னா நானே தயாரிக்கிற கம்போஸ்ட் தவிர மண்புழு உரம் வாங்கி வச்சிருப்பேன் நான். அதில் மண்புழு உரத்தை அப்படியே நேராக செடிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அதை கம்போஸ்டீன் பண்ணிட்டு செடிகளுக்கு எப்போதுமே கொடுக்கறது நான். அந்த கம்போஸ்டி எப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்க, மண்புழு உரம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அப்புறம் தண்ணி வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி, அப்புறம் வெல்லம் வந்து ஒரு 25 கிராம் அது போட்டுட்டு அதில் வந்து இந்த மீன் தொட்டிக்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற அந்த அரேஷன் பம்புன்னு இருக்கும், அந்த பம்பை ப்ளக் பண்ணி அதில் விட்டுட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2 நாள் விட்டோம் அப்படின்னாக்கா அந்த டீ வந்து ரெடி ஆகிடும், ஒரு பேரல் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதை எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து இலை மேலையும் தண்டு மேலையும் நான் தெளிக்கும் போது ஒரு வாரத்திலேயே நிச்சயமா அதோட பலன் தெரியும். இலைகள்லாம் நல்ல பசுமை கொடுத்துருக்கும், அப்புறம் காய் பூவெல்லாம் உற்பத்தி எல்லாமே நல்லா தெரியும். நான் இந்த முறையை தான் பயன்படுத்திட்டு வரேன். மண்புழு உரம் எப்போதுமே வச்சுட்டு இருப்பேன், மண்புழு உரத்தை தான் பயன்படுத்திட்டு வரேன் நான். கண்டிப்பா நீங்க வளர்க்கிற செடிகளுக்கு முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த விஷயங்களையே பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேடம், கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப நீங்க டெரஸ் கார்டன்ல செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, எந்தெந்த வகையான செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுங்களா எங்களுக்காக? நிச்சயமா. மூலிகை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இப்ப சேகரிச்சுட்டு வரேன். அது எல்லாமே வந்து மாடி தோட்டத்துல வச்சுட்டு இருக்கேன். என்னென்ன வச்சுட்டு இருக்கேன்னா, நாயுருவி, குப்பைமேனி, கீழாநெல்லி, அம்மாம் பச்சரிசி, அருகம்புல், ஆலோவேரான் அண்ட் சித்தரத்தை, வசம்பு, வேம்பு, துளசி, திருநீற்று பச்சலை, ஓமவல்லி, லெமன் கிராஸ், ஓமம், சோம்பு, பல வகையான மூலிகைகளை நான் மாடி தோட்டத்தில் வளர்த்துட்டு வரேன் நான். இதை தவிர்த்து காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி? காய்கறிகள் எல்லா காய்கறிகளுமே ஆல்மோஸ்ட் வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதில் தெரிஞ்சுட்டேன் நான். ஜென்ரலாக ஆரம்பித்தது வந்து வெண்டை, தக்காளி, கத்திரிக்காய், மிளகா, வெள்ளரி, அப்புறம் இப்போ வந்து கேரட்லாமும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கேரட், பீட்ரூட் எல்லாமே வளர்த்துட்ருக்கேன். அப்புறம் பரங்கி, பூசணி, உருளைக்கிழங்கு, சேம்பு, மாங்காய் இஞ்சி, மஞ்சள், அப்புறம் கோஸ், அவரைக்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், பயத்தங்காய், வாழை, புடல், பாகல், பீர்க்கை, சுரைக்காய், இன்னும் பல காயை வந்து டெரஸில் வளர்த்துட்டு இருக்கேன் நான். மேல ஒரு சிறு விவசாயமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நெல்லை தவிர்த்து மற்றது எல்லாமே விவசாயத்துல பண்றது எல்லாமே நீங்க இல்ல, அதுல சிறுதானியங்களை கூட போட்டிருக்கேன். அதெல்லாம் அது சொல்ல விட்டுட்டேன் உங்களுக்கு. அந்த பேர்ல் மில்லட்னு சொல்ற இது எல்லாமே, சோளம், கம்பு எல்லாமே வளர்த்துட்டு இருக்கேன் நான். அது சீசனுக்கு போடுவேன். இதுல என்ன சந்தோஷம் தரக்கூடியதுன்னா, அந்த கம்பு, கேழ்வரகெல்லாம் நான் எடுக்கிறத விட அணில், கிளி, அந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிடும்போது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்காகவே வந்து பறவைகளுக்காகவே வளர்க்குறேன்னு கூட சொல்லலாம். அது நிறைய செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலயும் முதல் முயற்சி அப்படின்றது ரொம்ப மறக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க டெரஸ் கார்டனிங்ல முதல்ல வளர்த்த செடின்னு சொன்னா எதை மேடம் சொல்லுவீங்க? நான் டெரஸ் கார்டனில் ஆரம்பத்திலேயே வந்து வெண்டை, தக்காளி அண்டு மிளகாய் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அது எல்லாருமே வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடியது. ரொம்ப வந்து பெரிய முயற்சி எல்லாம் தேவையில்லை. அந்த வெண்டைக்காய், பச்சை மிளகாய் அண்டு தக்காளி, அதை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். அதை ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி வகைகள் அவையெல்லாம்.
கண்டிப்பா இது முன்னாடியே கேட்கணும்னு நினைச்ச கேள்வி மேடம். நீங்க வளர்த்த காய்கறிகளுக்கும் வெளியில மார்க்கெட்ல வாங்கி சமைக்கிற காய்கறிகளுக்கும் டேஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்தீங்களா மேடம்? டேஸ்ட் எப்படி இருக்கு? கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்திலேருந்து காலையில சமைக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சுட்டு வரோம். பட் வெளியில கடையில வாங்குறதெல்லாம் அவங்க பறிச்சு அப்புறம் அது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல 2-3 நாள் ஆகிதான் நமக்கு கிடைக்கிது. அதுவும் என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அண்டு அது நம்ம காயெல்லாம் வேகும் தன்மையிலேயே தெரியும் நம்ம இயற்கை உரம் போட்டு வளர்த்ததா இல்ல கெமிக்கல் போட்டு வளர்த்ததான்னு. அந்த தன்மை அண்ட் டேஸ்ட் ரெண்டுத்துலயுமே கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயமா வெளியில வாங்குறதுக்கும் வீட்டுல நம்ம உற்பத்தி பண்ற காய்க்கும் நிச்சயமா டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது மேடம், டெரஸ் கார்டனிங் அமைக்கிறதுக்கு ஒரு விதமான பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில பல்வேறு நபர்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் இந்த டெரஸ் கார்டனிங் பராமரிக்கிறதுக்கு நீங்க எப்படி மேடம் நேரம் ஒதுக்குறீங்க? நேரம் நம்ம கையில இருக்கணுங்க. அது கண்ட்ரோல் நம்ம கையில கண்டிப்பா இருக்கணும். நேரத்தோட இதை ஒரு சின்ன பிளானிங் இருந்தா போறோம். நேரம் இப்பப்போ இந்த நேரம் நம்ம தோட்டத்துக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இயற்கை மேல ஈர்ப்பு வர வர நம்ம நேரத்தை நம்மளே ரெடி பண்ணிப்போம். அது தனியா வேணுங்கிறது இல்லை நமக்கு நேரம். அந்த நேரத்துல ஈவினிங் காத்தால ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours செலவிட்டாலே போறோம். நம்ம ஒரு நல்ல தரமான தோட்டத்தை உற்பத்தி பண்ண முடியும். நம்ம அதாவது ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தரே போதுமானது அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கும்போது யாராவது ஹெல்ப் கேட்டுக்கலாம். அதர்வைஸ் மீதி எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு தேவையில்லை, ஒரு தனி மனிதனாலேயே தோட்டத்தை பராமரிக்க முடியும். கண்டிப்பா மேடம், பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மாடி தோட்டம், அதாவது டெரஸ் கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம வீட்டு தோட்டத்துல, அதாவது நம்ம வீட்டு மாடியில எப்படியாச்சும் ஒரு தோட்டம் அமைச்சு பல்வேறு நபர்களை ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு அதனுடைய விழிப்புணர்வு, அதை பத்தின விழிப்புணர்வு கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். இதை பத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணலாம் மேடம்? இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய மன்றங்களில் உறுப்பினர்களாக இருக்காங்க. நிறைய புக்ஸ்லலாம் அதை பற்றி மாடித்தோட்டத்தை பற்றி வரதுனால இப்போ ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. பட் இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அது நம்ம ஆரம்பிச்சுட்டு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொறுமை வேணும். கண்டிப்பாக ஒன்று போட்டுட்டு உடனே அது வளரல, உடனே காய் கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம என்ன தப்பு பண்ணினோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா போகிறோம். இது செடியோட பழக பழக அது ரொம்ப ஈஸியாக கத்துன்றலாம். நம்ம இது நிறைய மன்றங்களில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இப்போ நானே நிறையா இதில் எழுதுறேன். நான் ஃபேஸ்புக் மன்றங்கள்லாம் நிறையா இதில் நான் என்னோட மாடித்தோட்டத்தில் உற்பத்தி பண்ண காய் செடி வகைகள் தினம் ஒரு 2 போஸ்டாவது போடணுன்ட்டு நான் எப்போதும் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை என்னோட செடி வகைகளான தகவல்கள், அதோட பைனாமியல் நேமோட, அது எந்த வகையை சார்ந்தது, அதை என்ன மாதிரி பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும், அதுக்கு அப்போ செயின் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிச்சயமா அதை படிக்கிறவங்ககிட்டேருந்து வந்துட்டே இருக்கும். ஒரு ஆர்வமும் வந்துட்டு இருக்கும். உடனே கேட்பாங்க, இந்த செடியை வளர்க்குறதுனா இந்த மண் வகையை நம்ம போடலாமா, என்ன மாதிரி மிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேள்வி வரும். அப்ப கேள்வி வரும்போது நான் உடனே தகவல் கொடுக்கும்போது இது பல மக்களை போய் சேர்றது. அதனால எனக்கு ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கு. நிறைய மக்களை போய் இது ரொம்ப ஈஸியா சேர்றது, முகம் தெரியாத மக்கள் கிட்ட எல்லாம் போய் சேர்றது. இது என்ன மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் தகவல் போட்டோவோட நான் கொடுக்குறேன். இந்த செடி இந்த மாதிரி தன்மையோட இருக்கும், இந்த மாதிரி பூ பூக்கும், இவ்வளோ காய் காய்க்கும், இந்த மாதிரி கண்டெய்னர்ல வைக்கலாம். நீங்க உடனே தகவல்கள் ஒரு 15 லிட்டர்ஸ் பேரல்ல வைக்கலாம். இந்த தொட்டியை உடனே அவங்க கேட்பாங்க, இந்த தொட்டியை ஒரு 15 inches ஸ்பாட்ல வச்சா அது வளருமான்னு கேட்பாங்க. இது ஒரு தகவல் பல மக்களை போய் சேர்றது இது இந்த மன்றங்கள்ல. அதனாலேயே நான் நிறைய எழுதிட்டு இருக்கேன். கண்டிப்பா மேடம், நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை பத்தின அடிப்படை அனுபவ அறிவாவும் இருக்கணும், இல்லைன்னா படிப்பு அறிவாவது இருக்கணும் இல்லையா? சோ இதை பத்தின டெரஸ் கார்டனிங் அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு செடியை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஏதாச்சும் படிப்பறிவுகள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டா ஏதாச்சும் சைட் இருக்குங்களா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு? இல்ல எப்படி மேடம் நம்ம செடிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது? இல்ல இது அத்தன்டிக் சைட் போகணும். பல தகவல்கள் நம்ம எது நமக்கு சரியான தகவல் கொடுக்கணுமோ அந்த மாதிரி தகவல். இது தேடல்ங்கிறது நம்ம ஆர்வம் இருந்ததுனாலே தேடல் ஜாஸ்தி ஆயிடும். நமக்கு தேடி தேடி ஒவ்வொன்றும் தேடி தேடி பல ஃபோரம்ல இருந்து நம்ம அது தகவல்களை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பா மேடம், எந்த ஒரு விஷயத்தை சார்ந்திருந்தாலும் நம்மளோட தேடல் இருந்ததுன்னா அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம் மேடம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லுநர் பார்வை. இது VIT பண்பலை 90.8 சிறிய இடைவேளை.
Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. All right, I got it. Let's go now. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான வல்லுநர் பார்வை. நம்ம வல்லுநர் பார்வையில இடைவேளைக்கு முன்னாடி திருமதி அகிலா கிருத்திவாசன் மேடம் நமக்கு டெரஸ் கார்டனிங் பத்தி பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். மேடம், நிகழ்ச்சிகளை இடைவேளைக்கு முன்னாடி பல்வேறு தகவல்களை சொன்னீங்க மேடம். இப்ப நம்ம பேச போறது என்னன்னா, டெரஸ் கார்டனிங் அப்படின்னு எடுத்துட்டாவே அது சிட்டி சைடு, டவுன் சைடு தான் வந்து பண்றாங்க, வில்லேஜ் சைடு யாரும் பண்றது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது அந்த மாதிரியான தோற்றம் தான் இருக்குங்களா? இது டெரஸ் கார்டனிங் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் மேடம்? இல்லை, இது மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறம் கிராமப்புறங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லை. யார் ஆர்வம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆரம்பிக்கலாம். அது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கிராமப்புறங்க இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாமே மாட்டு சாணத்துலேருந்து மணல்லேருந்து நமக்கு வேர்மி கம்போஸ்ட் மண்புழு உரத்துலேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. அதனால இது நகர்ப்புறம் கிராமப்புறம்னு இல்லாமல் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே ஆரம்பிக்கலாம் அதை. கண்டிப்பா மேடம், நீங்க சொல்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும், அது இடம் பொருள் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க நீங்க. மேடம், நீங்க பல வருடங்களா டெரஸ் கார்டனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மத்தவங்க உங்களை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். முதல்ல வந்து இயற்கையோட நம்ம நிறைய நேரம் செலவிடுறோம், அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இரண்டாவது, நம்ம உடல் ஆரோக்கியம்னு சொல்லணும்னா தனியா நம்ம ஜிம் அந்த மாதிரி போக வேண்டாம். உடற்பயிற்சி நிலையத்துக்கு போகாமலேயே நம்ம நிச்சயமா உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல காற்றை சுவாசிக்கிறோம், நல்ல உணவை வந்து இயற்கையான முறையில் விளைவித்த உணவை சாப்பிட்றோம், நம்ம இயற்கையோடையே நிறைய நேரம் செலவிடுறோம். சொல்லப்போனா இன்னும் நம்ம இளமையாவே இருக்கலாம், இயற்கையை நேசிச்சு இயற்கையோடய இருக்கிறதுனால. கண்டிப்பா டெரஸ் கார்டனிங் மூலமா மாடியில வந்து விவசாயம் பண்றதுனால குனிந்து நெளிந்து வேலை செய்யறதுனால உடற்பயிற்சி சார்ந்த விஷயமா இருக்கு, ஜிம்முக்கு போக தேவையில்லைன்னு நல்லா சொன்னீங்க மேடம். கண்டிப்பா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற டெரஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்றது உங்களுடைய ஹாபியா இல்ல ப்ரொஃபஷனலா மேடம்? இது ஹாபின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இதில் வந்து பொருள் ஈட்டணுங்கிறதுக்கு ஆரம்பித்தது இல்லை. இது நம்ம வீட்டுக்கு உபயோகத்திற்கு அந்த மிகுதியாக விளைவிக்கிறத வந்து யாருக்கு தேவையானதோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு இதை வந்து நான் ஹாபியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். கண்டிப்பா மேடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். திருமதி அகிலா கிருத்திவாசன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல்னு எதை சொல்லலாம் மேடம்? இல்லை, ப்ரொஃபஷனலுங்கிறத விட பேசிக்காக நான் வந்து தோட்டக்கலையை தவிர நான் வந்து ஆர்டிஸ்ட், நிறைய ஓவியங்கள் வரைவேன் நான், எல்லா விதமான ஓவியங்களும் வரைவேன் நான். அதை கூட கிஃப்ட் தான் பண்ணுவேன் நான், யார் நண்பர்களுக்கோ யாருக்கு தேவையாக இருக்கோ அந்த மாதிரி. என் பெரும்பாலான நேரத்தை வந்து இயற்கையோடையும் வர்ணங்களோடையும் தான் நான் செலவிடுறேன் நான். கண்டிப்பா, அதாவது வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறதுனாலயே இல்ல ஓவியத்துல இன்ட்ரெஸ்ட் வந்ததா, இல்ல ஓவியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த நேச்சர் இன்ட்ரெஸ்ட் வந்ததா மேடம்? இல்ல, நிறங்கள் வந்து என்னை எப்போதுமே ஈர்க்கும், அதனால வந்து ஓவியம் ஈர்த்தது. அண்டு செடிகளோட இருக்கும்போது அந்த பூக்களும் அந்த நிறங்களும் வந்து ஈர்த்ததுனாலயே வந்து ரெண்டுத்துலயுமே என்னால செலவிட முடியறது என்னோட நேரத்தை. நிறங்கள் தான் காரணம். வண்ணங்கள் வந்து மற்றவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு கூட ஓவியங்கள் சார்ந்த விஷயங்கள் சொல்லுது. இந்த டெரஸ் கார்டனிங் விஷயங்கள் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த விஷயங்கள் என்னன்னா, எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களா இருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒரு புரிதலை கொண்டு வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம் மேடம்? இல்லை, இது ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து அணுகி யார் வந்து திறமையாக பண்ணுறாங்களோ அவங்க அணுகி வந்து கற்றுக்கிட்டாங்கனாலே அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் உண்டு, நிறைய ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு இதை கற்றுத்தரணும் அப்படின்ட்டு. எந்த பள்ளி கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி நகரப்புறத்தில் இருந்தாலும் சரி, பள்ளி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலே போகிறோம், அது அப்படியே வந்து அவங்க வளர வளர இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால மீதி கிளப்ல இருக்கிறவங்க கற்றுக்கணுன்னா கூட நான் வந்து என்னோட நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கு கற்றுத்தரத்துக்கு ஆர்வமாக இருக்கேன். முக்கியமாக சொல்ல போனால் பள்ளி குழந்தைகள் ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். எனக்கு எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் சென்று அந்த குழந்தைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுத்தரணும்னு. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகாவது டெரஸ் கார்டனிங் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம் இந்த அரை மணி நேரத்துல. இப்ப எனக்கு வந்து டெரஸ் கார்டனிங் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு மேடம். நான் ஆரம்பத்துல என்னென்ன பண்ணணும், ஒரு ஸ்டார்டிங்கா என்னென்ன பண்ணா நான் டெரஸ் கார்டனிங் அமைக்க முடியும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் சேகரிச்சு வாங்கணும் மேடம்?
தோட்டம் அமைக்க மெயினாக வந்து கண்டெய்னர்னு சொல்கிற தொட்டிகளோ இல்லை ட்ரம்மோ இல்லை க்ரோ பேக்ஸோ மெயினாக வேணும். அப்புறம் அதில் நிரப்புறதுக்கு வந்து மண் வகைகள் வேணும். சிகப்பு மண், மணல் அண்டு சாணம், எரு. அதை தவிர மண்புழு உரம், இல்லை மணல் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெயிட் ஜாஸ்தி ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க தேங்காய் நார் தூள் இருக்குது. அது வந்து இப்போ வந்து கேக் மாதிரி கிடைக்கிறது. அதை ஊற வச்சு நீங்கள் அதை வந்து மண்புழு உரத்தோட கலந்து மணலோட கலந்து நீங்கள் அதை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணலாம். இது தேவை. அதை தவிர வந்து விதைகள் நல்ல தேர்ச்சியான இடத்துல, நல்ல கெமிக்கல் கோட் பண்ணாத இடத்துல இருக்கிற விதைகள் தேவை. அப்புறம் உங்களுக்கு ஆர்வம் மெயினாக வேணும். ஆர்வம் இருந்ததுன்னா ஆரம்பிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் தண்ணி விட்டாக்க செடி வளர்ந்துருங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்கு. ஊத்திட்டே இருப்பாங்க. அது எப்போ அதான் மனிதர்களை பொறுத்து வேறுபடும்னு சொல்லிட்டேன் நான். அதை தண்ணி ஓவர் தண்ணியை விட்டே, ஓவர் தண்ணியில தான் சாகும். செடியோட ஒரு ப்ராவர்பே என்னன்னா, செடி இல்லாம காயறதை விட ஓவர் தண்ணியில செத்து போற செடி தான் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பா மேடம், புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னீங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன விதமான செயல்களை வந்து பண்ணக்கூடாது மேடம் புதுசா டெரஸ் கார்டனிங் அமைக்கிறவங்க? இல்லை, நிறைய பேர் ஆர்வம் அதிகமாக இல்லை தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா உரம் நிறைய போட்டுடுவாங்க, மாட்டு சாணத்தையே. அதுவே வந்து ஒரு செடியை வந்து அழிக்க முடியாத நிலைமைக்கு போயிடும். அதுவும் அளவுக்கு தேவையான எதுவுமே வந்து கஷ்டம்தான். அதனால் உரம் வந்து பார்த்து போடணும். எந்தெந்த செடிக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ நாள் கழித்து போடணுங்கிறத முதல்ல கற்றுக்கணும். ரெண்டாவது அதிகமான தண்ணீர். செடி வேணுங்கிறது தான் எடுத்துக்கும். அதிகமான தண்ணீர் விட்டுட்டே இருந்தால் செடி நல்லா வளரும். நிறைய பேர் தண்ணியை வந்து எக்கச்சக்கமாக விட்டுடுவாங்க. அதிகமான தண்ணீர், இது ரெண்டுமே வந்து செடியை அழிக்கக்கூடியவை. அதனால் இது ஆரம்பத்தில் வந்து எந்த அளவுக்கு பண்ணணுங்கிறத கற்றுட்டாலே செடியை நல்லா வளர்க்க முடியும். தேவைக்கேற்ற அளவு மற்றும் தேவைக்கேற்ற அளவுக்கு மட்டும். இயற்கை சார்ந்த விஷயங்கள், இயற்கை சார்ந்த ஓவியங்கள் வரைகிறதாகட்டும், ஓவிய உணர்வுகள், இயற்கையை பராமரிக்கிற உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க பொதுவாக சமூக அக்கறை உள்ள பெண் அப்படின்ற நோக்கத்துல நான் உங்களை பாக்குறேன். ஸோ இந்த சமூக அக்கறை உள்ளவங்க அப்படின்ற ஒரு முறையில இந்த கேள்வி மேடம் உங்ககிட்ட, இந்த டெரஸ் கார்டனிங் நீங்க பல ஆண்டுகளா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமா ஆர்கானிக் காய்கறிகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. இது உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இதை சார்ந்து மற்றவங்களுக்கு இதனால என்ன அறிவுரைகள் நீங்க சொல்ல விரும்புறீங்க மேடம்? நிச்சயமா நம்ம நேரத்தை வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். இது தேவையில்லாம நம்ம நிறைய பேர் வந்து நிறைய நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கோம்னே சொல்லலாம். அந்த நேரத்தெல்லாம் வந்து நம்ம இயற்கை பக்கம் திருப்பினோம் அப்படின்னாக்கா நம்ம உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். நமக்கு தேவையான செடி கொடிகளை நம்மளே வந்து உற்பத்தி பண்ண முடியும். காய்கறிகளை வீட்டிலேயே பண்ண முடியும். நம்ம ஒரு 4 பேருக்கு வந்து நமக்கு மிகுந்த காய்கறிகளை அவங்களுக்கும் கொடுக்க முடியும். இதை வந்து மெயினாக லேடிஸ்க்கு அண்ட் குழந்தைகளுக்கு சொல்கிறது தான், இயற்கை பால் உங்கள் கவனத்தை திருப்புங்கள்னு தான் சொல்லுவேன் நான். இயற்கையோடு நம்ம ஒன்றிட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான செல்வங்களும் நம்மளை தேடி வரும். அது வந்து நிச்சயமாக இந்த வாய்ப்பின் மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் நான். இயற்கையை நேசியுங்கள். கண்டிப்பா இயற்கை நேசிப்பதன் மூலமா வந்து ஒரு விதமான அமைதி கிடைக்குது. ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. இது நல்ல ஒரு காரியம் தான். ஏன்னா இன்னைக்கு ட்ரெஸ் தான் வந்து நிறைய பேருங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. மன அழுத்தம் வந்து இதனால யோகா செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புறாங்க. உடற்பயிற்சியை சார்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு டைம் ஷெடியூல் பண்றாங்க. இதுக்கு செலவின்ற நேரங்கள்லாம் இந்த டெரஸ் கார்டனிங்ல பயன்படுத்தணும்னா இதுக்கான வேலைகளே இல்லாம போயிடும் அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது மேடம். இவ்வளவு நேரம் விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்காக டெரஸ் கார்டனிங், மாடி தோட்டத்துல வந்து என்னென்ன விதமான காய்கறிகள் வளர்க்கலாம், எப்படி எல்லாம் வளர்க்கணும், அதனால என்ன நன்மைகள் இருக்கு, இதை சார்ந்த கேள்விகளுக்கு நல்ல விதமான பதில்களை சொன்னீங்க மேடம். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறோம். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வையில் அகிலா கிருத்திவாசன் மேடம் சொன்ன மாதிரி டெரஸ் கார்டனிங் பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுக்குது. டெரஸ் சும்மா தானே இருக்கு, அதுல வந்து காய்கறிகளை வளர்க்கறதன் மூலமா நமக்கு காய்கறிகளுடைய செலவும் மிச்சமாகும், நமக்கு நல்ல ஆர்கானிக் ஃபுட்டும் கிடைக்கும், நம்முடைய நேரமும் மிச்சமாகும். இதனால பல்வேறு நன்மைகள் இருக்கு. உடற்பயிற்சி சார்ந்த நன்மைகள் இருக்கு, அமைதி இருக்கு, இயற்கையை நேசிக்கிறோம். இந்த மாதிரியான பல நன்மைகளை அகிலா கிருத்திவாசன் மேடம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு வல்லுநர் பார்வையில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து
தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம ஒரு மருத்துவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவர் துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு பல விதத்துல பயனுள்ளதாக தான் இருக்க போது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ்.கே. சரவணன். கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் அடுக்கம்பாறையில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம். இந்த வானொலியை கேட்டிருக்கும் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் எஸ்.கே. சரவணன், எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ படித்துள்ளேன். நான் அடுக்கம்பாறை வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக முரணீக்கியல் துறையில் பணிபுரிந்து வருகிறேன். சார், எத்தனை வருஷமா சார் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? இங்கே வேலூரில் 1 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தத்தில் அரசு பணியில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பணியாற்றி வருகிறேன். சரி சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலும்பியல், அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்சிடென்ட் இல்லைனா நேச்சுராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வீக்கம். வயசானாலே சரி இல்லை வெயிட் போடுறதுனாலும் சரி இந்த மூட்டு வீக்கம் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை தடுக்கும் முறை பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாக இந்த மூட்டு வீக்கம் அல்லது மூட்டு அழற்சின்னு சொல்லலாம். இது வந்து ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஒரு எந்த மூட்டு வேணால் அழற்சி ஏற்படலாம். அதுதான் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது. அது பல வகையான காரணங்கள் இருக்குது வரத்துக்கு. முடுக்குவாதம் சம்மந்தமான நோய்கள், அது போல பல விதமான நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமாக இப்போ வயதானவர்களை தாக்கக்கூடியதுன்றது பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு எதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம் இல்லாமல் தானாக உண்டாகக்கூடிய அழற்சி தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது. அதுதான் பொதுவாக இப்போது நிறைய தாக்கக்கூடியது. பொதுவாக இதை எப்படி இதை வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். வந்த பின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது என்பது என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த குருத்தெலும்பு, அதாவது காட்லேஜோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி, அதாவது மீள் உருவாக்கம் சொல்லலாம் தமிழில், அதோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதனால் க்யூர் பண்ணுறதை விட வராமல் தடுக்கிறது, அதுக்கான வழிகள் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு முறிவு, அதாவது இப்போ ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கீழே விழுந்துறாரு, ஏதாவது பண்ணிடுறாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு தெரியுது கால் வீக்கம் அடையுது, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உடனே நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும். ஸோ அவர் ஏஞ்சி நடக்க முடியல, ஸோ என்ன மாதிரியான விஷயம் பண்ணணும்? இப்போ வந்து ரத்தம் வந்ததுன்னா ஏதாவது கையில் ஒரு துணியை சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி வந்துடும். ஸோ நாமளே எந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாக்கா ஒரு எலும்பு முறிவு வந்து மேலும் வராத அளவுக்கு பண்ணுறது, இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு வீக்கத்தை வந்து பெருசாக்காமல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நாம ஒரு பண்ணணும்? உடனே அடிப்பட்டதுக்கான தன்மையை நம்ம முதல் அறியணும். அது வந்து சாதாரண ஒரு தசை வீக்கமா இல்லை வந்து எலும்பு முறிவு அளவுக்கு இருக்குமா அப்படின்ட்டு. எலும்பு முறிவாக இருந்ததுன்னா நமக்கு உடனே அதை பார்த்தோன்னே தெரியும். ரொம்ப ஒரு அப்நார்மல் மொபிலிட்டி, அதாவது நார்மலாக மூட்டில் இருக்கிற மொபிலிட்டி இல்லாமல் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு சவுண்ட் கரெக்டுன்னு சவுண்ட் கேட்கும், கிரெப்பட்டஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான வீக்கம். கால்லனா எந்திரிச்சு நிற்க முடியாது, கால் ஊன முடியாது, கைனா அந்த கையில் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிடணும். எலும்பு முறிவாக இருக்கலாம். பக்கத்தில் என்ன கிடைக்குதோ ஒரு கட்டையோ அது மாதிரி ஒரு அட்டை பெட்டி, நம்ம எது கிடைக்குதோ அதை வச்சு சுற்றிக்கிட்டோம்னா மேலும் அது அதிகமாக ரத்தப்போக்கு அதிகமாக வராமல் தடுக்கலாம். இல்லை அந்த ஒரு வலியை குறைக்கலாம் பேஷண்ட்டுக்கு. அதை ஃபர்ஸ்ட் எய்டாக பண்ணலாம். இல்லை சாதாரண தசை வீக்கம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஐஸ் டைரெக்டாக வைக்காமல் ஒரு துணியிலையோ இல்லை பாலித்தீன் கவரில் அந்த மாதிரி வச்சு மேலே வைக்கலாம். அது நல்ல பயன் தரும். வீக்கத்தையும் குறைக்கும், வலியும் குறைக்கும். வேறு ஏதாவது கம்ப்ரெஷன் பேண்டேஜ், க்ரீப் பேண்டேஜ், ஏதாவது அந்த எலாஸ்டிக் பேண்டேஜ் சொல்லுவாங்க, அது வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது கட்டிக்கலாம். உடனே அது வீக்கத்தை குறைக்கும். மேலும் இந்த இருதய லெவல் விட கொஞ்சம் அதிகமான லெவலில் தூக்கி கையை உயர்த்தி வைக்கிறது நல்ல பயன் தரும். வீக்கத்தை குறைக்கும், வலியும் குறைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் பண்ணிட்டு நம்ம அடுத்து கண்டிப்பாக போய் டாக்டர் பார்க்குறது இன்னுமே சேஃபரான ஒரு விஷயம். சரி சார், இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டராக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக உங்களை அணுகுறாங்க சார்? இந்த மாதிரியான ப்ராப்ளம்காக வந்து ரொம்ப வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விஷயத்த சொல்லுவீங்க சார்? பொதுவாக பிற்காலத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்தா ரொம்ப வயசானவங்க தான் முதுகு வலி, கழுத்து வலின்னு வருவாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் கழுத்து வலி, முதுகு வலின்னு வராங்க. அதாவது ஸ்பாண்டிலோசிஸ், செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்து வலி, இல்லை லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் முதுகு வலி, அது வந்து இப்போது சமீப காலமாக யங்ஸ்டர்ஸையும் நிறைய தாக்குது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா இப்போ செல்ஃபோன் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இருசக்கர வாகனம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது ரெண்டும் முக்கியமான காரணமாக சொல்லலாம். அதுவும் உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ், அதெல்லாம் கொஞ்சம் இப்போது நிறைய குறைபாடு இருக்கிறதுனால அது சீக்கிரம் யங்ஸ்டர்ஸையும் தாக்குது.
இந்த பேக் பெயின் நெக் பெயின்லாம். அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பேக் பெயினையும் நெக் பெயினையும் கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயம், ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பார்த்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில விஷயங்களை அவங்களால தவிர்க்க முடியாது. ஸோ எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாக்கா இதை தவிர்க்கலாம்? பொதுவாக அந்த வேலை சம்மந்தமான வேறுபாடுகள் பண்ணுறதை வந்து எர்கோனாமிக்ஸ்னு சொல்லலாம். அது வந்து அவங்க உட்கார பொசிஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். உட்காரும் போது ஒரு ஹைட்டு குறைவாக இருக்கிற சேரில் நல்லா அடிமுதுக்கு சப்போர்ட் இருக்கணும், நல்லா நிமிர்ந்து உட்காரணும். இந்த இயல்பாக இருக்கிற உடம்புல இருக்கிற வளைவுகள் மாறாமல், கழுத்து உள் வளைவு, அடிமுதுகு உள் வளைவு, மேல் முதுகு வெளி வளைவு இருக்கும். அந்த வளைவுகள் மாறாமல் நிமிர்ந்து உட்காரது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப கொஞ்சம் கூணு போட்டாவே கழுத்துக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாகிடும், கழுத்துக்கும் முதுகுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாகிடும். இப்போ நார்மலாக நிமிர்ந்து உட்காரதை விட கொஞ்சம் குனிஞ்சு, இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, செல்ஃபோன் எடுத்து ரொம்ப நேரம் டெக்ஸ்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு பார்க்குறது அதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு நல்லா அவங்க குனிஞ்சு பண்ணும்போது ஒரு 4 மடங்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் தேவைப்படுது கழுத்தெலும்புக்கு. அந்த கழுத்தெலும்புக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்கறதுனால சீக்கிரம் உங்களுக்கு மூட்டை தேய்மானம் வந்துடுது. ஸோ எப்பவுமே நிமிர்ந்த உட்கார பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து எல்போ லெவலில் கீபோர்டு வச்சுக்கணும். மானிட்டர் ஸ்ட்ரைட்டாக நம்ம முகத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஹைட்டு குறைவாக இருக்க சேரு எப்பயுமே ஆம்ரெஸ்ட் சேர் இருந்தால் நல்லது. கை ஊனி உட்கார்றது, பாதம் நல்லா தரையில் பதிகிற மாதிரி உட்கார்றது, இல்லைன்னா ஒரு பிளாக் மாதிரி வச்சு காலை தூக்கி வச்சுருக்கிறது ரொம்ப பயன் தரும். முதுகுக்கு அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்காது, முதுகுக்கோ கழுத்தெலும்புக்கோ அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்காது. இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இதை குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக அதிகம். சரி சார், எந்த மாதிரியான உணவு வகைகள் வந்து எடுத்துக்கலாம் சார்? அதாவது இந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டால் வந்து இயல்பாகவே வந்து எலும்புகள் வந்து ரொம்ப பலமடையும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இடிச்சுப்பாங்க, உடனே பார்த்தா ஒரு கிராக் இருக்கும். ஸோ நார்மலாக எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாவே வந்து எலும்புக்கு ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம் சார்? இப்போ கழுத்து வலி, முதுகு வலி இன்னொரு காரணம் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்க் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக டீஹைட்ரேட் ஆகும், அதாவது நீர்ச்சத்து குறையும். நீர்ச்சத்து குறையிற டிஸ்க்கு முதுகு தசை பழுவாவளோ இல்லைன்னா ஒரு சாதாரண வேலை செய்யும் போது டிஸ்க் நகர்ந்துடும். அது நகர்ந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கழுத்தில் டிஸ்க் நகர்ந்ததுன்னா ஒரு கைக்கோ, முதுகில் டிஸ்க் நகர்ந்தால் ஒரு காலுக்கோ ஜிவ்வுன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வலி வரும். டிஸ்க் நகர்ந்துருச்சுன்னா அது வந்து குணப்படுத்துறது ரொம்ப சிரமம். ஒரு வருஷம் 2 வருஷம் அவங்க அவதிப்பட வேண்டியது இருக்கும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா டிஸ்க் டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கணும். நீர்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும், நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும், பழங்கள் முக்கியமாக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற பழங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற காய்கனிகள், பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், வால்நட், ப்ரவுட், இந்த ஆக்ரூட், அப்புறம் பாதாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். பழங்களில் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இது எல்லாத்துலேயுமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அந்த ஜவ்வுகளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற எல்லாமே. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சதுன்னா மூட்டை அடைச்சி சீக்கிரம் வரும். ஸோ அதை எடுத்துக்கணும். மீன், கடல் உணவுகள் ஏதாவது இந்த மத்தி மீன், சால்மன், இறால், கெளுத்தி மீன் எல்லாத்துலேயும் பொதுவாக எல்லா சத்தும் இருக்குது. அது அதிகமாக உட்கொண்டால் நல்லது. சரி சார், இப்போ அடுத்து வந்து நம்ம மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தூங்குறது சார். நிறைய பேர் வந்து இப்போ கிரவுண்டில் படுக்கிறது நல்லது, சில பேர் வந்து பெட்டில் படுத்துப்பாங்க, சில பேர் வந்து உயரமாக தலாணி வச்சுப்பாங்க. அதனால வந்து காலையில் எழுந்திரிக்கும் போது பேக் பெயின் அந்த மாதிரியான விஷயம்லாம் வரும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம், எப்படி படுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்ல முடியுமா சார்? பொதுவாக மல்லாக்க ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுக்கிறது நல்லது. ஒரு ஹார்டான கவுச், மேடு பள்ளமான மெத்தை, அது கைத்து கட்டல், நரம்பு கட்டல், அந்த மாதிரி ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் படுக்கிறது நல்லதில்லை. ஒரு ஃப்ளாட்டான கவுச், ஹாட் கவுச், இல்லைன்னா வெறும் தரையிலே பாய் போட்டு மல்லாக்கா படுக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த உடம்புல இருக்கிற இயல்பான வளைவுகள் மாறாத மாதிரி படுக்கணும். அது கழுத்து எல்லாருக்கும் உள் வளைஞ்சிருக்கும். அதனால ஒரு துணி மாதிரி சுருட்டி கழுத்து கடியில் வச்சு படுக்கிறது நல்லது. தலைக்காணி வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு துணி மாதிரி, ஒரு ரொம்ப ஆடாக இருந்ததுன்னா ஒரு துணி மாதிரி தலைக்கு வச்சுட்டு கழுத்து கடியில் ஒரு துணி சுருட்டி அந்த கழுத்து வளைவு மாறாமல் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி அடிமுதுக்கு வளைவு மாறாமல் இருக்கிறதுக்கு ஒன்று அடிமுதுக்கு அடியில் துணி வைக்கலாம், இல்லைன்னா குத்துக்கால் வச்சு குத்துக்காலுக்கு முட்டி கடியில் 2 தலகாணி வச்சு படுக்கலாம். அதுதான் ஆக்சுவலாக படுக்கிறதுக்கான கரெக்டான பொசிஷன். ஒரு கழிச்சு படுக்கும்போது தலையணை வச்சுக்கலாம். ஏன்னா கழுத்துக்கும் அந்த தோள்பட்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்காக தலகாணி வச்சுக்கலாம். ஒரு கழிச்சு படுக்கும்போது முட்டி எல்லாம் அடித்து கொஞ்சம் குறுகி படுத்தா நல்ல பலன் தரும். முதுகு தசை எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். முதுகு வலி, கழுத்து வலி இருக்கவங்களுக்கு அது நல்ல பயன் தரும். குப்புற படுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. சரி சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டராக இருக்கட்டும் இல்லை சின்ன பசங்களாக இருக்கட்டும்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்ற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க நிறைய ஒபிசிட்டி இருக்குது, நிறையா ரொம்ப குண்டாக இருக்காங்க, ஜங்க் ஃபுட் அந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரியான உடல் பருமன் வந்து எந்த அளவுக்கு வந்து எலும்பு சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான அறிகுறியாக இருக்கும், என்ன மாதிரியான காரணங்கள் வரும், அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? உடல் பருமன் முக்கியமான ஒரு காரணம். மூட்டை அடைச்சி சீக்கிரம் யங்கர் ஏஜ்லேயே வர்றதுக்கு முக்கியமான காரணம் உடல் பருமன்.
உடல் பருமன் தவிர்க்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் உகந்த வழி. எக்ஸசைஸ் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து நீச்சு பயிற்சி, இன்னொன்று வந்து தசை வலு பயிற்சி. ஃபஸ்ட் வந்து ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்ன்றது இந்த குறைந்த தாக்க எக்ஸசைஸ், வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து அடுத்து தசை வலு பயிற்சி, எல்லா மூட்டு தசைகளுக்கும் ஒரு வலு பயிற்சி கொடுக்கறது ரொம்ப அவசியம். அடுத்து நீச்சு பயிற்சி, முக்கியமாக விளையாட்டு சம்மந்தமான நபர்கள் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்மிங் அப், ஒரு தயார்படுத்துதல் பயிற்சி, விளையாட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங், நீச்சு பயிற்சி, இது ரெண்டும் ரொம்ப அவசியம். இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக எந்த மூட்டு நோயும் வராது. சரி சார், இப்போ வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால் வீக்கம் அடையிறது, கால் வீக்கம் அடையும் மூட்டு வலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இந்த கழுத்தில் பேண்ட் போடுறது. ஸோ இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கழுத்துக்கு அந்த கழுத்து எலும்புகள் சீக்கிரமாக தேஞ்சிடுது, பேண்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் சார்? இப்போ முன்னாடி சொன்ன காரணங்கள் தான். இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது பல காரணங்களால் வரும். ஆர்த்ரைட்டிஸ் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடியாது. ஒன்று வந்து வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள், பழக்கமில்லாத விஷயங்கள் திடீர்னு செய்கிறது, ஒரு அதிகமான ஊட்டச்சத்து இல்லாமல் ரொம்ப உடல் உழைப்பு கொடுக்கறது, அதிகமான உடல் உழைப்பு கொடுக்கறது, அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாதது, பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாதது, புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல், புகையிலை யூஸ் பண்ணுறது எல்லாமே மூட்டுக்கு ரொம்ப கெடுதி தான். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அந்த மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி வர்றதுக்கான இது உண்டாக்குது. சார், அடுத்ததாக ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பிறக்கும்போது சில குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க. கால் வளர்ச்சி சரியாக இருக்காது, கை வளர்ச்சி சரியாக இருக்காது. ஸோ இது எப்படி சார் தவிர்க்கலாம்? எந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிலாம் இப்போ வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிறவி குறைபாடுகள் அப்படின்னா முக்கியமாக இந்த எலும்பு முறிவு முடநீக்கியல் சம்மந்தமாக அதிகமாக பார்க்குறதுன்றது உள்வளைந்த கணுக்கால்னு சொல்லுவோம். அந்த கால் வந்து உள்ளே வளைஞ்சிருக்கும் பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு. அது கண்டிப்பாக அந்த அனாமலி ஸ்கேன் அந்த ஒரு 4 மாதத்தில் 5 மாதத்தில் இருக்கும்போது பார்த்தா உடனே தெரிஞ்சிடும். இருந்தாலும் அது வந்து ஒரு குழந்தைய தவிர்க்கிறதுக்கான ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது குணப்படுத்துறதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். முக்கியமாக பிறக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 இல்லை 6 மாவுக்கட்டு மூலமாகவே சரி பண்ணிடலாம் சமீபத்தில். இப்போது அது இல்லைனாலும் இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய அட்வான்ஸ் சர்ஜரிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ பிறவி குறைபாடுகள் இருந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. அடுக்கம்பாரி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பிறவி குறைபாடுகளுக்கான கிளினிக் தனியாக நடக்குது. அதுக்கு கியூர்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு இலவசமாக அதுக்கான ஷூவெல்லாம் கொடுக்குறாங்க. 3 வயசு வரையும் அதுக்கான ஷூலாம் போட்டிருந்தோம்னா குழந்தைங்க கம்ப்ளீட்டாக சரியாயிடுவாங்க. அதாவது குழந்தை அது அவங்க மாசமாக இருக்கும்போதே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நேயர்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்கு சார்? இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் சொன்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி ரெண்டுத்துக்குமே பயப்படுவாங்க. அங்கே நிறைய காயங்கள் ஏற்படும். ஸோ வந்து நிறையா வந்து ஸ்க்ரூஸ், அந்த மாதிரியான எலும்புன்னு சொல்லும் போது நிறைய ஸ்க்ரூஸ் போடுவாங்க, பிளேட் வைப்பாங்க, அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் டெக்னாலஜி எந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ வந்து இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. அதில் ஒன்று வந்து ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. நுண்துளை, ஒரு சின்ன துளை மூலமாக அறுவை சிகிச்சை செய்கிறது. மூட்டு வலி, மூட்டு கோளாறு, மூட்டில் ஜவ்வு கிழிஞ்சால் அதை ரிப்பேர் பண்ணுறது, எல்லாத்துக்கும் இந்த ஆர்த்ரோஸ்கோப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக சிறந்த சிகிச்சை அளிக்கலாம். இன்னொன்று வந்து முதுகெலும்பு இப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்குன்னா கூட ஒரு 10 தையல் போடுற அளவுக்கு முன்னாடிலாம் கிழிச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியாக வந்திருக்கு. அதுவும் ஒரு எண்டோஸ்கோப்பி மூலமாகவே, ஒரு தையல் 2 தையல் மூலமாகவே அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எல்லாம் சரி பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போது சிஆம்னு ஒரு மிஷின் நிறைய யூஸ் பண்ணுறோம். எல்லா ஆப்ரேஷன் தேட்டர்லையும் இருக்கும். எக்ஸ்ரே மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது. அதன் மூலமாக பண்ணும்போது ரத்தமில்லா அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரத்தம் இல்லாமல் எலும்பு முறிவை செய்யக்கூடிய வசதியெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஓகே சார், நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம்.
கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். வீட்டி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டாக்டர் எஸ்கே சரவணன் அவர் கூட தான் பேசிட்டு இருக்கோம். அவர் எலும்பியல் துறையில வேலூர் மெடிக்கல் காலேஜ் அடுக்கம்பாறையில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக மக்களுக்காகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு கேள்வி சார், இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க அடுக்கம்பாறை வேலூர் மெடிக்கல் காலேஜ்ல என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய உங்களை ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் மூலமா எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க சார்? முன்பு கூறியது போல அந்த உள்வளைந்த கணுக்கால் சிகிச்சை பிரிவு ஒவ்வொரு புதன்கிழமையும் நடத்துகிறோம். இது தவிர ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளினிக், அதாவது விளையாட்டு சம்பந்தமாக அடிபட்டுச்சுன்னா, ஏதாவது ஜவுகள் கிழிந்தால், ஏதாவது குருத்தெலும்புகள் கிழிந்தால் அதற்கான சிகிச்சை, பிரத்யேகமான சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளினிக் அது ஒவ்வொரு வாரமும் தொடங்கவிருக்கிறோம். அடுத்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிளினிக். நான் மேற்கூறிய அந்த மூட்டு அழற்சி நோய் அது ரொம்ப அதிகமாக தாக்கியிருந்தால் அதுக்கு மூட்டு மாற்று சிகிச்சையே ஒரே வழி இப்போது உள்ள நிலையில். அதுவும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கிளினிக்கும் தொடங்க இருக்கிறோம். சார், அடுத்ததாக இப்போ வயதானவர்களை தாக்கக்கூடிய எலும்பு துளை நோய், அதாவது அந்த நோய் இப்போ நிறையா அதிகமாக இருக்குது. முக்கியமாக வயதானவர்களே அதனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை எப்படி தடுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எலும்பு துளை நோய், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது இப்போது வயதானவர்கள் எல்லாரையும் அதிகமாக தாக்கக்கூடியது. முக்கியமான இதுக்கு காரணம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான். முக்கியமாக அந்த கால்சியம் சத்து குறைபாடு தான். கால்சியம் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிட்டாவே கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. சில இயற்கையாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுவும் தப்பில்லை. கீரைகள், முக்கியமாக பசலைக்கீரை, பழங்களில் முக்கியமாக ஆரஞ்சு பழம், அப்புறம் எள், கேழ்வரகு, இது மாதிரி போன்ற சில உணவுகளில் நல்ல கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கால்சியம் உடம்புல ரத்தத்தில் உரியணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவை விட்டமின் டி. விட்டமின் டி சன்லைட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக ஈவினிங் 4லேருந்து 5 மணி வரையும் இந்த உடம்புல சன்லைட் படுற மாதிரி கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணுறது நல்லது. முக்கியமாக இதை பண்ணாவே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தவிர்த்திடலாம். வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக எலும்பு முறிவு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக மணிக்கட்டு எலும்பு, இந்த இடுப்பு எலும்பு, இதெல்லாம் டெய்லி 2-3 பேர் வயதானவர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. டெய்லி இப்போ அடுக்கம்பாறை வந்தீங்கன்னா 2 பேரில் 3 பேர் இந்த மணிக்கட்டு எலும்போ தொடை எலும்போ உடைந்து வரதை பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம். இதை தவிர்க்கணும்னா இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். அந்த கால்சியம், இந்த சுண்ணாம்பு சத்துன்றது எலும்புக்கு ரொம்ப முக்கியன்றதை உணரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இந்த நோய் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வேறு எந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க எலும்பு துளை நோய், மற்ற வேறு ஏதாவது மூட்டு வீக்கம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான எலும்பு சம்மந்தமான நோய்கள்லாம் இருக்குது? முக்கியமாக இந்த ஜவ்வுகளோ இல்லை தசை நான்களோ எலும்பில் சேர்கிற இடத்துல இதே மாதிரி அழற்சி உண்டாகலாம். எப்படி மூட்டில் ஒரு அழற்சி வருதோ அதே மாதிரி தசை நான்கள் இல்லை இந்த ஜவ்வுகள் எலும்பில் செய்கிற இடத்துல முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட வேலையை அதிகமாக செய்யும்போது ஒரு இடத்துல ஒரு அழற்சி மாதிரி உண்டாகலாம். முக்கியமாக அந்த டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு எல்போ முழங்கையில் ஒரு அழற்சி உண்டாகலாம். குதிவாதம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போது குதிவாதத்தினால, முக்கியமாக இளம் பெண்கள் நிறைய பேர் குதிவாதம், குதிகால் வலின்னு ரொம்ப அவதிப்படுறதை பார்க்கலாம். அடுத்து இந்த ஆடுகால் தசை முடிகிற இடத்துல குதி எலும்பில் செய்கிற இடத்துல ஒரு அழற்சி உண்டாகலாம். இது மாதிரி என்திசோபதின்னு ஜென்ரலாக சொல்லலாம். இதற்கான காரணமும் இந்த கிட்டத்தட்ட மூட்டு அழற்சிக்கான காரணங்கள் தான். ஒரு அதிகமாக உடல் உழைப்பு, அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்கறது, ஒரு குறிப்பிட்ட வேலையை அதிகமாக செய்கிறது, அதிக உடல் பருமன், சில ஹை ப்ரோட்டீன் டயட்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் தவிர்த்தோம்னா அந்த நோய்கள்லேருந்து குணப்பெறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுச்சு, ஒரு சின்ன ஒரு சுளுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தானாகவே அவங்களே ஒரு மருத்துவம் ரிலேட்டட், அவங்களா மெடிக்கலில் போயிட்டு மருந்து வாங்கிக்கிறது, தானாக ஒரு விஷயத்த செஞ்சுக்கிறது, சுளுக்கு தானே அப்படி எண்ணெய் தடவிக்கிறது. ஸோ அவங்களாவே மருத்துவம் பண்ணிப்பாங்க அவங்களோட இதுக்கு. ஸோ இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் சார்?
இது ரொம்ப தவறு. ஒரு சின்ன சுளுக்கு கூட ஒரு பின்னாடி ஒரு பெரிய மூட்டை அடைச்சி வர்றதுக்கான காரணமாக இருக்கலாம். ஒரு சின்ன சுளுக்கு தானே நான் அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னா அது வந்து அந்த மூட்டில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுத்தி அதனால் அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு ஒரு 50-60 வயசில் வர வேண்டிய தேய்மானம் 40-45 வயசுலேயே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எந்த ஒரு மிதமான தசைகள் அடிபட்டாலும் அதுக்கு ஒரு 3 வாரங்கள் கண்டிப்பாக ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வு கொடுக்காம மருத்துவர் அறிவுரையை கேட்காம அதுக்கு முன்னாடியே ஒரு 5 நாள் 10 நாள் வலி குறைஞ்ச உடனே அவங்க பழைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜவ்வுகள் சரியாக ஆறாது. ஒரு முறை ஆறாத ஜவ்வு திரும்பி ஆற வைக்கிறது ரொம்ப கடினம். எலும்பு முறிவு கூட சரி செஞ்சிடலாம். பட் ஜவ்வு கிடைஞ்சது அதுனா இனிஷியலாக அது சரி ரெஸ்ட் கொடுத்து சரி பண்ணல அப்படின்னா பின்னாடி எப்பவுமே சரி பண்ண முடியாது. அது வந்து ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஜாயிண்ட்டில். அதனால் முக்கியமாக எலும்பு முறிவை விட அந்த அதிகமாக கவலைப்பட வேண்டியது இந்த ஸ்ப்ரெயின் சொல்லக்கூடிய இந்த ஜவ்வு கிடைக்கிறது தான். அதுக்கு உகந்த சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே சார், இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து மருத்துவர் ஆகணும்னு நிறைய கனவோடு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. நிறைய விஷயத்தில் ஒரு இன்ஸ்பயர் பண்ணனால தான் நீங்கள் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த ஃபீல்டுக்கு வரீங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முக்கியமாக இந்த தீராத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த ஃபீல்டில் வர்றதுனா. இது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த ஃபீல்டில் அதிக முக்கியமாக அந்த இளம் பருவத்தில் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை தியாகம் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை அண்ட் இந்த மருத்துவ சேவை புரியறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வேணும் இந்த ஃபீல்டில் வரணும்னா. அது ரொம்ப முக்கியம். ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ நேரம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். హలో అందరికీ, నేను మీ ఆర్జే కృష్ణ. మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. ఈరోజు నాతో పాటు ఉన్నారు లాలసా గారు. సో హౌ ఆర్ యూ మ్యామ్? ఐఎమ్ ఫైన్. ఐఎమ్ సో ఎక్సైటెడ్ టు బీ హియర్. అందరు చాలా బాగా పాడుతున్నారు, చాలా బాగా పర్ఫామ్ చేస్తున్నారు. సో ఐఎమ్ సో ఎక్సైటెడ్ టు బీ హియర్. లైక్ మా కాలేజ్ నచ్చిందా మీకు? అఫ్ కోర్స్ చాలా నచ్చింది. నేను ఇంకా మొత్తం క్యాంపస్ చూడలేదు, బట్ నేను చూసినంత వరకు అయితే నాకు చాలా నచ్చింది. యాక్చువల్లీ లైక్ మార్చ్లో లైక్ రివెరా అని మా కాలేజ్ ఫెస్ట్ ఉంటుంది. లైక్ ఇఫ్ యూ క్యాన్ కమ్, యూ క్యాన్ ఎక్స్ప్లోర్ ఆల్ ద క్లబ్స్ ఇన్ విఐటి. ఐ హావ్ హర్డ్ అబౌట్ రివెరా. ఇట్స్ లైక్ చాలా ఆల్మోస్ట్ నేషనల్ వైడ్ తెలిసిన పేరు అది. ఐ మీన్ దట్ బిఐటీలో అది జరుగుతుంది అని. ఐ నో అబౌట్ రివెరా. వీఆర్ సో గ్లాడ్ యూ నో దట్. మ్యామ్ లైక్ మీరు లైక్ మీ విన్న దాని ప్రకారం మీరు ఒక ఎంబీబీఎస్ స్టూడెంట్ అని. సో లైక్ ఎంబీబీఎస్ చదువుతూనే తెలుగు ఇండియన్ ఐడల్లో పార్టిసిపేట్ చేశారు. లైక్ హౌ కెన్ యూ మేనేజ్ బోత్? దట్స్ అ వెరీ టఫ్ క్వశ్చన్. దానికి ఆన్సర్ నాకు ఈ రోజు వరకు తెలీదు. బట్ ఐ థింక్ ఇంట్రెస్ట్ ఉంటే ఏదైనా అవుతుంది. నాకు రెండిట్లో ఇంట్రెస్ట్ ఉంది. సో దట్స్ వై ఏదో ఐఎమ్ పుషింగ్ ఇట్ త్రూ. బట్ ఐ ఎంజాయ్ డూయింగ్ బోత్ ద థింగ్స్. ఐ థింక్ దట్స్ వాట్ మేడ్ మీ come this far. మ్యామ్ లైక్ మీలాగే చాలా మంది లైక్ మిమ్మల్ని ఇన్స్పిరేషన్గా తీసుకొని ఆర్ సో మెనీ సెలబ్రిటీస్ని ఇన్స్పిరేషన్గా తీసుకొని లైక్ స్టడీస్ని వదలకుండా లైక్ సింగింగ్ని ప్యాషన్గా తీసుకున్న వాళ్ళు ఉన్నారు కదా. సో వాళ్ళకి లైక్ వాట్ వుడ్ యూ సే? See, studies అనేది ఇట్స్ కంప్లీట్లీ యువర్ చాయిస్. బట్ ఎట్ ద సేమ్ టైం స్టడీస్లో ఇంట్రెస్ట్ ఉన్న వాళ్ళు మ్యూజిక్ కోసం అది వదులుకోక్కర్లేదు, చదువు కోసం మ్యూజిక్ని వదులుకోక్కర్లేదు. అండ్ బోత్ ఆర్ నాకైతే రెండు కళ్ళల్లాగా. సో ఐ కెనాట్ సే ఐ వాంట్ ఓన్లీ మై లెఫ్ట్ ఐ కదా. సో జస్ట్ డూ ఎవ్రీథింగ్ యూ డూ విత్ ప్యాషన్, లవ్ వాట్ యూ డూ, అండ్ ఆటోమేటిక్లీ యూ విల్ ఎక్సెల్ ఇన్ బోత్ వాట్ ఎవర్ యూర్ డూయింగ్. వెరీ గ్రేట్ ఆన్సర్ మ్యామ్. ఇండియన్ ఐడల్లో చేసినప్పుడు లైక్ వాట్ ఈస్ ద వన్ మెమరబుల్ మెమొరీ that you can't forget? I think till date my best performance was వింటున్నావా. సో వింటున్నావా ఎక్కడికి వెళ్ళినా కూడా అందరూ మీ వింటున్నావా సాంగ్ బాగుంటుంది, వింటున్నావా సాంగ్ బాగుంటుంది అంటారు. అండ్ ఆ రోజు జడ్జెస్ కూడా చాలా 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 పొగిడారు. సో ఐ థింక్ దట్ ఈస్ మై ఐ గెస్ డిఫైనింగ్ మూమెంట్. దట్స్ మై మోస్ట్ స్పెషల్ మూమెంట్ ఆన్ ద ఇండియన్ ఐడల్ స్టేజ్. మేము విన్న దాని ప్రకారం మీరు ఇమిటేషన్స్ చాలా బాగా చేస్తారని, లైక్ తమన్ గారిది కానీ లైక్ నిత్యా మీనన్ గారిది కానీ లైక్ ఇమిటేషన్స్ లైక్ ఎలా ఎక్కడి నుంచి నేర్చుకున్నారు ఇవన్నీ? ఫస్ట్ ఆఫ్ ఆల్ జస్ట్ ఒక చిన్న థింగ్ ఏంటంటే, మీరు నా ఇన్స్టాగ్రామ్ ఫాలో అవుతే
మొన్ననే మా అమ్మని కూడా ఇమిటేట్ చేస్తూ ఒకటి పెట్టాను నిన్ననే. సో అది చూడండి ఫస్ట్ థింగ్. ఇది ఇమిటేషన్ అనేది ఐ థింక్ ఇది కూడా లైక్ విని విని అలా వచ్చేసింది. అంటే ఐ జస్ట్ ఎంజాయ్ ఇమిటేటింగ్ అనేది కూడా నేను ఎగతాళిగా ఎప్పుడు చేయలేదు. ఐ డూ ఇట్ బికాజ్ ఐ అడ్మైర్ దట్ పర్సన్. సో ఇప్పుడు తమన్ గారిని చేసిన, మా అమ్మని చేసిన, బికాజ్ ఐ లవ్ దెమ్ అండ్ బికాజ్ ఐ అడ్మైర్ దెమ్. సో అలా చేస్తే ఆటోమేటిక్గా అదే వచ్చేస్తుంది. ఎస్ మ్యామ్, లైక్ మీ ఇన్స్టా ప్రొఫైల్ నుంచి వెళ్తుంటే లైక్ యూ హ్యావ్ డన్ సో మెనీ రీల్స్, లైక్ మీ మదర్ని ఇమిటేట్ చేయడం అండ్ లైక్ మెడికల్ స్టూడెంట్ మీ నేబర్ అయితే, అండ్ యూ హ్యావ్ డన్ సో మెనీ రీల్స్ అండ్ యూ హ్యావ్ డన్ లైక్ డాన్సింగ్ రీల్స్ ఆల్సో. లైక్ డాన్సింగ్, సింగింగ్, యాక్టింగ్, మల్టీ టాలెంటెడ్గా పుట్టారా, మల్టీ టాలెంటెడ్గా పెరుగుతున్నారా మీరు? అంత సీన్ ఏం లేదు. సింగింగ్ ఈజ్ ద ఓన్లీ థింగ్ దట్ ఐ డూ. ఓకే బానే, బట్ యా ఇంట్రెస్ట్ అంతే. ఐ జస్ట్ లైక్ టు వెన్ అంటే నేను చేయగలిగినప్పుడు ఎందుకు చేయొద్దు అనే ఒక ఫీలింగ్ అంతే. వాట్ ఈస్ యువర్ ఫేవరెట్ జానర్ ఇన్ మ్యూజిక్? లైక్ యూ వుడ్ లవ్ టు సింగ్ దట్ జానర్. అంటే ఐ థింక్ ఐ సింగ్ మెలోడీ ద బెస్ట్, బట్ ఐ కెనాట్ సే ఐ లైక్ అ స్పెసిఫిక్ జానర్ యాజ్ అ సింగర్, బికాజ్ సింగర్ అంటే దే షుడ్ బి ఏబుల్ టు సింగ్ ఎనీ జానర్. సో బట్ మెలోడీ అయితే నేను అన్నిటికంటే బాగా పాడతాను అని. ఇన్ వన్ ఆఫ్ ద ఇంటర్వ్యూ, లైక్ మీ యొక్క ఇంటర్వ్యూలో మీరు చెప్పారు లైక్ క్లాసికల్ నాకు కొంచెం ఛాలెంజింగ్గా ఉంటుంది పాడడానికి అని చెప్పి. సో హౌ డిడ్ యూ ఓవర్కమ్ దట్? ప్రాక్టీస్ అంతే, ప్రాక్టీస్. మ్యామ్ లైక్ అంటే ప్రాక్టీస్ మేక్స్ మ్యాన్ పర్ఫెక్ట్ అని ఈ ప్రాబ్ వింటుంటారు కదా. సో సచిన్ గారు లైక్ వరల్డ్ కప్ 5 years ఒకసారి అయినా డైలీ నెట్ ప్రాక్టీస్ చేస్తుంటారని చెప్తారు. సో మీరు డైలీ ప్రాక్టీస్ చేస్తూనే ఉంటారా? డైలీ చేయాలి, అప్పుడప్పుడు మానేసిన అట్లీస్ట్ ఐ ట్రై అండ్ కీప్ అప్. మ్యామ్ ఏ క్విక్ ర్యాపిడ్ ఫైర్. ఆర్ యూ మార్నింగ్ పర్సన్ ఆర్ ఈవినింగ్ పర్సన్? నైట్ ఔల్. ట్విట్టర్ ఆర్ ఇన్స్టాగ్రామ్? ఇన్స్టాగ్రామ్. పవన్ కళ్యాణ్ గారు ఆర్ మహేష్ బాబు గారు? ఓల్డ్ మహేష్ బాబు గారు, న్యూ పవన్ కళ్యాణ్ గారు. క్రేజీ ఆన్సర్. బాలయ్య బాబు గారు ఆర్ చిరంజీవి గారు? బాయ్ టఫ్ క్వశ్చన్స్ అబ్బా, ఎలా అడుగుతారు ఇవన్నీ, కాంట్రవర్షియల్ క్వశ్చన్స్ ఇవన్నీ. బాలయ్య బాబు. ఓకే, అండ్ లాస్ట్ క్వశ్చన్ మ్యామ్, లైక్ తమన్ గారు ఆర్ డిఎస్పి గారు? మళ్ళీ కాంట్రవర్షియల్ క్వశ్చన్ ఏంటమ్మా ఇది? ఇదైతే నేను చెప్పలేను. ఓకే మ్యామ్, లైక్ ఫ్యూచర్లో మీరు కొలాబరేట్ అవ్వాలి అనుకుంటే లైక్ ఏ మ్యూజిక్ డైరెక్టర్ లైక్ కింద మీరు వర్క్ చేయాలనుకుంటున్నారు? నాకు ఇంతకు ముందర ఒకటి ఉండేది, లైక్ అందరు మ్యూజిక్ డైరెక్టర్స్ దగ్గర ఒక్కొక్క పాట పాడాలని, బట్ దట్స్ కైండ్ ఆఫ్ ఇంప్రాక్టికల్ అని నాకు ఇప్పుడు అర్థమైంది. సో నాకు ఒక్కొక్క జానర్లో ఒక్కొక్క పాట పాడాలని ఉంది ఫ్యూచర్లో. సో దట్స్ మై మెయిన్ గోల్ అనమాట. బట్ ఐ లవ్ ఏఆర్ రెహమాన్, తమన్ గారు, డిఎస్పి గారు, ఇళయరాజా గారు. సో అఫ్ కోర్స్ ఆ గోల్స్ అయితే వేరే ఉన్నాయి, బట్ యా హోప్ఫుల్లీ సూన్. మీ ఫేవరెట్ సింగర్ శ్రేయా ఘోషల్ గారు అని లైక్ ఒక ఇంటర్వ్యూలో చెప్పారు. వై డూ యూ లైక్ హర్ మోస్ట్? షీ ఈజ్ వెరీ రెస్పెక్ట్ఫుల్ టు ఎవ్రీ లాంగ్వేజ్. మీరు చూస్తే తను షీ సాంగ్ ఇన్ ఆల్మోస్ట్ ఆల్ లాంగ్వేజెస్. సో అండ్ ఒక్క లాంగ్వేజ్లో కూడా తను ఆ లాంగ్వేజ్ కాదు అని తెలీదు విన్నప్పుడు. సో తెలుగు పాటలు పాడినా, తమిళ పాటలు పాడినా. సో దట్స్ వాట్ ఐ రెస్పెక్ట్ ఇన్ హర్ ద మోస్ట్. సో ఒక లాంగ్వేజ్ని రెస్పెక్ట్ చేసి పాడితే ఆటోమేటిక్గా ఆ లాంగ్వేజ్ పర్సన్ లాగా వినిపిస్తుంది. ఓకే మ్యామ్, లైక్ ఐ విల్ సే ఫ్యూ నేమ్స్ ఫ్రమ్ ద TFI. సో విచ్ సాంగ్ విల్ యూ డెడికేట్ టు దెమ్? ప్రభాస్ గారు. నీవే 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 ఏదైనా నీ తరువాతే అనిపిస్తుందే ఇలా. ఇప్పుడు ట్రెండింగ్ కదా అందుకని. రిలీజ్ ట్రెండింగ్. మ్యామ్ SPB గారు. ఓ పాపా లాలి జన్మకే లాలి ప్రేమకే లాలి పాడనా తీయగా ఓ పాపా లాలి. సిరివెన్నెల సీతారామయ్య శాస్త్రి గారు. నెలరాజుని ఇలరాణిని కలిపింది కదా సిరివెన్నెలా. తమన్నా గారు. తమన్నా గారా మై ఫేవరెట్. వా దాచుంచారా పరువాలన్నీ రాబెరికి రావే రావే రా అందిస్తారా పరువాలన్నీ ఎప్పటికీ నీవే నీవే. అచ్చటాలేదయ్యా ముచ్చటాలేదయ్యా నన్న వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి దా
ఆ ఆ ఆ ఆ ఆ ఆ ఆ వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి రా 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 రా. మ్యామ్ లైక్ మీ పేరెంట్స్ సపోర్ట్ ఎలా ఉంటుంది? లైక్ మీరు లైక్ స్టడీస్తో పాటు లైక్ మీ ప్యాషన్ని కంటిన్యూ చేస్తున్నారు కదా, లైక్ హౌ ఇస్ యువర్ పేరెంట్స్ సపోర్ట్ టు యూ? మై పేరెంట్స్ సపోర్ట్ ఇస్ ఐ డోంట్ హ్యావ్ ఎనీ వర్డ్స్ టు డిస్క్రైబ్ దట్. ఎందుకంటే ఇంత లైక్ రోజు మ్యూజిక్ క్లాస్కి డ్రైవ్ చేసి తీసుకెళ్ళి చిన్నప్పుడు అంతా నాకు అంత సపోర్ట్ ఇచ్చి ఇప్పటికి కూడా లైక్ ఎక్కడికి వెళ్ళినా దే ఆల్వేస్ జస్ట్ సే డూ యువర్ బెస్ట్ అండ్ దే ఎప్పుడూ కూడా మ్యూజిక్ మీద స్టడీస్ని చూస్ చేసుకోమని లేదు, స్టడీస్ మీద మ్యూజిక్ని చూస్ చేసుకోమని లేదు. దే నో హౌ మచ్ ఐ లైక్ బోత్, సో దే ఆల్వేస్ రెస్పెక్టెడ్ దట్. మీరు ఏజ్లో సంగీతం నేర్చుకోవడం స్టార్ట్ చేశారు? నేను 4 years ఉన్నప్పటి నుంచి. సో మ్యామ్ లైక్ మా స్టూడెంట్స్కి విఐటి స్టూడెంట్స్కి విఐటి కమ్యూనిటీ రేడియో తరపున వాట్ యూ వుడ్ లైక్ టు సే, ఎనీ మెసేజ్ ఆర్ ఎనీథింగ్? All the best for your future and I love your campus. I loved today was just literally the best day of my life. So I hope to see you again. I hope to come back and interact with you all again. So I had so much fun today, really. Thank you ma'am. Like it's our pleasure to have you here. And మా కమ్యూనిటీ రేడియో లిజనర్స్ కోసం ఒక్క సాంగ్, ఎనీ 2 lines. మీ ఫేవరెట్ సాంగ్ ఏంటి? చెప్పవే చిరుగాలి. చెప్పవే చిరుగాలి చల్లగా ఎదగిల్లి ఎక్కడే వసంతాల కేళి ఓ చూపవే నీతో తీసుకెళ్ళి. థ్యాంక్ యూ మ్యామ్. అది కూడా నా ఫేవరెట్ సాంగ్ పాడారు. లైక్ సంగీతానికి రాళ్ళు కరుగుతాయని విన్నాను, బట్ మీరు పాడుతుంటే నేను మా లిజనర్స్ అందరూ కరిగిపోతారు డెఫినెట్గా. ఐఎమ్ వెరీ గ్రేట్ఫుల్ అండ్ థ్యాంక్స్ ఫర్ గివింగ్ ద ఇంటర్వ్యూ ఫర్ అవర్ విఐటి కమ్యూనిటీ రేడియో. వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే కృష్ణ సైనింగ్ ఆఫ్. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் யமுனா, என்னுடைய ஊர் ராணிப்பேட், எம்சிஏ முடிச்சிருக்கேன். எதனால உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இருக்கிற டைமை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சார். ஒரு 8 hours நம்ம ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றோம்னா இருக்கிற கொஞ்ச நேரத்தை நம்ம நமக்கு இஷ்டமான இடத்துல நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, நல்லா சொன்னீங்க. படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாபும் பண்ணணும். உங்களுடைய டைம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? காலேஜ் டைம் பார்த்தோம்னா நமக்கு 9 to 3 இல்லைன்னா 10 to 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் வீட்டில் நம்ம சும்மா தான் இருக்க போறோம். அப்படி இருக்கிற டைம்ல நம்ம ஒரு 5 to 8 வரலுமோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லயோ ஏதாவது கேட்டெக் அந்த மாதிரி அப்போலோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். நம்மளுக்கும் அது நாலேஜ் கெட் பண்ற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியோ எங்கேயாவது போனோம்னா அது நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப்ல இருக்கிற சிரமங்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும். உங்களோட டைமை நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க, இல்ல ஏதாவது ஒரு டிராவலிங், ஏதாவது ஒரு சிரமங்கள் கண்டிப்பா இருக்கும். சிரமத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா நினைச்சா அது பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா நினைச்சா நமக்கு நெகட்டிவா தான் இருக்கும். அதே அங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நேற்றுக்கு கிளம்பணும் அப்படின்னா நம்மளால கிளம்ப முடியாது. நேற்றுக்கு இதை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கும். பண்ணியே ஆகணுமா அப்படின்ற ஒரு டென்ஷனும் அந்த மாதிரி இருக்கும். சரி, பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய மைண்ட்ல வந்திருக்கும், இந்த ஜாப்லாம் நம்ம செய்யலாமே. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஒரு டெய்லரிங் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க நினைச்சிருப்பீங்க. எந்தெந்த ஜாப்லாம் செஞ்சா ஈஸியா இருக்குன்ற மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க? நான் நினைச்சது பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்லாம் கொஞ்சம் பார்ட் டைமா பார்க்கலாம், டீச்சிங் இதுவே பார்ட் டைம்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ப்ராசஸ் நம்ம வீட்ல இருந்தே கூட பண்ணலாம். பார்ட் டைம் ஜாப்ல கிடைக்கிற வருமானம், இந்த வருமானத்தை வச்சு நீங்க உங்களுடைய தேவைகளை என்னென்னலாம் நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கீங்க? வீட்ல போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நம்ம கேட்க முடியாது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போய் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மொபைல் வேணும் நம்ம போய் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களை கேட்க முடியாது. 10,000 அப்படின்னு அவங்க நம்ம சொன்னா அவங்களால அதை பண்ண முடியாது. நம்ம அதை சேர்த்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரி நமக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், மணி ஏதாவது கொடுக்கணும்னா அப்போ நம்ம அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறைய அவங்களுடைய டைமை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி.
இன்டர்நெட் எல்லாமே வந்து நம்மள அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர நம்ம அதுக்கு வந்து அடிமை ஆயிடக்கூடாது. அந்த அடிமை ஆகாம இருக்கிற அளவுக்கு இருந்தா போதும் சார். ரொம்ப அதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்றதால நம்மள ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம். நம்மள சுத்தி இருக்கவங்கள இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம பேசினாதான் தெரியும். முகமே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமா பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பக்கத்துல இருக்கவங்கள மறந்துட்டு தொலைதூரத்துல இருக்கிறவங்கள போய் நம்ம பார்த்து பேசணும்னு அவசியமே இல்லையே. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் வான்மதி. நான் விஷாரத்துல இருந்து வரேன். நான் எம்எம்எஸ் காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். உங்களுக்கு எதனால வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம்? இப்போ வீட்டில் நம்ம பார்ட் டைம் ஜாப் வந்தால் அது வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு ஏதாவது வேணும்னா சரி, படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் உங்களுடைய பார்ட் டைம் ஜாப்லையும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? எங்கள் காலேஜ் வந்து 10 to 3:30 வரைக்கும் வைப்பாங்க. நாங்கள் வீட்டுக்கு வர 4 o'clock ஆகும். வந்து டியூஷன்ஸ் அது மாதிரிலாம் பண்ணிப்போம். ஓ, நீங்கள் டியூஷன் அது மாதிரிலாம் கூட வீட்டிலேயே வந்து எடுக்கிறீங்க? இல்லை, நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கிறீங்க? சின்ன பசங்கள்லேருந்து 12th வரைக்கும் எடுக்கிறேன். இந்த பார்ட் டைம் ஜாப்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ சொன்னீங்க டியூஷன் கூட நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கீங்க? பார்ட் டைம் ஜாப் நம்ம இதெல்லாம் கூட பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. டேட்டா என்ட்ரி அதெல்லாம் வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம். அதனால வந்து டேட்டா என்ட்ரி யோசிச்சிருக்கேன். டைலரிங் அதெல்லாம் கற்றுக்கலான்ட்டு யோசிச்சிருக்கேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ வந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதை பற்றி? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஜாப்க்கு எனக்கு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே நம்மளை உயர்த்தத்துக்கு தான் பார்ப்பாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. இன்னைக்கு கேட்ஜெட்ஸில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்லாம் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டைமாக யூஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் கூட செய்யலாம். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வெளியே நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வாங்கிக்கணும்னு நினைக்கணும். மற்றவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்து அதை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப நல்லா பேசுனீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஃபயாஸ். நான் ஆர்காட்லேருந்து வரேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சொல்லுங்க ஃபயாஸ், உங்களுக்கு எதனால தோணுச்சு இது மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது அது வந்து எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஏர்ன் மணி, அதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. மணி ஏர்னிங் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் அதில் கிடைக்காது. டைம் வேஸ்ட் பண்ணுறதுல நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும். அதனால தான் நான் இது பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணேன். நீங்கள் என்னென்னலாம் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க? இப்போ லேடிஸ் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து டெய்லரிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, டேட்டா என்ட்ரி சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி என்னென்னலாம் வந்து பார்ட் டைம் ஜாப்ல நம்ம பண்ணலாம்? நான் சைடு பிஸ்னஸ் மாதிரி தான் யோசிக்கிறேன். நான் பார்ட் டைம் ஜாப்ன்றத விட சைடு பிஸ்னஸ் ஏதாவது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி ஏஜென்சி மூலயமா ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறது, இன்னொரு ஏஜென்சி எடுக்கிறது, அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 30 yearsக்கு அப்புறம் வந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ வந்து நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அதுக்கு இனிஷியேட்டிவ் இப்போ இருந்தே எடுக்கணும். ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெரிய லீட் கிடைக்கும். அந்த லீடை வச்சு நீங்கள் மேலே போகலாம். அது மாதிரி ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் நிறைய இருக்குது. பிஸ்னஸ்ன்றது ஜென்ஸுக்கு பிஸ்னஸ் தான் மெயின். அதில் வந்து அந்த மாதிரி கொண்டு போகலாம். அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு? என்ன விதமான ஹெல்ப்ஸ்லாம் உங்களுக்கு செய்கிறாங்க? வீட்டில் ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் மெயின் ஹெல்ப்பு. காலையில் எழுப்பி விட்றதுலேருந்து இங்கே கிளம்பி வர வரைக்கும் அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுனா அதாவது இங்கே இந்த ஒர்க் இருக்குடா, இங்கே வந்து இந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும், உனக்கு இந்த அளவுக்கு வேலை இருக்குது, இந்த லெவலில் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், நீ இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மெயின். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். அம்மாவும் ஹெல்ப்ஃபுல், வீட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ். படிக்கவும் சரிங்க, அதே நேரத்தில் வந்து ஒரு பார்ட் டைமில் வேலை பார்த்து அதில் வந்து ஒரு வருமானமும் சம்பாதிக்கிறீங்க. எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் இந்த விஷயத்த? படிப்புன்றது ஒரு இல்லைன்னு சொல்ல, அது வந்து முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ஃபீல்டில் போனால் அது யூசேஜ். ஆனால் அந்த ஃபீல்டில் இல்லாமல் நம்ம அந்த தடம் மாறிட்டா ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நம்ம பார்ட் டைமில் வரதுல வந்து நம்ம ஒன்று விட்டா இன்னொன்று அப்படின்ற மாதிரி பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சுட்டு ஒன்று விட்டா இன்னொன்று, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வேறு எதுவும் இதில் கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. முதல் தடவை நீங்கள் வந்து வேலை செஞ்சு இது வாங்கின ஒரு சொந்த பொருள் ஏதாவது கூட இருக்கலாம். நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அதை சொல்லுங்கள். என்னோட மொபைல் ஃபோன், அதாவது 2012 எனக்கு வந்து நான் தனியாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் ஒரு மொபைல் ஃபோன் குவாலிட்டிக்கு போய்டும் மொபைல் ஃபோன் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.
கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின சில கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக இன்னைக்கு ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தரஸ்ரீ, நான் ராணிப்பேட்டில இருந்து வரேன். MMS விஷாரம் காலேஜ்ல படிக்கிறேன். நான் செகண்ட் இயர் போக போறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போறேன். உங்களுக்கு எதனால தோணுச்சு இந்த மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் செய்யணும் அப்படின்ற மாதிரி? இப்போ செகண்ட் செம் ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை நாள் லீவ் இருக்கு, எதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இப்போ செகண்ட் இயர் போனோம்னா அதை பத்தி நமக்கு ஏதாவது இதுல கத்துக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்திருக்கோம் நாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வந்து சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணிருக்காங்களா? யார் உங்களை என்கரேஜ் பண்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தருக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுல நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம எல்லாருமே இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இப்போ நமக்கும் துணையா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளும் துணையா இருக்கலாம், அவங்களுக்கும் யூஸ் ஆகும் நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் சேர்ந்துதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொன்னீங்க உங்களுடைய உறவினர்கள் சைடுலாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க? இப்ப படிச்சுட்டே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றதுனால எப்படி நினைக்கிறாங்க உங்களை? நல்லவங்களா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இந்த வயசுல இந்த பொண்ணு இந்த வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அதே மத்தவங்களா இருந்தாங்கன்னா இந்த வயசுல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தப்பா பேசுவாங்க, முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நல்லபடியா பேசுவாங்க. படிச்சுட்டே வந்து சம்பாதிக்கிறீங்க, நீங்க ஏதாவது கண்டிப்பா ஒரு பொருள் ஏதாவது நீங்களே சம்பாரிச்சு இது சுயமா நம்ம வாங்கினது அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சு வாங்கியிருப்பீங்க. எப்படிலாம் இந்த வர வருமானத்தை நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் நான் வாங்குற சேலரி அம்மாட்ட கொடுப்பேன். மம்மி என்ன பண்ணுவாங்க, இது நான் உனக்காக நான் தனியாக எடுத்து வைக்கிறேன், லாஸ்டா உனக்காக என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செய்வேன். இப்போ கோல்ட் ரிங் வேணுமா, நீ என்ன கேட்குறோ நான் வாங்கி தரேன். இப்போ உங்க கையில இருந்து அது சேஃப் கிடையாது, இப்போ என்கிட்ட கூட நான் பத்திரமா வச்சுட்டு எனக்கு அதே மாதிரி கோல்ட் ரிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. வாங்கின முதல் சம்பளம் கண்டிப்பா யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது முதல் சம்பளம் நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் உங்களுக்கு? 5000 வாங்கினேன். எனக்கு என்ன அப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்காக அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா எனக்கு கோல்ட் ரிங் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. VIT கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்னைக்கு நம்ம கூட கருத்துக்கள் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் கோகிலா, ஆர்காட்லேருந்து வரேன். நான் 2015 என்னோட UG டிகிரி முடித்தேன், BSc பயோடெக்னாலஜி. பட் 2 இயர்ஸாக நான் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் பிகாஸ் வந்து அலைன்ஸ் பார்ப்பாங்க, சொசைட்டிலாம் வந்து அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம் வெளியே போனால் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து 2 இயர்ஸ் கழிச்சு எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஓகே சொன்னதுனால தான் பார்ட் டைம் ஜாபாக வரல, ஏதோ ஒரு ஜாப் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் போகிறோம். ஸோ அதனால் வந்தேன் VITக்கு. தட்ஸ் ஆல். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. காலேஜ் டைம் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடைச்சாங்க. சேலரி வந்து ஓகே அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படி தான் வந்தேன் தவிர சேலரி வேணும்னு சொல்லிட்டு வரல, எனக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும்னு சொல்லி தான் நான் வந்தேன். பட் இங்கே வந்ததில் பார்ட் டைம் ஜாப் தான் எப்படி ஒர்க் லோட் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி ஒர்க் வாங்குறாங்க, அதை பற்றி நான் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பொண்ணுங்க சும்மா அந்த டைலரிங் பண்ணுறது, ஃபேஷனிங் பண்ணுறது, ப்ளவுஸ்க்கு வந்து இந்த டிசைனிங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் 4 o'clock 5 o'clock மேலே காலேஜ் போயிட்டு வந்தால் கூட பிஸ்னஸ் மாதிரி யோசிக்கலாம். இப்போ ஃபெதரிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங் பேக் வந்து வேஸ்ட் சாரீஸில் வந்து கலெக்ட் பண்ணி அதை எம்ப்ராய்டிங்காக பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்படி தான் கொண்டு வராங்களே தவிர டைலரிங் ஃபேஷனிங் இது மட்டுமே பெண்களுக்குன்னு கிடையாது. பிஸ்னஸும் நல்லா யோசிக்கலாம், கன்சல்டன்சி உருவாக்கலாம், பெண்கள் மட்டுமே கன்சல்டன்சி உருவாக்கலாம், பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம், நிறைய இருக்குது சொல்லணும்னா. பார்ட் டைம் ஜாப்ல இவ்வளோ கற்றுக்கலாம், இவ்வளோ இருக்குது. டிமெரிட்ஸ் அன்மெரிட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பெண்கள் இதெல்லாம் கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு. இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு சம்பளத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தேவைகள் நான் பூர்த்தி செஞ்சுக்க மாட்டேன். என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க. இதை இனிஷியலாக வச்சுட்டு பிஸ்னஸில் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதான் ஒரு 3 or 5 ஆரம்பித்தாலும் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பெருக்காகலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ. ரொம்ப நல்லா சொன்னீங்க. VIT கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் நந்தகுமார், பெல்லேருந்து வரேன். BE மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், ஹக்கீமில். இப்போ தான் பாஸ் அவுட் ஆயிருக்கேன். பார்ட் டைம் ஜாப் பற்றி சொல்லணும்னா நான் டிப்ளமோலேருந்தே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது எதுக்காக நான் பார்ட் டைம் ஜாப் போனேன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு நம்ம தேவைங்க நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்க முடியாது, இவ்வளோ தாங்க 700 தாங்க 7000 தாங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அந்தளவுக்கு வீட்டு பேக்ரவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு நம்ம தேவையில்லை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்ட் டைம் ஜாப் போக ஆரம்பித்தேன். பார்ட் டைம் ஜாப் போயிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போன ஒரு அனுபவம் இருந்திருக்கும் உங்களுக்கு. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, நல்லா இருந்தது. பட் வேலை செய்யும் போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியுது. ஓ இதுதான் ஜாப். படிக்கும்போது வேறு, வேலை செய்யும்போது வேறு, ஒன்றும் ஒரு விதம். ஸோ அதனால் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தான். அதாவது இப்போது 8 hours ஒர்க்கிங்னா 9 to 10 கூட போயிட்டே இருக்கும். 8 hours சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை வச்சு இதெல்லாம் இவ்வளோ டஃப் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஓ வேலைனா இவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன்.
நீங்கள் முதல்ல செஞ்ச பார்ட் டைம் ஜாப் என்ன அது? டேட்டா என்ட்ரி ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி ஜஸ்ட் அந்த சம்மர் 6 மந்த் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வருதுங்களா செமஸ்டர் லீவில் போயிட்டு இருந்தேன். சம்மர் டைம் மட்டும் டேட்டா என்ட்ரி நோபல்னு ஆர்காட் ஆஃபீஸில் போயிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி 1 மந்த் மட்டும் தான் அந்த ப்ராசஸ், அது மட்டும் முடிச்சுட்டு வந்துருந்தேன். நீங்கள் உங்களுடைய டைமை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுறீங்க. படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யணும், அப்படி இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பண்ணணும். எப்படிலாம் உங்களுடைய டைமை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படின்னா, அதாவது நான் போனது லீவ் டைம், ஸோ எக்ஸாம் கூட முன்னாடி வந்துடும். ப்ராசஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுறதுனால எக்ஸாம் முன்னாடி நாள் மட்டும் லீவ் போட ஆரம்பிச்சிடுவேன். போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு தராங்க? உங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? இந்த பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு நீங்கள் சம்பாரிச்சிட்டே படிக்கிறீங்க, இதை உங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? எங்கள் வீட்டில் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் படிப்பை முழுசாக முடி அப்புறம் போ வேலைக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் எங்கள் சிஸ்டர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுனால நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் எஸ் ஹர்ஷிதா. நான் ராணிப்பட்டிலேருந்து வரேன். MMS காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் இயர் போக போகிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் செம்லேருந்து இந்த மாதிரி ஜாப் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால், அதிலிருந்து நமக்கும் எதுக்கு லீவ் வேஸ்ட் பண்ணும், சேம் ஹாலிடேஸ்லாம் 1 மந்த் கிட்ட வருதே, இது இவ்வளோ நாள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி பண்ணலாம், எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சது, சொசைட்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல், இதை மாதிரி தான் இருந்தது. சொசைட்டி பற்றி நிறைய தெரியாது. இந்த மாதிரி வெளியில் வர சொல்ல தான் நிறைய அனுபவம்லாம் கிடைக்குது. இதனால் நல்ல லைஃப்பில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ஒர்க்கை பற்றிலாம் பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பித்தேன். சரி, நம்ம லீவ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இனிமே தான் நிறைய கற்றுக்கணும், இனிமே தான் நிறைய ஜாப் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். காலேஜ் என்விரான்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க, முதல் தடவை ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்க. இப்போ அந்த வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டேன். ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும்போது புதுசாக ஒரு அட்மாஸ்பியரை ஃபேஸ் பண்ண சொல்ல ஒரு பயம் தான். ஸோ இந்த மாதிரி வர சொல்ல தான் என்னுடைய பயத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். இனிமே தான் நிறைய கற்றுக்கிறேன், இனிமே தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எப்படி நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா நிறையா இருக்குதுங்களா? சின்னதாக வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் சொல்லி தரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம் இந்த டேட்டா என்ட்ரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பி மங்கையர்கரசி. நான் வாலாஜாலேருந்து வரேன். ஆதிபராசக்தி காலேஜில் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இப்போ முடிச்சிருக்கேன். பாஸ் அவுட் ஆகிருக்கு. இப்போ தான் பாஸ் அவுட் ஆகிருக்கிறீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுதான் முதல் ஜாப் வந்திருக்கீங்களா? இல்லை, நான் பார்ட் டைம் ஜாப்னு நினைக்கல. வீட்டில் டெய்லரிங் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் கூட வந்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாபாக நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த டெய்லரிங்கில் என்னென்னலாம் பண்ணலாம்? லேடிஸ் வந்து வெளியிலலாம் போயிட்டு ஒரு 150 ரூபா சம்பாதிக்கிறதோட உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு 150 ரூபா நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த டெய்லரிங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது. டெய்லரிங்னா எல்லாமே பண்ணலாம். சில பேர் வந்து பிளவுஸ், சுடிதார் இது மட்டும் ஸ்டிச் பண்ணுவாங்க. சில பேர் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு நாளைக்கு செய்யணும்னு நினச்சி வெளியே போய் சம்பாதிக்கிறத விட வீட்டிலேருந்து அதை நல்லா கற்றுக்கிட்டா வீட்டிலேருந்து ஒரு 500 கிட்ட சம்பாதிக்கலாம். 500 கிட்ட வீட்டிலேருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் முதல்ல டெய்லரிங்கில் நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டு நீங்கள் முதல்ல தைச்ச ட்ரெஸ் என்னது? நான் ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவுக்கு ஒரு கவுன் மாதிரி கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு தைச்சதும் அந்த என் தங்கச்சிக்கு ஒரு சுடிதார் மாதிரி ஒன்று தைச்சேன் குட்டியாக. எவ்வளோ நீங்கள் காசு வாங்கினீங்க அதுக்கு? தங்கச்சிக்கே தைச்சதால நான் அதெல்லாம் காசுலாம் எதுவும் கேட்கல. இப்போ நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் இதுலேருந்து முன்னேறி வந்திருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க டெய்லரிங்கில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கவுன் தைச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ டெய்லரிங் நிறைய பேர் கேட்குறாங்க, வெளியில் எங்களுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் தைச்சுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்குறாங்க. அது மாதிரி யாராவது தைச்சு தந்து அவங்க கிட்ட நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்களா? சுடிதார் தைச்சு கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் தைச்சு கொடுத்ததில்ல. சுடிதார் தைச்சு கொடுத்து காசு வாங்கியிருக்கேன். காலேஜ் போக சொல்ல 1-2 தான் அந்த மாதிரி தான் தைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ அம்மா நிறைய இடத்துல போய் கொடுத்து நிறைய காசு கொடுத்து அதை தைச்சிப்பாங்க. அதனால் வீட்லேயே நான் அவங்களுக்கு தைச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் காசு மிச்சமாகுது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. டெய்லரிங், எம்ப்ராய்டிங் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக் பின்னுறது இது மாதிரிலாம் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் இது செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 200-150 கிட்ட சம்பாதிக்கலாம் சும்மா இருக்கிறவங்க.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் ஜான்சி. நான் எம்எம்எஸ் காலேஜ்ல பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போக போறேன். சொல்லுங்க ஜான்சி, எதனால உங்களுக்கு தோணுச்சு பார்ட் டைம் ஜாப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட் டைம் ஜாப்க்குன்னு வெளில வந்திருக்கேன். நான் நிறைய டிவி எல்லாம் பார்ப்பேன். அப்ப சுரதாவை பத்தின ஒரு 10 கட்டளைகள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, உங்களால முடிஞ்சது ஒரு 5 ரூபாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளா உறுத்திட்டே இருந்துச்சு. அப்ப வந்து சரி நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கடுத்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டப்ப நான் இப்ப வந்ததால வந்து நானும் சம்பாதிக்க போறேன். எனக்கு எது உறுத்தலா இருந்துச்சோ அது வந்து இப்ப சரியாக போகுதுன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு 5 ரூபா கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த முதல் சம்பளம் வாங்கி நீங்க என்ன செய்யலான் இருக்கிறீங்க? நான் கண்டிப்பா எடுத்துமே அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு மோட்டிவேஷனாக? ஏன்னா நீங்கள் ஒருத்தரை பார்த்து மோட்டிவேஷன் ஆயிருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஃபீல்டில் இருக்க ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அதை செய்யலாம். இப்போ முதல்ல போகும்போது தான் தடங்களா இருக்கும். எதுக்கு போற, ஏன் போற அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு 2-3 தடவை நீங்களே வெளில போயிட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், அவளே போவா, அவளே செஞ்சுப்பான்ற தைரியம் வந்து அவங்களுக்கு நம்ம மேல இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக பார்ட் டைம் ஜாப் பற்றி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் நேம் பிரியங்கா ஃப்ரம் காவேரிபாக்கம். அப்துல் ஹக்கீம் காலேஜ்ல இப்பதான் பாஸ்ட் அவுட் ஆன பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். படிச்சு முடிச்ச உடனே ஒரு வேலை எப்படின்னு நினைக்கிறீங்க? இது நீங்க படிச்சு முடிச்சதும் ஒரு வேலைனா, நான் வந்து எதுக்காக இங்க வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் வந்தேன். இன்னும் ரிசல்ட் கூட வரல எங்களுக்கு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் ஜாப் பண்றதை விட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அது ஒரு ஜாலியாவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போனோம்னா நம்ம வேலை செய்யற மாதிரியும் தெரியாது. நம்ம வெளியே போயிட்டு வெளியே இருக்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். யார் யார் எப்படி இருக்கிறாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாவும் இருக்கு, நமக்கு சேலரி வாங்கின மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துக்கின மாதிரியும் இருக்கு. அதனால நான் வந்து இந்த ஜாப்க்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குது? இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க, இவ்வளவு நாள் வந்து ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர் அது மாதிரி தான் நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது ஒரு முதல்ல ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு வந்தது எப்படி இருக்குன்னா, அது ஒரு விதமான சந்தோஷமா தான் இருக்கு. நம்மளும் ஜாபுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து படிச்சு முடிச்சு நிறைய பேர் வேலைக்கு போகாம இருக்காங்க. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏதோ நமக்கு கிடைச்ச வேலையை இப்போதைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம படிச்சதுக்கு போகாம இப்போதைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான், வேற ஒன்றும் இல்லை. முதல் சம்பளம் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். நீங்க இந்த முதல் சம்பளம் வாங்கி நீங்க என்ன பண்ணலாம் மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கி எனக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோட எய்மே. நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனோம் அப்படின்னு எனக்கு தோணுனது கூட என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் மற்றவங்களுக்கு பண்ணணும். முடியாங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடு ஒரு வேளை சாதத்துக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் எய்ம். நான் ஜாப்க்கு வரணுன்றதே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கி யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா சொன்னீங்க. முதல் சம்பளம் வாங்கி யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். இன்னைக்கு நம்ம கூட கருத்துக்கள் நிகழ்ச்சியில பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பவித்ரா. நான் வாலாஜால இருந்து வரேன். நான் அப்துல் ஹக்கீம் காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். எந்த இயர் படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயர் ஸ்டெப் அப் பண்ண போறேன். எதனால உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்குள்ள ஒரு ஹோப் கிரியேட் ஆச்சு. என்னன்னா என்னாலையும் வேலை பார்க்க முடியுது, என்னாலையும் சம்பாதிக்க முடியுதுன்ற மாதிரி. ஸோ அதனால அது ஒரு கான்ஃபிடன்ஸ், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் இந்த ஜாப்க்கு வந்தேன். முதல் தடவை ஒரு மாசம் ஒர்க் பண்ணி நீங்க சேலரி வாங்கியிருப்பீங்க. அந்த சேலரியை நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஷூ வாங்கினேன். ஒரு பிராண்டட் ஷூ வாங்கணும்னு ரொம்ப இஷ்டம். அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் ஜாப் வந்தோன்னா அது என்னோட சேலரி, என்னோட ஃபர்ஸ்ட் ஷூன்ற போது இப்போ நான் யாரையும் அதை டச் கூட பண்ண விடுறதில்ல. நான் அதை வாஷ் பண்ணிக்கிறேன். நான் தான் ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிற மாதிரி. நம்ம சம்பாதிக்கிற காசில் வாங்குற பொருளை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோன்ற விஷயத்த நான் நல்லா கற்றுக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து நான் ஷூ தான் வாங்கினேன். முதல் தடவை ஒரு பணம் நீங்கள் கையில் வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஒர்க்குன்னு சொல்லும்போது சும்மா ஜாலியாக கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வந்து வேலை பார்க்குறச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு டைம் வந்து ரொம்ப
எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால சரியா தூங்க முடியல. பஸ் டிராவல்லாம் நான் அவ்வளோ பண்ணதே இல்லை. பட் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் கடைசியா ஒரு வேல்யூ மாதிரி, கெயின் மாதிரி கடைசியா சம்பளம் வாங்கும்போது ஹப்பா நமக்கு காசு வந்துருச்சுடா, நம்ம நினைச்ச ஷூ வாங்க போறோன்ற ஹாப்பினஸ் ரொம்ப இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் திலீப் குமார். நான் ஆற்காட்லேருந்து வரேன். ஆதிபசகத்தில் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். பால் சீலிங் பிவிசி டோர்னா அது இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் வந்து விளையாடுவேன், பேட்மிண்டன் விளையாடிருக்கேன், ஆல் இண்டியா விளையாடிருக்கேன். எனக்கு பேட் வாங்க, ஷூ வாங்க, ஜெர்சி வாங்க அதெல்லாம் யூஸ் ஆச்சு. மேட்ச் ட்ராவலிங்க்கு அதெல்லாம் மேட்ச் ட்ராவலிங்க்கு, அதாவது நீங்களே சம்பாரிச்சு உங்களுடைய சொந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆமாம் சார். மேட்ச் பேட் வாங்க, பால் வாங்க, ஷூ, கிட் பேக் வாங்க அதெல்லாம் யூஸ் ஆச்சு. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு பிளேயரும் கூட. உங்களுடைய ஃபியூச்சர் எய்ம் என்ன? ஆல் இண்டியா விளையாடணும், ரயில்வே ஜாப் போகணும். கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். பார்ட் டைம் ஜாப் பற்றின கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஹாய், என் பேர் குணாலன். ட்ரிபிள்எஸ் காலேஜில் பிசிஏ முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்த முதல் வேலை தானா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டே. எப்படி இருக்குது ஒரு வேலைக்கு வந்த ஒரு முதல் நாள் அனுபவம்? எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்குது? நியூ அட்மாஸ்ஃபியர், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. இப்போ பார்ட் டைம் ஜாப் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் என்னவா வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை? ஃப்யூச்சரில் பிசிஏ முடிச்சிருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சென்னை, பெங்களூர் அந்த சைடில் போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அங்கே போகிறதுக்காக ஃபஸ்ட்டு மணி வேணும். அதுக்காக பார்ட் டைம் ஜாப் வந்து அங்கே போகிறதுக்காக ஒரு பணம் தேவைன்றதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. சரி, சொல்லுங்கள், நீங்கள் இப்போது முடிச்சுட்டு இதில் வர வருமானத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் வாங்க போகிறீங்க? ஒரு புது ஜாப் போகணுன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வாங்குவோம். நம்ம ஒரு ஷர்ட் பேண்ட் எடுப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் எதெல்லாம் வாங்கலான் இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், பேக்ஸ் வாங்கணும், அண்டு மொபைல், லேப்டாப் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரூம் தேடணும், அங்கே அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்காக கண்டிப்பாக மணி வேணும். அதுக்காக தான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் தாங்கள் எல்லாம் விதவதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும், வித முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம். இல்ல
விளக்கு மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை தூத்துதான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை தூத்துதான். ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தவற வைப்போம். பச்சரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நன்றையெல்லாம் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குலவ போட்டு பாடு இது வீர தமிழநாடு. கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Exchange of ideas. Life without oxygen. I believe that is the alien, suppose, and is adaptable to a temperature of minus 150 degrees centigrade. He would consider that temperature as suitable and optimal for life conditions. Far, far away in another galaxy, there are life forms which have spawned in conditions of minus 150 to 200 degrees Celsius. You know Jupiter, gas planet, heavy gravity, and a hot boiling center. The organisms which would exist in Jupiter would try not to reach the center and get fried, right? They don't recollect the events properly, so it's very possible that these are just things they cooked up, things which are they mostly imagine. One of the experiments conducted by SETI was radio experiments. So basically, humans used to detect various radio waves which could be used by alien species to communicate with each other or with us if they wanted to make contact with humans. Exchange of ideas. Hello listeners from VIT and beyond. This is VIT Community Radio 90.8 FM. This is Anshuman Mishra along with Milan Chennai signing in with an exchange of ideas. In this program, we'll have group discussions pertaining to certain scientific and philosophical topics, and we will satisfy all of your ruminations. So in the first segment, we're going to hypothesize about the existence of life in other parts of the cosmos. I have three people with me, and I would like for them to introduce themselves. Hi everybody, my name is Rohit. I'm studying BTech EEE. I'm Spurs Johari from BTech IT. Hi, I'm Milan from BTech Chemical Engineering. And I'm Anshuman from Computer Science and Engineering. So, I'd like to start with Rohit. Thanks Anshuman. So when we think of extraterrestrial life forms or in general aliens, what does the common guy usually picture? Usually I've seen so many films, this is such a common concept, decades of films and fiction as such. We picture little green men with big heads and big buggy eyes wandering around our planet, abducting people and conducting bizarre experiments on them. But today we'll focus on the more serious aspects of what extraterrestrial life is actually about. Sparsh, what are your thoughts on this? When I look out at night in the sky, I see tens of stars. But in reality, there are billions of galaxies with billions of stars. And it's my firm belief that there will exist at least one star that will support life system just like ours. They may have elongated faces, they may have 3 fingers or green color, but surely there is some life out there. Obviously, as Sparsh pointed out, the probability of having at least one planet among billions and billions of stars and planets which have different atmospheric composition and living conditions, a million in one possibility that there will be at least one planet in which life can or will exist. So it is, we owe it to our self-respect to be rational and objective about discussion. Exactly. I would like to extend Milan's point
apply a bit of probability theory to it. So if we look up at the night sky with a telescope, we'll see approximately 10 to the power 20 stars. And assuming that all of these stars have at least 1 in 1,000 of these stars have a proper solar system about themselves, we arrive at 10 to the power 17 stars with solar systems. So, and again, assuming that 1 out of 1,000 of these solar systems have conditions which can give rise to any form of life, we're left with 10 to the power 14 stars. So we are actually left with 10 to the power 14 solar systems in which life is possible. Any type of life. I'm not talking about carbon-based life which is possible on Earth. Any other form, any element that exhibits the carbon property of combining with a large number of elements. So again, we'll be left with 10 to the power 11 such planets if we reduce it down by again 1,000. So the odds of alien life being there are quite high, regardless of any argument we put against it. So a good way to actually understand this is if we properly examine the American government's response to extraterrestrial life, which states that the odds of extraterrestrial life being there are pretty high, but our chances of getting involved with them are as low as that. So with this, I would like to go to Rohit. Yeah, so speaking of finding life in other planets, let's have a look at what spawned life in our very own planet many millions of years ago. So if you look back at the evidence, it's basically when there was little to no life, it was just a whole bunch of gases of different elements all like lurking around in the atmosphere. And then under the right pressure and atmospheric conditions, when like a catalyst like lightning struck, these chemicals reacted, and as such the first proteins which synthesized life came about. So from that, over millions of years of evolution, we know life forms as we see them today. So from that, we can imagine other planets, other galaxies far away, they have various complicated compositions as well. And life forms can probably spawn from any of these kind of situations. In fact, scientists have even conducted research and found out that certain life forms can exist even without water and oxygen, to be namely the anaerobic bacteria. They synthesize food without either of these things. So harsh conditions are no obstacle for life forming in other planets. Yeah, I would like to extend the idea of life without oxygen. Actually, humans today believe that oxygen is actually a prerequisite for life, which is actually false, because in our Earth, oxygen was present, and this oxygen was a poison to many organisms that existed at, say, T=0 when life came to be. These organisms died by Darwin's rule of natural selection and of survival of the fittest. And the organisms which required oxygen to survive were the ones which evolved, and today we are organisms which require oxygen. So actually, we require oxygen because oxygen was there. It's not that we have survived because of oxygen. So with this, I would like to go to Sparsh. Yeah, I totally agree. See, it all gets down to basic biochemistry. We have elements like carbon, hydrogen, nitrogen, oxygen. They support life system on Earth, but it's not necessary that in other planets these elements support life system. We have examples, as Anshuman pointed out, of anaerobic bacteria that do not require oxygen at all. So I believe that is an alien, suppose, and is adaptable to a temperature of -150 degrees centigrade. He would consider that temperature as suitable and optimal for life conditions. And we live at temperature of like say 35 degrees centigrade. So we consider that temperature as optimal. So maybe our assumptions are wrong. We should broaden our outlook. We need more speculations and more investigations. Obviously, the idea that life can flourish only under terrestrial conditions, that is the conditions existing on Earth, have been made obsolete by various research conducted in today's 21st century. We think that because carbon does not exist in any form in various stars and other planets, that life cannot exist. But there are various other elements like silicon which can undergo the same process, which is known as catenation, which leads to carbon making different types of living organisms. I don't think the way we look at in today's world that we take the datum point as Earth's atmosphere, which is not correct. Exactly. Like, think about it this way. If, let's hypothesize, far, far away in another galaxy, there are life forms which have spawned in conditions of -150 to 200 degrees Celsius. Now, for human beings to colonize such a place or live in such conditions is unthinkable, but if some life form managed to spawn and evolve in such a condition, even from their perspective, our type of planet temperatures would be just as difficult to live in as well. So it's all a matter of perspective. So very likely that there is life out there. It could be far, but it's there nonetheless. Very cool. We all agree on the fact that there's a huge probability, almost a certain probability, that there has to be life in our cosmos and that we are not alone. So with this, I would like to conclude our first segment, and I would like to go on to our second segment. And in this, we'll just have some fun and we'll postulate. I mean, if life exists in the cosmos, what will be its form?
Because everyday life we encounter fiction and cinema which actually misguides us into believing that alien life will be quite like us, in the sense 2 legs, 2 arms. The odds of aliens having eyes is so low that it's almost funny that every time we see a movie we see aliens with eyes. So let's just pause. Let's hypothesize on what forms of life could exist. Yeah, so what kind of films have you guys seen which features aliens in them? E.T. Men in Black. Star Wars, that's a great example. Yes. This is like a very futuristic scenario where so many alien life forms along with humans are coexisting together. In Men in Black, we have aliens along with us working together to solve issues and so on. Anshuman, what do you think about sci-fi films? Your favorite Sci-fi films, I'm really sad to admit that Star Wars showed it in an incorrect way, according to me, because again it showed aliens which resembled human beings so many ways. Just because they look slimy and all does not make them true. Any way nearer to the truth. The best sci-fi film that has exhibited alien life is 2001: A Space Odyssey. Yeah, that's a fantastic film. It's too good. That film actually, it never showed aliens. We're not going to show aliens because we have no idea how and what they will be like. So they simply showed a civilization which has reached the peak of evolution, which is now just a form of energy, and it influences the evolution of other species like us. So Rohit, your views on 2001? Oh yeah, basically as we just mentioned, like there are so many different types of sci-fi films. Some of these creators they just take liberties as to how they want to depict aliens, and some like 2001: Space Odyssey, they elegantly like to avoid showing the aliens because they leave it open to interpretation. But what you can really note in 2001 is that the aliens are so sophisticated and advanced that they don't intervene so obviously in human activities. Intervene via those monoids, right? Oh yeah, the monoliths. Sorry. the black structures which keep popping up here. Popping up in each of the segments. Yeah. So to summarize, basically alien life could be of either intelligent or primitive forms. Like what do you guys know about these types of life forms, primitive and intelligent? Primitive can be anaerobic bacteria, and intelligent life form can be much intelligent than us that have been depicted in films like MIB and etc. I want to point out similar films like there's a film called Contact. In the Contact film, they don't show any alien, and the astronomer sent from Earth contacts with an alien, but the alien is just a memory for him from her past. So basically she's contacting with her memory, and the alien tells us that still you all are not ready to contact with us. You should evolve and we'll reach at a time that it is ripe for us to make a contact and collaborate our efforts. Aliens could exist in any form. They could have 10 legs, or they couldn't have legs at all. Exactly. It would only depend on the existing conditions on the planet or stars or whatever asteroids or places where they live in the universe. Yeah, the conditions that shape their evolution or time they went through, wars or something like that, if they had. So like artificial and natural both selections. Yeah. On the planet Mars, they have located like frozen blocks of ice, right? Were there sightings of bacterial forms over there? They're assuming that if you have ice, you had water. If you had water, you had anaerobic bacteria. But that's why the Mangalyaan mission has went there in search of methane, because everywhere there is life form, there is methane. Now we're at a stage at which we've explored the possibility of alien life and the types of alien life depicted in films. Let's just have a random, thought experiment in which we think about what forms of life could exist in certain places that we know of. Let's start with a place in our solar system. Let's go with like Venus. All right, Venus is pretty close to the sun, so the temperatures would be pretty brutal. It has the highest temperatures because of acid clouds. Yeah. You can imagine they mostly are appendageless, and it's because it's so hot, they're not furry. I think the most suitable candidate in our solar system is Mars, other than the Earth. That is like more or less the optimal distance from the sun, and there is water in a form of polar ice. So there may be a form of life that maybe have existed, or it is very primitive, and after some millions of years we may see life growing out there. So again, we're talking about Earth-like life there, right? Yeah, Earth-like life, because we are in the same solar system, so there is very high probability that if life exists on Earth, it will be similar on Mars. Similar to that of Earth. Yeah, also in the future, because the way we are exploiting our planet, we could think of a time when humans go to Mars and settle over there, because almost the same conditions existing on Mars. Recently I was going through Carl Sagan's Cosmos, a scientific masterpiece. In that book, Sagan actually hypothesized on the type of life he thought would exist in Jupiter. So listen to this. This is like amazing. So what Sagan did was like, Jupiter, right? It's like a gas planet, heavy gravity and a hot boiling center. So basically the organisms which would exist in Jupiter would try not to reach the center and get fried, right?
and they would exist in a form that would allow them to float in the upper realms of the atmosphere. So basically they would take advantage of the buoyant force of the fluid, that is gas. So they would exist in the form of balloon-like structures, ellipsoid, which could actually use the buoyant force to their advantage. See, the atmosphere of Jupiter consists of helium, hydrogen, water, methane, and ammonia. So what these balloon-like organisms would do is that they would keep the lightest element, hydrogen, inside them and keep it at a high temperature by consuming enough food, that is molecules or whatever from the atmosphere. They would keep it hot and then they would be floating, right? And the buoyant force would be high if their cross-section is really big. So we can imagine these creatures as being rubber-like ellipsoids of, say, kilometers of radii. So there would be huge structures just floating. This was like an amazing thing I just read, so I just want to share with you guys. Oh, that's fascinating. Apart from that, like in our immediate solar system, it is a bit difficult, like to find planets we can occupy easily, apart from Mars, I suppose. But it has actually been cited that there are many moons of other galaxies far away which have very similar Earth-like conditions. The names escape me for now, but the point is they are very much inhabitable. They have very conditions and gravity and even significant oxygen and water content. It's just that the sheer distance of these planets, mere light years far, far away, make it difficult for us to travel that far. We simply don't have the technology to travel that much distance and feasibly conduct such travel. Yeah, I read about one of the moons of, I think, Jupiter or Uranus, in which the moon has a large amount of methane content. The methane content in that moon could power the whole of the population of the Earth for about 100 years. Like in terms of energy? Yeah. If you use it in like... Yeah, I think if I remember correctly, the name is the titanium. And there are, so just like our sun, there are medium-sized stars and which have planets revolving around them. Can be a 4-planet system or 8-planet systems. But I think there is very high probability that they will support life. Maybe. In the sense, if it supports our kind of life, it could be used for future colonization, right? Yeah, so coming to back here on Earth, a lot of people have talked about seeing UFOs and aliens as such. Yeah. People sleeping peacefully on their beds and then all Especially of a sudden... in the US. Probed by them and in suspicious ways in different parts of their bodies just to see what humans are like. Exactly. The typical story goes, many of these abductees, if you will... They see a flash of light during the night time when they're going by a car. Some alien ship, a saucer abducts them and takes them and gets and probes them for... Blocks them in the middle of the road and then just they step out and they take them. Or even that, even the more peaceful ones, people are sleeping in their houses, just minding their own business, and then suddenly they feel their bodies being light and levitated, and then out of a sudden these aliens, they come out, these little green men or grey men or whatever many of these common descriptions, they come out, they phase through the wall, they pick these people up and take them into their ship, they're beamed up, and then all kinds of, like you said, strange probing and experimentation. Some stories I've even heard, they even go like, these aliens, they take sperm samples and zygotes and try and make human alien fusions and things like that. These are many of the things that people have cited that have happened. Normal civilians, policemen have been abducted apparently and things like that. These are the US ones in particular, but yeah, these aliens aren't partial to anyone basically. Yeah. Anything they can't describe normally is attributed to aliens. Yeah, even in Calcutta there have been UFO sightings, and recently it was reported that there have been some UFO sightings in India. And I want to point out one thing, that we have seen movies like MIB and they are all based on organizations. It can be a conspiracy theory that there was an organization by the name of Majestic 12 or the Mars Jupiter 12, whose function was similar to that of MIB, whose function was to contact with the aliens and maintain a harmony between the relations between the humans and the aliens, and to just take care of them, how they contact with the humans, learn secrets of their technology maybe. Yeah, I mean, there must be at least some base of truth, because sightings from around the world cannot be the same, right? I mean, they see the same thing. It could be that they're just copying the ones published earlier, or there should be at least a little basis something. There's never been any scientific backing to this. It's all attributed to the human tendency to spread rumors and enjoy 15 minutes of fame to get the 15 minutes 15 minutes. Exactly, which explains why it's happening in the US mostly. So many of them, they do say, right, like, oh, I felt something strange, I woke up, I felt like my body light, I was levitating, and then suddenly the rest of it is just this hazy... Yeah, it's like they were high on drugs. Probably, yeah, this bizarre anecdote is described by them, and then after that they feel, then the memory sort of escapes them, they don't recollect the events properly, so it's very possible that these are just things they cooked up, or things which they mostly imagined, or... Yeah. Not much proof to them or evidence, basically. Now that we're done with the hoaxes, I would like to, take this discussion on to the final part of this segment. That is the role of Darwinian evolution in the development of intelligent life. That is, intelligent life anywhere in the cosmos. In our evolution, we all know what Darwin's principles are. Basically, to summarize, their survival of the fittest, natural selection, and artificial selection. These three factors are what play an important role. These three factors actually, you can say, guide the evolution of one species to another over millions of years. That's the basic idea.
idea. Let's just take our own example. What are we? All forms of life on Earth have started from the same, molecule. The first molecule which actually exhibited life. So we all descend from that. And how we got from there to here can be explained using Darwin's theory. So in short, what happens is that mutations occur, and favorable mutations, that is mutations which favor survival of the organism, these live on because they're artificially or naturally selected. And finally, these mutations give rise to more mutations, and it's all a matter of chance. It's just the probability of starting at time at t is equal to 0 and ending up at humans again is 0 if we take in probability. So that's how we evolved. So we can never expect organisms like ourselves even in similar conditions. So that's how important Darwinian evolution is to the development of intelligent life. Exactly, the trajectory at which evolution can happen, there are so many possibilities. So to expect to see very human-like creatures in another planet, like highly similar to us, is improbable, because how evolution takes place is just subject to so many different conditions, both natural and external things, which are like suppose a meteor strikes the planet, or some natural calamity takes a huge toll on a species of the inhabitants of the planet. It'll drastically affect the way that life form develops henceforth. The direction of evolution. Yeah, exactly, the direction of evolution. Yeah, I agree. Like even in our planet, there could have been races of humans or races of any insects or mammals are extinct now because there's many human species which are extinct. Like mammoth was one example. We are like the Homo sapiens, and our cousins were actually killed by us, the other human species which actually lived on the earth a long time That's ago. what I'm saying. It's basically survival of the fittest. So similarly, in different planets, in under different conditions, there may exist life forms which are quite different from us. If the time when humans were evolving from the monkeys or apes from which we evolved, suppose there was a meteor strike, then the entire human population could have been wiped out, and I mean, we couldn't have seen human species as it is today. There would Chance have survival. Yeah. Okay, so now that we've all expressed our views on Darwin, there's just one last thing that I wanted to share with you all. Let's just talk about the evolution of a body part, one of our body parts, like our eyes. Why do we have such a specialized sensor for detecting a small fragment of the electromagnetic spectrum? It's just amazing that we have such a sensor in our bodies. Basically, this is because we have an abundant amount of sunlight, and catching a small fragment of the spectrum helps us to survive. That's it. The first time any organisms must have gotten eyes, they must have had some very primitive electromagnetic sensors which evolved over time due to various mutations, and now eyes are vital for survival. That's how we have eyes. Beings on, say, a dark planet wouldn't have eyes, and they could have been more intelligent than us. They could be more intelligent than us. They could be engineering amazing space shuttles, or I don't know, music systems or whatever, but they might not even be having eyes. Yeah, I give you an example of the movie. I think the movie was Predator starring Arnold Schwarzenegger, in which the aliens did not have eyes, but what they have is that they can pick up electromagnetic radiations, infrared radiations, so they can point out, this is some energy, heat energy is coming, so this can be some life form. So they attack the humans in the film. So I totally agree with your point. So basically, to summarize, everyone good at something, they're naturally just optimized for that particular skill. They may be lacking in other facets, but there's always something which has helped them generally to get along and adapt to their environment. It's just the direction of evolution. Exactly, the essence of evolution is very much that. Okay, so now I'd like to wrap this segment up, and let's go on to the third and final part of our episode. And this segment will we'll discuss our civilization's scientific attempts at making contact with intelligent extraterrestrial life. So basically in the US, a collective set of efforts towards establishing any connection or communication with intelligent life was started in the 70s, and it was collectively known as SETI, the Search for Extraterrestrial Intelligence. So SETI projects were at the start funded by the American government, and they used all sorts of and even developed amazing technologies to be able to come in contact with these extraterrestrial intelligent species. Although they've never been successful, otherwise we'd all be jumping right now. The thing is that in 1995, government funding was ceased. So since then, it's become more of a private organization, and they do all sorts of amazing things. I mean, it's not only a search, it's almost a science in itself. One of the experiments conducted by SETI was radio experiments. Radio experiments are basically experiments used to detect various radio waves which could be used by alien species to communicate with each other or with us if they wanted to make contact with humans. Many radio frequencies that penetrate our atmosphere led to the radio telescopes that investigate the cosmos using large radio antennas. Furthermore, human endeavors emit considerable electromagnetic radiation as a byproduct of communication such as television, mobiles and radio sets. These signals would be easy to recognize because as artificial... Basically, what we want to do with radio experiments is that we just want to realize that if an intelligent species exists somewhere, then we just want to make sure that it exists.
And like us, they'd also be using radio frequencies for communications, and we can easily identify these frequencies as artificial due to their repetitive and narrow bandwidths. So this is just a method of verifying that intelligence life exists. Yeah, gamma ray bursts are candidates for extraterrestrial communications. SETI currently omits gamma ray frequencies in their monitoring and analysis because they are absorbed by Earth's atmosphere and they are difficult to detect with ground-based receivers. So there's an observatory in MIT that suggests that an advanced civilization that has reached a technological singularity would be capable of transmitting a 2 millisecond pulse encoding 10 to the power 8 bits of information. This is comparable to the estimated total information content of Earth's power system, genes, memes, and including all libraries and computer media. To add to that, there's another organization along with SETI which has been developed, well involved with searching for extraterrestrial life, known as Active SETI. It's also been widely known as METI, messaging to extraterrestrial intelligence. Basically consists of sending signals into space in the hope that they'll be picked up by an alien language. The well-renowned physicist, Stephen Hawking, in his very famous book, A Brief History of Time, suggests that alerting extraterrestrial intelligences of our existence is foolhardy, citing mankind's history of treating his fellow man harshly in meetings of civilizations with a significant technology gap. He suggests in his view of this history that we should just lay low and let things happen as they should. Yeah, one of the things that I remember is, at least I was in 4th standard in DPS Gurgaon, we had this program from NASA. They were sending a space rover at that time outside the solar system. So they asked a few selected schools throughout the world for each of the students to record a message in their own mother tongue. And then they had this huge hard disk in which they put all the messages and then loaded it on the space rover, and it was sent outside the solar system. And there's one more type of communication that tries to establish, that is via optical experiments. Basically, they have colossal telescopes which are designed to detect optical and thermal signatures of extraterrestrial civilizations from planetary systems that are light years away from the sun. To cite a particular example, there's a 74 meters Colossus telescope which can detect these optical and thermal signatures which are at a radius of 60 light years from the sun, which is amazing. So with this, I would like to conclude with a few thoughts. And the first is that let's just imagine a scenario in which we'd come in contact with alien life. There are various ways to approach this and various ways in which they would approach this. One would be war, which we do not want because we're scared, because we're assuming that they're more intelligent than us. So we'll get conquered, become slaves, or whatever. Think of the worst things in history. That's scenario number one. Scenario number two is that they are peace-loving beings who want to interact with us, and they too don't want to be alone in this universe. The reason why they want to meet us is the same as why we'd want to meet them. We don't want to be alone. And in this case, there would be a nice symbiosis between us and these civilizations, via which both of us would grow and we'd exchange ideas, technology, whatever. But on the flip side, I personally feel if these aliens are as intelligent as we perceive them to be, they'd most likely avoid contacting us altogether, because seeing as how unevolved we are compared to them, they'd probably know that our first primal instinct would be just to be fearful of them, and that we might try to conquer them or wage war, or instigate something which is undesirable or unnecessary, which would lead to losses on both sides. This is assuming that they're more evolved than us. Exactly. So if I were these aliens, I'd stay far clear of these human beings, give us a little more time to evolve, and then probably try and come into direct contact with us. On the other hand, if we were the more evolved species, then we'd be in total control. Judging by mankind's history, we'd probably be a violent and bad sort of alien life to them. So with this, I would like to finish our program. This is VIT Community Radio 90.8 FM. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Chennai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Time and Space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University.
Hello listeners, I am Dr. S. Balakrishnan. I welcome you all to today's program, Noble Lecture. Today I am going to talk about space-time continuum. The inspiration got from this talk comes from my visit to my friend's home. My friend has a son who is at the age of 10. He is a very interesting character. I asked him to tell a joke and he cracked the following joke. A boy falls in love with a girl who is 2 years elder than him. The boy proposed his girl, but the girl says that she is elder than him, so she cannot marry. But boy replies so politely that he will wait for 2 years. Yes, everyone laughed after hearing this and back to our chatting. After a while, I started to recollect the joke and chewed the matter for a long time. Though it appears to be a fun statement said by a schoolboy, for me it starts to appear as more subtler than it is. Yes, the crux of the joke is about stationary time for that girl and moving time for that boy. Do we really have such a situation in nature? To put it technically, have you ever thought of time as a relative factor with respect to 2 different persons? Yes, I was kindled by this thought and started to work on it. I come up with some conclusion and studies. I am very glad to share some of the conclusions that I have arrived at. It is believed that time is evolving independently with respect to space. Even Sir Isaac Newton was driven by this thought, and laws of physics began to emerge based on this thought. Albert Einstein, by his ingenious intelligence, put forward the notion of space-time continuum, which tremendously changed our viewpoint on the fundamental aspect of science. Yes, now we have entirely a different perception about space and time. As the time passes in this lecture, you will be aware of many untold understandings. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Let you know the meaning of space and time by illustrating the following situation. You must have seen a common lizard on the walls, and sometimes you must have witnessed how efficiently the lizard catches its prey, say, small insects. How to fix the position of a small insect on the wall? You just need a point. Yes, the point on the wall is 0-dimensional. The lizard, which moves in a straight line, is 1-dimensional. In other words, if you draw a straight line along x-axis or a y-axis, then it is a 1-dimensional. On the other hand, lizard, which has definite length and breadth, you require 2 straight lines, one along x-axis and one along y-axis, to fix its position. Then such things are known as 2-dimensional. Not only that, circle, triangle, square, rectangle, and so on are all famous examples for 2-dimensional. And to fix your position in the room, you require 3 straight lines along x-axis, y-axis, and z-axis. Why it is so? Because you have length, breadth, and width. Yes, you are a 3-dimensional object. To say it technically, dimensions are independent components of a coordinate system required to locate a point in certain defined space. Let me tell you space little later. For example, on the globe, the latitude and longitude are 2 independent coordinates which together uniquely define a location. To define dimension loosely, we can say that the number of independent variables required to fix an object. Typically, 3 spatial dimensions, namely length, width, and height, are required to locate the position. Adding time as another dimension to the coordinate system has altered our viewpoint on the basics of entire science. In space-time, a coordinate grid that spans 3 + 1 dimensions locates events rather than just points in space. This is why the coordinates specify where and when events occur. Therefore, in space-time coordinate system, we have 3 spatial points to find a point on a space and 1 temporal point to find the time at which the point is present. In cosmology, the concept of space-time combines space and time to a single abstract universe. To put it mathematically, it is a manifold consisting of events which are described by some type of coordinate system. Therefore, space-time, which is also termed as space-time continuum, is any mathematical model that combines space and time into a single interwoven continuum. The space-time of our universe is usually interpreted from a Euclidean space perspective. What is that Euclidean space? Which is nothing but space consisting of 3 dimensions and time as a consisting of 1 dimension. By combining space and time into a single manifold, physicists have significantly simplified large number of physical theories as well as described in a more uniform way the workings of universe
at both the supergalactic and subatomic levels. Until the beginning of 20th century, time was believed to be independent of motion, progressing at a fixed rate in all frames of reference. However, later experiments revealed that slows at speeds of reference related to another frame of reference. Such slowing, called time dilation, is explained very well in special theory of relativity. What is time dilation? Time dilation is an actual difference of elapsed time between two events as measured by observers either moving relative to each other or differently situated from gravitational masses. An accurate clock at rest with respect to one observer may be measured to a tick at a different rate when compared to a second observer's own equally accurate clocks. This effect arises neither from technical aspects of the clock nor from the fact that signals need time to propagate, but from the nature of space-time itself. To understand this bizarre concept, I would like to narrate the following situation. This is known as twin paradox. Twin paradox can be explained in the following way. Assume that there is a identical twin, one of whom makes a journey into space in a high-speed rocket, and it appears puzzling because each twin sees the other twin traveling, and so on. According to time dilation, each should find the other to have aged more slowly. However, this scenario can be explained with the standard framework of special theory of relativity. We know that Euclidean space notion tells us that space is three-dimensional and time is one-dimensional. In Euclidean space, the separation between 2 points measured by the distance between the 2 points. The distance is purely spatial and it is always positive. However, in space-time continuum, the separation between two events is measured by the invariant interval between two events, which takes into account not only the spatial separation between the events, but also their temporal separation. This is known as space-time interval. That is, the interval between two events defined in terms of difference in space and time coordinates. Certain types of worlds are the shortest path between any two events. Such paths are known as geodesics. The concept of geodesics become critical in general relativity since geodesic motion may be thought of a pure motion in space-time that is free from any external influences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Now we are going to see three types of interval, namely time-like interval, space-like interval, and light-like interval. For two events separated by a time-like interval, enough time passes between them that could be a cause-effect relationship between the events. For a particle traveling through a space at less than the speed of light, any two events which occur to or by the particle must be separated by a time-like interval. Event pairs with time-like separation define a negative square space-time interval and may be said to occur in each other's future or past. There exists a frame of reference such that two events are observed to occur in the same spatial location, but there is no reference frame in which two events can occur at the same time. The measure of a time-like space-time interval is described by proper time. Time-like interval is nothing but the time elapsed in your exam hall or a classroom. You enter into a class at 8 a.m. and leave the class at 8:50. To add more, you write your exam and your teacher gives corrected paper in the next week. Same spatial coordinates, but different time interval. What can you say about space-like interval? When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences, but there is a causal relation. When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences for the time to exist, a causal relationship crossing the spatial distance between the two events at the speed of light. Generally, the two events considered not to occur in each other's future are past. There exists a reference frame such that two events are observed to occur at the time, but there is no reference frame in which two events can occur in the same spatial location. For these space-like events paired with positive square space-time interval, the measurement of space-like separation is proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal coordinate but different spatial coordinates. When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences for there to exist a causal relationship across the spatial distance between the two events at the speed of light. Generally, two events are considered not to occur in each other's future or past. There exists a reference frame such that two events are observed to occur at the same time, but there is no reference in which
two events can occur in the same spatial location. For these space-like event pairs with a positive squared space-time interval, the measurement of space-like separation is a proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal condition but different spatial coordinates. What can you say about light line interval? In a light-like interval, the spatial distance between two events is exactly balanced by the time between the two events. The events define a square space-time interval of 0. Light-like interval are also known as null intervals. Events which occur to initiated by a photon along its path all have light-like separation. Given one event, all those events which follow a light-like intervals define a propagation of a light clone, and all the events which proceeded from a light-like interval define a second light line. Why time is so subtle? Time is really relative, and this is what Albert Einstein put forward to understand the concept of space-time continuum. You will get a message from Einstein by imagine the following situation. The word now is used with the sense of time being evolved right now. That is, what are you doing now? You are listening to this talk, your mother is cooking, your father is reading a newspaper. People in America are sleeping, and minor earthquakes are happening under the ocean, and volcanoes somewhere on Earth erupts. All these events are taking place at the given instant of time now. They are spatially different, but timing is the same. All these events have its own consequences and snapshots of small in time interval combined together, and each event is happening right now and in the future as well. Assume that an alien is far away from us, is watching all these events taking place right now, meaning at this moment. If the alien starts to move in opposite direction, the past can be seen by him at the given time of now. If the alien moves towards us, the future can be seen at the given time now. How can we understand this subtle concept? Very simple, let us assume the following. If you consider the space and time as the length and width of a bread, you can slice it at any angle. That is, if you slice it in a straight line, you will get all the events happening right now. And if you change the angle of slicing, then at a given moment you can see what has happened in the past and what will happen in the future. Hence, time is relative parameter which is necessary to describe the event as suggested by Einstein. While space-time can be viewed as a consequence of Einstein's special theory relativity, it was first explained mathematically by one of his teachers. Yes, his name is mathematician Hermann Minkowski. His concept of Minkowski space is the earliest treatment of space and time as two aspects of unified and essence of special theory of relativity. The idea of Minkowski space led to special theory of relativity being viewed in a more geometrical way. However, the most important contribution of Minkowski's geometrical viewpoint of space-time turned out to be Einstein's later development of general theory of relativity. The notion of time is very subtle, always fascinates the minds of scientists as well common man. In fact, the idea of time travel to the past and to the future becomes very famous as early as 1850s. The very first fascinating story based on time travel is penned by H.G. Wells. The novel Time Machine is a science fiction written by H.G. Wells, and it was published in the year 1895. It is generally credited with the popularization of the concept of time travel using a vehicle that allows an operator to travel purposefully and selectively. The term time machine coined by Wells is now universally used to refer to such a vehicle. It has also indirectly inspired many more works of fiction in mania. Having described about space and time technically, I would like to find the connection of space and time with our own Indian mythology. Some of the saints portrayed in our great Indian epics, namely Ramayana and Mahabharata, seem to possess the power of time travel. That is to say, these saints can visualize the past and future events. Even the ancient Indian Vedas have also mentioned about the passage of time before and after the present event. Unless we are told the truth by these holy personalities described in our mythology, we cannot say anything. Let us construct a time machine and travel to the past to meet them, or travel to the future to see the semester results. Dear listeners, that was a noble lecture on time and space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University.
I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லா பெண் குழந்தைங்க வாழ்க்கையிலுமே அப்பா ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருப்பாருங்க. அவர் பண்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு பெரிய சாதனையா தெரியும். பெண் குழந்தைங்க பொதுவா அப்பாவை ஒரு எக்ஸாம்பிளாவும் ரோல் மாடலாவும் வச்சுப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்ணும் அப்படிதாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சாலே கிட்டத்தட்ட அப்பாங்கிற வார்த்தை தான் அதிகமா சொல்றாங்க. நம்ம நாட்டுடைய நீச்சல் உலகின் நம்பிக்கை நட்சத்திரம் ஜெயவீனாவை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நம்ம ஜெயவீனா அடிக்கடி அவங்க அப்பா பத்தி பேசுறாங்களே, அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, கண்டுபிடிக்க சின்னதா ஒரு க்ளூ தரேன். இவரை நம்ம பல படங்கள்ல பாத்திருக்கோம். அப்பா, அண்ணனாவோ இல்ல வில்லனாவோ பல கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருடைய முதல் படம் தலைவாசல். ஆஹா, இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமாங்க, நம்ம தலைவாசல் விஜய் தான் நம்ம ஜெயவீனாவோட அப்பா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தலைவாசல் விஜயோட பொண்ணு ஜெயவீனாங்கிற அடையாளம் மாறி இப்போ ஜெயவீனாவோட அப்பா தலைவாசல் விஜய்னு ஆயிருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனைங்க. இதை விட ஒரு சந்தோஷத்தை ஜெயவீனா தன் அப்பாக்கு கொடுக்க முடியாது. பெயர்லயே வெற்றியை சுமந்துட்டு இருக்க ஜெயவீனா நீச்சல்ல பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இவங்க எப்படி நீச்சலுக்கு வந்தாங்க, அதுல என்னெல்லாம் கஷ்டங்கள் வந்தது, அதை எப்படி எல்லாம் சமாளிச்சு என்னெல்லாம் சாதனை செஞ்சிருக்காங்கன்னு பாப்போம். ஜெயவீனா அப்பா சொல் தட்டாத சமத்து பொண்ணு. அப்பாவும் பொண்ணும் ஆகஸ்ட் மாசம் பிறந்தவங்களாம். அதனாலேயே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமைங்க. நம்ம தலைவாசல் விஜய் சார் நம்ம ஜெயவீனாவை சிட்டுன்னு செல்லமா கூப்பிடுவாராங்க. அந்த மாதிரி அப்பா கூப்பிடும் போதே என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா என் கூடவே இருப்பாரு, நிச்சயமா ஜெயிச்சிடலாம்னு தோணுமா ஜெயவீனாக்கு. அப்பானா பாசம் மட்டும் இல்லைங்க, அவர்தான் ஜெயவீனாவோட மிகப்பெரிய பலம். சின்ன வயசுல நம்ம தலைவாசல் விஜய் சார் ஜிம்னாஸ்டா இருந்தவராம். கல்யாணத்துக்கு அப்புறம் பையனும் பொண்ணும் பிறந்ததும் அவங்களையும் ஃபிட்னஸ்க்கு பழக்கணும்னு நினைச்சாராம். முதல்ல பையன் ஜெயவந்த் தான் ஸ்விம்மிங்ல சேர்த்தார். அப்ப நம்ம ஜெயவீனாவுக்கு ஒரு 2 வயசு இருக்குமாம். அண்ணன் ஸ்விம்மிங் பண்றத பார்க்க அப்பா கூட ஜெயவீனாவும் போவாங்களாம். தண்ணிய பார்த்ததும் ஜெயவீனாக்குள்ள அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருமா. தானும் ஸ்விம் பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்களாம். அத பார்த்துட்டு ஜெயவீனாவை குட்டி பசங்களுக்காக இருக்கிற நீச்சல் குளத்துல இறக்கி விட்டாராம் கோச். ஆனா அது நம்ம ஜெயவீனாக்கு பிடிக்கலையாம். பெரிய நீச்சல் குளத்துல இறக்கி விடுங்க, சின்ன நீச்சல் குளம் வேணாம்னு அடம் பிடிச்சாங்களாம். இவங்க அடம் பிடிச்சத பார்த்துட்டு நம்ம விஜய் சார், பரவாயில்ல சார், அவளை பெரிய நீச்சல் குளத்திலேயே இறக்கி விட்டுருங்கன்னு கோச் கிட்ட சொன்னாராம். நீச்சல் குளத்தை சுத்தி இருந்த எல்லாரும், அதாங்க மத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்விம்மர்ஸ்னு அங்க இருந்த எல்லாருமே விஜய் சாரை திட்டினாங்களாம். குழந்தைய போய் பெரிய குளத்துல இறக்கி விடுறியேன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் நிச்சயமா எழுந்து வருவான்னு அப்பவே ஜெயவீனா மேல அவ்வளோ நம்பிக்கையா நம்ம விஜய் சாருக்கு. அவரோட அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம ஜெயவீனா நிக்கிற இந்த இடத்துக்கு காரணம். விஜய் சார் மட்டும் நீச்சல்னு ஒரு விஷயத்த ஜெயவீனாக்கு அறிமுகப்படுத்தாம இருந்திருந்தாலோ இல்ல அதுல ஊக்கப்படுத்தாம இருந்திருந்தாலோ இந்த வெற்றிகளும் அங்கீகாரமும் ஜெயவீனாக்கு சாத்தியமே ஆகியிருக்காதுங்க. என்னதான் ஒருத்தர் தன் வாழ்க்கையில லட்சியத்தோடையும் ஆசையோடையும் இருந்தாலும் ஒரு நல்ல குரு அமையலனா லட்சியத்தை தொடர்றது ரொம்ப கஷ்டங்க. ஜெயவீனாவோட பிராக்டிஸையும் ஆர்வத்தையும் பார்த்துட்டு கோச், இவ பெரிய ஆளா வருவா, நல்ல எதிர்காலம் இருக்கு, ஸ்விம்மிங்ல என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னாராம். கோச்சோட அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் ஜெயவீனாக்குள்ளயும் அவங்க அப்பா தலைவாசல் விஜய் சாருக்குள்ளயும் ஒரு துணிச்சலை ஏற்படுத்துச்சாம். ஆனா ஜெயவீனா அம்மாக்கு ரொம்ப பயம். பெண் குழந்தையாச்சே, ஒரு காலம் வரைக்கும் பரவாயில்ல, பட் பெரியவளானதும் இதெல்லாம் சரியா வருமானு ரொம்பவே யோசிச்சாங்களாம். ஆனா நம்ம விஜய் சார் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தைரியமும் சொன்னாராம். அதுக்கப்புறம் ஜெயவீனாவோட ஸ்விம்மிங் கெரியர்ல தடையே இல்லைங்க.
இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பெண் தான் லட்சியத்தை அடைய அவளுக்கு நல்ல சப்போர்ட்டிவான குடும்பமும் அவளை சுத்தி இருக்கவங்க அவ மேல நம்பிக்கை வச்சு அவளை ஊக்குவிச்சாலே போதும். அவளுடைய லட்சியத்தை ரொம்ப சுலபமாவும் துணிச்சலுடையும் அடைய முடியும். இந்த மாதிரி பல திறமையுள்ள பெண்கள் நம்ம குடும்பத்திலயும் இருக்காங்க. அவங்க லட்சியத்துக்கு குறுக்க நிக்காம அவங்க கைய பிடிச்சிட்டு அவங்க கூடவே இருந்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா பல சாதனை பெண்களை உருவாக்கலாம். 2011ஆம் ஆண்டு 34வது நேஷனல் கேம்ஸ் ஜெயவீனா ஜெயிச்சாங்க. அந்த போட்டி அவங்க வாழ்க்கையவே மாத்திருச்சுங்க. அதுல ஜெயிச்சதும் அவங்களுக்கு உள்ளேயே ஒரு வெறி வந்துருச்சு. நீச்சல்ல பெருசா சாதிக்கணுங்கிற ஆசையும் வந்தது. அந்த சீரியஸ்னஸ் வர வரைக்கும் ஜெயவீனா அவங்களுக்கு பிடிச்சதால மட்டும்தான் ஸ்விம்மிங்ல கவனத்தை செலுத்தினாங்க. தினமும் ரொம்ப கடுமையா ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்குமா. அதனால ஜெயவீனாவால சரியா ஸ்கூலுக்கு போக முடியல. எல்லா குழந்தைங்களை போல டெஸ்ட் எழுதவும் முடியாதாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி கெட் டுகெதர் போறோம் வரியான்னு கேட்பாங்களாம். ஆனா ஜெயவீனாவால போக முடியாதாம். ஏன்னா கெட் டுகெதர் போனா பிராக்டிஸ் மிஸ் பண்ண வேண்டி இருக்குமாம். அப்பெல்லாம் ஜெயவீனாக்குள்ள சின்னதா வருத்தம் இருக்குமாம். ச்சே, என்னடா இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லைஃப்ல ஜாலியா இருக்க முடியலையேன்னு தோணுமா. அப்பெல்லாம் அப்பா கிட்ட இத பத்தி பேசுவாங்களாம். அதுக்கு அவரு, உன்கிட்ட ஒரு திறமை இருக்கு, உனக்குன்னு ஒரு லட்சியமும் இருக்கு, அதுக்கு நீ நிறைய நேரத்தை செலவிடணும், பிராக்டிஸும் பண்ணணும். அதை மிஸ் பண்ணா உன்னோட லட்சியத்தை பிடிக்க முடியாது. ஒன்னு அடையணும்னா இன்னொன்னு இழந்துதான் ஆகணும். எது வேணும், எதை இழக்கலாம்னு யோசிச்சுக்கோன்னு சொல்வாராம். என்னதான் அப்பா சொல்றது புரிஞ்சாலும், ஸ்விம்மிங் பிராக்டிஸ் தான் முக்கியம்னு தெரிஞ்சாலும் மனசு அதை ஏத்துக்கலையாம். கஷ்டத்தோட கேட்டுப்பாங்களாம் ஜெயவீனா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணி, நீ எல்லாம் எங்கேயோ போயிட்ட, உன்னோட டேலண்ட பார்த்து எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்குன்னு பாராட்டினப்பதான் ஜெயவீனா எவ்வளவு ஸ்பெஷல்னு அவங்களே உணர்ந்தாங்களாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம லட்சியத்துக்காக விட்டு கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்ததும் நம்ம ஜெயவீனாவோட இந்த வாழ்க்கை பகுதி. நம்மள பல பேர் கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டதுக்கு ரொம்ப கவலைப்படுவோம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாம நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த லட்சியத்தை அடையும் போது அது கொடுக்கும் சந்தோஷம் இழந்த எல்லா சந்தோஷங்களையும் மீட்டு தந்துருங்க. நம்ம விஜய் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ற ஆளுங்க. ஷூட்டிங் இல்லனா ஜெயவீனா கூட எல்லா போட்டிக்கும் அவங்க கூடவே போவாராம். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த நேஷனல்ஸ்ல கூட அப்பா கூட வரணும்னு ஜெயவீனா ஆசைப்பட்டாங்களாம். ஆனா அவருக்கு அதே நாள்ல வேற ஏதோ ஒரு ஷூட்டிங் இருந்ததாம். அதனால வர முடியாதேமான்னு சொன்னாராம். ஆனா கடைசி நிமிஷம் அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆனதால டக்குன்னு ஜெயவீனா கூட கிளம்பி போனாராம். அப்பா இருந்தாதான் ஜெயிப்பேங்கிற மாதிரியான சென்டிமெண்ட்லாம் எதுவும் அவங்க வச்சுக்கல. ஆனாலும் அப்பா கூட இருந்தா ஒரு மாதிரியான தைரியம் ஜெயவீனாக்கு. ஜெயிச்ச உடனே ஓடி வந்து அப்பா கிட்ட கோப்பைய காட்டுவாங்களாம். அப்படி சில நேரத்துல அப்பா கூட இல்லாம ஏதாவது ஜெயிச்சாங்கன்னா முதல் போன் அப்பாக்கு போட்டு ஜெயிச்சிட்டேன்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்த வேலைகளை பாப்பாங்களாம். நம்ம மத்தவங்கள ஜெயிக்க வைக்க பெருசா எதுவும் செய்ய தேவையில்லைங்க. அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரியான ஒரு 4 வார்த்தைகளை சொன்னாலே போதும். அதுவே அவங்களுக்கு சக்சஸ் டானிக்கா அமைஞ்சிரும். பொதுவா ஜெயவீனா வீட்ல பர்த்டேஸ், வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் ஆடம்பரமா கொண்டாடுற வழக்கம் இல்லையாம். ஆனா நம்ம ஜெயவீனா பர்த்டே அன்னைக்கு கிரீட்டிங் கார்டோட முதல் ஆளா விஷ் பண்றதுக்கு விஜய் சார் காத்துக்கிட்டு இருப்பாராம். அது ரொம்ப 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 ஸ்பெஷல் மூமெண்டாங்க. எப்பவுமே அப்பாக்களுக்கு பெண் குழந்தைங்கன்னா கொஞ்சம் பாசம் தூக்கல் தாங்க. இவ்ளோ நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு அபியும் நானும் பார்ட் 2 படம் பார்த்த மாதிரியே இருக்குமே. நம்ம ஜெயவீனாவும் அதுல வர த்ரிஷா மாதிரியே பேசுறாங்க. அபியும் நானும் படத்துல வர அப்பா கேரக்டர் மாதிரியே தான் அப்பாவும் இருப்பதுல அப்படி ஒரு ஆனந்தம் ஜெயவீனா. அதுல வர பிரகாஷ் ராஜ் மாதிரியே தான் விஜய் சாரும். எங்கேயாவது வெளியே போனா போதுமா நிமிஷத்துக்கு ஒரு போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். விஜய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா வீட்டை மறந்துட்டு வராம், வீட்டுக்குள்ள வந்தா வேலைய மறந்துட்டு வராம். இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டாங்களாம். ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிட்டாங்கன்னா அதுதான் அவங்க உலகமாவே மாறிடுமாங்க. வேற எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டாங்களாம். எல்லா கவனத்தையும் நீச்சல்ல மட்டும் தான் வச்சிருப்பாங்களாம். குறிப்பா ஸ்விம்மிங்ல வேற எதுலயாவது ஒரு நிமிஷம் ஞாபகம் போச்சுன்னா கூட டைமிங் மிஸ் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு கவனித்தல் திறன் வளர்த்துக்க பல வருஷங்கள் பிராக்டிஸ் தேவைப்பட்டுச்சாம். அப்பாவோட ஹார்ட் ஒர்க்க பார்த்து பல முறை பிரமிச்சு போயிருக்காங்களாம் ஜெயவீனா. செய்யற வேலையில எவ்வளவு டெடிகேஷன் வேணுங்கிறதையும் அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டாங்களாம்.
கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் இந்த வயசுல கடைபிடிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க ஜெயவீனா. நம்ம எல்லாரும் அட்வைஸ் பண்றதுல கிங்குங்க. ஆனா நமக்குன்னு வரும்போது எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா மத்தவங்கள மட்டும் அட்வைஸ் பண்ணியே கொல்லுவோம். ஆனா நம்ம விஜய் சார் அப்படி இல்ல. பெருசா எதை பத்தியும் அட்வைஸ் பண்ண மாட்டாராம். உனக்கு எது விருப்பமோ அதை செய், அப்போதான் தோல்விகளையும் பாசிட்டிவா எடுத்துக்க பழகுவ, அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு கத்துக்குவேன்னு சொல்வாராம். இவ்ளோ நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கனே அந்த பொண்ணு ஜெயவீனா ரொம்ப பெரிய பொண்ணுலாம் இல்லைங்க. இப்பதான் +2 படிக்கிறாங்க. பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க. அடுத்து மெடிசன் படிக்கணும்னு ஆசையாம். ஸ்போர்ட்ஸ் படிப்புன்னு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ரெண்டுலயும் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் தான் ஆசையாம் ஜெயவீனாக்கு. சோ நான் உங்க எல்லார் சார்பாவும் ஜெயவீனாக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இன்னும் பல வெற்றி கோப்பைகளையும் பதக்கங்களையும் நம்ம இந்திய நாட்டுக்காக வாங்கி குவிப்பீங்கன்னு நம்புறோம். என்ன நேயர்களே, சாதிக்க ரொம்ப பெரிய ஆளாகணும்னு அவசியம் இல்ல. எந்த வயசுலயும் சாதிக்க நினைச்சா சாதிக்க முடியுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. It's time to pick some words in glossary box with Miss Ahitya and VIT Community Radio 90.8. Trait. T-R-A-I-T. It's an identifying quality in one's character. Synonym of the word trait is habit, attitude. Antonym of the word trait is hate, dislike. And to use it in a sentence format, he becomes talkative when he is nervous. This is his worst trait. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க குழலின் இசையையும் யாழின் இசையையும் விட மழலை சொல்லே இனிமையானது. இத்தகைய மழலை சொல்லால் இந்தியாவின் புகழை பாடினால் அடடா, அத்தகைய இனிமையை வார்த்தையால் சொல்லவும் முடியுமோ? தம் மழலை சொல்லால் இந்தியாவின் புகழ் பாட வருபவர் முதல் வகுப்பு மாணவி H. பௌசியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல்கோடி பக்கம் நான் பருவேன் யா, வெற்றிமை ஒற்றுமை காண இந்தியா. அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பாகே, நாரமே தொந்தனாக காண இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பந்திருந்த கரணம் மச்சாதம் பலமாக வாழ்ந்துடும் தலைமை இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல்கோடி மக்கள் நான் பருவேன் இந்தியா. வெற்றிமை ஒற்றுமை காண இந்தியா. அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பா இருக்கிறதோ என்னால் தொந்தராக காண இந்தியா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம், உங்கள் VIT பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நம் உடல் ஆரோக்கியமாக வாழ ரத்தம் மிக அவசியம். ரத்தமானது கூடவோ குறையவோ கூடாது. ரத்தம் அதிகம் குறையும் போது நமக்கு இரத்த சோகை நோய் ஏற்படும். இந்த நோயை பற்றி சில துளிகளை கொடுக்க வருகிறார் H. அனிஷா. I want to say about health tips: nutritional anemia, iron, folic acid, vitamin B12, proteins in diet,
iron rich in green leafy vegetables, onions, sinks of tubers of potatoes, apples, dates and jaggery. Folic acid rich in green leafy vegetables and fresh fruits. Proteins rich in pulses, soya beans, groundnuts, milk and milk protected. Vitamin B12 rich in non-vegetarian foods are the source of vitamin B12. Thank you. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடைக்காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். I stand on one leg and wait for the fish, but I am not a sage. Who am I? Crane. I dance, I but I am not a dancer. Who am I? Peacock. I have a tongue. I am stronger. I can break the branches. Who am I? Elephant. I have parts on my body. I run fast. Who am I? Teeth. I can fly high, but I am not a feather. Who am I? Eagle. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று நம் விடுதலைக்கு வழி தேடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என ஆனந்த கூக்குரலில் நம் இந்திய சுதந்திரத்தை கூற வருபவர் ஏ ஆப்ரின். I came here to share some about independence day. The British came to India, Amsterdam and bigger rule our country after Lord Shanghar in the leadership of Gandhi. Finally, Anagati the Managa 1547. We must never forget the Naris and Anazam and this golden day. Thanking you. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. In our environment, every noise of an animal and song of the birds express their own language. In English, every letter of an alphabet has its own sound. In other way, some words magical have some pronunciation, that is homophone. Home means same. Phone means sound. So listen to enjoy. Our 4th standard students' conversation about homophone. Participants,
M. Asiba, K. Satish. Hi, how are you? I am fine. How are you? I am also fine. What doing murmuring alone? Oh, that homophone. Homophones? What type of phone is that? No, it is not a cell phone. It is grammar. Is it? Yes, my ma'am thought about homophone today. Do you say about it? Yes, first answer my question. Okay, which is the young one of a cow? Very easy question. It is cough. What is the cause of severe cold? Cough. C-A-L-F cough. C-O-U-G-H cough. Both are different words with different spelling and meaning, but have one same pronunciation. These are called homophones. Oh, very interesting. There's something more. Do you know our chief minister? Yes, I know. Did you meet her? No, I did it. C-N-O-No, K-N-O-W-No. Both are different words, but have same pronunciation. These are known as homophones. Shall we play a game? Yes. I will say a word. You will say another word with sense on. Okay. P-R-E-Y pray. P-R-A-Y pray. K-N-O-T not. N-O-T not. C-O-T cot. C-A-U-G-H-T cot. S-E-E-C. S-E-S-E. R-I-C-E rice. R-I-S-E rice. D-I-E die. D-Y-E die. Very good. Do you understand? Yes. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எந்த ஒரு செயலும் காரண காரியமின்றி நடக்காது. ஒவ்வொரு அறிவியல் செயலுக்கு பின் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணங்களை நாம் அறிந்தோமானால் அதிசயங்கள் பெருகுமென்றோ. அத்தகைய அதிசயங்களை விளக்க வரும் நம் மாணவர்களை வரவேற்போமா? பங்கு பெறும் மாணவர்கள் சக்திவேல், ஆசிபா, சுதர்சன், சாரா, காவ்யா, சதீஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மலை தன் நிறத்தை மாற்றிக்கொள்வதை கேள்விப்பட்டிருக்காயா? மலையா பச்சோந்தித்தான் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். மலை கூடவா நிறத்தை மாற்றிக்கொள்ளும்? வட ஆஸ்திரேலியாவில் உள்ள ஐயர் ராக் என்ற ஒரு மலை தன்னுடைய நிறத்தை மாற்றும் தன்மை உடையது. இயற்கையிலேயே அந்த மலை சிவந்த மணல் பாறைகளால் ஆனது. சூரியன் உதயமானவுடன் சூரிய கதிர்கள் பாறை மீது பட்டவுடன் சிவந்த நெருப்பு பிழம்புகளாக மாறி ஊதாவும் ஆய்ந்த சிவப்பும் சேர்ந்த சுவாலைகளாக வெளிப்படும். இது என்ன மாயாஜல மலையா? அதற்கு என்ன காரணம் சார்? இதற்கு காரணம் இந்த மலையின் அமைப்பும் இந்த நிற மாறுகளுக்கும் காரணம். சூரிய கதிர்கள் அதன் மீது விழும் கோணமும் மற்றும் காலநிலையுமே காரணம். காவியா, ஏன் சட்டையெல்லாம் இங்க இருக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்ல, முட்டாள் தினத்தை மற்றவர்களை ஏமாத்தி ஜாலியா கொண்டாடணும். அந்த அதனால்தான் சார் சட்டையெல்லாம் இங்கா இருக்கு. நீங்க செய்யறதுதான் முட்டாள் தினம். உண்மையாகவே ஏப்ரல் 1ஆம் தேதியே முட்டாள் தினமாக ஏன் நாம் அனுசரிக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்தே ஆகணும். 1564ஆம் ஆண்டிற்கு முன்பு வரையில் ஐரோப்பா முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதியை தான் நியூ இயராக கொண்டாடி பரிசுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆனால்
1564 பிரெஞ்சு அரசரான 10ஆம் சார்லஸ் என்பவர் ஜனவரி 1ஆம் தேதியைதான் புத்தாண்டாக மாற்றி ஒரு புதிய நாள்காட்டியை அமுலுக்கு கொண்டு வந்தார். பலரும் இதை கடைபிடித்த நிலையில் ஒரு சிலர் மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதியே புத்தாண்டாக கொண்டாடினர். இந்நிலையில் இவர் கொண்டாடிய இந்த தினத்தை முட்டாள்கள் தினமாக மற்றவர்கள் கூறியதால் ஏப்ரல் 1 முட்டாள் தினமானது. சார், சாராக மட்டும் எப்படி முடி நீளமா அழகா வளருது? எனக்கு ஏன் சார் முடியே வளர மாட்டேங்குது? நம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் முடி வளரும். நம் மண்டை ஓட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத வேர்பகுதி ஒன்று உள்ளது. அந்த வேர்பகுதி சிறிய சாக்கு போன்ற பாலிக்குள் என்ற அமைப்பு தோலின் அடியில் உள்ளது. அந்த பாலிக்குள் பாப்பிலா என்ற பகுதி உள்ளது. அதிலிருந்து தான் முடி வேகமாக வளர்கிறது. ஒவ்வொரு முடி வளர்வதற்கும் தேவையான புதிய செல்களை வேர் உருவாக்குகிறது. புதிய செல் உருவானவுடன் அது பழைய செல்லை தள்ளிவிட்டு வளர்க்கிறது. பழைய செல் பாதியில் இருந்து வீழ்ந்து விடுகிறது. இப்படிதான் அனைவருக்கும் முடி வளர்கிறது. உனக்கு கூட முடி நல்லா வளரும். உனக்கு தெரியுமா, இறந்த பிறகு கூட அனைவருக்கும் முடி வளரும். தலையில் உள்ள ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செல்கள் வேலை செய்யும் வரை முடி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கும் வரை வளரும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சுதர்சன், இன்றைக்கு என்ன லஞ்ச்? நீ சிக்கன் ரைஸ். காலையில நீ மட்டும் எப்படி ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர? எங்க அம்மா வேலைக்கு போறதால நைட்டே சாப்பாடு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமா வரேன். ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் சாப்பாடு கெட்டு போகாதா? நான் கூட எங்கள் அம்மாவை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உலர்ந்த வெப்பநிலையில் உணவில் உள்ள பாக்டீரியாக்கள் வேகமாக அதிகரித்து உணவுப் பொருளை கெட வைக்குமாம். ஆனால் குறைவான வெப்பநிலையில் பாக்டீரியாக்களின் பெருக்கம் நிறுத்தப்பட்டு உணவு ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்குமாம். ஆனால் ஒரு சில விட்டமின் மட்டும் அழிந்து விடுமாம். ஆனாலும் எங்கள் அம்மா சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் தருவாங்க. அப்படியா? சாரா, எனக்கு தூக்கமாக வருதுப்பா. சாப்பிட்டல அத்தான் தூக்கம் வருது. சாப்பிட்டா தூக்கம் வருமா? எனக்கு கூட சாப்பிட்டவுடன் தூக்கமாக வருது. ஆனால் அது எப்படின்னு தெரியல. வா சார் கிட்ட போய் கேட்கலாம். சார், சாப்பிட்ட உடனே தூக்கமாக வருது சார். ஏன் சார்? குட் கொஸ்டின். சாதாரணமா மனித உடலில் 5 லிட்டர் ரத்தம் சேர்ச்சில் உள்ளது. அதில் இதயத்திலிருந்து 28% கல்லீரலுக்கும், 24% சிறுநீரகத்துக்கும், 15% தசைகளுக்கும், 14% மூளைக்கும், இதுல 19% மற்ற பகுதிகளுக்கும் செல்லுது. இது ஒவ்வொருடைய உடலின் தன்மையை பொறுத்தது. நம்ம சாப்பிட்டவுடன் உணவு வயிற்று பகுதியை செரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த செரித்தலுக்கு அதிகமான ரத்தம் எடுத்துக்கொள்ளப்படுவதால் மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தின் அளவு குறைகிறது. இதனால் மூளையில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளையை சோர்வடைய செய்வதால் தூக்கம் வருகிறது. அப்படியா சார்? ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நிகழ்விலுமே ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டு ஆராய்ந்து அனைத்தும் அறிந்து கொள்வதாகவே எப்பொழுதும் இருக்கணும். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடை காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். வினாடி வினா விளக்கத்துடன். தமிழின் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றி சில தகவல்.
தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். இவர் கிமு 865ஆம் ஆண்டு மேத்திங்கள் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். உலகில் எழுதப்பட்ட இலக்கணத்தில் மிகவும் பழமையானது. தற்சமயம் நாம் பயன்படுத்தும் ஆங்கில இலக்கணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து சொற்களுக்கும் விளக்கமுள்ள நூல். 19ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் கால்டுவெல் தொல்காப்பியத்தை மையமாக வைத்த ஆங்கில இலக்கணத்தை எழுதினார். ஏடிஎம் என்றால் என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஏடிஎம் பற்றிய சில தகவல்கள். ஜப்பான், ஸ்வீடன், கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியால் முதலாக 1961ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சிட்டி வங்கியில் நிறுவப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவில் மிக பெரிய மருத்துவமனை எது? சிஎம்சி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ். 1900ஆம் ஆண்டு அமெரிக்க மிஷனரியால் ஐடர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. 100 மருத்துவ பிரிவுகள் அடங்கிய 2800 படுக்கை வசதி கொண்ட இம்மருத்துவமனையில் ஏறத்தாழ 10,000 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். 21 லட்சம் பேர் பயனடைகின்றனர். உலகின் மிக பெரிய ஆறு எது? அமேசான். அமேசான் பற்றிய சில தகவல்கள். பிரேசில், கொலம்பியா, பெரு ஆகிய 3 நாடுகளின் வழியாக தென் அமெரிக்காவில் பாயும் நதி அமேசான். இது 1.62 முதல் 10 கிலோமீட்டர் வரை அகலமும் 6992 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மிகப்பெரிய சதுப்பு நிலங்களையும் காடுகளையும் எண்ணென்ற அரிய மூலிகை கொண்டது. அற்புத ஆறு அமேசான். அண்மையில் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது? மங்கள்யான். மங்கள்யான் பற்றிய சில தகவல்கள். ISRO ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-45 என்ற விண்கலத்தில் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் செவ்வாய் கிரகத்திற்கு ஏவப்பட்ட 850 கிலோகிராம் எடை கொண்ட மங்கள்யான் அக்டோபர் 2, 2013 முதல் செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இது தொலைத்தொடர்பு, இயற்கை வளம், நில அமைப்பு ஆகியவற்றை அறிய அனுப்பப்பட்ட மங்கள்யான் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் கிரகத்தை அடைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிக பழமையான முதல் நவீன நூலகம் எது? கன்னிமாரா நூல் நிலையம். கன்னிமாரா நூல் நிலையம் பற்றி சில தகவல்கள். ஆசியாவில் மிகப்பெரிய நூல் நிலையங்களுள் ஒன்றான கன்னிமாரா 1896ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் ஜீன் மீட்கல் என்பவரால் சென்னை எழும்பூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏறத்தாழ 6 லட்சம் புத்தகங்கள் கொண்டது. இந்தியாவில் வெளியாகும் அனைத்து நூல்களின் நகல் ஒன்று இந்நூலகத்திற்கு அனுப்பப்படுகிறது என்பது இதன் சிறப்பு. காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீரர் சதீஷ்குமார் எந்த ஊரை சேர்ந்தவர்? வேலூர் சத்வாச்சரே. காமன்வெல்த் போட்டி பற்றிய சில தகவல்கள். இங்கிலாந்தின் காலனி ஆதிக்க நாடுகள் ஒன்றிணைந்து ஆரம்பிக்கப்பட்டது. விளையாட்டு போட்டி தற்போது 71 நாடுகள் இடம்பெற்றுள்ளது. முதல் காமன்வெல்த் போட்டி 1930ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் இதில் இந்தியாவிற்கு 64 பதக்கங்கள் கிடைத்தது. உலக நீர் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 22. நீர் நாள் பற்றிய சில தகவல்கள். உலகில் 3 பங்கு நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் மக்கள் பயன்படுத்தும் நீரின் அளவு 1%. எனவே நீரின் இன்றியமையாமையை உணர்த்த அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் ஒருமனதாக மார்ச் 22ஆம் தேதியை உலக நீர் நாளாக சிறப்பிக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் FMக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் VIT பண்பலை 90.8.
வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானின்னம் நனி சிறந்தனவே என்ற குரலுக்கேற்ப பெற்ற தாயை போன்ற நம் நாட்டில் விஷ ஜந்துக்களாய் நுழைந்துவிட்ட வெள்ளையரை எதிர்த்து முதல் முழக்கம் செய்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தூக்கு மேடையும் எனக்கு பஞ்சிமத்தை என பாச கயிற்றுக்கு முத்தமிட்டு தன் மாசற்ற உடலை மண்ணில் சாய்த்த வீரமைந்தனவர். அந்நியருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டாமல் வீறு கொண்டு எதிர்த்து வெள்ளையரை கதிகலங்க செய்த காட்சியை தம் கைதேர்ந்த நடிப்பால் நடிக்க வருபவர்கள் அக்பர் பாஷா, ராஜேஸ்வரி, சல்மான். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வரலாற்றில் சில துளிகள். பாஞ்சாலக்குறிச்சியில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படை வீரர்கள் தனது சேனாதிபதியுடன் WC ஜாக்சன் துறையை சந்திக்க கிளம்பி வருகிறார். பின் 23 நாட்களுக்கு பிறகு ராமநாதபுரம் வந்து சேர்கிறார். அப்போது கோபால் ஐயர் என்பவர் ஜாக்சன் துறையின் தூதுவராக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தனியே வந்து ஜாக்சன் துறையை பேட்டி காணுமாறு கூறுகிறார். வீரத்தின் சின்னமான வீரபாண்டிய கட்டபொம்மன் தனியே ஒரு 2 புரட்சியோடு செல்கிறார். அங்கே நடைபெறும் உரையாடல் காட்சி மற்றும் வீரவசனத்தை இப்போது காணலாம். அப்படியா? எல்லாவற்றும் பார்த்துங்கள். சிப்பாய் எல்லோரும் அணிந்து கொள்ளுங்கள். யாரும் கூட கொடுக்காதீர்கள். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனா? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏஜ் வெகு தூரம் வந்துச்சு. நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதை கேட்ட நடத்தையில் ஊனிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் நாம். அதை நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்புடன் நாட்டு உரிமையை பெற்றது நாங்கள். நீ ஏன் அதை பேச்சு காண வாழவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ நுழைந்திருக்க முடியாது இந்நாட்டில். இழ்மாப்பு ஒழியவில்லை உனக்கு. எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது கூச்சம் சுமத்துகிறேன். என்னவென்று? எரிச்சுரைச்சால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாய் திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வழிப்பணம் வந்து சேரவில்லை. நபாக்கிகள் நபாடியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? ஏற்றமிரைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? கயனிவாய் உழவனுக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா? அல்லது கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு பரங்கியரை மறவர் கூட்டமும் உடல்களை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. அதிகார மூச்சிரேற்று உன்னை கையோடு அழைச்சு வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. எங்கள் பெருமை தெரிந்தவன் அவன். இது போன்ற கடிதம் எழுதியது இல்லை. இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்தது இல்லை. கடிதம் எழுதிவிட்டதா என் முன்னே கூறிய உன்னை இனியும் விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அதை அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடிக்கிறது. என்ன? மீசையை முழுக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அழுகுழி. உன்னை சீர பிடிக்க ஊச்சரை விடுகிறேன். என்ன? வர சொல் பார்க்கலாம். மானம் மைந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடியிலே கை வைத்த உன் தலை தரையிலே உருண்டு போகட்டும். Soldiers, catch him. வீர கட்டபொம்மனை கைது செய்த பின் தூக்கிலிட உத்தரவிடுகிறார் ஜாக்சன் துரை. அப்போது கட்டபொம்மன் உதித்த சில வரிகள். நீலவானிலே செந்நிற பிழம்பு சுட்டெரிக்கும் செஞ்சுடர். அதுதான் நெற்றியிலே நீட்ட இந்த வட்டமான ரத்த நிறை பொட்டு.
பரமனுக்கு முக்கன், அது தேவையில்லை இந்த வீரனுக்கு. தூக்கு மேடை எனக்கு பஞ்சு மெத்தை. பூமியும் வானமும் உள்ளவரை வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் மணக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செய்யும் காற்று நல் இசையான அதிசயம், குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நம் உடம்பு ஓர் அதிசயம் என நம் உடம்பில் நடக்கும் அதிசயங்களை பற்றி கூற வருபவர் எஸ். சஞ்சய். ஒரு நாளில் அதிசயங்கள். ஒரு நாளில் இதயம் 1,03,680 தடவைகள் துடிக்கின்றது. ஒரு நாளில் ரத்தம் 16,80,000 மைல்கள் ஓடுகிறது. ஒரு நாளில் சுவாசம் 22,040 தடவைகள் நிகழ்கின்றன. ஒரு நாளில் 483 கனஅடி காற்றை உட்கொள்கிறோம். ஒரு நாளில் 7 முதல் 8 ராத்தல் கழிவு ஏற்படுகிறது. ஒரு ராத்தல் என்பது 16 அவுன்ஸ். ஒரு நாளில் 143 பைண்ட் வேர்வை வெளிவருகிறது. ஒரு நாளில் 3 முதல் 25 ராத்தல் உணவு சாப்பிடுகிறோம். ஒரு நாளில் 29 ராத்தல் திரவ பதார்த்தம் அருந்துகிறோம். ஒரு நாளில் உறக்கத்தில் 15 முதல் 30 தடவை வரை புரளுகிறோம். ஒரு நாளில் 48,000 வார்த்தைகள் பேசுகிறோம். ஒரு நாளில் 750 பெரிய தசை நார்களை இயக்குகிறோம். ஒரு நாளில் 0.0046 அங்குலம் நீளம் நகம் வளர்கிறது. ஒரு நாளில் 0.01714 அங்குலம் தலைமுடி வளர்கிறது. ஒரு நாளில் 70 லட்சம் மூளை அணுக்கள் வேலை செய்கின்றன. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக முதுமொழி காஞ்சியின் மூலம் கூற வருபவர்கள் ஐஸ்வர்யா, ஸ்னேகா, ஷமியா பானு. முதுமொழி காஞ்சி சிறந்த 10. 1. ஆட்களின் உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. விளக்கம். கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 2. காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. 3. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அறிவு நுட்பதினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. 4. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது. 5. இளமையில் சிறந்தன்று மைப்பினி இன்மை. 6. நலனுடைமை நாணுச் சிறந்தொன்று. அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. 7. குலனுடைமையுன் கற்பு சிறந்தன்று. குல பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 8. கற்றலின் கற்றாரை வைபடுதல் சிறந்தொன்று. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. 9. செற்றாரை செறுத்தலில் தச்சைக்கை சிறந்தன்று. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. 10. முன்பெருகளின் சிறுகாமை சிறந்தன்று. முற்காலத்துக்கு பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. சிறந்த 10. நன்றி.
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. नमस्कार जी नमस्कार, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और इस वक्त आप सुन रहे हैं आपका ही शो, नाम है VIT गपशप। और इस वक्त आपके साथ हैं मौजूद आपके 3 एंटरटेनर्स और 3 रेडियो होस्ट, जिसमें से हमारे साथ है सबसे पहले लक्ष्य। हाय लक्ष्य। हाय खुशवंत। और हमारे साथ दूसरे मेहमान हैं आज के मोहित। वैसे मैं मेहमान क्यों कही हुई, हमारे शो के होस्ट हैं, कभी कभी हम इनका आना हो नहीं पाता है, अब से हम दोनों ही आया करेंगे। तो हमारे अगले होस्ट हैं मोहित। बिल्कुल, बहुत बढ़िया खुशवंत। सबसे पहले सबको नमस्कार और बिल्कुल ज़रूर हम लोग आएंगे और अच्छा है हम लोग ने एक अच्छे नोट पे शो को स्टार्ट किया है, तो लेट्स कंटिन्यू खुशवंत। बिल्कुल। और अगला होस्ट आपका यानी कि मैं खुशवंत, आप सभी का हम तीनों बहुत बहुत स्वागत करते हैं। हमारे सभी लिसनर्स को हमारा सबसे पहले बारंबार प्रणाम है। तो दोस्तों, आज हम बात कर रहे हैं, मोहित भाई आप इंट्रोड्यूस करोगे या स्टोरी शुरू करूं? क्यों नहीं, नेकी और पूछ पूछ। चलो, तो देखो आज की हम जो भी बातें करेंगे ना, हम थोड़े से पहले इररिलेवेंट हो जाते हैं, थोड़े पागल हो जाते हैं और थोड़ा पागल होकर थोड़ी पागलपन वाली बातें करते हैं। दोस्तों देखो, ऐसी बात है, एक बार एक चूहा था। चूहा घर में, और घर में था एक रैट ट्रैप यानी कि चूहे को पकड़ने वाली जाली। उसने देखा अंदर चीज था, पेट में बहुत गुदगुदी हुई, लगा जाके खा लूं, फिर लगा नहीं फंस गया, तो लगा नहीं खा लूं, अरे फिर लगा अरे फंस गया तो इस उहापोह में सोचा नहीं चलो चले ही जाता हूँ, और अंदर गया। और मोहित भाई फिर बताओ भाई क्या हुआ? बिल्कुल, और वो चूहा गया रैट ट्रैप के अंदर जाके उसकी तो सारी दुनिया ही बदल गई। उसने सोचा कि ये क्या हो गया मेरे साथ, और अचानक से दिमाग आया मैं तो हो गया बर्बाद। और उसके बाद तो उसको लगा कि जैसे उसकी जिंदगी हुई वहीं खत्म, पर फिर भी उसने नहीं छोड़ा था दम, और उसने सोचा कुछ अपनी जिंदगी के बारे में। तो खुशवंत फिर आगे क्या हुआ? बस हम आज आप लोगों से इसी बारे में कुछ बात करने जा रहे हैं। दोस्तों आपको शायद ये थोड़ा सा मजाकिया लग रहा हो, लेकिन ये जिंदगी का बहुत बड़ा सच है। हम कई बार अपने लाइफ में कुछ ऐसे कदम उठा बैठते हैं जो शायद हमको आगे चल के किसी बहुत बड़े हमारे लिए अफसोस का कारण बन जाते हैं। लेकिन कहानी यहाँ खत्म नहीं होती, कहानी तो यहाँ शुरू होती है। हाँ दोस्तों, आज हम बात कर रहे हैं सेकेंड चांसेस की। आप में से शायद कई सारे ऐसे लोग होंगे जिन्होंने अपने लाइफ में बहुत सारी गलतियां की होंगी, लेकिन क्या उससे आपका जीवन थम गया? क्या आज आपके जीवन में एक हमेशा का हॉल्ट है? लक्ष्य तुम ही बताओ, क्या अपन जीवन में गलतियां करते नहीं है? अपन हर कोई गलती करता है यार, सही है ना? हाँ खुशवंत, गलतियाँ तो हम सब करते हैं और वो भी हर स्टेप पे करते हैं, पर उन गलतियों के सामने हार मानना सबसे बड़ी गलती है। गलतियाँ सब करते हैं, गिरते सब हैं, लेकिन गिर के उठने में जो सफलता है वो दुनिया में किसी और चीज में नहीं है। क्या बात कही यार लक्ष्य तुमने। कई बार हमारे लाइफ में इंपॉर्टेंट होते हैं सेकेंड चांसेस। हम में से कई सारे ऐसे यूथ हैं जिन्होंने लाइफ में कई बार कुछ ऐसे कदम उठाए हैं जो शायद हमारे लिए आगे चल के अफसोस का कारण बन जाते हैं। हमें ऐसा लगता है कि हे राम यार ये क्या कर बैठा, हाय ये क्या हो गया। तो कई बार हम वो हमारे लाइफ का इतना डिप्रेसिंग मोमेंट होता है कि ऐसा लगता है कि यार अब तो कुछ हो नहीं सकता, सब जाए भाड़ में, कुछ हो नहीं रहा यार, ये यार ऐसा हो गया, यार वैसा हो गया। लेकिन शांत, चिल, एकदम चिल। सही में अगर आज आप किसी आम से कॉलेज में पढ़ने वाले आम से बच्चे भी हैं तो कोई दिक्कत नहीं। दुनिया के बहुत सारे महान और बहुत अच्छे ऐसे साइंटिस्ट, और साइंटिस्ट क्यों, फूड शेफ्स और न जाने कौन कौन इस दुनिया में हुए हैं। हर कोई किसी बहुत बड़े IIT या किसी बहुत बड़े VIT का स्टूडेंट नहीं था। तो दोस्तों याद रखिए, कई बार आपकी मौजूदा स्थिति आपके भविष्य को डिसाइड नहीं करती। आपके भविष्य का निर्णय डज नॉट कम फ्रॉम व्हाट यू आर एंड वेयर यू आर स्टैंडिंग इन लाइफ आज। इट्स फाइन, इट्स वेरी फाइन टू बी किसी नॉर्मल कॉलेज से नॉर्मल बच्चा। इट्स लाइक एब्सोल्युटली फाइन, कोई दिक्कत नहीं। अगर आपको लगता है कि आपने अपनी लाइफ में कोई बहुत बड़ा लक्ष्य तय किया था और उसके लिए आप मेहनत नहीं कर पाए बिकॉज ऑफ सम ऑब्स्टैकल, चिल, इट्स फाइन।
होता है, सबकी लाइफ में गलतियां होती है और गलतियां ही तो हमें सबक सिखाती हैं। और भूलिए मत कि जैसे कई बार हम लोग घर में अपने घर पे चूहों को पकड़ लेते हैं, लेकिन क्या हर बार अपन चूहे को पकड़ के अपने घर पे ही रखते हैं? ऑब्वियसली नहीं यार, अपन उस चूहे को कहीं बाहर दूर इलाके में या तो छोड़ के आ जाते हैं कि भाई अब कहीं तुम और मौज करो, ऐश करो, और फिर वापस जाते हैं, है ना लक्ष्य? सही बात है। तो यही होता है लाइफ का सेकंड चांस। कई बार हमें जिंदगी एक छोटी सी जगह से लेके बहुत बड़ी जगह कब ले जाए हमें कोई आइडिया नहीं है। तो हमें कभी भी किसी भी पॉइंट पे गिव अप नहीं करना चाहिए। हमें हमेशा नए चांसेस, हमेशा होपफुल रहना चाहिए कि नए चांसेस मिलेंगे, नई चीजें आएंगी जिंदगी में। अगर हम गिव अप कर देंगे तो लाइफ वहीं खत्म हो जाएगी। बिल्कुल लक्ष्य। और अगर हम लोग एक चीज को ध्यान दें कि हम लोग ने कई बार ऐसा सुना होगा अपनी लाइफ में कि हम लोग कई बार गलतियां करने की वजह से अपने आप को, अपने कदमों को पीछे छोड़ देते हैं या अपनी एक्सपीरियंस, अपने प्री एक्सपीरियंसेस की वजह से कभी आगे नहीं बढ़ पाते हैं। तो एक बात हमेशा याद रखिए, इंसान गलतियों का पुतला है। इंसान हमेशा गलतियां करता रहेगा और इंसान का काम है गलतियां करना, लेकिन साथ ही है उसका काम उन गलतियों से सीखना और एक बार फिर से खड़ा होना। गलतियों का मतलब होता है आपको एक बार फिर से सेकंड चांस मिलने की पूरी गुंजाइश है और आपको जरूर मिलेगा। और बहुत ही एक फेमस मूवी का, मुझे कुछ मूवी का एग्जैक्टली नाम नहीं याद आ रहा है, बहुत ही कोई फेमस मूवी थी परिणीति चोपड़ा की। उसमें एक बहुत फेमस डायलॉग था कि चांस कभी लास्ट नहीं होता, हमेशा सेकंड लास्ट होता है। क्या बात, क्या बात, क्या बात। तो मोहित, बहुत जबरदस्त कही आपने कि आपके लाइफ में अगर कुछ चांसेस मिस हो गए तो कोई दिक्कत नहीं, अपना पास जाए भाड़ में, उसका अफसोस करने के बजाय उसको अपॉर्चुनिटी की तरह इस्तेमाल करो और छक्का मार दो। एक एग्जांपल दूं, आप देखिए कई बार मैं एक एग्जांपल देता हूँ। माली होते हैं ना, वो जब भी कभी आप उसे किसी खुरदुरी जमीन पर ले जाइए तो जो माली बुद्धिमान है, अगर उस जमीन पे गड्ढे भी है ना, तो वो उन गड्ढों को अपने लिए नई खाद भरने की जगह बना लेगा। यानी कि वो वहां पर नई खेती कर देगा, बजाय इस बात के रोने के कि हाय यहाँ तो खड्डा है, अब तो खेती होने से रही, अब बैठ जाऊं, भाड़ में जाए। अरे तो कोई दिक्कत नहीं, वो करता है संघर्ष उस चीज से और उसको अपने लिए अपॉर्चुनिटी बना लेता है। और अगर मुझे याद आ रहा है, हमारे इस कैंपस, वीआईटी के कैंपस में GDN नाम की एक बिल्डिंग है। उस बिल्डिंग की आप सीढ़ियों से जब चढ़ेंगे ना, तो आपको सामने एक बड़ा सा ब्लू रंग का बोर्ड लगेगा और उस बोर्ड पे लिखा होता है बड़े बड़े येलो रंग के शब्दों में। क्या लिखा होता है अभी बताता हूँ। वो शब्द कहते हैं कि द मोस्ट डिफिकल्ट टाइम्स इन लाइफ आर द टाइम्स वेयर यू हैव द अपॉर्चुनिटी टू अकम्प्लिश समथिंग वेरी बेस्ट इन योर लाइफ। यस, आज आप सभी से इस बारे में बात कर रहे हैं कि अगर आपने अपनी लाइफ में कुछ गलतियां कर दी हैं और अगर आपकी लाइफ का एक बहुत ही संघर्षमय समय है, कोई बात नहीं, मानिए अपने लाइफ को पूरी तरह से बदलने का समय आ गया है और इस समय को एक्सप्लॉइट कीजिए, है ना लक्ष्य? बिल्कुल सही बात है खुशवंत। और एक्सप्लॉइट इस वे में कीजिए कि वो आपके लिए कुछ फ्रूटफुल लेके आए। एक बहुत ही फेमस कहावत है इंग्लिश में, इफ अपॉर्चुनिटी डजंट नॉक बिल्ट अ डोर। It's because we do not allow opportunity to come to us. That is why we are lacking in many steps. So, क्या होता है जिंदगी में, अपॉर्चुनिटी तुम्हें आके बताएगी नहीं कि मैं आ गई हूँ, मुझे ले लो। तुम बहुत दर्द में होगे, बहुत दुख में होगे और तुम्हारे सामने बहुत बड़ा चांस होगा जो तुम देख नहीं पाओगे। वो वक्त होता है जब तुम अपने आप को मोटिवेट करो, अपनी इंस्पिरेशन लो और उस अपॉर्चुनिटी की तरफ बढ़ो। बिल्कुल लक्ष्य, बहुत ही अच्छी बात तुम दोनों ने कही और मतलब मेरे को तो एकदम सोचना पड़ रहा है कि मैं और क्या बोलूँ इसके आगे। बहुत ही तगड़ा तुमने एक्सप्लेनेशन दिया है। और यही है कि आपकी एक जो लाइफ होती है उसको आगे बढ़ते रहना है और हमेशा हमें आगे बढ़ाना होता है। हमें पीछे मुड़ करके केवल ये देखना होता है कि हमने कहाँ पे क्या गलतियाँ की होती हैं। तो हमें अपनी दो आंखों की बजाय 4 आंखों का यूज करना होता है। 2 जो हमें पीछे का रास्ता दिखाती रहे और 2 जो हमें आगे का रास्ता दिखाए, और उनके हिसाब से हमें अपने आज के निर्णय लेने होते हैं। तो खुशवंत, क्या कहोगे? एकदम सही कहा यार मोहित तूने। आज मोहित और लक्ष्य तुम दोनों ने इतने अच्छे एग्जाम्पल और इतनी अच्छी बातें कही कि मेरे दिमाग में इस वक्त बिजली कौंध रही है और मेरे दिमाग में इस वक्त 4 अच्छी सी बातें आई। तो मैं चाहता हूँ आप सभी के सामने से पेश करूँ। तो हमने बड़ी बड़ी बातें तो कर दी कि अपनी लाइफ को हम ट्रैक पे ले आएंगे, सेकंड चांसेस मिल जाएंगे, अगर आप काम करेंगे तो सेकंड चांसेस आ जाएंगे, लेकिन कैसे, मुद्दे की बात करते हैं। तो सेकंड चांसेस, अगर आप चाहते हैं कि आपके लाइफ में सेकंड चांसेस वापस दस्तक दें, तो वो ऐसी 4 महाशस्त्र जो आपके पास हैं। सबसे पहला, प्यार। हाँ जी, मैं बात कर रहा हूं आपके जीवन में आप जिस भी चीज को सबसे ज्यादा प्यार करते हैं। अगर आपके जीवन की हॉबी है, समझिए लिखना, अगर आपको लिखना पसंद है और मान लीजिए कि आपने कोई
आपको कोई बहुत बुरी लत या कोई आदत लग गई है, तो उससे लड़िए। और कैसे लड़ेंगे? जिस चीज को आप उससे भी ज्यादा प्यार करते हैं उसे दिन भर करिए। अगर आपको लिखना पसंद है तो लिखते जाइए और लिखते जाइए। आप देखेंगे कि एक ऐसा समय आएगा जब आपके लिखने की कोशिश आपकी उस लत को पार पा जाएगी। बिल्कुल सही कहा है मैंने, अपने लाइफ में ट्राई तो कीजिए। और अब दूसरा हथियार है फिलैंथ्रोपी, यानी कि आप ये देखिए कि एक तरफ मैं नशेड़ी बनकर अगर किसी कमरे के किसी कोने में पड़ा हूं, मैं क्या कर रहा हूं इस दुनिया के लिए। आप ये देखिए, आप हर सांस भी जब लेते हैं, आपकी हर सांस में ढेर सारी कार्बन डाइऑक्साइड भरी है, और वो किसके लिए है? वो इन पेड़ों के लिए है। तो आप ये तो सोचिए कि आपका जन्म क्यों हुआ है? आपका जन्म हुआ है दूसरों के लिए। आपकी सांस, आप हर सांस जिसके बल पर आप जिंदा हैं, वो सांस भी औरों के लिए बनी हुई है। अगर आप अपने लाइफ में कोई बहुत बड़ा साइंटिस्ट या कोई बहुत बड़ा इंजीनियर भी बनना चाहते हैं, तो एट द एंड ऑफ द डे आप कर क्या रहे हैं? आप देश या समाज के लिए कोई बहुत बड़ी चीज बना रहे हैं। तो आखिरकार अगर आपने लाइफ भर पढ़ाई की, बहुत मेहनत की, आपने ढेर सारे एग्जाम्स पास किए, एट द एंड ऑफ द डे आपने क्या किया? आपने अपने लिए कुछ पैसे तो कमाए ही, लेकिन साथ में आपका बड़ा कंट्रीब्यूशन था समाज के लिए। यस, दैट इज व्हाट यू हैव टू रिमेम्बर। आप याद रखिए कि आपका जन्म हुआ है औरों के लिए काम करने के लिए, जिसका भगवान आपको एक बहाना दे देता है कि यार पैसे कमाने के लिए इंजीनियर बन जा, यार पैसे कमाने के लिए शेफ बन जा। लेकिन शेफ भी खाना किसके लिए बना रहा है? औरों के लिए। तो एट द एंड ऑफ द डे, है ना मोहित, अगर मैं गलत नहीं हूं तो मेरा एक थॉट है कि एट द एंड ऑफ द डे हम जो भी करते हैं वो दूसरों के लिए ही करते हैं। उसके लिए एक छोटा सा लालच जो हमें मिलता है वो है अपने लिए काम करने का, लेकिन हम एट द एंड ऑफ द डे अपने आसपास की हर चीज को प्रोलिफरेट करते हैं। तो अगर आप किसी नशे की आदत में फंस गए हैं और अगर आपको लगता है कि आप गलत चल रहे हैं, तो याद रखिए कि ऐसे बहुत सारे दुनिया में लोग हैं जिनको जरूरत है साथ की, जिनको जरूरत है आपके विश्वास की। तो अगर आपको ऐसा लगता है कि आप लाइफ के किसी गलत रास्ते पर चल पड़े हैं, तो उसी समय रुक जाइए और अपने आसपास के दुख, दर्द और तकलीफों को देखिए। अगर आपको सही में लगता है कि आपकी कहीं और जरूरत है, तो वो जरूरत आपको आपकी गलत आदतों से जरूर छुड़ा देगी। तो ये था दूसरा हथियार। अब हम आते हैं हमारे तीसरे हथियार पर, और वो है लगन या डेडिकेशन। हाँ जी, अब ये है तो बड़ा वर्ड यार, लगन या डेडिकेशन से काम कर लेंगे यार, वो कर लेंगे यार, ये कर लेंगे, लेकिन कम ऑन, किसके पास होती है इतनी लगन? कौन कर पाता है ये? सिर्फ बड़े बड़े लोग? बिल्कुल नहीं। दिस इज वेयर वी कम टू अ पॉइंट ऑफ डिस्ट्रीब्यूशन। अगर आपको लगता है कि कोई काम एक दिन में होता है, तो ऐसा नहीं है। अरे यार, एग्जाम्पल ले लो, आपकी कई बार गाड़ी खराब हुई होगी, आप ट्रैफिक पर रुके होगे और लगा होगा हाय इंजन बंद, अब चलना पड़ेगा 2 किलोमीटर पेट्रोल वाले के पास जाके पेट्रोल भरवाऊं, और देखते हो तो पेट्रोल भी है। अरे तो फिर दिक्कत क्या है? आपने देखा होगा कभी कभी गाड़ी का कार्बोरेटर में कार्बन जम जाता है कि नहीं? तो अब वो क्या एक दिन में जमा है? क्या एक दिन में सारा कार्बोरेटर जम गया? ना, कोई भी काम एक दिन में नहीं होता। बहुत सारे ऐसे काम होते हैं जो लंबे समय तक धीरे होते हैं। लंबे समय तक आपकी गाड़ी खराब हो रही थी, उसके बाद जाके आज आपको ये सिला मिला है। कई बार हमारे साथ ऐसा होता है, हमें बड़ी डिजीनेस सी फील होती है, हमें चक्कर आ रहा होता है, हम डॉक्टर के पास जाते हैं। भगवान ना करे किसी के साथ ऐसा हो, लेकिन अगर डॉक्टर हमें ये बताता है कि आपको शुगर है या आपको डायबिटीज है, आप जरा रिकॉल कीजिए, क्या एक दिन में डायबिटीज या क्या एक दिन में शुगर हो जाता है? ना, कई सारी ऐसी चीजें होती है, चाहे वो कार्बोरेटर में कार्बन का जमना हो या आपके हार्ट में कोलेस्ट्रॉल का जमना। अब आपको लगेगा मैं बहुत इररेलेवेंट हो रहा हूँ, लेकिन दोस्तों याद रखिए, इस ब्रह्मांड की हर चीज एक दूसरे से जुड़ी हुई है। मेरे अंदर के कार्बन पार्टिकल्स और इस दुनिया के से मुझसे कहीं दूर किसी एक फिश के अंदर के में भी वही कार्बन पार्टिकल्स है जिनसे मैं और वो बनाऊं। तो एक तरह से हम सब के सब जुड़े हुए हैं। और चिल मारिए, इन एग्जाम्पल्स को बहुत ज्यादा एम्फसाइज करने के बजाय मैं आता हूँ मुद्दे की बात पे। तो मुद्दे की बात ये थी कि चीजें कई बार एक दिन के अंदर नहीं होती, वो लंबे समय में होती है। तो अगर आप एक दिन में किसी शराब या सिगरेट की आदत से नहीं छूट पा रहे, तो कोई बात नहीं, अपनी लगन को जीवन के छोटे छोटे हिस्सों में बांट लीजिए और छोटे छोटे कामों को बहुत लगन से कीजिए। फिर देखिए, एक ऐसा भी दिन आएगा जब आप अपने लाइफ का कोई बहुत बड़ा काम किसी बहुत बड़ी लगन से करेंगे, और वो काम होगा आपकी उस नशे की आदत से छूट जाना। और विश्वास मानिए, आप अकेले नहीं हैं इस परेशानी से जूझने वाले। दुनिया में से बहुत सारे लोग हैं जिन्होंने बहुत सारी गलतियां की हैं। अरे तो क्या हो गया, कोई दिक्कत नहीं, गलतियां सबसे होती हैं। अपनी गलतियों से उभरो, मेहनत करो और सबसे पहले एम करो कि मैं इससे उभर जाऊंगा।
यार मैंने बहुत बड़ी बड़ी बातें कर ली, प्लीज ज्वाइन मोहित और लक्ष्य, मैं बड़ा बोर हो रहा हूँ, तुम लोग आगे कंटिन्यू करो यार। नहीं खुशवंत, सच में तुम्हें सुनना बहुत अच्छा होता है और मेरे लिए तो बहुत ही मोटिवेटिंग होता है। मैं मतलब एकदम तुम्हें सब कुछ पूरी दुनिया छोड़ करके तुम्ही को सुनने रहता हूँ। लेकिन खुशवंत, तुमने बहुत अच्छे 3 पॉइंट्स बताए, लेकिन एक पॉइंट जो मैंने अपने आप जो सोचा है, मतलब हो सकता है वो तुम्हारी क्वालिटी को मैच कर जाए किसी तरह से, तो इसके बारे में जो मैंने सोचा है खुशवंत, तुमने एक बात कही थी कि अगर तुम किसी की हेल्प कर सकते हो तो ज़रूर करो हेल्प। जो तुमने सेकंड पॉइंट बताया बहुत अच्छा पॉइंट था और हमें करना भी चाहिए, इंसानियत होती है यही। जितना इम्पोर्टेंट है दूसरों की हेल्प करना, शायद उतना ही इम्पोर्टेंट होता है खुद के लिए हेल्प ढूंढना भी। तो आपको अगर कहीं आप किसी मुसीबत में है, आपको लग रहा है कि नहीं आपको सेकंड चांस नहीं मिलने वाला है, तो उस छोटे से पीरियड के लिए जब आप अपने आप को डिमोटिवेट पाते हैं, आपको लगता है कि नहीं आपको कभी सेकंड चांस नहीं मिलने वाला है, ऐसे लोगों को ढूंढिए जो आपको भरोसा दिला पाएँ कि हाँ आपके लिए भी वो दिन आएगा और ज़रूर आएगा। और साथ ही में अगर आप ऐसे दोस्तों को ढूंढ पा रहे हैं, अपने कमरे से बाहर निकलिए, अपनी इस दुनिया से बाहर निकलिए और ऐसे लोगों को ढूंढिए, ऐसे खुशवंत को ढूंढिए जो आपको मोटिवेट कर सके, ऐसी एक लक्ष्य को ढूंढिए जो आपकी इंग्लिश इम्प्रूव करा सके, ऐसी एक अपने फ्रेंड के लिए ढूंढिए जो अच्छे डिबेटर्स के बीच से उठ करके केवल आपके साथ डिबेट करती है ताकि आप भी उसके लेवल तक पहुंच सको। ऐसे किसी फ्रेंड को ढूंढिए जो आपके लिए कुछ भी करने के लिए तैयार हो और आपकी सबसे इम्पोर्टेंटली आपकी बात सुनने के लिए तैयार हो और आप किसी भी तरह से मोटिवेट करने को तैयार हो। तो अपने एक जो आपका सराउंडिंग है उससे ज़रूर बाहर आइए और ढूंढिए अपने दोस्तों को, ऐसे लोगों को जो आपको हमेशा विश्वास दिलाते रहें कि नहीं वो दिन आएगा और वो ज़रूर आएगा और वो दिन तुम्हारा होगा। और सबसे इम्पोर्टेंट तो होते हैं अपने पेरेंट्स, अपने मम्मी पापा, जो कि आपको हमेशा मोटिवेट करते रहेंगे। आपको कुछ भी लाइफ में अचीव करना है, वो आपसे गुस्सा हो सकते हैं आपकी चीजों के लिए, आपकी गलतियों के लिए, लेकिन वो लोग होंगे जो आपको आपसे पहले सेकंड चांस देंगे, जो आपको हमेशा मोटिवेट करेंगे। और मैंने ये कहीं पे पढ़ा था और मेरे को बहुत लोगों ने बताया है कि अगर लाइफ में कभी भी कुछ गलत हो जाए या कभी भी तुम्हें समझ ना आए क्या करना है या तुम्हें पता चले गलत किस वजह से होता है, तो हमेशा याद रखना वो चीज है जिससे गलत होता है। तो व्हेन यू एलिमिनेट सम ऑप्शंस यू गेट न्यू ऑप्शंस, दैट इज हाउ लाइफ। वाह लक्ष्य, वैसे एकदम सही बात थी लक्ष्य। तो मोहित, लक्ष्य, आज हमने शायद बात की जो लोगों से वो था सेकंड चांसेस के बारे में। तो मेरा अपना आखिरी कंक्लूडिंग मैसेज जो हम लोगों तक पहुंचाना चाहते हैं, लेट अस ब्रिंग इट फॉरवर्ड। तो मेरा आप सभी से मैसेज है कि अगर आपने कोई गलती कर दी है ना तो एकदम बेशरम बन जाओ और बोलो भाड़ में जाए, कोई फर्क नहीं पड़ता, सबके लाइफ में गलतियां होती है, एकदम चिल मारो और जो काम कर रहे हो ना आगे करते रहो, सब ठीक हो जाएगा, विश्वास रखो और ठीक जरूर होगा। अब आगे बढ़ते हैं आप लोगों के कमेंट। और मोहित की तरफ से आपको ये मैसेज है कि जैसे हिंदी फिल्मों में होता है ना, हमारी लाइफ में भी एंड में सब कुछ ठीक ठाक हो जाता है और अगर नहीं ठीक हुआ तो समझ लीजिए वो एंड नहीं है, पिक्चर अभी बाकी है मेरे दोस्त। तो पास्ट बेसिकली तुम्हारे एक्सपीरियंसेस को बढ़ाने के लिए, सीखने के लिए, निराश होने के लिए नहीं है। पास्ट को भूल जाओ, जिस चीज के लिए तुम पैशनेट हो, जो तुम लाइफ में करना चाहते हो, उसकी तरफ अपने आप को डेडिकेशन दो, वर्क करो उसके लिए और आप लाइफ में सक्सेसफुल होंगे। और इसी के साथ हम कंक्लूड करना चाहेंगे अपना ये शो। आपने सुना ये शो 3 आपके पसंदीदा आरजेस खुशवंत, मोहित और लक्ष्य के साथ, और इसी तरह आप हमें सुनते रहिए, अपना प्यार हमें देते रहिए। हम हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। शबक खैर, क्या होता है ये? शबक खैर। तो सुनते रहिए वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। मेरे, मोहित और लक्ष्य की तरफ से आप सभी को नमस्कार, आदाब, शब्बा खैर। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. గుర్తుకొస్తున్నాయి అనే ఈ కార్యక్రమానికి స్వాగతం. అండ్ మీతో మాట్లాడుతుంది ఆర్జే దుర్గా. మెమరీస్ అనేవి ఎప్పటికీ చాలా చాలా స్వీట్ అండి. ఎప్పుడైనా మనల్ని నవ్వించి, మన ఫ్రెండ్స్ గురించి ఇంకా దేని గురించి అయినా గుర్తు తెంచుకోవాలంటే మన మెమరీస్ని నెమరు వేసుకుంటే చాలు. జ్ఞాపకాలు అనేవి ఎప్పటికీ మన గుండెల్లోనే పదిలంగా ఉంటాయి. అందుకే అవే మన బెస్ట్ ఫ్రెండ్స్. ఇంకా కాలేజ్ లైఫ్ గురించి అస్సలే చెప్పాల్సిన అవసరం లేదు, ఎందుకంటే
మనం దాచుకోలేనన్ని జ్ఞాపకాలని కాలేజ్ మనకు అందిస్తుంది. మొదట కాలేజ్కి వచ్చినప్పుడు ఏదో తెలియని భయం ఉంటుందండి, కానీ అదే కాలేజ్ని విడిచి వెళ్ళేటప్పుడు ఏదో తెలియని చాలా బాధేస్తుంది. అదే కాలేజ్ చేసే మాయ. మరి ఈ 4 yearsలో ఏ అల్లర్లు చేశామో, ఫ్రెండ్స్తో ఏ కబుర్లు చెప్పామో, హాస్టల్లో గోలా, సినిమాలు, క్లాసెస్, ఎగ్జామ్స్, ప్లేస్మెంట్స్, వాట్ నాట్ అండి, అన్నీ చేశామనే చెప్పుకోవాలి. అసలు కొన్నిసార్లు క్యాంపస్ వదిలి వెళ్ళాలనే ఆలోచన కూడా చాలా భయం కలిగిస్తుంది. అంతగా తనలో మనల్ని కలిపేసుకుంటుంది మన కాలేజ్. అలాంటి జ్ఞాపకాల్ని మరొకసారి గుర్తు చేసుకుంటే ఎలా ఉంటుందో అన్న ఆలోచన నుంచి పుట్టిందే ఈ గుర్తుకొస్తున్నాయి అనే కార్యక్రమం. ఈ కార్యక్రమం మనకు కాలేజ్ వదిలి వెళ్ళిపోయే స్టూడెంట్స్కి వాళ్ళ మెమరీస్, ఎక్స్పీరియన్సెస్ షేర్ చేసుకునే అవకాశంతో పాటు మనకు వాళ్ళ గురించి మరింత తెలుసుకునే అవకాశాన్ని కల్పిస్తుంది. సో ఇవాళ ఈ షోలో తన మెమరీస్ని షేర్ చేసుకోవడానికి మనతో ఉన్నారు నిఖిత ఫ్రమ్ 4th year IT. హలో నిఖిత. హాయ్ దుర్గా. సో నిఖిత, నీకు ఇవాళ ఇక్కడ ఇలాంటి షోలో మాట్లాడుతున్నావు, ఎలా అనిపిస్తుంది నిఖిత? ఇది చాలా న్యూ ఎక్స్పీరియన్స్ నాకు. అండ్ నేను ఇప్పుడు ఫైనల్ ఇయర్, సో నా కాలేజ్ ఆల్మోస్ట్ అయిపోయింది. సో చాలా మెమరీస్ ఉన్నాయి అండ్ చాలా థింగ్స్ ఉన్నాయి ఏవైతే షేర్ చేసుకోవచ్చు. సో ఫస్ట్ ఆఫ్ ఆల్, నువ్వు ఏ మాత్రం మాట్లాడడానికి ముందు నీకు చాలా పెద్ద కంగ్రాట్స్. నువ్వు సిస్కోలో ప్లేస్ అయ్యావు అండ్ ఇట్స్ అ వెరీ బిగ్ కంపెనీ యాక్చువల్గా. సో చాలా చాలా కంగ్రాట్స్ VIT అందరి తరపున. థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ సో నీకు చాలా క్వశ్చన్స్ అడగాలి ఇక్కడ. సో ఫస్ట్ క్వశ్చన్ చెప్పు, నువ్వు VITకి రాకముందు ఎలా ఉండేదాన్ని అండ్ VITకి వచ్చిన తర్వాత నీలో ఎలాంటి చేంజెస్ వచ్చాయి? మనము ముందు 11th and 12th మనం చదువుకున్నప్పుడు నార్మల్ మన ఓన్లీ ఫోకస్ ఉన్న లైక్ గెటింగ్ ఇన్ టు గుడ్ కాలేజ్, ఇంజనీరింగ్ కాలేజ్కి వెళ్ళాలి. కానీ మనకి ఎగ్జాక్ట్గా తెలియదు ఏం చేస్తాం ఏంటి అని. తర్వాత ఇంజనీరింగ్ కాలేజ్ వచ్చిన తర్వాత మనము చదివే కాకుండా ఎన్నో థింగ్స్ నేర్చుకుంటాం. చదువు అనేది ఉంటుంది, కానీ అది కాకుండా ఇక్కడ మనం ఇండిపెండెంట్ ఉండటం, లైక్ అందరం మనము హాస్టల్లో ఉంటాము, ఫ్రెండ్స్తో ఇంటరాక్ట్ అవుతాము. సో మనం ఒక మనిషిలా కూడా డెవలప్ అవుతాం ఇక్కడ. VITలో నేను చాలా నేర్చుకున్నాను అండ్ నేను ఒక మనిషిలా కూడా చాలా బెటర్ పర్సన్ అయ్యాను. అండ్ VITలో ఉన్నన్ని ఆపర్చునిటీస్ మేబీ నాకు వేరే కాలేజ్లో వచ్చేదో లేదో నాకు తెలియదు. సో చాలా గ్రేట్ ఎక్స్పీరియన్స్. ఈ 3 yearsలో చాలా నేర్చుకున్నాను. సో బేసిక్గా నువ్వు ఎక్కడి నుంచి, అంటే ఆంధ్ర నుంచి వస్తున్నావు? నేను హైదరాబాద్ నుంచి. నేను పుట్టి పెరిగింది మొత్తం హైదరాబాద్లో. సో మొత్తం జీవితం అంతా హైదరాబాద్. సో ఇప్పుడు ఇక్కడ రావడం వెల్లోర్, తమిళనాడు, ఇక్కడ కంప్లీట్లీ డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్. సో నిఖిత, VITకి ఎలా రావాలనుకున్నావు? అంటే ముందే కలలు కన్నావా VITలో చదవాలి, లేకపోతే లక్ వల్ల ఇక్కడికి వచ్చావా? మనం అందరికీ ఉంటుంది IITలో వెళ్ళాలి, NITస్లో వెళ్ళాలి. సో నా దగ్గర ఉండే ఒక లిస్ట్, లైక్ ఈ కాలేజ్లో వెళ్ళాలి. అండ్ నేను VITకి వచ్చినప్పుడు నాకు అంత సరిగ్గా తెలియదు VIT ఎలా ఉంటుంది నాకు, ఎందుకంటే నా ఏం వేరేది ఉండే. బట్ స్టిల్ VITకి వచ్చిన తర్వాత అండ్ నేను యాక్చువల్లీ CS అనుకున్నాను, IT బ్రాంచ్ తీసుకున్నాను. అండ్ ఇనిషియలీ నేను జాయిన్ అప్పుడు నాకు అనిపించింది, అరే ఏమవుతుందో ఏంటో, నాకు నచ్చుతుందో లేదో, ఇక్కడ కాలేజ్ ఎలా ఉంటుందో, అదొక కొత్త ఎక్స్పీరియన్స్. యాక్చువల్గా మా అన్నయ్య ఉన్నాడు అనమాట, కజిన్. సో తను ఇక్కడ VITలో చదివాడు. సో తన వల్ల నాకు VIT గురించి తెలుసు, మంచి కాలేజ్ అని, కొంచెం భయం ఉంటుంది కదా. సో జాయిన్ అయినప్పుడు అలా అనిపించింది. బట్ ఇప్పుడు చూస్తే నా దగ్గర అన్నీ ఉన్నాయి, లైక్ ఒక మంచి కంపెనీ అండ్ ఇంతమంది చాలా మంచి ఫ్రెండ్స్, ఇంత మంచి ఎన్వైరన్మెంట్. సో ఐ డోంట్ రిగ్రెట్ అనమాట. సో VIT గురించి చాలా మంచిగా చెప్పావు అండ్ VIT నేను చాలా మంచి హ్యూమన్ బీయింగ్గా మార్చిందని కూడా చెప్పావు. సో VIT నీకు బేసిక్గా ఎలాంటి ప్లాట్ఫామ్ని ప్రొవైడ్ చేసింది నీ డ్రీమ్స్ని అచీవ్ చేయడానికి? నాకు 24/7 కూర్చొని చదువు అంటే నా వల్ల అవ్వదు. సో నాకు కొంచెం ఎంటర్టైన్మెంట్ కావాలి, ఫ్రెండ్స్తో బయటికి వెళ్ళటం అది ఇది. అండ్ మన దగ్గర ఫెస్ట్ ఉన్నాయి, ఎన్నో క్లబ్స్ ఉన్నాయి, చాప్టర్స్ ఉన్నాయి. ఎన్నో చాప్టర్స్లో జాయిన్ అవ్వాలి ఉండే. నాకు మళ్ళీ టెక్నికల్ వెళ్ళాలని ఇంట్రెస్ట్ లేదు. సో అందుకోసం నేను NGOలో జాయిన్ అయ్యాను. అలా కాకుండా ఇలాగే ఫ్రెండ్స్తో ఇంటరాక్ట్ చేయడము, నువ్వు ఎంత అండ్ ఫెస్ట్లలో పార్టిసిపేట్ అవ్వడం, దీంతో నువ్వు ఎంతోమంది ఫ్రెండ్స్ని చేస్తావు, ఎంతోమందిని చూస్తావు, ఎన్నో నేర్చుకుంటావు. ఎంత ఇంటరాక్ట్ అవుతే అంత మంచిది అనమాట. సో అలా నేను చాలా ఇంటరాక్టివ్ పర్సన్, అందరితో ఇంటరాక్ట్ అవుతాను. సో నార్మల్గా నువ్వు హైదరాబాద్లో ఉన్నప్పుడే చాలా కల్చర్స్ని చూసుంటావు, కానీ VIT అనేది ఇట్ ఈస్ మల్టీ కల్చరల్ అండ్ మల్టీ లింగ్వల్. చాలా పీపుల్ ఉన్నారు ఇక్కడ, అన్ని లాంగ్వేజెస్ మాట్లాడే వాళ్ళు, అన్ని డిఫరెంట్ కంట్రీస్ నుంచి పీపుల్ ఉన్నారు. సో వాళ్ళతో ఇంటరాక్ట్ అయినప్పుడు నీకు ఎలా అనిపించింది? అంటే ఇప్పుడు మన హైదరాబాద్లో కూడా ఉన్నారు ఆల్మోస్ట్ అందరు లాంగ్వేజ్ వాళ్ళు, నార్త్ ఇండియన్స్ వాళ్ళు వీళ్ళు. కానీ ఇక్కడ వచ్చిన తర్వాత ఇంకెక్కువ మంది ఫ్రెండ్స్ అయ్యారు. అండ్ వాళ్ళు ఆలోచించే విధానం, వాళ్ళ నుంచి కూడా నేర్చుకోవాల్సింది చాలా ఉంది.
సో ఇక్కడ కూడా నేను చాలా మంది ఫ్రెండ్స్ చేసుకున్నాను. డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ అనమాట. మనము ఒక ప్లేస్ నుంచి వచ్చాం, సో మనకు ఓన్లీ ఆ పర్టికులర్ ప్లేస్ గురించి తెలుసు, కానీ డిఫరెంట్ ప్లేసెస్ గురించి అదే చెప్పాను కదా, ఇక్కడ ఎంత వైడ్ ఇది ఉందంటే లైక్ మనకి తెలుసుకుంటాం ఎన్నో థింగ్స్. చాలా గుడ్ ఎన్వైరన్మెంట్. ఎంతమంది ఫ్రెండ్స్ చేసుకుంటే నువ్వు అంత ఎక్కువ నేర్చుకుంటావు. సో ఇంకా నువ్వు ఎన్జిఓలో వర్క్ చేస్తున్నాను అని చెప్పావు, సో దాని గురించి ఏదైనా చెప్తావా? నేను ఎన్జిఓలో పనిచేస్తున్నాను, ఎడ్ ఫర్ ఆల్ అని. ఆల్మోస్ట్ నేను సెకండ్ సెమిస్టర్ నుంచి చేస్తున్నాను. ఇంగ్లీష్ నేర్పించడంలో ఫోకస్ చేస్తాము. సో ఇక్కడే మేము ఆర్ఫనేజ్కి అండ్ స్కూల్స్కి వెళ్తాము. సో ఇనిషియలీ నేను ఆర్ఫనేజ్ వెళ్ళేదాన్ని. ఆల్మోస్ట్ 1 year నేను ఓన్లీ ఆర్ఫనేజ్కి వెళ్ళాను. పిల్లలకి నార్మల్ ఇంగ్లీష్ నేర్పించడం అండ్ వాళ్ళకి బేసిక్ థింగ్స్ లైక్ క్లెన్లీనెస్ గురించి అలాంటి దాని గురించి చెప్పేవాళ్ళము. తర్వాత నెక్స్ట్ ఇయర్ నుంచి నేను స్కూల్ వెళ్ళడం స్టార్ట్ చేశాను. అంటే నేను వైస్ ప్రెసిడెంట్ కూడా అయ్యాను అనమాట. అంటే చాలా మంచి ఫీలింగ్ ఇక్కడ నువ్వు వెళ్ళి కిడ్స్కి నేర్పించడము. అండ్ మాకు ఎన్నో క్యాంప్స్ కూడా ఉండే. ఇక్కడికి మేము తీసుకొచ్చాం విఐటీలో. వాళ్ళకి ఎంత ఆశ్చర్యంగా ఉంటుందో ఈ క్యాంపస్ తీసుకొద్దాం అంటేనే వాళ్ళకి చెప్తాము ఒక 1 month ముందు ప్లాన్ చేసి మీరు రావడానికి ఓకేనా అంటే వాళ్ళు వచ్చే వరకు ఎంత ఎక్సైటెడ్ ఉంటారో. సో అలా వాళ్ళ స్మైల్స్ అండ్ వాళ్ళ ఆనందం చిన్న వాటిల్లో మనం ఎన్నో నేర్చుకోవచ్చు యాక్చువల్గా. ఇక్కడ ఆల్మోస్ట్ 2-3 times తీసుకొచ్చాం మేము క్యాంప్ అని అలా. సో యాక్చువల్గా బేసిక్గా ఎడ్ ఫర్ ఆల్ అనేది స్టార్ట్ అయింది పాండిచ్చేరి. మా హెడ్ ఎవరైతే ఉన్నారో ఆనంద్ అని, తను యాక్చువల్లీ స్టార్ట్ చేశాడు. తనే యాక్చువల్లీ విఐటిఎన్. తను ఇక్కడ మ్యాడ్లో పనిచేశాడు. సో తర్వాత పాండిచ్చేరిలో తన ఓన్ ఎడ్ ఫర్ ఆల్ అని స్టార్ట్ చేశాడు. సో తర్వాత విఐటీలో కూడా ఒక క్లబ్ ఓపెన్ చేశాడు. ఇదైతే ఎడ్ ఫర్ ఆల్ మేము నడిపిస్తున్నాం. మేము బేసిక్గా ఫోకస్ చేసేది ఇంగ్లీష్ అండ్ ఎందుకంటే ఇంగ్లీష్ చాలా ఇంపార్టెంట్ ఈ మధ్య నువ్వు ఎక్కడికి వెళ్ళినా అని. per week 2 hours per person అంతే. సో క్లాసెస్ అలా వెళ్తాం వస్తాం. అదే చిన్న పిల్లల గురించి చెప్తుంటే ఎంతైనా వినాలనిపిస్తూ ఉంటుంది. సో ఇంకా మీరు విఐటి నుంచి తీసుకెళ్తున్నారు, చాలా మెమరీస్. ఇంకా 1 year ఉందనుకోండి, కానీ ఈ 3 years లో చాలా 6 months నాకు. ఓకే 6 months ఉంది, కానీ ఈ 3 years లో చాలా పోక్ చేసుకుంటారు మెమరీస్ ని. కొన్నిటిని మాతో షేర్ చేసుకోండి. నేను చెప్పాను కదా నేను ఫెస్ట్లో పార్టిసిపేట్ చేశాను. ఐ థింక్ లాస్ట్ గ్రావిటాస్ నేను చాలా ఎంజాయ్ చేశాను. ఎంత అంటే అసలు చెప్పలేనంత. అండ్ ఎంతో మంది ఫ్రెండ్స్ చేసుకున్నాం. సో ఫెస్ట్లో నువ్వు బేసిక్గా అంటే మేనేజ్మెంట్, నువ్వు ఎంతో మంది ఫ్రెండ్స్ని చేసుకుంటావు. అది కాకుండా లైక్ నీ పని అనేది నీకు అర్థం అవుతుంది కి ఏదైనా ప్రాబ్లం వస్తే నువ్వు దాన్ని ఎలా హ్యాండిల్ చేయొచ్చు. అండ్ లైక్ చిన్న థింగ్స్ ఏవైతే నువ్వు అనుకోవు నువ్వు చేస్తావని, కానీ నువ్వు అక్కడ ఒక సిచ్యువేషన్లో ఉంటే నువ్వు యాజ్ అ పర్సన్ డెవలప్ అవుతావు. అంటే నేను రిజిస్ట్రేషన్ కమిటీలో పనిచేశాను. అండ్ అక్కడ మాకు రిజిస్ట్రేషన్లో చాలా పని ఉంటుంది. మా పని ఆల్మోస్ట్ 2 months నుంచి స్టార్ట్ అవుతుంది, ఎందుకంటే రిజిస్ట్రేషన్ స్టార్ట్ అవుతాయి కాబట్టి. కొంచెం హెక్టిక్ అవుతుంది, ఎందుకంటే క్లాసెస్ ఉంటుంది అండ్ మేము వెళ్ళి డెస్క్లో కూర్చోవాలి అండ్ మేనేజ్ చేయాలి. లైక్ మనీ ఏం మిస్ అవ్వద్దు, కరెక్ట్ చేయాలి. సో ఇలాంటి అన్ని చిన్న థింగ్స్ ఓకే మనము చేస్తాము. అండ్ అదే కాకుండా లైక్ నైట్ టైమ్స్ మేము కంట్రోల్ రూమ్లో కూర్చొని ఏవో చేసాము. ఒక్కొక్కసారి ఇలాగే మేము పని చేసి బోర్ అవుతే అక్కడ ఏదో ఒక బాల్ చేసి ఒకరినొకరు కొట్టుకుంటూ అండ్ నైట్స్కి ఆకలేసిన మాకు నైట్ స్లిప్స్ దొరికేటి. సో వెళ్ళి ఫుడ్ తీసుకొచ్చేవాళ్ళము. ఆ ఎంజాయ్మెంటే డిఫరెంట్. అండ్ ఐ థింక్ లాస్ట్ డే ఆఫ్ గ్రావిటాస్ మేము చాలా ఎంజాయ్ చేసాం. లైక్ మాకు ఫుడ్ కూపన్స్ దొరికాయి. సో ఫుల్ క్యాంపస్ అంతా. అండ్ లాస్ట్ టైం 24 hours ఉండే కదా. సో మేము నైట్ వెళ్ళి అన్ని గేమ్స్ ఆడాము, ఆ ఫుడ్ తిన్నాము. లైక్ ఆ ఎక్స్పీరియన్స్ ఇస్ కంప్లీట్లీ డిఫరెంట్. లైక్ చాలా ఎంజాయ్ చేసాం. ఫెస్ట్ లైక్ వన్ ఆఫ్ ది బెస్ట్ ఫెస్ట్ ఐ హ్యాడ్. సో ఇప్పుడు రివేరా గ్రావిటాస్ గురించి మనం మాట్లాడుకుంటాం. లైక్ నువ్వు చెప్పావు చాలా ఎంజాయ్ చేసావు గ్రావిటాస్ లో అని. రివేరా అనేది కల్చరల్ ఫెస్టివల్, గ్రావిటాస్ అనేది టెక్నికల్ ఫెస్టివల్. సో కల్చరల్ ఫెస్ట్ లో ఇంకా నువ్వు ఎలా ఎంజాయ్ చేసావు? లేకపోతే ఎక్కడైనా పార్టిసిపేట్ చేసావా, లేకపోతే గేమ్స్ లైక్ అన్ని తిరిగి ఎంజాయ్ చేసావా, లేకపోతే నువ్వు ఎలా ఎంజాయ్ చేసావు? అండ్ ప్రో షోస్ చాలా ఉండే. ప్రో షోస్ చాలా ఎంజాయ్ చేసాం. ఎస్పెషల్లీ నా బెస్ట్ శంకర్ మహాదేవన్ వచ్చిన రోజు, ఫస్ట్ ఇయర్ మేము అప్పుడు వచ్చినప్పుడు శంకర్ మహాదేవన్ I think that is the best day of my life. తన ఎనర్జీ లైక్ కంటిన్యూస్ 4 hours పడాను. అండ్ నాకు ఫ్రెండ్స్ గ్రూప్ ఉండేది. మేము మా గర్ల్స్ గ్రూప్ మేము అరౌండ్ 6-7 people ఉండే. ఆ టైంలో మేము ఏడ్చాము, నవ్వాము, దూకాము, అన్నీ చేసామన్నమాట. లైక్ స్టార్టింగ్లో తను స్టార్ట్ చేసిన సాంగ్స్ లైక్ ఫుల్ ఆన్ ఎంత మేము తిన్నాను కూడా తినలేదు, ఎంత మునిగిపోయామంటే ఆ టైంలో లైక్ జస్ట్ డాన్స్ చేస్తూ పోయాం. మధ్యలో తను మా పాట పాడడం స్టార్ట్ చేయగానే మేము లిటరల్గా ఏడ్చాము. ఎందుకంటే ఇంటి నుంచి వచ్చేసాము, అప్పుడు మేము ఫస్ట్ ఇయర్స్. సో అందరు ఒకరినొకరు పట్టుకొని ఏడ్చాము. ఎప్పుడు ఛాన్స్ దొరకలేదు ఇలా లైక్ లైవ్ షో అండ్ నువ్వు ఎంజాయ్ చేయడం అనేది. అండ్ ఇక్కడ విఐటీలో నీకు ఆ ఛాన్స్ దొరుకుంది. శంకర్ మహాదేవన్ నా ఫేవరెట్ ఓకే. అండ్ తను లైవ్లో చూసి ఇలా తను ఇంత ఎనర్జెటిక్ ఉంటాడంటే లైక్ ఇంకా పెద్ద ఫ్యాన్ అయిపోయాను. లాస్ట్ రివర్ కూడా చాలా ఎంజాయ్ చేస్తాను. లైక్ బెనీ డయాల్ లైక్ 2 కూడా అనమాట. సో అలా చాలా మంది ఉన్నారు. అండ్
లైక్ రివేరా ఇస్ గుడ్, లైక్ నువ్వు ఎంజాయ్ చేస్తావు. ఆ విఐటి అనేది ఫోకస్ చేయలేదు ఓన్లీ నువ్వు చదువు అని. లైక్ మధ్యలో ఒక బ్రేక్ ఉంటుంది, నువ్వు ఒక 4 days ఎంజాయ్ చేయి, ఏమన్నా చేయి, మొత్తం ఒక పండుగలా ఉంటుంది మొత్తం. మంచి ఫీలింగ్ అనమాట. సో ఫెస్ ఒక బ్రేక్ లా, అది టెక్నికల్ ఉండని కల్చరల్ ఉండని, నీకు ఒక బ్రేక్ ఫ్రమ్ యువర్ నార్మల్ షెడ్యూల్. నిజంగా పండగ అన్నావు, అది మాత్రం చాలా యాప్ట్ వర్డ్ దానికి. అండ్ రివేరా, గ్రావిటాస్ ఇలాంటి ఫెస్ట్ అనగానే ఫ్రెండ్స్, సీరియస్ గా వాళ్ళు పక్క లేకపోతే ఇంకా మనం ఏం చేయలేము. సో నీ ఫ్రెండ్స్ గురించి నీకు వాళ్ళతో షేర్ చేసుకున్న మెమరీస్ చాలా ఉండనే ఉంటాయి. సో ఏదైనా కొన్ని షేర్ చేసుకో. ఫ్రెండ్స్ నాకు చాలా మంది ఉన్నారు, నాకు చాలా ఫ్రెండ్స్ చేసుకోవడం అంటే ఇష్టం. సో బేసిక్గా నాకు ఇది మా డాడీ నుంచి వచ్చింది, చాలా ఫ్రెండ్స్ చేసుకుంటే ఎవరు అంటే వాళ్ళు. నాకు బేసిక్గా ఫస్ట్ ఇయర్లో మా రూమ్మేట్స్ ఉండే, లైక్ మేము 6 members. సో చాలా మంచి బాండ్ అయ్యాము ఆ టైంలో. లైక్ దంషరా చాటం, ఒక టైం అయితే ఎంత సీరియస్గా గేమ్ ఆడమంటే ఒకరినొకరు లైక్ తిట్టుకుంటున్నాం, లైక్ ఇది కాదు, ఇలా చీటింగ్ అది ఇది అని. అండ్ నైట్ టైంలో మ్యాగీ చేసుకొని తినడం అదైతే ఆబ్వియస్గా ఉంటుంది. మ్యాగీ కోసం కొట్టుకునే వాళ్ళం, లైక్ లిటరల్ ఒక ప్యాక్ తెచ్చుకునే వాళ్ళము, ఒకటి లేదా 2. సో 2 కుక్ చేసి తీసుకురాగానే లైక్ మేము ఉన్నాం 4-5 members, ఇలా పెట్టంగానే ఇలా అయిపోయేది. ఆ ఎక్స్పీరియన్స్ చాలా బాగుండే. అలాగే కూర్చొని ఏదో ఒకటి చేసేవాళ్ళం. నైట్ టైంలో హారర్ మూవీస్ చూడడం, లైక్ మేమందరం భయం వేసినా కానీ లైక్ కూర్చొని అది చూడడం. అది కూడా వెరీ లేట్ స్టార్ట్ చేయాలి, అరౌండ్ 12 o'clock అలా స్టార్ట్ చేసి, లైక్ మాది నాన్ ఏసీ రూమ్ ఉండే, సో బెడ్స్ అన్ని కిందే వేసుకునే వాళ్ళము. మధ్యలో ల్యాప్టాప్ పెట్టుకొని మేము అందరం కూర్చొని ఇలా హారర్ మూవీ చూసేవాళ్ళం. ఒక్కొక్కరికి ఎంత భయం వేస్తే మేము లైక్ మళ్ళీ రాత్రి పడుకోవాలంటే భయం వేస్తే మేము కింద అలాగే బెడ్స్ పెట్టుకొని ఒకరినొకరు పట్టుకొని పడుకునే వాళ్ళం. చాలా మంచి ఎక్స్పీరియన్స్. అలా కాకుండా ఇప్పుడు ఫస్ట్ ఇయర్లో అంత ఎక్సైట్మెంట్ ఉండే, మనకి వీకెండ్ వస్తే చాలు మూవీ నైట్స్ అంటాము, అది అంటాము, ఇవన్నీ నేను చాలా మిస్ అవుతాను. ఇప్పుడు ఎలా ఉంటుందంటే రాత్రి నీకు 2 o'clock నీ ఫ్రెండ్ని కలవాలంటే జస్ట్ ఇక్కడ నుంచి ఇంకో నెక్స్ట్ రూమ్ వెళ్ళగా మీ ఫ్రెండ్ ఉంటుంది. హాస్టల్ అనేది ఆ ఫ్రెండ్స్ అందరినీ దగ్గరికి తీసుకొస్తుంది. నువ్వు వెళ్ళి మీ ఫ్రెండ్స్ దగ్గర పడుకుంటావు, ఎప్పుడైనా నువ్వు వెళ్ళి నీకు అసలుకి ఏం అనిపించదు, అరే తను డిస్టర్బ్ అవుతుందేమో అని. చాలా మంచి ఫ్రెండ్స్ అవుతారు. లైక్ ఇక్కడ ఇంజనీరింగ్లో చేసుకునే ఫ్రెండ్స్ మేబీ నీకు ఎక్కడ అవ్వరు. అది నిజంగా ట్రూ. అండ్ విఐటి నార్మల్ గా హోమ్ అవే ఫ్రమ్ హోమ్ అని అందరు చెప్తూ ఉంటారు, అండ్ అది నిజంగా ట్రూ. సో నీకెలా అనిపించింది విఐటి హాస్టల్స్, ఇంకా అక్కడ నువ్వు చేసే అల్లరి, లేట్ నైట్ చాట్స్ ఇవన్నీ ఉంటాయి, సో అవి నీకు ఎలాంటి మెమరీస్ ఇచ్చింది? చాలా మెమరీస్ ఇచ్చాయి. అంటే ఇనిషియల్గా ఇక్కడ వచ్చినప్పుడు నేను చెప్పాను కదా, నేను మొత్తం ఎప్పుడు హైదరాబాద్లో ఉండే, ఎప్పుడు మమ్మీ డాడీతో. సో ఇక్కడికి వచ్చిన తర్వాత నాకు అనిపించింది ఉంటానో లేదో అని, కానీ ఇప్పుడు నాకు ఎక్కడికి వెళ్ళబోదు అవ్వట్లేదు. ఇంటికి వెళ్తాము, మనకు ఉంటుంది ఇంటికి వెళ్ళాలని, కానీ ఇంటికి వెళ్ళిన ఫర్ ఎగ్జాంపుల్ మనకి ఒక 1 month 1.5 month బ్రేక్ ఉంటుంది, అక్కడికి వెళ్ళంగానే ఇదంతా మిస్ అవుతాము. జస్ట్ మనకు తెలుసు మళ్ళీ వస్తామని, అయినా అది మిస్ అవుతాం. మొత్తం బాండింగ్ అయిపోయింది అందరు ఫ్రెండ్స్ మధ్యలో. అండ్ ఫ్రెండ్స్ ఏంటంటే నువ్వు ఒకరినొకరు కేర్ చేసుకుంటావు, ఏదైతే మనం జనరల్గా చూడము. ఎందుకంటే ఇప్పుడు మన స్కూల్లో ఉన్న ఫ్రెండ్స్ అయినా కానీ మనం కలుస్తాము, చేస్తాము, కానీ ఏదైతే బాండ్ ఇక్కడ ఉందో బికాజ్ నువ్వు అన్ని షేర్ చేసుకుంటావు, ఇక్కడ ప్రతి ఒక్కటి షేర్ చేసుకుంటావు. అండ్ ఇక ఎక్స్పీరియన్స్ లైక్ కంప్లీట్లీ డిఫరెంట్, ప్రతి ఒక్కరికి డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ ఉంటుంది. కానీ పక్కా నేను గ్యారంటీ ఇస్తున్నా, ప్రతి ఒక్కరికి అట్లీస్ట్ ఒక 2-3 వెరీ గుడ్ ఫ్రెండ్స్ ఉంటారు, ఎవరైతే లైఫ్ లాంగ్ వరకు ఉంటారు. అది యాక్చువల్గా నిజం. అండ్ మీ ప్లేస్మెంట్ ప్రాసెస్ గురించి మాట్లాడుకుంటే నాకు తెలిసి విఐటీలో ఈ బ్యాచ్లో ఫస్ట్ ప్లేస్ అయింది మీరే. అలా థింక్ చేసినప్పుడు మీరు ఎలా ఫీల్ అవుతారు? యాక్చువల్లీ నేను చాలా లక్కీ, అసలు నేను అస్సలు ఎక్స్పెక్ట్ చేయలేదు. నాకు ఉన్నుండే లైక్ డ్రీమ్ కంపెనీ రావాలి అట్లీస్ట్ అని, కానీ సూపర్ డ్రీమ్ వస్తుందని అస్సలు అనుకోలేదు. ఇది మాకు లాస్ట్ సెమిస్టర్ ఉండే, అంటే బేసిక్గా 6th సెమిస్టర్లో సిస్కో కంపెనీ వచ్చింది. సో మాకు నార్మల్ ఏ కంపెనీ అనేది యూజువల్లీ ఇదే ప్రాసెస్ ఉంటుంది, కానీ సిస్కో నెట్వర్కింగ్ కంపెనీ. బేసిక్గా ఫస్ట్ యాప్టిట్యూడ్ టెస్ట్ ఉండే, యాప్టిట్యూడ్ టెస్ట్ నుంచి నువ్వు క్వాలిఫై అయ్యారు, అందులో నుంచి కొందరు క్వాలిఫై అయ్యారు, అందులో నుంచి నెక్స్ట్ రౌండ్ జీడీ అయిపోయిన తర్వాత పర్సనల్ ఇంటర్వ్యూ. ఈ 3 ఇక్కడ కాలేజ్లోనే జరిగాయి. ఈ అన్నిటి నుంచి మేము అరౌండ్ 50 people సెలెక్ట్ అయ్యాము, ఈ 3 rounds పాస్ అయిన వాళ్ళు. ఈ 50 members-ని బెంగళూరుకి పిలిచారు. సో బెంగళూరులో సిస్కో ఉంది, సో అక్కడ కంపెనీలో మిగతా ఇంటర్వ్యూస్ జరుగుతాయని చెప్పారు. ఇదంతా ఒకటే రోజు జరిగింది. మాకు పొద్దున్నే లైక్ 8 o'clock యాప్టిట్యూడ్ ఉండే, కొంచెం లేట్ అయింది, 9 o'clock అరౌండ్ స్టార్ట్ అయింది. అప్పుడు మేము 8 o'clock ఎస్జేడీకి వెళ్తే నైట్ 8 o'clock వచ్చాము. ఆల్మోస్ట్ ఫుల్ డే అక్కడే గడిచిపోతుంది, ఎందుకంటే ఇంతమంది ఉన్నారు అండ్ ప్రతి ఒక్కరికి ఇంటర్వ్యూ తీసుకోవడానికి టైం పడుతుంది. బేసిక్గా యాప్టిట్యూడ్ నువ్వు క్లియర్ చేస్తే మిగతావి ఓకే, లైక్ మిగతా అన్నిట్లో నువ్వు జస్ట్ కాన్ఫిడెంట్గా ఉండి నువ్వు చెప్పేస్తే అయిపోద్ది. ఓన్లీ యాప్టిట్యూడ్ టెక్నికల్, మిగతా అంతా జస్ట్ లైక్ నార్మల్ ఇంటరాక్షన్ చూసారు. తర్వాత మాకు బెంగళూరులో పిలిచారు, అక్కడ ఫస్ట్ రౌండ్ టెక్నికల్ రౌండ్ అంటే విచ్ ఇస్ ద 4th round ఆన్ ద హోల్. టెక్నికల్ రౌండ్ నార్మల్ ప్రాపర్ టెక్నికల్ క్వశ్చన్స్, బికాజ్ సిస్కో నెట్వర్కింగ్ కంపెనీ కాబట్టి నెట్వర్క్ రిలేటెడ్ క్వశ్చన్స్ అడిగారు. తర్వాత ఎవరైతే టెక్నికల్ క్లియర్ అయ్యారో వాళ్ళకి నెక్స్ట్ రౌండ్ హెచ్ఆర్ రౌండ్.
హెచ్ఆర్ రౌండ్లో నార్మల్ ఇంటరాక్ట్ అవుతారు, చూస్తారు నీకు మేనేజ్మెంట్ స్కిల్స్ ఉన్నాయా లేదా. అండ్ నన్ను మాత్రం అందులో కూడా కొన్ని టెక్నికల్ క్వశ్చన్స్ అడిగారు. కొంచెం భయం వేస్తుంది అనుకో తను అలా కూర్చొని నిన్ను క్వశ్చన్స్ అడుగుతుంటే. చెప్తున్నాగా లైక్ గడిచిపోయింది అంతా, అదొక ఎక్సైట్మెంట్. నువ్వు వెళ్ళి ఒక కంపెనీలో ఇవ్వటం, నాకు నేనేమి ఏం పెట్టుకోలేదు, అది నాకు రావాలి పక్కా. ఎందుకంటే నాకు జస్ట్ స్టార్టెడ్, ఫస్ట్ కంపెనీ వచ్చింది, అందులోనే వచ్చేయాలని ఏం ఫీలింగ్ లేకుండే. బట్ స్టిల్ నేను ట్రై ఇవ్వాలనుకున్నాను, ఎందుకంటే అక్కడి వరకు వచ్చాను కాబట్టి. మా డాడీకి నమ్మకం ఉండే పక్కా నాకు వచ్చేస్తుందని. తర్వాత లేటర్ తెలిసింది అండ్ లైక్ రిజల్ట్స్ వచ్చాయి. ఐ థింక్ సమ్మర్లో సెలెక్ట్ అయిన తర్వాత ఆనందమే డిఫరెంట్, అసలు ఎక్స్పెక్ట్ చేయలేదు. జస్ట్ ఇమాజిన్, ఇప్పుడు చూడు నా ఫ్రెండ్స్ ఉన్న వాళ్ళందరూ వాళ్ళకి ఇప్పుడు ప్లేస్మెంట్ జరుగుతున్నాయి, వాళ్ళకున్న టెన్షన్ అసలుకి వాళ్ళని చూస్తే అసలు నాకు జాలి వేస్తుంది. అండ్ నాకు అనిపిస్తుంది అరే నాకు ఆ టెన్షన్ లేదు, థ్యాంక్ గాడ్ అని. యాక్చువల్గా నువ్వు చాలా లక్కీ అని చెప్పుకోవాలి ఆ ప్రాసెస్కి వస్తే. ఇప్పుడు చాలా మంది ప్లేస్మెంట్స్కి వెళ్తున్నారు అండ్ నువ్వు ఈ సెమిస్టర్లో ఏం చేయాలనుకున్నావు? లైక్ సమ్ సిస్కో ట్రైనింగ్ ఉందని విన్నాం, సో ఇంకా ఈ సెమిస్టర్ అయిపోయిన తర్వాత ఇంటర్న్షిప్. సో నీ ఫ్యూచర్ని ఎలా ప్లాన్ చేసుకుంటున్నావు బేసిక్గా? ప్రస్తుతానికైతే ఇప్పుడు సిస్కో చాలా మంచి కంపెనీ. అంటే నాకు ముందు థాట్స్ ఉన్నాడు జాబ్ చేయాలా లేకపోతే ఫర్దర్ స్టడీస్ మాస్టర్స్ చేయాలా అని. సిస్కో ఇస్ అ కంపెనీ అండ్ మాకు ట్రైనింగ్ ఆల్రెడీ సమ్మర్లో స్టార్ట్ అయిపోయింది. ఆల్మోస్ట్ నేను 1 month నుంచి చేస్తున్నాను. నాకు ముందు వెబ్ డెవలప్మెంట్లో ఇంట్రెస్ట్ ఉండే, బట్ నెట్వర్కింగ్ ఈ 1 monthలో చేసినప్పుడు ఇప్పుడు నాకు నెట్వర్కింగ్ ఎంత నచ్చుతుందంటే ఎప్పుడు అనుకోలేదు నాకు ఇంత నచ్చుతుందని. సో బేసిక్ ఇప్పుడు నాకు మంచి కంపెనీలో నాకు ఇంట్రెస్ట్ ఉన్న సబ్జెక్ట్ ఉంది. సో నెట్వర్కింగ్ చాలా ఇంట్రెస్ట్ ఉంది. మాకు ఈ మొత్తం 6 months వరకు ట్రైనింగ్ జరుగుతుంది, ఆల్మోస్ట్ డిసెంబర్ వరకు. ఇది అయిపోయిన తర్వాత మాకు ఇంటర్న్షిప్ స్టార్ట్ అవుతుంది. బేసిక్గా నేను జాన్ నుంచి నా బెంగళూరులో జాయిన్ అయిపోతాను. ఇప్పటివరకు అయితే ఏం ప్లాన్స్ లేవు. అట్లీస్ట్ నెక్స్ట్ 2 years నేను ప్రాపర్గా వర్క్ చేస్తాను, అప్పుడు చూస్తాను మేబీ ఐ లైక్ గో ఫర్ మాస్టర్స్. కానీ ప్రస్తుతానికైతే జాబ్ చేయాలి, ఎంజాయ్ చేయాలి అంతే. సో ఇంకా 6 months ఉన్నాయంటున్నారు. ఈ 6 months ని విఐటీలో ఎలా గడపాలనుకుంటున్నారు? బికాస్ ఈ 6 months లో మీరు ఎన్నో మెమరీస్ ని పోక్ చేసుకోవాలని అనిపిస్తుంది. సో ఎలా ప్లాన్ చేసుకోవాలనుకుంటున్నారు ఈ 6 months ని? యాక్చువల్లీ అయితే ట్రిప్ అనుకున్నాను ఫ్రెండ్స్తో, ఒకటన్నా అసలు వెళ్ళాలి, ఎందుకంటే లాస్ట్ సెమిస్టర్ నాకు. కానీ అందరు ఫ్రెండ్స్ బిజీగా ఉన్నారు ప్లేస్మెంట్స్తో. సో మేబీ అట్ ది ఎండ్ లాస్ట్ మంత్స్లో వెళ్తాను. అండ్ అది కాకుండా లైక్ మ్యాక్సిమం టైం అందరికి ఇవ్వటం ఇప్పుడు కొంచెం కష్టం కూడా, ఎందుకంటే నా ట్రైనింగ్ కూడా జరుగుతుంది అండ్ మాకు నార్మల్ క్లాసెస్ కూడా ఉంటాయి. ఇప్పుడు నేను గ్రావిటాస్లో ఆర్గనైజర్లా కూడా పనిచేస్తున్నాను, అది మేనేజ్ చేయాలి. సో చాలా థింగ్స్ ఉన్నాయి. బట్ ఇప్పుడు నేను మ్యాక్సిమం చేయాల్సింది ఏంటంటే ఫ్రెండ్స్తో మ్యాక్సిమం టైం ఇవ్వటం. చాలా మంది బెంగళూరులో ప్లేస్ అవుతారు కాబట్టి హోప్ చేస్తున్నాను మా సగం ఫ్రెండ్స్ అందరూ అక్కడికి వస్తే మేము అందరం అక్కడ కూడా కలవచ్చు అని. చూద్దాం ఎలా అవుతుందో. ఫైనల్గా విఐటి వాళ్ళు వింటున్నారు, నీ జూనియర్స్ వింటున్నారు, వాళ్ళకి ఏదైనా సజెషన్స్ ఇవ్వాలనుకుంటున్నావా ఈ ప్లేస్మెంట్స్ పరంగా? లేకపోతే కాలేజ్ లైఫ్ ఎలా ఎంజాయ్ చేయాలి? వాళ్ళు ఇంకా ఫస్ట్ ఇయర్స్ ఇప్పుడే వచ్చారు, సో వాళ్ళు చాలా బిజీగా ఇటు క్లాసులకి తిరుగుకుంటున్నారు. సో వాళ్ళకి ఏదైనా అడ్వైస్ ఆర్ సజెషన్ లాంటిది ఇవ్వాలనుకుంటే ప్లీజ్. నేను చెప్పాలి అనుకుంటుంది ఒకటే, విఐటీలో నీకు చాలా ఆపర్చునిటీస్ ఉంటాయి, కానీ అది నీ మీద డిపెండ్ అవుతుంది నువ్వు ఎలా దాన్ని యూస్ చేసుకుంటావు, ఎలా నువ్వు అప్రోచ్ అవుతావు అని. చాలామంది ఫ్రెండ్స్ చేసుకోండి, మీకు ఇష్టమున్న క్లబ్స్లో అన్నిట్లో జాయిన్ అవ్వండి, ఇక్కడే మీకు ఛాన్స్ దొరుకుతుంది, ఫ్యూచర్లో తెలియదు దొరుకుతుందో లేదో. సో చాలా ఇంటరాక్టివ్గా ఉండండి, అన్నిట్లో జాయిన్ అవ్వండి అండ్ ఎక్కడ ఛాన్స్ దొరికితే అవి నేర్చుకోండి. ఎప్పుడైనా అని అనుకోకండి లైక్ అవుతుందో లేదో అని. ఏదైనా అవుతుంది, ఇక్కడ ఏమైనా జరగవచ్చు. ఎప్పుడైనా అని డిగ్రేడ్ చేసుకోకండి మిమ్మల్ని అండ్ ఎంజాయ్ చేయండి, చదవండి, అన్నిటి కష్టపడండి. అండ్ ప్లేస్మెంట్స్ గురించి ఎక్కువ టెన్షన్ తీసుకోకండి. చాలా కంపెనీస్ వస్తాయి ఇక్కడ, అసలు చెప్పలేనని కంపెనీస్. లైక్ డే బై డే కంపెనీస్ రావటం మీకు ఎక్కువే అవుతున్నాయి కానీ తక్కువ అవ్వట్లేదు. అండ్ విఐటీలో మనకు తెలిసిందే ప్లేస్మెంట్స్ చాలా బాగుంటాయని. సో మంచి ప్రిపేర్ అవ్వండి అండ్ ప్లేస్మెంట్స్కి వెళ్ళినప్పుడు కాన్ఫిడెంట్గా ఇవ్వండి అండ్ అయిపోద్ది. లైక్ 4 years మీకు గుర్తుండిపోతాయి ఎప్పటికీ. సో ఎంజాయ్ చేయండి, చదవండి అండ్ ఆల్వేస్ కీప్ స్మైలింగ్. సో థ్యాంక్ యూ సో మచ్ నిఖిత, మీ వాల్యుబుల్ టైంని ఇక్కడ మాతో స్పెండ్ చేశారు. అండ్ జూనియర్స్కి ఇంకా మిగతా మీ ఫ్రెండ్స్ అందరికి కూడా మంచి సజెషన్ ఇచ్చారు. బికాస్ చదవాలి అండ్ అట్ ది సేమ్ టైం ఎంజాయ్ చేయాలి అండ్ మెమరీస్ని కూడా తీసుకురావాలి. అండ్ వాళ్ళు మా షోలో మీలా వచ్చి మాట్లాడాలి, మేము అదే ఆశిస్తున్నాం. అండ్ మీ లైఫ్లో మీరు ఇంకా చాలా చాలా హైట్స్కి వెళ్ళాలని మేము కోరుకుంటున్నాం. అండ్ ఫైనల్గా మీరు విఐటీలో ఈ 6 monthsలో చాలా జ్ఞాపకాలని అండ్ మెమరీస్ని బ్యాక్ చేసుకోవాలని ఆశిస్తున్నాం సీరియస్గా. అండ్ సో విఐటీ మీరు కూడా విన్నారు కదండి, నిఖిత ఎలా తన సక్సెస్ స్టోరీని పంచుకుంది అండ్ తన మెమరీస్ కూడా చాలా ఉన్నాయి. సో మీరు కూడా ఏమాత్రం ఆలస్యం చేయకండి, మీ మెమరీస్ని గుర్తు తెచ్చుకోండి. ఇంకా అందరికీ చాలా మెమరీస్ ఉంటాయి అండ్ మీకు చాలా టైం ఉంది విఐటీలో. సో తను చెప్పినట్టు చాలా ఆపర్చునిటీస్ని ఇస్తుంది విఐటీ.
సో దాన్ని మీరు ప్లస్ చేసుకోండి. అండ్ ఫైనల్గా మీ మెమరీస్ని నెమరు వేసుకోవడంతో పాటు మీరు వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hi everyone, you're listening to VIT Community Radio 90.8 FM. Welcome to the most amazing and wonderful show NRI TYA DICT B Nirrityadik, because addiction is a good thing. And I'm your RJ Nirrityadik Uma. You know guys, yesterday I was watching a performance and that dance performance was so wonderful. I mean, it was so amazing. I just felt as if a goddess is dancing on the stage. It was so blissful. She was just flawless. She was just flowing on the stage. Can you guys guess which dance style was it? I think you probably guessed it. It is contemporary. Yes, contemporary is one such style which gives you immense pleasure. I mean, when the dancer performs it, it is just beautiful. So, today I will be telling you about the very famous dance form, contemporary. Contemporary dance was a dance genre which developed during the mid-20th century. In the olden days, it became very popular only in US and Europe. But today, as you know, contemporary dance has become famous all over the world. And even in India, the popularity is just soaring high. Even there are people in India who just love contemporary, and we have many wonderful and excellent contemporary dancers in our country. Isn't that really a thing to feel proud about? That we can master a style which is not ours, but of a foreign country. That's really something we should feel proud of. Now, contemporary dance is also such a dance style in which a lot of formal training is required. This is because it's not very easy to learn it. You have to go under training for about at least 7 years to become a really very good contemporary dancer. Yes, it is really tough. It requires a lot of determination and willpower. You have to do your classes every day, only then you can be perfect. Otherwise, doing contemporary is very difficult because you have to get that body movements and the balance and everything, which takes a lot of time. Now, contemporary dance was actually derived from many dance styles. Like, many of the elements were derived from modern dance, classical dance such as ballet, and also jazz. Contemporary dance involves a lot of technique. So, in technique, when I say, it includes strong and controlled leg work, which is derived from ballet, and it also includes a lot of stress on the torso, which is from the modern dance. It also includes other elements such as flow work, contract, release, fall, and recovery. At first, what used to happen is that a contemporary focused only on the Western elements, but nowadays even non-Western elements are included in contemporary. The main point in contemporary is that our toes should always be pointed. If you're a contemporary dancer, even when you're sleeping, your toes should be pointed. That's how it is supposed to be. But nowadays, they also include non-Western elements such as bent knees, which are derived from the African style, and also some other things which have been taken from the Japanese contemporary dance, which is known as butosh. So, let's do something interesting today. I'm going to teach you guys to dance through the radio. Doesn't that sound really interesting? So come on, stand up and start your warm-up. When I say warm-up, many people ask me, why do we always have to warm up? What is the need for it? We can just start our dance practice. Guys, warm-up and cool down are very important before you start and after you finish your dance. Warm-up is very important because only when you warm up your body, each and every part becomes a little active, and when you do your dance steps, it will be easy for you. Otherwise, what happens is that while you're dancing, you may do some wacky movements, like suddenly you turn your head, suddenly you lift your hand or leg, and then you'll get a jerk.
this will cause injuries. That is the reason you should always warm up before you start your dance practice. And cool down, why is it necessary is that your body needs to relax after the hectic practice and it has to come back to the normal position. That is the reason we do cool down. So, start your warm up, guys. Starting with the head, up, down, right, left. Take it round, round, round. Do it also with your shoulders, back, 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 and front, front, front. A bit of movement in the hip. You can do 2 or 3 hip rolls and a little exercise in the knees, and you can extend your legs and a bit of kicks. So you're done with the warm-up. I'll be telling you some of the postures or terms which are used in contemporary. So starting with, the first one is known as forced arch. So what happens in forced arch is that you keep both your legs together, that is both your legs are joined, your left leg is straight, and on your right leg you stand on the toe. So when this happens, it feels as if there is an arch and it is forced. That is the reason it is also known as forced arch. So this is known as forced arch. Your left leg is straight and your right leg is on the toe. Now the second one is known as releve. In releve, you stand on the toe of both your foot. So that is known as releve. When it is one foot on the toe, it is forced arch, and when both are on the toe, then it is releve. The next one will be passe. Passe is when again you keep both your legs joined, your left leg is straight, your right leg's toe should touch your left leg's knee. And when this is happening, your right knee should be turned towards the right. So your left leg is straight, right leg toe touching the knee, and your right leg is turned towards the right. That is known as passe. Now, it is very interesting to hear rhyming words. So as with the rhyming of passe, next I will tell you about chasse. So chasse is again a French word which in English means to chase. I think you guys would have chased a lot of people in life. So today we are going to chase our legs. Yes. So what happens in this is that you keep your legs wide open. From your right leg comes towards your left and your left leg goes out. And that time your left leg is on the toe. Again your left leg comes in near the right leg and your right leg goes out. And now your right leg is on the toe. When you do this continuously, it feels as if one leg is chasing the other. You know, it is like two animals are chasing each other. The same way, two legs are chasing each other. So when one comes near, the other one runs away. Then the other one comes near, the other leg runs away. That is chasse. Now next one. You people know about buckling? Of course, we all would have worn shoes with buckles. You know, tying lace is such a tiring thing. If there is a buckle, you can just put it on and you can just go, you know. That's very easy. Lace is so hectic, sometimes it will come, it won't come. Anyways, talking about buckling in contemporary, what you have to do is keep both your legs wide open and turn towards one side. That is, I would say, turn towards your right. You have to face your right and bend your right leg forward. When you bend your right leg forward, your left leg is on the toe. And also be very careful that your right leg's knee is in line with your right leg's toe. Your right leg's knee should not exceed the toe, because if that happens, it would cause a lot of pain in your knee, and that would be really very ridiculous. It is very painful. So be really careful about that. Your knee should be equal to your toe, and this line is known as plumber's line. So this is what buckling is all about. Now, you all would have seen tops, right? I'm not talking about the tops we wear for the jeans, but the spinning tops with which we used to play when we were kids, long back of course, because nowadays we just play on the internet. Nobody even knows what is a top. Okay, so even in dance, you have to spin like a top. The first spin is known as spinta. When you take a round on both your legs, it is known as spinta. And when you take a round on only one leg, then it is known as
pirouette. Pirouette is again a French word which in English means spinning top. And pirouette is one of the most famous steps in contemporary. I guess you would have heard, but at the same time, it is also the most difficult thing to do. I mean, one pirouette is fine, you can do it. But when you have to do many pirouettes, it's very difficult. Only professionals can do. And the maximum pirouette a professional can do is also around 9. I think 8 to 9 is the maximum a professional dancer can do. So, the next one is about the back. You have the back arch. The back arch is that you just bend towards your back, your head goes back. So that is the back arch. And flat back. Flat back is when you bend forward. You don't bend forward fully, but only your head comes a bit forward and your back is inclined towards a certain degree. So it is as if it is inclined to, a certain degree. So that is known as flat back. Now, the next one is power move. So you move with power. No, that is not power move. Power move is when about 4 to 5 steps or like 3 or 4 steps are combined together and you do it as a one step. Then it is known as power move. So guys, I just hope you enjoy doing all these postures and steps in contemporary. Now since we have finished it, it's very important to cool down. So just take long breaths, go on releve, come down, and when you do this, breathe in, and when you come down, you breathe out. So this will be the basic cool down that you can follow every time you dance. And the other dance combinations that you can check out is jazz split combination, back roll, whiplash. These are some of the other moves that you can always check out. So this was all about contemporary. I hope you guys enjoyed today's episode. Now it's time for Nritya Quote. So today's Nritya Quote is by the very famous contemporary dancer Terence Lewis. He said, "Every dancer should be like an ATM. Absorb, try and master it." Yes guys, not just dancers, but I think even every person should be like an ATM. You should absorb how much ever and whatever you can and keep trying till the end of your breath. Never give up guys. Try till the day you die. And one day you will surely master the move. Don't feel disappointed if suppose you don't get a move or two. It's always fine. It depends on your flexibility and the experience of dancing and how much you love dance, of course. So don't feel disappointed. You can always absorb, try, and one day you will surely master it, and hope to see you very soon as a great contemporary dancer, or at least in fact as a normal dancer. So this was it for today on Nritya. This is your RJ Nritya Uma signing off from your show Nritya. Keep dancing, be Nritya, because addiction is a good thing. And keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு மக்களின் அக்கால வாழ்க்கை முறைகளும் மாறுபட்ட இக்கால வாழ்க்கை முறைகளும். மக்களுடைய அக்கால வாழ்க்கை முறைக்கும் இக்கால வாழ்க்கை முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. எந்தெந்த வகையிலனா கல்வி, உபசரிப்பு, பொருளாதாரம், மாசு, உழைப்பு, கலப்படம், குடும்பம், சமுதாய மாற்றம், தொலைத்தொடர்பு, உணவு, விழாக்கள், மருத்துவம் போன்றவற்றிலேதாங்க. நாங்க இத பத்தி பேசுறதுக்கு 4 பேர் வந்திருக்கோம். நான் மக்களுடைய அக்கால வாழ்க்கை முறையை சிறந்ததுன்னு பேச போறேன். என்னுடைய பெயர் கவிஸ்ரீ. நானும் அக்கால வாழ்க்கை முறை சிறந்ததுன்னு பேச வந்திருக்கேன். என்னுடைய பேர் ஜனனி.
இக்கால வாழ்க்கை முறையே சிறந்ததுன்னு பேச வந்திருக்கேன். என்னோட பேர் சுஷ்மிதா. நானும் இக்கால வாழ்க்கையே சிறந்ததுன்னு பேச வந்திருக்கேன். என் பேர் மோனிகா. கல்வின்னு எடுத்துக்கிட்டனாலே அக்கால வாழ்க்கை முறையில தாங்க சிறந்ததா இருந்துச்சு. ஏன்னா கல்விக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே பண்டைய காலத்துல தான் தரப்பட்டுச்சு. கல்வி கற்கிறதுக்குனே சிறுவர்கள்லாம் அவங்களுடைய சின்ன வயசுலயே அவங்களுடைய குடும்பங்களை விட்டுட்டு வருட கணக்குல குருகுலத்துக்கு சென்று படிச்சாங்க. இப்ப இருக்கிற மாதிரி புக்ல இருக்கிறத படிச்சு அப்படியே எழுதி அதுல வர மார்க்னால மாணவர்களுடைய அறிவை வகைப்படுத்தாம முழுமையான அறிவை வளர்க்கறதுக்குனே குருகுலங்கள் இருந்தது. அங்க வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு மட்டும் வராம அவங்களுடைய வீரம், ஒழுக்கம், நடவடிக்கை இதுலெல்லாம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரதுக்காக குருகுலங்கள் அமைஞ்சிருந்தது. அந்த காலத்துல குருகுலத்துக்கு போகணும், வருஷ கணக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி போற சூழல் கிடையாது. பள்ளிகளும் கல்லூரிகளும் வீட்டுக்கு அருகாமையில இருக்கு. அதனால அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க போயிட்டு படிக்க முடியுது. இப்ப சுஷ்மிதா சொன்னாங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம், அங்க போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுலயே ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா பண்டைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இப்ப இப்போ மெடிசன் எடுத்தாங்கன்னா அதை நோக்கியே ஒரு மனுஷன் டிராவல் பண்றாங்க. என்ஜினியரிங் எடுத்தாங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல சிவிலோ இதெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த கல்வி எப்படி இருந்ததுன்னா ஒரு முழுமையான கல்வியா இருந்துச்சு. அறிவு மட்டும் வளர்க்காம அவங்களுடைய புலமை, அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், அதாவது நடனம், பாட்டு, பேச்சு, இது மாதிரி எல்லா திறனையுமே வளர்க்கறதா இருந்தது அக்கால கல்வி. டிசிப்ளின் இப்ப சொல்லுவாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு டிசிப்ளின் இப்ப அவ்வளவா டீச் பண்றது இல்ல. தானா அவங்களுக்கு அது வந்ததுன்னா ஓகே, ஆனா டீச் பண்றதுலாம் இல்ல. ஆனா அந்த காலத்துல எல்லாம் மாதா, பிதா, குரு, தெய்வம் இவங்க 4 பேருக்குமே அடிப்படையான மரியாதையை கொடுக்கணும்ன்றதுதான் பெரிய ஒரு கல்வியா சொல்லி கொடுத்திருந்தாங்க. இப்ப குரு மரியாதையே இல்லாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறதா இந்த காலத்துல இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. யார் உயர் குலத்துல இருக்காங்களோ அவங்களோட பசங்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாருக்கும் கல்வி, அது அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ பசங்களும் அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. அப்பா என்ன வேலை செஞ்சிருந்தாலும் பசங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல நிறுவனத்துல பெரிய நிலைமையில இருக்கிற சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பா நம்ம படிச்சாதான் உயர முடியும், பணம் இருந்தாதான் வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. அதுக்கு கண்டிப்பா கல்வி முக்கியம். அந்த காலத்து கல்வி வச்சு இப்ப ஒன்னும் பண்ண முடியாது. அந்த காலத்து கல்வி வச்சு இப்ப எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கல்வியே அதனோட ப்ரொசீஜரே டோட்டலா வேற. வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்ட நோக்கி இல்லாம ஓவராலா பண்ணாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு எல்லாருக்குமே மரியாதை எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அவங்களுடைய பழக்கங்கள் எப்படி இருக்கணும், நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதோ, வீரம்னா எப்படின்னா போர்க்காலத்துல எப்படி போர் புரியணும் அந்த ஒரு லெவலுக்கும் போனாங்க. குடும்பத்தை எப்படி நடத்தணும் இது ரெண்டுமே குருகுலத்துல கத்து கொடுத்தாங்க. இந்த கால கல்வி எப்படி காசு சம்பாதிக்கணும் அவ்வளவுதான். அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா இல்ல ஏதாவது மன கஷ்டம் வந்துச்சுன்னா அதை தாண்டி போறதுக்கு கல்வி எதுவும் இந்த காலத்துல சொல்லி கொடுக்கறது இல்ல. அந்த காலத்துல கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. ஆனா இப்ப அவங்களோட கருத்தை பெற்றோர்கிட்ட வெளிப்படுத்துற அளவுக்கு சுதந்திரம் இந்த காலத்துல தான் இருக்கு. என்னதான் கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் உபசரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய கால தமிழர்களின் உபசரிப்பு தாங்க உபசரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல உபசரிப்பு அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேக்குறாங்க. அந்த காலத்துல அழியா விருந்தாளியை கூட வீட்டுல உட்கார வச்சு வாழை இலையிட்டு அவங்களுக்கு 6 வகை உணவு கொடுப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அழைச்ச விருந்தாளிங்களையே கூட சாப்பிட்டீங்களான்னு கேட்க யோசிக்கிறாங்க. பஃபே சிஸ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ தான் பரிமாறுறாங்களே தவிர இதனால அன்பை பரிமாறிக்கவே நம்மளால முடியறது கிடையாது. அதே மாதிரிதாங்க உபசரிப்பு பண்டைய காலத்துல சிறந்து விளங்குச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். உதாரணமா சொல்ல போனோம்னா வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா அவங்களுக்கு வீட்டு வாசலுக்கே போயிட்டு அழைச்சிட்டு வருவோம். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷங்களே சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட முடியறது இல்ல. இப்போ தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க, மருந்தும் விருந்தும் 3 நாளைக்கு தானே. ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா மருந்து என்னமோ 30 நாளைக்கு கூட எடுத்துக்கிறாங்க. ஆனா விருந்து ஒரு நாளைக்கும் மனசார குடுக்கறது இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் பெரியவங்களுக்கும் மரியாதை இருக்கிறது இல்ல. உபசரிப்புன்றது வெறும் விருந்தால உபசரிக்கிறது மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறோம், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது தான். அப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க வந்தாங்கன்னா எழுந்து நிக்கிறது அது மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எழுந்து நிக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்களை எதிர்த்து பேசத்தோ அவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காரத்துமா தான் இருக்கு. அதனால உபசரிப்பு கண்டிப்பா பண்டைய காலத்திலே சிறந்து இருந்தது, இன்றைய காலத்துல இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, உபசரிப்புக்கு இந்த காலத்துல முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. எங்களுக்காக டைம் இல்லை, நாங்க வேலைக்கு போறதுனால விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்களை கவனிக்க எங்களால முடியறது இல்லை. அதுக்காக அவங்க மேல பாசமோ அன்போ இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. பொருளாதாரம் தான் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக வேலைக்கு போறோம், அதனால எங்களால விருந்தாளிங்களை கவனிக்க முடியறது இல்ல. பொருளாதாரம் முக்கியம் சொன்னீங்க, அந்த பொருளாதாரம்னால வர கேடுகள் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா காரு, அதுக்கப்புறமா இன்னும் அவங்க ரொம்ப எக்கனாமிக்கலா ஹை ஆயிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரி கட்டலாம், ஃபேக்டரி கட்டலாம். அது சின்ன லெவல்லையா இருக்கலாம், பெரிய லெவல்லையா இருக்கலாம். இதனால என்ன கேடு ஏற்படுதுன்னா மாசுன்றது அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகும். என்னைக்குமே அது குறையிற நிலைமையிலே இல்ல. இப்ப
ஆனா பண்டைய காலத்துல இருக்கிறவங்க இது மாதிரி மாசுனால எந்த அவதியுமே படலங்க. அவங்க ரொம்ப தூய்மையான சுத்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. தூய்மையான காத்தை சுவாசிச்சாங்க, சுத்தமான உணவு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க குடிக்கிற நீரும் சுத்தமா தான் இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் தொழிற்சாலைகள் இல்ல, வாகனங்கள் இல்ல, அவங்க பல மைல் தூரமும் நடந்துதான் போனாங்க. இதுல இன்னொரு ஒரு அவங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தது. ஏன்னா எங்க போனாலும் அவங்க நடந்துதான் போவாங்க, அப்படி இல்லைன்னா மாட்டு வண்டியில போவாங்க. இதனால எந்த ஒரு பொல்யூஷனுமே ஏற்படாது. ஆனா இந்த காலத்துல நெரிசல்கள், இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா அதுல இருந்து வர கழிவு நீர், கழிவு பொருட்கள் எல்லாத்தினாலுமே எல்லா விதத்திலுமே மாசுதான் ஏற்படுது. இண்டஸ்ட்ரியில இருந்து வர புகையினால காற்று மாசாகுது, அதுல இருந்து வர கழிவுனால நிலம் மாசாகுது, அதுல இருந்து வர கழிவு நீர்னால நீரும் மாசாகுது. இது மாதிரி எல்லாத்துலயுமே மாசான பொருளை தான் இந்த காலத்து மக்கள் உபயோகிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா வாகன நெரிசல். வாகன நெரிசல்னால காற்று மாசாகுதோ இல்லையோ மனுஷனுடைய அமைதியான வாழ்க்கை அங்க டிஸ்டர்ப் ஆகுது. எப்படின்னா இப்போ ஒரு நெரிசல்ல ஒரு குழந்தைய விட்டாலே அது அலறும், அதாவது சின்ன சத்தம் கேட்டாலே அலறும். இன்னும் நம்ம பெரியவங்களுக்கு இன்னும் அந்த நெரிசல்ல போகும்போது அவங்களுடைய மன அமைதி கெடுக்கப்படுது. ஏற்கனவே அவங்க எவ்வளவு டென்ஷன்ல இருந்து வருவாங்க, ஒர்க் டென்ஷனா இருக்கும், அவங்க மாச கடைசியா இருக்கும், இல்ல வீட்டுல ஏதாவது விசேஷமா இருக்கும், அது வேற அலைச்சல் இல்லாம இந்த வாகன நெரிசல் வேற அவங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்தும். அந்த காலத்துல காலரா, ஜாண்டிஸ் போன்ற பல நோய்ங்க இருந்துச்சு, அதனால நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனா இந்த காலத்துல உயிர் போற நிலைமையில கூட ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய டெக்னாலஜி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல கண்டிப்பா டெக்னாலஜி தேவைங்க. நிறைய பேர் ஜனத்தொகை நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்கும் வேலை தேவைப்படுது. நம்மளுக்கு நிறைய தொழிற்சாலை இருந்தாதான் ஜனங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். வேலை கிடைச்சாதான் அவங்க பொருளாதாரத்துல உயர்ந்து அவங்களால வாழ முடியும். அது மட்டும் இல்லாம விலைவாசி எல்லாம் உயர்ந்துச்சு. விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்க முடியுமா? விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்தா எல்லா துறையிலும் சாதிக்கணும். அது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்வுனால ஒரு சோப்பு, சீப்பு எது வாங்கினாலும் இப்போ விலை ரொம்ப உயர்ந்துடுச்சு. அதனால கண்டிப்பா எல்லாரும் வேலைக்கு போனோம். அதுக்கான தொழிற்சாலை கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம மாசு பத்தி நீங்க சொன்னீங்க. அரசே நிறைய விதிமுறைகள் விதிச்சிருக்கு, இவ்வளவுதான் இருக்கணும் மாசு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல அதிகமா போச்சுன்னா அது கட்டுப்படுத்துறதுக்கான துறையும் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பொருளாதார நிலையில எல்லாருமே உயரணும், அதனால தொழிற்சாலைகள் இருக்கு, தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தொழிற்சாலைகள் உயர்த்தினால ஒரு பெரிய அபாயம் ஏற்படுது. அப்படி அது என்னன்னா, இப்போ மரங்களை அழிச்சிட்டு தான் அங்க தொழிற்சாலைகள் கட்டுறாங்க. மரங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஆக்சிஜன் வெளிவிடுது. அது மனுஷங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு பொருள். ஆனா இண்டஸ்ட்ரீஸ் எதை வெளிவிடுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. அது மனிதர்களுக்கு ஏற்றதே அல்ல. அதனால இப்ப வளர்ந்து வர நவீன உலகம் மனுஷங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கறது இல்ல, எது தேவையில்லையோ அது அதிகமா கொடுக்குது. இதனால உயிர்கள் இழக்கிறதுக்கும் நேரிடலாம். மரங்களை அழிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. மரங்களை அழிச்சாலும் அதுக்கேத்த மாதிரியான புது புது முறைகள் கையாளுறாங்க. ஒரு இடத்துல மரங்களை அழிச்சாங்கன்னா அதுக்கு பதிலா நிறைய மரங்கள் நட்டுட்டு தான் அந்த இடத்துல. ஆனா கண்டிப்பா எவ்வளவு மரங்கள் அழிக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மரங்களை திரும்பி நடுறதுலதான் நான் சொல்லணும். இப்ப நீங்க உங்களை சுத்தி இருக்கிற இடத்துல பாருங்க, எவ்வளவு மரங்களை அழிச்சாங்களோ 1/4% கூட மரங்கள் எதுவும் நடப்படல. உதாரணமா இப்ப ஆம்பூர் போன்ற இடத்துல எடுத்துக்கிட்டா கூட அங்க எவ்வளவு பசுமையா இருந்தது, பாலாறு நீர் அங்க பாஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப தொழிற்சாலைகள் நிறைய வந்ததுனால அங்க இருக்கிற கழிவு நீர், கழிவு பொருட்கள் வந்ததுனால அந்த ஆறே இப்ப ஆறாயுது அப்படின்னு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு வறட்சியா ஒரு இடமா மாறிடுச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட வரதில்ல. அப்படி தண்ணி வந்திருந்த காலத்திலயும் அது விஷமா தான் மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. மரங்களை அழிக்கிறத பத்தி நீங்க சொல்றீங்க. மரங்களே இருந்தா நம்ம நாடு வளர்ச்சி அடையாது, நம்மளும் வளர்ச்சி அடைய முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா கொஞ்சம் மரங்களையாவது அழிச்சு அதுக்கான இடத்த தொழிற்சாலை கட்டினாதான் நம்ம நேரம் வாழ முடியும். இப்ப நீங்க தொழிற்சாலைன்னு சொன்ன உடனே எனக்கு உழைப்பு தாங்க ஞாபகத்துக்கு வருது. உழைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாவே பண்டைய கால தமிழர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களோட வேலைகளை வச்சு அவங்கள நம்ம அடையாளம் காணலாம். ஆனா இந்த நவீன காலத்துல மக்கள் பெரும்பாலும் கடினமான வேலைகளை பார்க்கறதுக்கு யாருமே முன் வரதில்லைங்க. எல்லாரும் சுலபமான வேலையை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே சமயத்துல அதிகமான பலனை தான் எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு, உழைப்புக்கேத்த ஊதியம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல எல்லாருமே ஊதியத்தை தான் பெரிதா கருதுறாங்களே தவிர உழைப்பை யாருமே அவ்வளோ ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன்றாங்க. தமிழர்களின் அடையாளமே விவசாயம் தான். ஆனா இந்த காலத்துல விவசாயம் யாரும் விரும்பி பண்றது இல்லை. ஏன்னா அது ஒரு கடினமான வேலை, அது செய்யறதுக்கு ஒரு ரொம்ப நிறைய பொறுமை வேணும் நம்மளுக்கு. அதனால இந்த காலத்துல எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப் தாங்க விரும்புறாங்க. உழைப்பு இல்லாம நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. எது ஒரு சின்ன பொருள் என்னன்னா கூட அதுக்காக நம்ம உழைக்கணுங்க. அந்த காலத்துல உடலுக்கு தாங்க வேலை தந்தாங்க. ஆனா இப்போ மூளைக்கு தான் அதிக வேலை தர்றாங்க. அந்த காலத்துல மாட்டு வண்டி யூஸ் பண்ணாங்க விவசாயம் பண்றதுக்கு. ஆனா இந்த காலத்துல டிராக்டர் அந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. குடும்பம் எதுக்கு ஞாபகம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம்
கூட்டு குடும்பத்தினுடைய உழைப்பு ஒரு பெரிய பலனை நோக்கி இருந்தது. இப்பெல்லாம் அந்த கூட்டு குடும்பங்களை பாக்கறதே ரொம்ப அரிதா இருக்குங்க. இப்ப எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலின்ற தனி குடும்பத்துல தான் வசிக்கிறாங்க. ஆனா கூட்டு குடும்பம்ன்றது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி. அங்க எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தப்பா, இது மாதிரி எப்படி இருக்கும்னா எப்பவுமே வந்து அது ஒரு சந்தோஷம் நிறைஞ்சதாவே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சோகமோ இல்ல யாருக்காவது ஒரு சின்ன கஷ்டமோ ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு உறுதுணையா பல பேர் நிப்பாங்க. அதனால அவங்களுடைய கஷ்டங்களை வந்து சீக்கிரமாவே போக்கிக்க முடியும். இப்போ உதாரணமா சொல்ல போனோம்னா இந்த காலத்துல இருக்க சின்ன பசங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப நெருங்கின சொந்தத்தை சொல்ல முடியும். ஆனா அந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி நெருங்கின சொந்தங்களே ஒரே குடும்பமா இருந்து ஒன்றா வாழ்ந்தாங்க. அந்த காலத்துலாம் சின்ன பசங்க தன்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்டு தூங்குறதும், அம்மா, சித்தி, மாமி இவங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சு எல்லாருக்கும் பரிமாற, அப்பா சித்தப்பா எல்லாம் வேலை முடிஞ்சிட்டு பிறகு பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரதுமா ரொம்ப இன்பமாவும் அன்பாவும் குடும்ப வாழ்க்கையை கழிச்சாங்க. ஆனா இப்ப அது சுத்தமாவே இல்லைன்னு சொல்லணும். எல்லாருமே தனிப்பட்டு வாழ்ந்து எல்லாருமே ஒரு சுயநலமாவே யோசிக்கிறாங்க. யாருமே வந்து குடும்பம், கூட்டு குடும்பம் எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும், எல்லாருமே வந்து ஒரு உயரத்தை நோக்கி போகணும் அப்படின்றது யோசிக்கிறதே இல்ல. கூட்டு குடும்பமா இருந்தா வந்து பெண்கள்னால எந்த ஒரு இதுவும் சாதிக்க முடியாது. எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற நிலைமை தான் இருக்கும். ஆனா வந்து இப்ப வந்து பெண்கள்னால எல்லாமே சாதிக்க முடியுது. பெண்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்கறாங்க. அவங்க எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. பெண்கள் வந்து விண்வெளியில இருந்து அரசியல், சமுதாயம் எல்லாத்துலயும் எல்லா துறையிலுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து ஆண் இறந்துட்டா வந்து பெண்ணும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு முறை இருந்துச்சு. ஊர் தலைவர் என்ன சொல்றாரு, இப்போ டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு முறை இருக்கு. மக்களே வந்து தன்னோட தலைவரை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை தான் இப்ப நிலவுது. இது வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மாற்றமா தான். இப்போ நீங்கள் சமுதாய மாற்றத்தில் பெண்களோட ஒரு முகம் தான் சொன்னீங்களே தவிர அதோட இன்னொரு முகம் வந்து நீங்கள் சொல்லலை. அது வந்து என்னன்னா, பெண்களுக்கு வந்து இப்போல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் கொலை அப்படின்னு தான் நடக்குது. அந்த சம்பவங்கள் தான் நிறைய நடக்குதே தவிர எந்த பாதுகாப்புமே கிடையாது. குற்றங்கள் தான் பெருகி வருது. இதனால இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களை கூட பத்திரமா பார்த்துக்க வேண்டி இருக்கு. பெரியவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ரோட்ல நடமாடுறதுக்கே பயப்படுறாங்க. அவங்க ஒரு சின்ன தங்கம் போட்டிருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து பாதிப்பு தான் ஏற்படுதே தவிர அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த காலத்துல பூட்டி வச்ச வீட்டுல கூட திருடங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அந்த மாதிரி சம்பவம் தான் நிறைய நடக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் நிறைய இருக்கு. நம்ம டெய்லி செய்தித்தாள்லயே படிக்கிறோங்க பெண்களின் வன்கொடுமைகளை பத்தி. இந்த காலத்துல நிறைய சமுதாய மாற்றம் நடந்திருக்கு. முன்னாடி எல்லாம் ஏதாவது கை தவறி கிளாஸ் ஏதாவது கீழே வந்திருக்கும். ஆனா அது உடஞ்சி போனதுக்கு வந்து ஏதாவது ஒரு அபசகுணமா ஏதாவது சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் குங்குமம் கையில வச்சுட்டு இருந்தா கீழே கொட்டி போறது. அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு போகும்போது பூனை குறுக்கால வந்து அதுவும் ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் யாரும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நீங்க சொல்றீங்க சகுனம்னு சொல்லிட்டு, ஆனா அது வந்து பண்டைய கால தமிழர்களுக்கு வந்து சில நம்பிக்கைகள் தான் உருவாச்சு. அவங்களோட நம்பிக்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக தான் இருக்குமே தவிர அது வந்து தப்பா இருக்காது. நம்மளுக்கு பொருளாதாரம் சேமிக்கணும்னா வந்து நேரம் முக்கியத்துவமா இருக்கும். அது நேரத்தை எப்படி சேமிக்கலாம்? ஒரு லேட் நைட்டா வந்து டயர்டா இருக்கும், அவங்க வந்து சமைக்கணும்னா ரொம்ப இதுவா இருக்கும் அவங்களுக்கே. அதனால வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு ஃபோன் பண்ணா கூட அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால வந்து நேரமும் சேவ் ஆகும். யாராவது ஒருத்தர் தான் அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்காக தனியா சமைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடலாம். நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை பத்தி இப்ப சொன்னீங்க. ஆனா பண்டைய கால உணவு வந்து இப்பெல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லைங்க. அந்த காலத்துல வந்து காலையில வேலைக்கு போறவங்க எல்லாம், அதாவது உழவர்கள், அவங்க எல்லாம் வந்து கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு போனாங்க. ஆனா இந்த காலத்து மக்கள் கிட்ட கூழ் கஞ்சி அப்படின்னு சொன்னாலே அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பண்டைய கால தமிழர் உணவில் வந்து அவங்க உணவுல வந்து சுவை, பயன் எல்லாமே வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து எந்த சத்துமே கிடையாதுங்க. எல்லாமே குறைவுதான். அதை இன்னும் சுவைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ மசாலாவெல்லாம் சேர்த்து அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி தான் தருது தவிர எந்த நன்மையும் தரது கிடையாது. அவசரம் அழிவை தரும் என்ற பழமொழி இந்த காலத்தோட உணவு கலாச்சாரத்துக்கு வந்து பொருத்தமா இருக்கும். இந்த பழமொழி 2 நிமிஷத்துல உணவு தயார், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட். இந்த பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து மனித உடலுக்கு வந்து தேவையில்லாத புரோதங்கள் தாங்க ஏற்படுத்துது. இதனால வந்து ஒரு நன்மையும் கிடையாது நம்மளுக்கு. அந்த காலத்து உணவு பாத்தீங்கன்னா ஒரு மருந்தா இருந்துச்சு, ஒரு கட்டுக்கோப்பா அதை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி கிடையாது. உணவுகள்லாம் வந்து கெடுதி தரதுனால நம்ம வந்து புது புது மருந்துகளை தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. இப்போ இவங்க உணவு பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததுங்க. இப்போ மோனிகா சொன்னாங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, நிறைய டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸே எடுத்துக்கிட்டனாலும் நிறைய கலப்படம் இருக்கு. உணவுல அதிகமா கலப்படம் கலக்கிறது வந்து இந்த நவீன காலத்துல தாங்க. பண்டைய காலத்துல எல்லாம் வந்து சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே எதுவுமே கலப்படம் இல்லாம தான் கிடைச்சது. ஆனா இப்ப ஒரு அரிசி எடுத்தாலும் அது சீக்கிரமா விளைவிக்கிறதுக்காக நிறைய மருந்து உபயோகிக்கிறாங்க. இதனால அதுல நிறைய சத்துக்கள் குறையுது. இன்னொன்னு, பழங்கள் வந்து சீக்கிரமா பழுக்கிறதுக்காக சில மருந்துகள் உபயோகிக்கிறாங்க. இந்த பழங்களை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது.
அதனோட டேஸ்ட் மாறதுக்காகவே சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை மினரல் வாட்டர் மாதிரி மாத்துறாங்க. அந்த தண்ணியை உட்கொண்டாலும் சில ஆபத்து வருது. அதனால எல்லாமே கலப்படமா தான் கிடைக்குது. இன்னொன்னு என்னன்னா, குடிக்கிற பால்ல இருந்தும் கலப்படம் தான். குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து அதை மாதிரி கலப்படம் நிறைஞ்ச பாலை கொடுத்தோம்னா அவங்களோட சக்தி வந்து குறைமே தவிர வளராது. அதே மாதிரி தாங்க சாப்பாடும். உண்ற உணவுல அதிகமா கலப்படம் கலக்கிறது நவீன காலம் தாங்க. பண்டைய காலத்துல எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சத்து நிறைந்த உணவையே அவங்க சாப்பிட்டாங்க. அதே மாதிரி தாங்க விழாக்களும். அந்த பண்டைய காலத்துல இருக்கிற விழாக்களே ஒரு தனி மவுசு தான். அதுக்கெல்லாம் விழாக்கள் பார்த்தோம்னாலே திருவிழாக்கள், கல்யாணம், காதணி விழா, இது மாதிரி நிறைய இருக்குங்க. திருவிழாக்கு போனா நம்மளுடைய கண்ணுக்கும் காதுக்கும் அவ்வளவு பெரிய விருந்தா இருக்கும். ஏன்னா அங்க காலையில இருந்து இரவு வர நாடகங்களும், ஒயிலாட்டம், மயிலாட்டம், இது மாதிரி நிறைய கலைகள் வந்து அங்க பாக்கலாம். இப்பவும் வந்து கிராமப்புறத்துல இருக்கிற விழாக்களுக்கு போனோம்னா அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கும். இங்க நகர்ப்புறத்துல நம்ம அனுபவிக்கிற அந்த பார்ட்டி ஏதாவது கல்யாணத்துக்கு போனாலும் கூட கிராமத்துல இருக்கிற கல்யாணமோ இல்ல பண்டைய காலத்துல இருக்கிற கல்யாணம் மாதிரி எல்லாம் வராது. ஒரு கல்யாணம்னாலே ரொம்ப நாள் பார்க்காத உறவினர்கள் கூட அங்க கூடி வருவாங்க. அப்ப நம்ம நிறைய விஷயங்களை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அனுபவங்களை நம்மளால பகிர்ந்துக்க முடியும், நம்மளுடைய அன்பை நம்மளால பகிர்ந்துக்க முடியும். இத்தனை நாளா நம்ம உங்ககிட்ட பார்க்கல உங்ககிட்ட பேசலன்றதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியும். அதே மாதிரி தாங்க ஒரு திருவிழாவும். கூட்டு குடும்பமா அந்த திருவிழாக்கு போயிட்டு பேர பசங்க விளையாடுறத பார்த்து தாத்தா பாட்டி சந்தோஷம் அடையறதும், பேர பிள்ளைங்களை பார்த்து தாத்தா பாட்டி சந்தோஷம் அடையறதும், குடும்பமா போய் சாமியை தரிசனம் செய்யறதும் எவ்வளவு அழகான வாழ்க்கை அதெல்லாம். இப்பவும் நம்ம இது மாதிரி பாடல்கள், திருவிழா வர பாடல்கள் கேட்டா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும், அவ்வளவு அழகாவும் இருக்கும். எவ்வளவு கலர்ஸ், நம்ம பார்க்க முடியாத கலர்ஸ் எல்லாம் திருவிழா தான் பார்க்கலாம். ஒரு திருவிழானாலே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும். அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கும் ஒரு திருவிழா வந்தாலோ இல்ல ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு விசேஷம் வந்தாலும். ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு மாசத்துலயே கல்யாணம் வச்சிடுறாங்க, ஒரு வாரத்திலேயே திருவிழா வந்துடும். அதுல வந்து என்னங்க பண்ண முடியும்? அதுலயும் இப்பெல்லாம் அந்த ஒயிலாட்டம், மயிலாட்டம்லாம் இல்லாத திருவிழா ஒரு திருவிழாவே இல்லைங்க. இதெல்லாம் பண்டைய கால மக்கள் தான் அனுபவிச்சாங்க, நம்மளால அனுபவிக்க முடியல. இப்பவும் இந்த நாட்டுல விழாக்கள்லாம் நடக்குதுங்க. என்ன நீங்க சொல்ற மாதிரி இல்லாம வேற மாதிரியே நடக்கும். இல்ல சின்ன பசங்களுக்கு எதுக்காக பர்த்டே வந்துச்சுன்னா அவங்களும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி எங்கேயா சினிமா தியேட்டர், ஷாப்பிங் மால், தீம் பார்க்ஸ், அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துக்கெல்லாம் போய் சந்தோஷப்படுவாங்க. அந்த காலத்துல வந்து ஜல்லிக்கட்டு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய அடிப்பட நேரிடும். அதனால ஹாஸ்பிட்டல்லாம் அந்நேரத்துக்கு நம்மளால போக முடியாது. இப்ப மோனிகா சொன்னாங்க இப்பவும் விழாக்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தீம் பார்க்ஸோ இல்ல சினிமாவோ மோஸ்டா சின்னவங்க அவங்க அப்பா அம்மாங்க அப்படிதான் போவாங்க. ஆனா வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து அது ஒரு சந்தோஷமே இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் பண்டைய கால விழாக்கள் மாதிரி கண்டிப்பா வராது. ஆசிரமத்துக்கு போயிட்டு ஸ்வீட்ஸ் குடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனா திருவிழாவை என்ஜாய் பண்றதோ இல்ல ரொம்ப நெருங்கினங்களோட கல்யாணத்துக்கோ இல்ல காதணி விழாக்கோ போடுறது சந்தோஷமே வேறதான். இப்போ இந்த நாட்டிலும் நடக்குதுங்க திருவிழா மாதிரி. அழகர் ஆத்துல இறங்குறது, மயான கொள்ளை, புஷ்ப பள்ளிக்கை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. உங்களுக்கு தெரியாதா? இப்ப நடக்கிறது இல்லன்றது இல்ல. இப்ப புஷ்ப பல்லக்கு நடக்குது, மயான கொள்ளையெல்லாம் இருக்குது. ஆனா பண்டைய காலத்துல இருந்த மாதிரி ஒரு எல்லார்கிட்டயுமே ஒரு ஈடுபாடு இருக்கும். ஊர்ல இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இல்ல 15 பேர் போவாங்க மயான கொள்ளைக்கு ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு. ஆனா அப்பெல்லாம் வந்து ஊரே திரண்டு போகும் அவ்வளவு ஆர்வமா எல்லாத்தையும் பாக்குறதுக்காக. நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது அங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் எல்லாருமே வந்து எல்லா துறையிலுமே சிறந்து விளங்குனாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில இருக்கிறவங்க, அதாவது பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. இது மாதிரி வீட்லயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாத டைம்லயோ இல்ல ஹாஸ்பிட்டல் மூடி இருக்கும் சில டைம்ல எல்லாம். இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் மூடி இருக்கும், இல்ல வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைமை இருக்கும். ஆனா அப்பெல்லாம் வந்து வீட்லயே மருந்து தயாரிச்சு யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வந்து அது மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஏதாவது மெடிசன் வந்து டாக்டர் கொடுத்தாதான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே வந்து பண்டைய காலத்துல பாட்டிங்க இருப்பாங்க. இப்ப வந்து தனிச்சு இருக்கிறதுனால மோஸ்டா இந்த வீட்லயும் பாட்டிங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த பாட்டி வைத்தியம் வந்து பண்டைய காலத்துல அவ்வளவு சிறப்பா இருந்தது. பாட்டி வைத்தியம் வந்து பண்டைய காலத்துல ரொம்ப சிறப்பாவே இருந்ததுங்க. அந்த காலத்துல வந்து தாய்க்கும் சரி சேய்க்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தின்றதே இல்லாம போச்சு. ஆனா வந்து இப்ப அப்படி கிடையாது. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு தடுப்பூசிங்க நிறைய போடுறாங்க. போலியோ போன்ற நோய்கள்லாம் வந்து பிறக்கும் போதுல இருந்தே தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் நிறைய டெக்னாலஜி வந்து இருக்கு. பார்வை இல்லாதவங்களுக்கு கூட பார்வை வர வைக்க முடியும். அந்த மாதிரியான புது புது தொழில்நுட்பங்கள் தான் இந்த காலத்துல இருக்கு. இப்போ நீங்க சொன்னது சரிதான், புது புது தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு. ஆனா இப்போ உதாரணத்துக்கு எடுத்து போனா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வயிறு வலின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல இருக்கிற பாட்டி சொல்லுவாங்க இல்ல ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டு இருப்ப அதனாலதான் வயிறு வலின்னு. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், கண்டிப்பா ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா காசு பல மடங்கு அவங்க கிட்ட வாங்கிட்ட பிறகுதான் கடைசி ரிப்போர்ட் என்ன எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து அஜீர்ண ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் இதை பாட்டி அப்போ சொல்லும் போதே கேட்டிருக்க கூடாதா? எல்லாருமே வந்து இப்ப பாட்டி வைத்தியத்தை அலட்சியப்படுத்துறதுனாலதான் நிறைய காசு செலவு பண்றாங்க. அவங்களுக்கு தான் வந்து இதனால கேடே தவிர பாட்டி வைத்தியத்தினால பலன் அடையதான் செய்யறாங்க. அதனால எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுறது இல்ல. அதே மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டாலே முடி கொட்டும்.
கண்டிப்பா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் மாத்திரை சாப்பிடறதுனால. ஆனா வந்து பாட்டி வைத்தியத்தினால வர கஷாயம் இல்ல ஏதாவது மணத்தக்காளி வச்சு கஷாயம் பண்ணுவாங்க, வேற ஏதாவது கீரை வச்சு கஷாயம் பண்ணாலும் அது குடிச்சா வந்து எதுவுமே ஆகாது. உடல் சரியில்லைன்னா அது வந்து சரியாகும் தவிர முடி கட்டுறதோ இல்ல வேற எந்த பாதிப்போ அது விளைவிக்காது. வீட்டிலே கஷாயம் மருந்துங்கள்லாம் குடிச்சு இருந்துட்டோம்னா நம்ம அந்த நோய் அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு போன அப்புறம் டாக்டர் கிட்ட போனா அதுக்கான பயனே எதுவும் இருக்காது, அவங்களால குணப்படுத்தவும் முடியாது. நீங்க வந்து ஆரம்ப நிலையிலே இருக்கும் போது போனாதான் குணப்படுத்த முடியும். நிறைய பேர் அதனால இருந்திருக்கும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்க டேப்லெட்ஸ் பதிலா கஷாயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கஷாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குணமாவறதுக்கு ஒரு நாளாவது ஆகும். ஆனா நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/2 hourல அவங்களோட தலைவலியோ ஜுரமோ சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம கேன்சருக்கு கீமோதெரப்பி, லேசர் ட்ரீட்மெண்ட் போன்ற பல டெக்னாலஜி இப்போ இருக்கு. அது மட்டும் இல்லாம குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்துல எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம், மக்களின் அக்கால வாழ்க்கை முறையும் மாறுபட்ட இக்கால வாழ்க்கை முறையும். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Little eyes and little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle home. Wiggle man, wiggle man, wiggle home. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend that goes, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle home. Wiggle man, wiggle man, wiggle home. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a love and hug. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle home. Hey, wiggle man. Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Wiggle man. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்க தாங்கே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
హలో అందరికీ, నేను మీ ఆర్జే కృష్ణ. మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. ఈరోజు నాతో పాటు ఉన్నారు లాలసా గారు. సో హౌ ఆర్ యూ మ్యామ్? ఐఎమ్ ఫైన్. ఐఎమ్ సో ఎక్సైటెడ్ టు బీ హియర్. అందరు చాలా బాగా పాడుతున్నారు, చాలా బాగా పర్ఫామ్ చేస్తున్నారు. సో ఐఎమ్ సో ఎక్సైటెడ్ టు బీ హియర్. లైక్ మా కాలేజ్ నచ్చిందా మీకు? అఫ్ కోర్స్ చాలా నచ్చింది. నేను ఇంకా మొత్తం క్యాంపస్ చూడలేదు, బట్ నేను చూసినంత వరకు అయితే నాకు చాలా నచ్చింది. యాక్చువల్లీ లైక్ మార్చ్లో లైక్ రివెరా అని మా కాలేజ్ ఫెస్ట్ ఉంటుంది. లైక్ ఇఫ్ యూ కెన్ కమ్ యూ కెన్ ఎక్స్ప్లోర్ ఆల్ ద క్లబ్స్ ఇన్ విఐటి. ఐ హావ్ హర్డ్ అబౌట్ రివేరా. ఇట్స్ లైక్ చాలా ఆల్మోస్ట్ నేషనల్ వైడ్ తెలిసిన పేరు అది. ఐ మీన్ దట్ విఐటీలో అది జరుగుతుంది అని. ఐ నో అబౌట్ రివేరా. వీఆర్ సో గ్లాడ్ యూ నో దట్. మ్యామ్ లైక్ మీరు లైక్ మీ విన్న దాని ప్రకారం మీరు ఒక ఎంబీబీఎస్ స్టూడెంట్ అని. సో లైక్ ఎంబీబీఎస్ చదువుతూనే తెలుగు ఇండియన్ ఐడల్లో పార్టిసిపేట్ చేశారు. లైక్ హౌ కెన్ యూ మేనేజ్ బోత్? దట్స్ అ వెరీ టఫ్ క్వశ్చన్. దానికి ఆన్సర్ నాకు ఈ రోజు వరకు తెలీదు. బట్ ఐ థింక్ ఇంట్రెస్ట్ ఉంటే ఏదైనా అవుతుంది. నాకు రెండిట్లో ఇంట్రెస్ట్ ఉంది. సో దట్స్ వై ఏదో ఐఎమ్ పుషింగ్ ఇట్ త్రూ. బట్ ఐ ఎంజాయ్ డూయింగ్ బోత్ ద థింగ్స్. I think that's what made me come this far. మ్యామ్ లైక్ మీలాగే చాలా మంది లైక్ మిమ్మల్ని ఇన్స్పిరేషన్గా తీసుకొని ఆర్ సో మెనీ సెలబ్రిటీస్ని ఇన్స్పిరేషన్గా తీసుకొని లైక్ స్టడీస్ని వదలకుండా లైక్ సింగింగ్ని ప్యాషన్గా తీసుకున్న వాళ్ళు ఉన్నారు కదా. సో వాళ్ళకి లైక్ వాట్ వుడ్ యూ సే? స్టడీస్ అనేది ఇట్స్ కంప్లీట్లీ యువర్ చాయిస్. బట్ ఎట్ ద సేమ్ టైం స్టడీస్లో ఇంట్రెస్ట్ ఉన్న వాళ్ళు మ్యూజిక్ కోసం అది వదులుకోక్కర్లేదు, చదువు కోసం మ్యూజిక్ని వదులుకోక్కర్లేదు. అండ్ బోత్ ఆర్ నాకైతే రెండు కళ్ళల్లాగా. సో ఐ కెనాట్ సే ఐ వాంట్ ఓన్లీ మై లెఫ్ట్ ఐ కదా. సో జస్ట్ డూ ఎవ్రీథింగ్ యూ డూ విత్ ప్యాషన్, లవ్ వాట్ యూ డూ, అండ్ ఆటోమేటిక్లీ యూ విల్ ఎక్సెల్ ఇన్ బోత్ వాట్ ఎవర్ యూర్ డూయింగ్. వెరీ గ్రేట్ ఆన్సర్ మ్యామ్. ఇండియన్ ఐడల్లో చేసినప్పుడు లైక్ వాట్ ఈస్ ద వన్ మెమరబుల్ మెమొరీ that you can't forget? I think till date my best performance was వింటున్నావా. సో వింటున్నావా ఎక్కడికి వెళ్ళినా కూడా అందరూ మీ వింటున్నావా సాంగ్ బాగుంటుంది అంటారు. అండ్ ఆ రోజు జడ్జెస్ కూడా చాలా 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 పొగిడారు. సో ఐ థింక్ దట్ ఈస్ మై ఐ గెస్ డిఫైనింగ్ మూమెంట్. దట్స్ మై మోస్ట్ స్పెషల్ మూమెంట్ ఆన్ ద ఇండియన్ ఐడల్ స్టేజ్. మేము విన్న దాని ప్రకారం మీరు ఇమిటేషన్స్ చాలా బాగా చేస్తారని, లైక్ తమన్ గారిది కానీ లైక్ నిత్యా మీనన్ గారిది కానీ లైక్ ఇమిటేషన్స్ లైక్ ఎక్కడి నుంచి నేర్చుకున్నారు ఇవన్నీ? ఫస్ట్ ఆఫ్ ఆల్ జస్ట్ ఒక చిన్న థింగ్ ఏంటంటే, మీరు నా ఇన్స్టాగ్రామ్ ఫాలో అవుతే మొన్ననే మా అమ్మని కూడా ఇమిటేట్ చేస్తూ ఒకటి పెట్టాను నిన్ననే. సో అది చూడండి ఫస్ట్ థింగ్. ఇది ఇమిటేషన్ అనేది ఐ థింక్ ఇది కూడా లైక్ విని అలా వచ్చేసింది. అంటే ఐ జస్ట్ ఎంజాయ్ ఇమిటేటింగ్ అనేది కూడా నేను ఎగతాళిగా ఎప్పుడు చేయలేదు. ఐ డూ ఇట్ బికాజ్ ఐ అడ్మైర్ దట్ పర్సన్. సో ఇప్పుడు తమన్ గారిని చేసిన, మా అమ్మని చేసిన, బికాజ్ ఐ లవ్ దెమ్ అండ్ బికాజ్ ఐ అడ్మైర్ దెమ్. సో అలా చేస్తే ఆటోమేటిక్గా అదే వచ్చేస్తుంది. ఎస్ మ్యామ్. లైక్ మీ ఇన్స్టా ప్రొఫైల్ నుంచి వెళ్తుంటే లైక్ యూ హ్యావ్ డన్ సో మెనీ రీల్స్, లైక్ మీ మదర్ని ఇమిటేట్ చేయడం and like medical student మీ neighbor అయితే, and you have done so many reels, and you have done like dancing reels also, like dancing, singing, acting. మల్టీ టాలెంటెడ్గా పుట్టారా, మల్టీ టాలెంటెడ్గా పెరుగుతున్నారా మీరు? అంత సీన్ ఏం లేదు. సింగింగ్ ఈజ్ ద ఓన్లీ థింగ్ దట్ ఐ డూ. ఓకే బానే, బట్ యా ఇంట్రెస్ట్ అంతే. ఐ జస్ట్ లైక్ టు వెన్ అంటే నేను చేయగలిగినప్పుడు ఎందుకు చేయొద్దు అనే ఒక ఫీలింగ్ అంతే. వాట్ ఈస్ యువర్ ఫేవరెట్ జానర్ ఇన్ మ్యూజిక్? లైక్ యూ వుడ్ లవ్ టు సింగ్ దట్ జానర్. అంటే ఐ థింక్ ఐ సింగ్ మెలోడీ ద బెస్ట్, బట్ ఐ కెనాట్ సే ఐ లైక్ అ స్పెసిఫిక్ జానర్ యాజ్ అ సింగర్, బికాజ్ సింగర్ అంటే దే షుడ్ బి ఏబుల్ టు సింగ్ ఎనీ జానర్. సో బట్ మెలోడీ అయితే నేను అన్నిటికంటే బాగా పాడతాను అని. ఇన్ వన్ ఆఫ్ ద ఇంటర్వ్యూ, లైక్ మీ యొక్క ఇంటర్వ్యూలో మీరు చెప్పారు లైక్ క్లాసికల్ నాకు కొంచెం ఛాలెంజింగ్గా ఉంటుంది పాడడానికి అని చెప్పి. సో హౌ డిడ్ యూ ఓవర్కమ్ దట్? ప్రాక్టీస్ అంతే, ప్రాక్టీస్. మ్యామ్ లైక్ అంటే ప్రాక్టీస్ మేక్స్ మ్యాన్ పర్ఫెక్ట్ అని ఈ ప్రాబ్ వింటుంటారు కదా. సో సచిన్ గారు లైక్ వరల్డ్ కప్ 5 years ఒకసారి అయినా డైలీ నెట్ ప్రాక్టీస్ చేస్తుంటారని చెప్తారు. సో మీరు డైలీ ప్రాక్టీస్ చేస్తూనే ఉంటారా? డైలీ చేయాలి, అప్పుడప్పుడు మానేసిన అట్లీస్ట్ ఐ ట్రై అండ్ కీప్ అప్. మ్యామ్ ఏ క్విక్ ర్యాపిడ్ ఫైర్. ఆర్ యూ మార్నింగ్ పర్సన్ ఆర్ ఈవినింగ్ పర్సన్? నైట్ ఔల్. ట్విట్టర్ ఆర్ ఇన్స్టాగ్రామ్? ఇన్స్టాగ్రామ్. పవన్ కళ్యాణ్ గారు ఆర్ మహేష్ బాబు గారు? ఓల్డ్ మహేష్ బాబు గారు, న్యూ పవన్ కళ్యాణ్ గారు. క్రేజీ ఆన్సర్. బాలయ్య బాబు గారు ఆర్ చిరంజీవి గారు? బాయ్ టఫ్ క్వశ్చన్స్ అబ్బా, ఎలా అడుగుతారు ఇవన్నీ, కాంట్రవర్షియల్ క్వశ్చన్స్ ఇవన్నీ. బాలయ్య బాబు. ఓకే. అండ్ లాస్ట్ క్వశ్చన్ మ్యామ్, లైక్ తమన్ గారు ఆర్ డిఎస్పి గారు? మళ్ళీ కాంట్రవర్షియల్ క్వశ్చన్ ఏంటమ్మా ఇది. ఇదైతే నేను చెప్పలేను. ఓకే మ్యామ్. లైక్
ఫ్యూచర్లో మీరు కొలాబరేట్ అవ్వాలి అనుకుంటే లైక్ ఏ మ్యూజిక్ డైరెక్టర్ లైక్ కింద మీరు వర్క్ చేయాలనుకుంటున్నారు? నాకు ఇంతకు ముందర ఒకటి ఉండేది, లైక్ అందరు మ్యూజిక్ డైరెక్టర్స్ దగ్గర ఒక్కొక్క పాట పాడాలని. బట్ దట్స్ కైండ్ ఆఫ్ ఇంప్రాక్టికల్ అని నాకు ఇప్పుడు అర్థమైంది. సో నాకు ఒక్కొక్క జానర్లో ఒక్కొక్క పాట పాడాలని ఫ్యూచర్లో. సో దట్స్ మై మెయిన్ గోల్ అనమాట. బట్ ఐ లవ్, అఫ్ కోర్స్ ఐ లవ్ ఏఆర్ రెహమాన్, తమన్ గారు, డిఎస్పి గారు, ఇళయరాజా గారు. సో అఫ్ కోర్స్ ఆ గోల్స్ అయితే వేరే ఉన్నాయి. బట్ యా, హోప్ఫుల్లీ సూన్. మీ ఫేవరెట్ సింగర్ శ్రేయా ఘోషల్ గారు అని లైక్ ఒక ఇంటర్వ్యూలో చెప్పారు. వై డూ యూ లైక్ హర్ మోస్ట్? షీ ఈజ్ వెరీ రెస్పెక్ట్ఫుల్ టు ఎవ్రీ లాంగ్వేజ్. మీరు చూస్తే తను షీ సాంగ్ ఇన్ ఆల్మోస్ట్ ఆల్ లాంగ్వేజెస్. సో అండ్ ఒక్క లాంగ్వేజ్లో కూడా తను ఆ లాంగ్వేజ్ కాదు అని తెలీదు విన్నప్పుడు. సో తెలుగు పాటలు పాడినా, తమిళ పాటలు పాడినా. సో దట్స్ వాట్ ఐ రెస్పెక్ట్ ఇన్ హర్ ద మోస్ట్. సో ఒక లాంగ్వేజ్ని రెస్పెక్ట్ చేసి పాడితే ఆటోమేటిక్గా ఆ లాంగ్వేజ్ పర్సన్ లాగా వినిపిస్తుంది. ఓకే మ్యామ్, లైక్ ఐ విల్ సే ఫ్యూ నేమ్స్ ఫ్రమ్ ద TFI. సో విచ్ సాంగ్ విల్ యూ డెడికేట్ టు దెమ్? ప్రభాస్ గారు. నీవే 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 ఏదైనా నీ తరువాతే అనిపిస్తుందే ఇలా. ఇప్పుడు ట్రెండింగ్ కదా అందుకని. రిలీజ్ ట్రెండింగ్. మ్యామ్ SPB గారు. ఓ పాపాలాలి జన్మకే లాలి ప్రేమకే లాలి పాడనా తీయగా ఓ పాపాలాలి. సిరివెన్నెల సీతారామయ్య శాస్త్రి గారు. నెలరాజుని ఇలరాణిని కలిపింది కదా సిరివెన్నెలా. తమన్నా గారు. తమన్నా గారా మై ఫేవరెట్. వా దాచుంచారా పరువాలన్నీ రాబెరికి రావే రావే రా అందిస్తారా పరువాలన్నీ ఎప్పటికీ నీవే నీవే. అచ్చటాలేదయ్యా ముచ్చటాలేదయ్యా నన్న నాన్న వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలిదా వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి రా 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 రా. మ్యామ్ లైక్ మీ పేరెంట్స్ సపోర్ట్ ఎలా ఉంటుంది? లైక్ మీరు లైక్ స్టడీస్తో పాటు లైక్ మీ ప్యాషన్ని కంటిన్యూ చేస్తున్నారు కదా, లైక్ హౌ ఇస్ యువర్ పేరెంట్స్ సపోర్ట్ టు యూ? మై పేరెంట్స్ సపోర్ట్ ఇస్ ఐ డోంట్ హ్యావ్ ఎనీ వర్డ్స్ టు డిస్క్రైబ్ దట్. ఎందుకంటే ఇంత లైక్ రోజు మ్యూజిక్ క్లాస్కి డ్రైవ్ చేసి తీసుకెళ్ళి చిన్నప్పుడు అంతా నాకు అంత సపోర్ట్ ఇచ్చి ఇప్పటికి కూడా లైక్ ఎక్కడికి వెళ్ళినా దే ఆల్వేస్ జస్ట్ సే డూ యువర్ బెస్ట్. అండ్ దే ఎప్పుడూ కూడా మ్యూజిక్ మీద స్టడీస్ని చూస్ చేసుకోమని లేదు, స్టడీస్ మీద మ్యూజిక్ని చూస్ చేసుకోమని లేదు. దే నో హౌ మచ్ ఐ లైక్ బోత్. సో దే ఆల్వేస్ రెస్పెక్టెడ్ దట్. మీరు ఏజ్లో సంగీతం నేర్చుకోవడం స్టార్ట్ చేశారు? నేను 4 years ఉన్నప్పటి నుంచి. సో మ్యామ్ లైక్ మా స్టూడెంట్స్కి VIT స్టూడెంట్స్కి VIT కమ్యూనిటీ రేడియో తరపున వాట్ యూ వుడ్ లైక్ టు సే? ఎనీ మెసేజ్ ఆర్ ఎనీథింగ్? All the best for your future and I love your campus. I loved today was just literally the best day of my life. So I hope to see you again. I hope to come back and interact with you all again. So I had so much fun today, really. Thank you ma'am. Like it's our pleasure to have you here. And మా కమ్యూనిటీ రేడియో లిజనర్స్ కోసం ఒక్క సాంగ్, ఎనీ 2 lines. మీ ఫేవరెట్ సాంగ్ ఏంటి? చెప్పవే చిరుగాలి. చెప్పవే చిరుగాలి చల్లగా ఎదగిల్లి ఎక్కడే వసంతాలకేళి ఓ చూపవే నీతో తీసుకెళ్ళి. థ్యాంక్ యూ మ్యామ్. అది కూడా నా ఫేవరెట్ సాంగ్ పాడారు. లైక్ సంగీతానికి రాళ్ళు కరుగుతాయని విన్నాను, బట్ మీరు పాడుతుంటే నేను మా లిజనర్స్ అందరూ కరిగిపోతారు డెఫినెట్గా. ఐఎమ్ వెరీ గ్రేట్ఫుల్ అండ్ థ్యాంక్స్ ఫర్ గివింగ్ ద ఇంటర్వ్యూ ఫర్ అవర్ VIT కమ్యూనిటీ రేడియో. వింటూనే ఉండండి VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ RJ కృష్ణ సైనింగ్ ఆఫ్. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன், நான் உங்கள் அன்பு தோழன்.
பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பநாமம் தமிழ் வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். ஏகமான குரல் வரையில் வீரமை செய்யும் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். தமிழா யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானல் பறந்திடும் நண்பா அணு ஐவின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இளைய உலகின் தரமும் திறனும் பலமும் இணையும் தன்னான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. உலக நாயகன் தமிழன் நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன் கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்னான தமிழன். ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். You are tuned to 90.8 VIT Community Radio. This is Tanvi and with me is Sandal, and we are the hosts for the show Silver Linings. Today, we both are going to broach the topic of anger management. Since last show, we have decided to make our show a little more interactive among the two of us, obviously, rather than us just blabbering out information to all of you. Now, to start with the topic, I'm going to take the dear-old convention of defining the topic. Anger is a strong feeling of displeasure and belligerence aroused by a wrong. Or it can simply be called wrath. Yeah, sure. Anger is a very common emotion amongst all. Sometimes it's very simple to understand, and sometimes it's equally complex. And the complexity to understand this complex anger is also very high. And to translate what this deranged person over here means to say is that to manage or control something, we must first understand it, then experience it, strategize a method best suited to us, and only then can we control it. If we are ever to control something, we must first understand its origin, its cause, and the fuel that nourishes it.
There's a lot in life that often confuses us and even leaves us speechless. Yeah, like your words and your statements. Ignoring her and moving on. There are those moments when all we want to do is go back to primitive times and beat our chests and yell our thoughts. Anger stems from many places. It could be something that has bubbled over time, or it could be something fresh that has struck a nerve within you. Some are triggered by emotions and some by logic. Before you place up your combat boots and sharpen your swords, identify the source of your problem. But before getting started with that, we will tell you what kind of anger issues a person may face. Now you must be thinking, really, there are different types of anger issues? The answer to this question is yes. Yes, my dear friends, there are different types of them. First is the anger in which something happens, you get pissed, you shout at the other person near you, and then you move on. But mind you, this does not involve throwing things at them. Exactly. I mean, violence is not a part of this kind of anger. It's just getting heated up, yelling, and then cooling off after some time. The second one is the irritated anger. This occurs when you are not in a very good mood. This may be due to lack of sleep, overwork, stress, personal problems, or some other reasons. In this, you usually snap at the person without any reason. The third one is anger in which you get violent. You either end up hurting someone physically or mentally, or yourself. This anger issue is a little serious. Little serious? Okay, remedying it, very serious. It isn't all that easy to control, but can be done with determination and upkeep. Ask yourself, is the reason I'm angry the real issue, or just a vent through which I'm expressing myself? Often, we lash out at the wrong people for the wrong reasons. We do not direct the rage we feel in the appropriate direction. Instead, we react to a situation instead of responding to it. For example, I had this friend of mine who I relied on, who I adored for a very long time. The problem was that we both were highly emotionally short-tempered individuals, and patience and waiting were things to resolve our actions unknown to our life. Which friend are we talking about here? Oh, an imaginary one. Anyhow, there are some lines in life that should not be crossed, and once crossed, shouldn't be answered in the state of anger. But we both kept crossing that line and soon began responding to it with anger. Soon heated words were exchanged, and soon after that, our friendship turned sour and withered away. Today, we walk as mere acquaintances, while once we were connected and finished each other's thoughts. Wait, you're telling me all of this happened with an imaginary friend? Precisely. Okay, either you've gone insane or somebody's clearly lost it here. Ignoring her. When we were younger, we were given pencils so that our mistakes could be rubbed away and we could start anew. But now, we write our stories with permanent markers, and the stains of which can never be changed, that can never be forged anew. A natural reaction to pain or being hurt is anger. It's a part of instinctive animal nature of any being. We don't have complete control over it. When we perceive a danger of being hurt, the fight mechanism of anger helps us ensure our protection. The misleading element is when our mind perceives the cause incorrectly. I'm pretty sure Tanvi over here has some very weird ways to overcome that, don't you, Tanvi? Are you taking a jab at me? Do not speak up when an issue is important. It's an act of maturity to let things go, but it may be a mistake to stay silent if the cause is to feel bitter, resentful, or depressed. We de-self ourselves when we can't talk about things that matter. Strike when the iron is cold. No one thinks clearly in the midst of a tornado. So the worst time to speak up may be when you're feeling angry or intense. Take all the time in the world you need to think about the problem and to clarify your position. Ask yourselves the hard question. What is the real issue here? Where do I stand? What do I want to accomplish here? How can I take a position in a way that will maximize the chances I will be heard? Oh, I know. Get on the stage and use a mic.
Well, that is one way of gaining attention, but since normal people don't do that, let's continue with asking ourselves the hard questions. For example, how can I lower the intensity in this relationship before bringing up the difficult stuff? How can I avoid the below the belt tactics that always make things worse? And that's all the questions I have. Finally, next comes to broaden your focus. Examine all the sources of anxiety in your life. If your anger is landing in one place like a big thud, you need to pay attention to other important issues. We all have them, and most of us have more issues than Vogue. Wait, that was lame, even for you. Never mind. Hope you all know what Vogue is. It's a very popular fashion magazine, and in case you don't, leave it. We'll discuss it sometime later. Right now, let's focus on the topic. We need to focus on how much time we have for ourselves and obviously our dear friends. Do we have enough money to treat our friends in DC? Will we be able to make it before in time, or do we have to sit in the library for an hour again? Do we know what exactly we want from the future? Oh, forget future. Do we even know what assignment we have to submit before tonight? Because frankly, I don't. Think of what other issues need your best thinking. And if you can't think of those issues or simply don't want to, try to understand your part in the bigger picture. Don't try to focus on changing the other person, because arguing with someone might be like wrestling with a pig. You end up getting frustrated and dirty while the other person is enjoying the struggle without any regard for your effort. Next reason reminds us that the tortoise won the race. It reminds us to move slowly and start small. Anger propels us into quick action, but it's better to start small. It's the direction of change that matters, and not the speed of travel. I believe that at times anger cannot be controlled, but the action we take can be. So we should work harder on controlling ourselves rather than confining and controlling the beast within. Life without reason will infuriate you. It will force you to take advantage of your anger. But sometimes anger can be the fuel to drive you to pursue your goal. Anger is not always an ugly emotion. I have seen anger at times of loss of something. It even drives people to greatness. Sometimes the right provocation can motivate us to prove ourselves and forge ourselves into a person that we need to become. Yet, there are times when due to grief, the anger that consumes us becomes savage and animalistic and causes more harm to others and onto ourselves than good. You know, I've always had issues controlling my anger, especially when provoked. Really? I never thought so. For some, it's really easy to control emotions, but some require the skill of anger management. Anger management is a term used to describe the skills you need to recognize that you or someone else are becoming angry and take appropriate action to deal with the situation in a positive manner. Anger management does not mean internalizing or suppressing your anger. Anger is a perfectly normal human emotion, and when dealt with appropriately, it can be even considered a healthy emotion. We all feel angry from time to time, some more than others. Yet, this feeling leads us to say or do things that we later regret. Anger can reduce our inhibitions and make us act inappropriately. These outbursts of anger can be controlled and better directed by expressing our feelings and frustrations at the right time. We often have learned as to how to deal with strong emotions. So anger management is basically about unlearning. Why would we need to unlearn something? Can't we just add on to what we already know? If you would let me finish, I was saying anger management is about unlearning some of them, as they might be ineffective coping mechanisms, and relearning the more positive ways to deal with the problems and frustrations associated with anger is the best shot you have. There are many anger management techniques that you can learn and practice by yourselves or teach others. However, if you or someone you know experiences a lot of anger or very strong anger rage, then seeking help can be more effective. Sometimes the help you seek
may not be show immediate results, but given time, it will do you a world of good and help you moving forward in a healthy manner. But for those of you who rather self-treat than seek external help, Sandal over here may have some of the solutions for you. Well, unless you're like Tanvi and hate any kind of physical activity or regular exercise, this is a very good alternative. Hey, I exercise occasionally, sometimes, okay, maybe not so much, but if I could, I'm sure I would do. Wait, how does exercise actually help you? Oh, I get it. Like if I punch something else instead of punching someone, it would do less damage to them. It makes sense now. No, you moron. Are you even a bio student? The science behind this is that hormones that we release when we are angry, mainly cortisol and adrenaline, are similar to those produced when we are stressed to help us escape from danger. When you exercise regularly, your body learns how to regulate your adrenaline and cortisol levels more effectively. People who are physically fit have more optimum levels of endorphins. Endorphins are the hormones that make you feel good, and therefore you are less likely to feel angry, unless there are other reasons such as lack of sleep. Most of us during our more exciting parts of life are sleep deprived. Most of us even turn nocturnal. Just like when you place a nocturnal animal in daylight and pasture it, it will eventually get frustrated and snap right back at you. So sleep is an important part of life, and a good quality sleep can help combat anger. When we sleep, the body and the mind rest and rebuild damaged cells and neural pathways. We all know that people often feel better after a good night's sleep. The optimum level of good quality sleep is about 7 hours a night. However, everybody is different and you may need more or less of this. Well, I don't even get 5 hours of sleep. I'm normal. Well, nobody asks you to do your work at the last minute. And what would you call all those weekends when all you do is to sleep? Rejuvenating time, to keep myself fresh for the next week. Sleep doesn't work like that, and you cannot simply not sleep for a while and then binge sleep a whole day away. That would lead to further disturbances in your sleep cycle and make you even more frustrated and easy to pester. I'm sure you already know how to overcome these situations, don't you? Yep. What I plan to do is plan different conversations. If I was worried about having a conversation that may leave me feeling angry, then I would try to take control of the situation. I would make notes beforehand, planning what I would want to say in a calm and assertive manner. That way, I am less likely to get sidetracked during my conversation if I remember the points I make. Here, we'll stop for a small break. You're tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with Tanvi and Sandal. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle home. Wiggle man, wiggle man, wiggle home. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Well, we
weekend I go. They run to you and they clamor you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. 'Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a love and heart. 'Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and Wiggle man. little eyes, those little teeth. Don't they make you smile? Don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. run to you, they climb on you. Know you want them so, and they can feel it too. Wiggle man. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green. Welcome back. You are tuned to 90.8 VIT Community Radio. This is the Silver Lining Show with Sandal and Tanvi. Today, we are discussing anger management. We are discussing the solutions to anger management right now. Solutions are more important than problems. It can be helpful to identify what made you angry in the first place. However, it is more important to focus on a way to resolve problems so that they don't arise in the future. Express yourself. Wait until you have calmed down from your anger. Then express yourself in a calm and collected way. You need to be assertive without being aggressive. Don't hold grudges. We all need to accept that everybody is different and that we cannot control the feelings, beliefs, or behavior of others. Try to be realistic and accept that people are the way they are, not how we would like them to be. Being resentful or holding a grudge against somebody will increase your anger and make it more difficult to control. You cannot change how other people behave or think, but you can change how you deal with others but working on a positive attitude. Pick your time. Avoid conversations that may make you angry when you're feeling tired, distracted, or stressed. We are more likely to feel and behave in an angry way when there are other worries on our minds. Sarcastic humor is easy to use when angry. Resist the temptation. Do this and instead of work on introducing some good humor into potentially difficult conversations. It can introduce some humor, then resentment will be reduced and your mood would be lifted. The simple act of laughing can go a long way to reduce anger, especially when it's over a longer term. Beware that although laughing can help you feel better, you need to make sure that there is no danger of any kind of misunderstanding. Breathe slowly and relax. Try to reverse physical symptoms of anger by practicing some simple breathing exercises. Breathing exercises can help you relax and slow your heart rate to a more normal level. When you start to feel tense or angry, try to isolate yourself for 15 minutes and concentrate on relaxing and calming and steadying your breath. Inhale and exhale 3 to 4 times in a row. Count slowly to 4 as you inhale. Count slowly to 8 as you exhale. Focus on the feeling of air moving in and out of your lungs.
Concentrate and feel your ribs slowly rise and fall as you repeat the exercise. Stop and revert to normal breathing if you start feeling dizzy at any point of time. I totally agree. I mean, if you feel dizzy, you should stop. Otherwise, you will not only knock the anger out of you, but you will also be knocked out. Just saying. Thanks for that wonderful bit of insight. But in all honesty, aggression is a complex subject because what one person sees as an acceptable form of expressing anger or frustration may be seen by others as a violent act. Although aggression appears easy to recognize, defining it proves more difficult. The difficulty appears to lie in distinguishing between acceptable aggressive behavior, which can occur when individuals are angry or frustrated, and violence, which involves the use of physical force and inflicts damage or injury to a person or property. In 1976, Moyer argued that aggression may be no more than verbal or symbolic, but violence denotes a form of human aggression that involves inflicting physical damage on person or property. Human physiologists have made this distinction by classifying aggression as natural or positive aggression, which is aimed largely at self-defense, combating prejudice or social injustice, or pathological aggression, which results when an individual's inner nature has become twisted or frustrated. Wow, that took a philosophical turn really fast. I thought we were trying to keep it cool and easy, There. But aggression can be really hard to comprehend to those on the receiving end of the spectrum. Types of behavior that may be considered aggressive include shouting, swearing, verbal threats, abusive calls, emotional abuse, sarcasm. By that standard, you're a very abusive person. Your use of sarcasm is off the charts for a normal person. And what would you know about being a normal person? Everything. I mean, maybe I'm born with just a natural knack for sarcasm. There are a number of theories which attempt to explain aggression by suggesting that aggressive behavior occurs because each individual is born with an aggressive instinct. Maybe that's what I have, but instead of aggression, I have awesome control over sarcasm. Sure, believe whatever you want to. I will. Such theories suggest that aggression is innate, that is, inborn, and therefore unavoidable. Outlets such as competitive sport and creative pursuits serve to reduce socially unacceptable aggressive behavior. Frustration is a major factor in aggression. Aggression occurs as a result of frustration. The inference is that if individuals are frustrated in achieving their aims, the most likely response is aggression. Such individuals are motivated to be aggressive towards whoever or whatever is standing in their way. While frustration often leads to feelings of aggression, critics of this theory have argued that it does not explain all the causes of aggression. Let's now see aggression as a learned behavior theory. The theory of aggression as a learned behavior is called the social learning approach. This theory argues that aggressive behavior is not inborn. Rather, it is something that is learned, either through direct experience or through observation or imitation of others. The more that an individual's aggression is rewarded, perhaps by getting what is wanted or by parental approval, the more likely that person is to be aggressive in future. In order to understand aggression in others, it is useful to consider your own feelings of aggression, as this varies from person to person. Reaching an awareness of your personal experience will help you to monitor and control your reaction to aggression in others. People are both physically and emotionally affected by aggression. Emotions can alter their physical state. For example, when feeling angry, your muscles tighten and the heart beats faster. Another thing that is very common when we are angry is an urge to shout. Yelling or raising your voice can be a method used to control the situation and dominate another person. You get loud to force the other person into submission to listen to what you have to say.
This in turns tell them to comply with what you want, and otherwise the consequences will be punishing. However, listening rarely occurs during a submissive state. Rather, the listener is waiting for the speaker to pause in order to lash out with a rebuttal defense against this verbal attack. For many, shouting justifies the use of force, as they respond to a verbal assault with physical force in an attempt to preempt the threatening behavior by another person. Therefore, it is important that you regulate your voice to a volume or tone that does not imply aggressive behavior or dominance over the other. Make sure you think about whom and how to express your anger, and take care that you aren't just dumping your anger on people closest to you or on people who are less powerful than you. And one more thing that sometimes helps is to write things down. What is happening in your life? How do you feel about things that are happening? Writing about these topics can sometimes help give some distance and perspective and help you understand your feelings. Work out some options for changing your situation. Notice the things that happen to you and to your body that tell you when you're getting angry. For example, heart pounding, face flushed, sweating, jaw tense, tightening in your chest, gritting your teeth, etc. The earlier you can recognize these warning signs of anger, the more successful you will probably be in calming yourself down before anger gets the better of you. Use your imagination to practice your anger management strategies. Imagine yourself in a situation that usually gets off your anger. Imagine how you could behave in that situation without getting angry. Think about a situation where you'd get angry. Replay the situation in your mind. Imagine resolving the situation without anger. Try rehearsing some anger management strategies with a friend. Ask them to help you enact out that situation so that you can practice other ways to think and behave. Practice saying things in an assertive way. And if you still think it's not working out, you can always seek help from a psychologist. Your psychologist can access your anger and see if it's anger that the problem is or something else. He or she will help you to understand your anger. Together, you can work out on how to get what you want in a better way. They can also advise you about other resources to help you manage your anger, such as support groups, books, and courses. Your psychologist can also help you manage other problems that may be associated with anger, such as depression, violence, or difficulties in your personal relationships. And this will help you to be a better and pleasant person, not only to others but internally as well. And once this happens, you will see and feel the change. So that's all, guys, for today's show. You're tuned to 90.8 VIT Community Radio, and this was the Silver Lining Show with Tanvi and Sandil. Welcome to Experts Talk in VIT Community Radio 90. Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is Harshini Reddy hosting the show Experts Talk. Today we have Dr. Selvanathan, dentist in profession. Dr. Selvanathan sir has his own dental clinic in the name of Swasthya Dentic, who is also a faculty of the Heart of Living Foundation, which is founded by his Sri Ravi Shankar ji. Welcome to our show, sir. Hi. So why did you name your clinic as Swasthya? See, Swasthya is a Sanskrit word, and Swasthya means disease-free, healthy state of being. So I felt it could be the best word for my clinic. Okay, sir. So how long are you associated with this organization, and what do you do basically? For the past 6 years, and I travel and teach people pranayam, yoga, meditation, life skills from the age group of 7, like school-going kids, teens, college-going youth, and above 18 basically.
From when did you started doing it? For the past 6 years. Sir, so when is it important to handle our mind? Now? Yes. So it means we should handle our mind in all time. Now. When we can live this now, easy to handle the mind. Okay, sir. So how to handle one's breath? Breath? Breath. We have to breathe properly. Okay, sir. So how to handle our body? See, at the level of bodies, it needs some effort. Do you agree? Yes. You go to gym, We need some effort. we need some effort. And at the level of mind, we don't need an effort. Yes. Do you see this? But what happens generally? We don't put any effort in the body, and we keep putting a lot of effort at the level of mind. Yes, sir. So is there any benefits doing these yoga? Yes, What all? If you do any? some movements in the body, which you generally don't do. Okay, so is there any methods to relieve stress? Yes. See, you tell me what is the reason for stress. When you feel stressed. If I didn't do any work on time? Okay. So what happens when you feel stressed? What happens to the body? I couldn't think what should be done next. What happens to the body? Body. At the level of body, what happens when you are stressed? Not energetic. Okay. Confused. And at the level of mind? Confused. Confused. And what happens to the breath? Not Stress means what? When you are not natural. natural. Okay. So when you are stressed, for an example, when you get angry, what happens to the body? Feels different. Yeah, what? The temperature of the body is little? Changes. How it changes? It's changed to hot or cold? When I'm happy, it's cold. When I'm angry, it's hot. When you are angry, it's hot. Okay, so there is a definite change in the body. Yes, sir. Temperature of the Yes, body. sir. What happens when you are sad and depressed? You feel very cold, Cold. and sweaty fingers. Yes, sir. Yes? Yes. Okay. What happens when you're so happy? I feel good. You feel good. That's it. Yeah. Yes. So there is some difference at the level of body. What happens to the mind? Say when you are angry, what happens to the mind? I'll get yell at people. Okay. Then what happens when you are depressed at the level of mind? I'll be very quiet, silent, thinking what should be done. So there is a definite difference at the level of Change. mind also. Have you noticed what happened to the breath? No, sir. Say when you are angry, how's your breathing? I'll breathe fast. Faster. Breath will be little hot. Okay. Okay or Yes, yes? yes. Okay. So what happens when you are so depressed? At the level of breath, what happens? Cold, maybe. How is your breathing? You feel so shallow, difficult to breathe? Yes, sir. Yeah? Okay. So there is a definite change at all levels like body, mind and breath. So when you are not natural, that is when you feel stressed. So we should be natural enough so that we don't get stressed easily. Yes? Even if we are very stressed, we should be natural. Yes. How can it happen, sir? See, there are only two ways to handle this. Okay? When you call a situation stress, see you have too much of work to do at short time. Yes. That time you call it Stress. Or you don't have enough time to do things. We'll feel stressed. You feel stressed. Do you see the difference? See, you have too much things to do at Short time. Or you want to do so many things to do at once. Okay. See, you need to do lot of things in your life. Yes? But we have so little time. So when you want to do so many things in so little time, that's when you feel stressed. Yes. Yes? So we have only two options. One is to increase time. Is it possible? No. No. And also to decrease the number of works. Is it possible? Depends on the work we have to do. Okay, but like see morning you get up, go to college, study. Exams. Cash. Can you change this? No. No. So if you want to do things efficiently, what is required? Enough time and practice. Along with energy. Yes. If you want to do something, you need what? More energy. More energy. So you have only two things to do. Either you have to decrease the number of works or to Or I should increase have more enough energy. more to- enough energy. That's it. Okay, sir. Sir, difference between body and mind. What is it? I said already, mind, at the level of mind, you need some effort. Okay? At the level of body, Energy is required. no. At the level of body, you need effort. Yes? Yes. At the level of body, you need some effort. You go work on the gym. So there is some definite effort needed. But at the level of mind, we don't need any Any effort. effort.
Sir, but why is it so difficult to control mind, even if we don't need enough effort to? See, you cannot handle mind directly. How can it be handled if... Okay, keep your eyes closed. Okay. Let's everybody keep our eyes closed. Dear listeners, please close your eyes. Let's keep our eyes closed. We are on the sea. Okay. Beautiful evening. Okay. Do not look at the monkey, which is eating 2, 3, 4 bananas. People are lying down. People are walking. But do not look at the monkey, which is having the red cap on top of its head. Don't look at the monkey. Sir, Open your eyes. Now tell me what happened. I looked at the monkey. Why? Because at the level of mind you put so much of effort. But in life, you cannot directly handle mind. See, for an example, have you seen people flying kites? Yes, sir. Yes. So, a person with this body, with the help of thread, handles the kite. So, is it possible to handle the kite directly? No, No. sir. So, what do we need? A string. A string. Similarly, this body, if it has to efficiently handle the mind, it needs a string. That string is the breath. Okay. Sir, what is the science of breathing? See, science of breath is very simple. You know, the recent studies have shown that we use only 30% of the lung capacity for breathing. But the most important thing is 90% of the toxins gets eliminated from the body through breath. Okay? Yes, You see this interesting? Yes, sir. Yes, Sounds but interesting. what have we done to increase the efficient way of breathing? Breathing. Not much. Yeah? Yes, sir. So if we can put some attention on the breath and if we can increase the level of breath, then the more level of toxins gets released out of the body and each and every cells gets rejuvenated with more of oxygen. So that's how, Science behind breathing. yeah, that's the science behind breath. Yes, sir. Sir, so you spoke about energy and also from where do we get energy? Okay, see what happens if you don't eat for 5 days. We won't have enough energy to walk also. So we need food. Yes, sir. Yes. What happens if we don't sleep for 5 days? We won't have enough energy. Yes. What happens if we don't breathe for 5 minutes? Is it possible? So breath is definitely a third source of energy. And have you seen sometimes you're so stressed and worried? Okay, the situation around us has not changed much. But suddenly some of our friend calls and tells some good news. You feel suddenly energetic. Happy. So the state of mind. So these are the 4 sources of energy. Unfortunately, we are not using the third and fourth source of energy. So everybody is eating food. Yes. Everybody is sleeping well. Sleeps. So the first 2 sources, we effectively utilize it to the fullest. Yeah. But have we learned the efficient way of breathing? No. No. Have we learned an efficient way of managing the state of mind? No, sir. So the secret behind the highest energy levels and a mediocre energy levels is tapping the third and fourth source of energy. Okay. Yes, sir. So what is meditation basically? See, meditation is, you tell me what do you think meditation is all about. Silent. Okay. Silence. Okay. Thinking on a particular thing. Thinking on particular thing, focus. Okay, focus. Then? Concentration. Yes. Okay. Then? See, actually, whatever generally we think that it is meditation, it is actually not meditation. See, we say focus, concentration, all these things. But actually, those things are the benefits of meditation. What actually meditation means? Meditation is doing nothing. An art of doing nothing is called meditation. Sitting quietly is not doing nothing. Sitting is also an act. Yes, so that's what I'm asking. So it's an act. It's an art of doing nothing. So in the meditation, there are 3 important things. Okay. I do nothing. I want nothing. And I am nothing. In this state, what happens? We go deeper. Okay. In that state. So the benefits of meditation is actually deconcentration. Okay. See, the process of meditation is what? Deconcentration. The benefits are concentration Concentration focus, and being focused. and happy, all these. Yes, so why should people meditate? So that you focus, concentrate on things what you do, and you know a way of eliminating the stress, basically to go deep within yourself. So what is the difference between person who meditate and who doesn't? You tell me. Have you seen people screaming and yelling at things for even a simple Yes, sir. reason? Including me.
And have you seen somebody who's so serene and calm, poised, even at the difficult situations? So if you observe the person who meditate, they efficiently manage the mind and they could able to live in that moment. Okay, they could realize, oh, this is what happening. Okay. What I can do to change or bring some change or influence the situation. That clarity of mind you get with meditation. Somewhere this art of handling the mind effectively is missed. That's when one needs to meditate. Sir, is this behind a cause for violence? Cause for violence, see, when we don't have the belongingness and when we don't know how to handle the mind. Situations, okay. Yeah, simple. Okay, sir. See, when we know to eliminate stress from us, then violence will cease. Okay. Sir, what is the experience of yoga in your personal life? My life, see, at the level of body, I become more fitter. At the level of mind, mind became very sharp. And intellect is, when the mind is calm, then intellect acts properly. Okay. So you can make, see, if I want to say 3 things, the benefits of yoga, what I practice, I could able to concentrate, my confidence has increased, and my clarity of thoughts. Okay. Sir, if you don't mind, could you please guide our listeners with simple breathing techniques? Yeah, it's very easy actually. What we're gonna learn now is an alternative nostril breathing. Especially you can do this when you are, little stressed while during an exam or interview. Yes, sir. Or even before the public speaking. So it's a very simple technique. We can keep the left hand on top of the knees in this posture where the thumb and the index finger touches, and it's like a posture like how you say for super awesome. Super awesome. Yes, sir. You touch your thumb and the index finger. Okay, keep that on top of the left knee with the palm facing the skies. Yes, sir. And on the right hand, split open the thumb and make a gentle gap or create a space between the middle finger and index finger. Okay. So that an index and middle finger are together. There is a space and then there is a junction and our ring finger and little finger are together. So place the index finger in between the eyebrows, thumb on the right nostril, ring finger on the left nostril. What we're gonna do is just close the right nostril, breathe out through the left, breathe in through the left, can close the left nostril, open the right, breathe out through the right. Just continue this for 30 seconds. And after breathing out through the left, you may slowly relax. You may open your eyes. Yes, sir. What happened? It feels good. Just 2 minutes of small attention on the breath, and if can change the way how we breathe, can influence our mind in a bigger way. Yes, sir. It definitely feels good. Sir, and now we are going to have a 2 round of rapid fire questions. Okay. In the first round, I'll be asking about basic thing about what you do. Sir, so the first question is how and where pranayam works. How pranayam works? See, pranayam is 2 words. Prana Yes, sir. and ayam. What is prana? Life force energy. Okay. Basically. Ayam means giving direction to it. Okay. Yeah. So what is pranayam now? Giving Guiding life force energy in a particular direction. Yes, sir. Okay. So from where? How it guides basically? Where it works? See, pranayam, when we do pranayam, we're going to direct this life force energy within the nervous system. See, it said that there are thousands of nadis in the body. So in each and every nadi, it's going to penetrate, give this life force energy. As simple as that. And we feel energetic? Of course. Yes, sir. So the second question is how and where yoga works? Yoga works on 3 levels. At the level of body, mind and breath. It keeps the body fitter and increases the breathing efficiency. And at the level of mind, you feel that calmness, serenity and clear state. Okay, sir. So the third question is how and where meditation works? Meditation works at the level of mind. It helps you to go deep within oneself. Yes, sir. Difference between science and spirituality. Science need a proof, then you get a faith. Spirituality is you have faith to get the proof. Yes, sir. Next question, definition of life. See, what is the first act of life? Baby starts crying. Before that, it takes a breath. Breath. Yeah? Yes, sir. And then it starts crying. Crying. People around us are happy. Happy. Yeah? So what is the last act of life? Leaves out breath. Yeah, breath out. So a definition of life
lies in the space in between a breath in, Breath in and a breath out. Okay. So, sign of success? A smile which cannot be taken away by anybody at any time, at any situation, for any reason. Okay, sir. So, the first round is over. Moving on to the second round of rapid fire. It will be like you have to answer in one sentence for the following words which I ask. So, the first question is body, Which needs no proof. breath, Without that we cannot exist. mind, That which perceives information, intellect, which discriminates, memory, which stores. ego. One who is asking this question. Sir. Okay, self. When it transcends all these. Okay, so it was very nice. And sir, so can you give us an experience of meditation? Okay, it's very easy. Let's keep our eyes closed. Okay. Take a deep long breath in. Breathe out. One more deeper breath in. Breathe out. Observe this breath. Breathe in and breathe out. Every incoming breath gives energy to the body. You take a breath in. Feel this energy and breathe out completely. Every outgoing breath gives relaxation to the body. Just become aware of the noises which is happening around us. People talking, movement of the fan. Become one with this environment. You can take a breath in and breathe out. Just become aware of your body. Drop the whole weight of the body in the place where we are sitting. Take a deep long breath in and breathe out. Become aware of the thoughts, good thoughts, bad thoughts. Do not resist, just welcome the thoughts. Become aware of it. Take a deep long breath in and breathe out. Become aware of your feelings, like pain in the body or comfort. Take a deep breath in, breathe out. Observe your feelings. Observe the sensations. Observe your thoughts. Observe your body. Observe your breath. Breathe in. Breathe out. Whenever you feel complete, the beautiful smile, very slowly and gradually, you may open your eyes. Sir, to be very frank, I really feel great doing this. Hope the listeners also would have enjoyed the same like me. And moving on to the last question, sir, it's an open challenge for you. Okay. You should have one answer for this question. What do you do as a dentist and what do you do as a pranayam and yoga teacher? Answer should be one. Bring an inner smile through meditation pranayam. Okay. Create an outer smile, brighter smile through dentistry. Yes, sir. I take care of their dental hygiene along with the mental hygiene. Sir, thank you so much for sharing your thoughts and wonderful messages with us. It was such a pleasure having you in our show, sir. Hope all the listeners would have had a good time. So wish you all a great success. Thank you so much, sir, for sharing your thoughts and wonderful messages with us. It was such a pleasure having you in our show. Thanks for this opportunity. I too enjoyed being here with all of you. Yes, sir. So, dear listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is Harshini signing off with Dr. Selvanathan today. Stay tuned until I catch up with you all with another expert in next Experts Talk. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to
terrorism or gang violence, விஐடி பண்பலை entire 90.8 country கேட்டுட்டு would இருக்கீங்க. be நான் up in உங்க ஆர்ஜே arms ஆனந்த். and பள்ளி it would be the கல்வித்துறை leading வேலூர் story every மாவட்டம் day and மாநில night. அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 ஆண்டுக்கான நடத்திட்டு இருக்காங்க. இங்க நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்துல நம்ம கூட சதுரங்க போட்டிகளோட ஒருங்கிணைப்பாளர்கள் Latika இருக்காங்க. belongs to a அவங்க poor கிட்ட தான் இப்ப family பேச of போறோம். Dash வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் She completed her சரஸ்வதி சார், மாவட்ட graduation உடற்கல்வி and is working as a ஆய்வாளர், teacher வேலூர் in a மாவட்டம். school இந்த in சதுரங்க Mahanagar போட்டிகளானது city. 2011 ஆண்டு முதல் வந்து Coming from a பள்ளிக்கல்வித்துறையில well-off family, வந்து தமிழக also அரசால working in the same அறிமுகப்படுத்தப்பட்டது. school as a இந்த teacher. ஒரு விளையாட்டுல They மட்டும்தான் both are in பார்த்தீங்கன்னா love and 11 are planning to வயதுக்குட்பட்ட marry அந்த each சின்ன other. குழந்தைங்க கூட பங்கு பெறுவாங்க. இதுல 4 கேட்டகரி ஆஃப் குழந்தைங்க பங்கு பெறுவாங்க. 11 வயதுக்குட்பட்டோர், 14 வயதுக்குட்பட்டோர் மற்றும் 17 வயதுக்குட்பட்டோர், இறுதியாக 19 வயதுக்குட்பட்டோர். Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. I'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a 2-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week?
I love you, Betty, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Betty, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj, please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Betty! Hello. Hello. Police team and girls dad in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. விஐடி பண்பலை 90.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த். பள்ளி கல்வித்துறை வேலூர் மாவட்டம் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 ஆண்டுக்கான நடத்திட்டு இருக்காங்க. இங்க நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்தில் நம்ம கூட சதுரங்க போட்டிகளோட ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இப்போ பேச போறோம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரஸ்வதிங்க சார். மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர், வேலூர் மாவட்டம். இந்த சதுரங்க போட்டிகளானது 2011ஆம் ஆண்டு முதல் பள்ளிக்கல்வித்துறையில் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஒரு விளையாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 11 வயதுக்குட்பட்ட அந்த சின்ன குழந்தைங்க கூட பங்கு பெறுவாங்க. இதில் 4 கேட்டகரி ஆஃப் குழந்தைங்க பங்கு பெறுவாங்க. 11 வயதுக்குட்பட்டோர், 14 வயதுக்குட்பட்டோர் மற்றும் 17 வயதுக்குட்பட்டோர், இறுதியாக 19 வயதுக்குட்பட்டோர்னு 4 பிரிவுகளில் போட்டி நடைபெறும். ஒவ்வொரு லெவலும் பார்த்தீங்கன்னா முதல்ல குறுவட்டம் அளவில் ஜோனல் லெவலில் ஒரு போட்டி நடைபெறும். இந்த ஜோனல் லெவலில் முதல் 3 இடம் பிடிக்கிறவங்க மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு வருவாங்க. மாவட்ட அளவிலான முதல் 3 இடம் பிடிக்கிறவங்க மாநில போட்டிகளுக்கு தகுதி
பெறுவாங்க. இப்போ 38 மாவட்டங்கள்லேருந்து சுமார் 1000 மாணவர்கள், சரியாக சொல்லணும்னா 916 மாணவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட பெற்றோர், ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள் அனைவரும் இங்கே வந்து ஒருங்கிணைந்து இந்த விஐடி வளாகத்தில் இன்னைக்கு கூடியிருக்காங்க. இது ஒரு பெரிய நிகழ்வு. இவ்வளோ பெரிய நிகழ்வு வந்து சரியாக நடக்கணும்னா நமக்கு சரியான இடவசதி வேணும். அந்த இடவசதி வந்து விஐடி நம்ம வந்து உதவி புரிந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய அண்ணா அரங்கத்தை வந்து ஒதுக்கீடு செய்து இதில் தான் இந்த போட்டிகள் நடக்கிறது. இன்று காலை முதல் மாலை வரை, மாலை 6 மணி வரை இந்த போட்டிகள் நடைபெறும். தொடர்ந்து 6 சுற்றுகள் நடைபெறும். 6 சுற்றுகளில் வந்து வெற்றி பெற வந்து முதல் 5 இடம் பெறுவர்கள் அடுத்த லெவலான தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெறுவாங்க. இது நேற்று முதலே வந்து மாணவ மாணவியர்கள் அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வருகை புரிய ஆரம்பித்தனர். காலை 7 மணிக்கு இங்கே விஐடி வளாகத்துக்குள்ள அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் பயிற்றுனர்களும் வருகை புரிந்தாங்க. இந்த போட்டிகள் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. நன்றி மேம். இப்போ சதுரங்கம் அப்படின்றது இந்தியாவில் தான் உருவான ஒரு போட்டி. ஸோ இந்த மாதிரியான போட்டிகளை நடத்தும் போது மாணவர்கள் மத்தியில் எந்த அளவில் வரவேற்பு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சதுரங்க போட்டிகள் வந்து பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய பெரிய மறுமலர்ச்சி கூட சொல்லலாம் சார் விளையாட்டுத் துறையில். ஏன்னா முதல்ல சொன்னபடி 11 வயதுக்குட்பட்ட மாணவர், ஏன்னா எல்லா விளையாட்டுமே வந்து 6ஆம் வகுப்புலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நாங்கள் போட்டிகளவே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆனால் சதுரங்கம் மட்டும்தான் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் முதலே பங்கு பெறலான்ற ஒரு கொடுத்துருக்கு. இது என்ன கொடுக்குன்னா ஒரு அந்த குழந்தைங்களுக்குன்னா ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். நாங்களும் ஒரு ஸ்டேட் லெவலில் வர பங்கு பெற்றோம், மாவட்டம் வெற்றி பெற்றோம் அப்படின்ற பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும் சார். ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்க அந்த போட்டி மனப்பான்மை, அந்த வெற்றி தோல்வி எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகக்கூடிய மனப்பான்மை எல்லாம் வளர்க்கக்கூடியது. அந்த சின்ன வயசுக்குள்ளவே 10 வயசுக்குள்ளவே இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த விஷயம் வளர்ந்து வருதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார். ஏன்னா உடற்கல்வியால் தான் என்னை பொறுத்தவரை உடற்கல்வி துறையாக சொல்கிறேன்னா மாணவர்களை ஒழுக்கத்தை வழி நடத்த முடியும் சார். ஏன்னா விளையாடும் போது மட்டும்தான் வேறு எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது. கலர் டிஸ்கிரிமினேஷனும் வேறு என்ன ஏற்றத்தாழ்வுகளும் எதுவுமே இல்லாமல் அவங்களோட ஒரே கோல் வந்து அவங்களோட கேமை வின் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதனால் அது பெரிய ஒருங்கிணைப்பு கொடுக்குதுங்க சார். வரக்கூடிய டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வந்து வருகை புரிய போகிறாங்க. 26 முதல் 30ஆம் தேதி வரை தேசிய அளவிலான சதுரங்க போட்டிகள் நம்ம வேலூர் மாவட்டத்தில் தான் நடைபெற போகிறது சார். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க மேம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சதுரங்கம் சார்ந்த இன்னும் பல போட்டிகள் நம்ம வேலூரில் நடக்கணுன்றது விஐடி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றி. இன்றைக்கி நம்ம மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 நடைபெறக்கூடிய இடத்துல இருக்கோம். நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்தில். ஸோ இப்போது முதல் சுற்று முடிவில் வெற்றி பெற்ற ஒரு பார்ட்டிசிபெண்ட் நம்ம கூட இருக்கிறாரு. அவரோட பேர் எஸ் விஷாகன். அவர் தேனியிலேருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட அவருடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். வணக்கம் விஷாகன், எப்படி இருந்தது இந்த போட்டிகளில் பங்கேற்கும் போது உங்களுக்கு? ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு சார். ஆப்போனண்ட்டு எனக்கு ஈக்குவலாக விளாண்டாங்க. ரொம்ப பயத்திலே இருந்தேன். அப்புறம் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணோடனே கொஞ்சம் கேம் என் பக்கம் திரும்பிடுச்சு. உங்க கூட விளையாண்ட அந்த நபர் எங்கேருந்து வந்திருந்தாங்க சார்? அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து வந்தாங்க சார். அப்போ அவர் கூட விளையாடும் போது உங்களுக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம்னா எதை சொல்லுவீங்க சார்? அவங்க ஓப்பனிங்கே பெட்டராக பண்ணாங்க. எனக்கு அந்த ஓப்பனிங் தெரியாது, பட் ஆனாலும் கொஞ்சம் சமாளித்து வந்துட்டு. நீங்கள் எத்தனை வருஷமாக சதுரங்கம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? செஸ் 2 இயர்ஸ் ஆக போகுது சார். 2 வருஷமாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க? யார் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? சைத் மைதுன்றவங்க வந்து தேனியில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் செஸ் அகாடமின்னு வச்சுருக்காங்க சார். அவங்க தான் சார் கற்றுக் கொடுத்தாங்க. 2 வருஷம் அவங்க கூட தான் சார் போகிறேன். அப்புறம் நான் ஃபோனில் ட்ரைனிங் எடுப்பேன் சார். அப்புறம் மேக்னஸ் கால்சன் மேட்ச் அவங்க அது மாதிரி பார்ப்பேன் சார். மேக்னஸ் கால்சனோட மேட்ச்லாம் பார்த்து தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன்லாம் வந்துருக்குது. வேறு யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால்? எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் சார். அவங்க செஸ் விளையாடுவாங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த செஸ்ஸில் என்ன மாதிரியான ஒரு சாதனையை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு பிரக்னான் அந்த மேக்னஸ் கால்சன் கூடலாம் போய் விளையாடணும்னு ஆசை சார். சர்வதேச அளவில் உங்களுடைய சதுரங்க போட்டியை வந்து கொண்டு போகணும்னு விருப்பப்படுறீங்க. விஐடி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். விஐடி பண்பலை 90.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு தமிழ்நாடு மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 ஆண்டுக்கான போட்டிகள் நடைபெற்று இருக்கு விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்தில். ஸோ இப்போ நம்ம கூட நாகப்பட்டினத்திலேருந்து இந்த போட்டிக்காக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேம், உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க. என் பேர் ஆர் சரோஜினி. நான் உடற்கல்வி இயக்குனராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். நடராஜன் தமைந்தி மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினம். இப்போ நாங்கள் நாகப்பட்டினத்திலேருந்து கேர்ள்ஸ் டீம் நாமளும் 12 பேர் அண்டர் 11, 14,
17, 19 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எடுத்த பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பாய்ஸ் டீம்லேருந்தும் அண்டர் 11, 14, 17, 19 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்தவங்கள மொத்தம் 12 பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ மாணவர்களுடைய இந்த சதுரங்க போட்டி மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அது உங்களோட மாணவர்கள்ட்ட எப்படி இருக்குது, பொதுவாக மாணவர்கள்ட்ட எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ரைட்டு. இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் வந்து இந்த செஸ்ஸை வந்து அதிகமாக வந்து இது பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ என்ன ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னா பிகினிங்கில் ஜூன் மந்த்லேயே வந்து இன்டர் ஸ்கூல் நடத்தணும். இன்டர் கிளாஸ், அதாவது ஒரு ஸ்கூல்னால் எல்லா ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் விளையாட தெரிஞ்ச மாணவர்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு போட்டிகளை நடத்தி அதுலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை எடுத்து அவங்கள தான் மாவட்ட அளவில் போட்டிக்கு அனுப்புறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள எல்லா பசங்களுமே வந்து மேட்சஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் 2000 பசங்க இருக்காங்க. மொத்தமாக வந்து 6th to 12th கிளாஸ் வைஸு நாங்கள் நடத்தி அப்படி வந்து எடுத்து தான் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 850 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இன்டர் கிளாஸ் டோர்னமெண்ட் நடத்தி அதுலேருந்து பெஸ்ட்டு 3 தான் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்தோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜோன் நடத்தி டிஸ்ட்ரிக்ட் நடத்தி இப்போ ஸ்டேட்டுக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளை வந்திருக்கோம். இப்போ ஸ்கூல் லெவலில் நடந்த போட்டிக்கும் ஸ்டேட் லெவலில் நடக்கிற போட்டிக்கும் வித்தியாசம் இருக்கும். மாணவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து கோச்சிங் போயிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் சப்போர்ட் நிறையவே இருக்காங்க. அது மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க அடிஷ்னலாக வெளியில் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து இந்த மேட்சஸை வந்து இந்த மேட்ச் எப்படியாவது நம்ம எடுத்துடணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இந்த மேட்சஸ் எடுத்தால் அவங்களுக்கு அது ஒரு இன்னும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மேட்சுமே நல்லா ஆடணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் பிள்ளைங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நான் பிஇடிஸும் சரி பிடிஸும் சரி அவங்களால என்ன முடியுதோ அந்த அளவுக்கு அவங்களும் கோச்சிங் கொடுத்து ஃப்ரம் ஸ்கூல்ஸ்லேருந்து பசங்களாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். உங்களோட சைட்லேருந்து நீங்கள் எப்படி அவங்கள ஊக்குவிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் மேம். நாங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 7th 8th பீரியடு வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம். அது இல்லாமல் பேரண்ட்ஸ் வில்லிங்காக இருந்தாங்கன்னா வெளியிலையும் கோச்சஸ் போகிறாங்க. வெளியில் கோச்சிங் வந்து சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கும் தனியாக போகிறாங்க. அந்த மாதிரி போக முடியாத பசங்களை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஸ்கூல் லெவல்லையே கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் சார். மாணவர்கள்ட்ட இந்த சதுரங்க போட்டிகளோட ஆர்வத்தை இன்னும் அதிகரித்துக்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தமிழ்நாடு மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 ஆண்டுக்கான போட்டிகள் நடைபெற்று இருக்கக்கூடிய விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்தில் தான் இருக்கும். நம்ம கூட முதல் சுற்றுல வெற்றி பெற்ற ஒரு போட்டியாளர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து ரோகிணி. எங்கேருந்து வரீங்க? காஞ்சிபுரம். ஸோ எத்தனை வருடங்களா நீங்க இந்த செஸ் விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாடுறேன், அதாவது 7 வருஷமா விளையாடிட்டு. 7 வருஷமா விளையாடிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த செஸ் விளையாடணுன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு? முதல்ல அந்த காயினை நவுத்திருப்பீங்களா, அது எப்போ நடந்தது? அது வந்து அப்பா மூலயமா லீவு நாளெல்லாம் சும்மா இருக்கிறது வழி செஸ் போர்டு வாங்கி கொடுத்து அவர் தான் சொல்லி கொடுத்தார் ஸ்டார்டிங். அதனால தான் நாங்கள் இப்போ இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ முதல் சுற்றுல இப்போ வெற்றி பெற்றிருக்கீங்க, அடுத்தடுத்த சுற்றுகளையும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனால் முதல்ல இந்த ஒரு செஸ் போட்டியை பார்த்த உடனே எப்படி இருந்தது? இங்கே அரங்கம் பெருசு, ஸோ நீங்கள் வீட்டில் விளையாண்ட அந்த அனுபவத்துக்கும் இந்த அனுபவத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? 1000 பேர் வந்திருக்காங்க. நானே லைட்டாக பயந்தேன், பட் போக போக நார்மலாக ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட இந்த எக்ஸைட்மெண்ட்ன்றது எந்த லெவலில் இருந்ததுன்னு சொல்லுங்களேன். ஆடிட்டோரியம்லாம் பார்த்தோன்னே செம்ம பெருசாக இருந்துச்சு. சரி, எல்லாம் நம்மள மாதிரி தான். நானே கொஞ்சம் எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டேன், பயமாக தான் இருந்துச்சு. என்ன ஆகணும்னு விருப்பப்படுறீங்க இந்த செஸ் மூலமாக? செஸ்ஸில் வந்து நான் இந்தியாவுக்காக விளையாடணும், சர்வதேச அளவில் பங்கேற்கணும்னு விருப்பப்படுறீங்க. சரி, இந்த செஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்களேன். அதான் நான் செஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பொறுமையாக இருக்கேன். எந்த விஷயம் செஞ்சாலும் அது பொறுமையாக யோசித்து செய்கிறேன். அது வந்து செஸ் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. உங்களோட வாழ்க்கையில் இந்த சதுரங்கம் இன்னும் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் விஐடி பண்பலை சார்பாக. ரொம்ப நன்றி. விஐடி பண்பலை 90.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசிட்டு இருக்கேன். விஐடி பல்கலைக்கழகத்துடைய சமுதாய வானொலியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இன்னைக்கு மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம அண்ணா அரங்கத்தில். ஸோ அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நம்ம பேசுறோம், ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லார்ட்டையும் பேசணும். இப்போ நம்முடைய விஐடி பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி துறை இயக்குனர் முனைவர் தியாகச்சந்திர அவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார், இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பங்கேற்பு, அவங்களுடைய ஆர்வம், இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு மாணவர்கள் வந்திருக்கும் போது நம்ம விஐடி
விஐடி பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய அந்த ஒரு வரவேற்பு எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வணக்கம். இந்த விஐடி பல்கலைக்கழகத்தில் இந்த மாநில அளவிலான சதுரங்க போட்டி இது நடைபெறுகிறது. இதில் வந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து சுமார் 910 மாணவ மாணவர்கள் வந்து பங்கு கொள்கிறாங்க. இந்த விஐடி பல்கலைக்கழகத்தில் நடத்த அனுமதி அளித்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு முதல்ல நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றனர். இதுபோன்ற போட்டிகள் நடைபெறுவதன் மூலம் மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடிகிறது. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் முதல் 5 இடம் பிடிக்கும் மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு கொள்ள தகுதி பெற்றுள்ளார்கள். வெற்றி பெற்றவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது? இங்கே வந்து பார்க்கும்போது இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ பங்கேற்பாளர்கள் எல்லாம் அவ்வளோ அணிதிரண்டு வந்திருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரங்கத்தில் நடைபெறுவது உண்மையிலே மகிழ்ச்சி. இது போன்ற அரங்கம் வந்து அதிகமாக கிடையாது. ஒரே நேரத்தில் 900-1000 மாணவர்கள் விளையாடுறது அரங்க உண்டான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக இந்த சதுரங்க போட்டியினுடைய சிறப்பு அம்சம்னா இந்த சதுரங்க போட்டியில் மட்டும்தான் 3ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் பங்கு கொள்ள முடியும். மற்ற போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு மேலே இருக்கிற மாணவர்கள் தான் பங்கு கொள்ள முடியும். இந்த சதுரங்க போட்டியில் மாணவர்களை இந்த சதுரங்க போட்டியில் ஊக்குவிக்க என்ற வகையில் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் முதற்கொண்டு 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கு கொள்ளலாம். மிகவும் ஆர்வத்துடன் பங்கு கொள்கிறார் மாணவர்கள். இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாக வருது. ஹெல்த் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாலும் மாணவர்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. ஆமாங்க சார். இப்போ சதுரங்கம்ன்றது நம்ம மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய விளையாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தில் பல உடற்கல்வி சார்ந்த நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வாக்கிங் ரேலி பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அது சார்ந்து மக்கள் நம்மளோட உடலை நல்லா பேணி காக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது சார்ந்து வேற ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்துக்கோங்களேன். உடலை வந்து கண்டிப்பாக நம்மளை தவிர வேற யாரும் நல்லா பாதுகாத்துக்க முடியாது. அதுக்காக தான் இது பல்வேறு விழிப்புணர்வுகள், வாக்கிங் ரேலி, சைக்கிளிங், பல்வேறு விளையாட்டு போட்டி, யோகாசனம் ஆகிய போட்டியில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம். குறிப்பாக பள்ளி மாணவர்கள், வேந்தரவர்களும் துணைத் தலைவர்களும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களும் நம்ம கேம்பஸில் ஆக்டிவிட்டி நடத்துறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, முன்ன மாதிரி இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம உடலை நல்லா பாதுகாத்துக்கணும். நம்ம உடல் தான் பெரிய சொத்து, இருக்கிறதுலே பெரிய சொத்து உடல் தான். நம்ம உடலை நம்மளை தவிர வேற யாரும் நல்லா பாதுகாக்க முடியாது. அதனால தினமும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள். உடற்கல்வி நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க. விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பல்கலைக்கழகம் அண்ணா அரங்கில் நடைபெற்ற தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வேலூர் மாவட்டம் நடத்திய மாநில அளவிலான சதுரங்க போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பகிர்வுகள். హలో అందరికీ, నేను మీ ఆర్జే కృష్ణ. మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. ఈరోజు నాతో పాటు ఉన్నారు లాలసా గారు. సో హౌ ఆర్ యూ మ్యామ్? ఐఎమ్ ఫైన్. ఐఎమ్ సో ఎక్సైటెడ్ టు బీ హియర్. అందరు చాలా బాగా పాడుతున్నారు, చాలా బాగా పర్ఫామ్ చేస్తున్నారు. సో ఐఎమ్ సో ఎక్సైటెడ్ టు బీ హియర్. లైక్ మా కాలేజ్ నచ్చిందా మీకు? అఫ్ కోర్స్ చాలా నచ్చింది. నేను ఇంకా మొత్తం క్యాంపస్ చూడలేదు, బట్ నేను చూసినంత వరకు అయితే నాకు చాలా నచ్చింది. యాక్చువల్లీ లైక్ మార్చ్లో లైక్ రివెరా అని మా కాలేజ్ ఫెస్ట్ ఉంటుంది. లైక్ ఇఫ్ యూ కెన్ కమ్, యూ కెన్ ఎక్స్ప్లోర్ ఆల్ ద క్లబ్స్ ఇన్ విఐటి. ఐ హావ్ హర్డ్ అబౌట్ రివెరా. ఇట్స్ లైక్ చాలా ఆల్మోస్ట్ నేషనల్ వైడ్ తెలిసిన పేరు అది. ఐ మీన్ దట్ బిఐటీలో అది జరుగుతుంది అని. ఐ నో అబౌట్ రివెరా. వీఆర్ సో గ్లాడ్ యూ నో దట్. మ్యామ్ లైక్ మీరు లైక్ మీ విన్న దాని ప్రకారం మీరు ఒక ఎంబీబీఎస్ స్టూడెంట్ అని. సో లైక్ ఎంబీబీఎస్ చదువుతూనే తెలుగు ఇండియన్ ఐడల్లో పార్టిసిపేట్ చేశారు. లైక్ హౌ కెన్ యూ మేనేజ్ బోత్? దట్స్ అ వెరీ టఫ్ క్వశ్చన్. దానికి ఆన్సర్ నాకు ఈ రోజు వరకు తెలియదు. బట్ ఐ థింక్ ఇంట్రెస్ట్ ఉంటే ఏదైనా అవుతుంది. నాకు రెండిట్లో ఇంట్రెస్ట్ ఉంది. సో దట్స్ వై ఏదో ఐఎమ్ పుషింగ్ ఇట్ త్రూ. బట్ ఐ ఎంజాయ్ డూయింగ్ బోత్ ద థింగ్స్. ఐ థింక్ దట్స్ వాట్ మేడ్ మీ కమ్ దిస్ ఫార్. మ్యామ్ లైక్ మీలాగే చాలా మంది లైక్ మిమ్మల్ని ఇన్స్పిరేషన్గా తీసుకొని ఆర్ సో మెనీ సెలబ్రిటీస్ని ఇన్స్పిరేషన్గా తీసుకొని లైక్ స్టడీస్ని వదలకుండా లైక్ సింగింగ్ని ప్యాషన్గా తీసుకున్న వాళ్ళు ఉన్నారు కదా. సో వాళ్ళకి లైక్ వాట్ వుడ్ యూ సే? సి, స్టడీస్ అనేది ఇట్స్ కంప్లీట్లీ యువర్ చాయిస్. బట్ ఎట్ ద సేమ్ టైం స్టడీస్లో ఇంట్రెస్ట్ ఉన్నవాళ్ళు మ్యూజిక్ కోసం అది వదులుకోక్కర్లేదు, చదువు కోసం మ్యూజిక్ని వదులుకోక్కర్లేదు. అండ్ బోత్ ఆర్ నాకైతే రెండు కళ్ళల్లాగా. సో ఐ కెనాట్ సే ఐ వాంట్ ఓన్లీ మై లెఫ్ట్ ఐ కదా. సో జస్ట్ డూ ఎవ్రీథింగ్ యూ డూ విత్ ప్యాషన్, లవ్ వాట్ యూ డూ, అండ్ ఆటోమేటిక్లీ యూ విల్ ఎక్సెల్ ఇన్ బోత్ వాట్ ఎవర్ యూర్ డూయింగ్. ఇట్స్ వెరీ గ్రేట్ ఆన్సర్ మ్యామ్. ఇండియన్ ఐడల్లో చేసినప్పుడు లైక్ వాట్ ఈస్ ద వన్ మెమరబుల్ మెమొరీ దట్ యూ కాంట్ ఫర్గాట్?
ఐ థింక్ టిల్ డేట్ మై బెస్ట్ పర్ఫార్మెన్స్ వాజ్ వింటున్నావా. సో వింటున్నావా ఎక్కడికి వెళ్ళినా కూడా అందరూ మీ వింటున్నావా సాంగ్ బాగుంటుంది అంటారు. అండ్ ఆ రోజు జడ్జెస్ కూడా చాలా 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 పొగిడారు. సో ఐ థింక్ దట్ ఈస్ మై డిఫైనింగ్ మూమెంట్, దట్స్ మై మోస్ట్ స్పెషల్ మూమెంట్ ఆన్ ద ఇండియన్ ఐడల్ స్టేజ్. మేము విన్న దాని ప్రకారం మీరు ఇమిటేషన్స్ చాలా బాగా చేస్తారని, లైక్ తమన్ గారిది కానీ, లైక్ నిత్యా మీనన్ గారిది కానీ, లైక్ ఇమిటేషన్స్ ఎలా ఎక్కడి నుంచి నేర్చుకున్నారు ఇవన్నీ? ఫస్ట్ ఆఫ్ ఆల్ జస్ట్ ఒక చిన్న థింగ్ ఏంటంటే, మీరు నా ఇన్స్టాగ్రామ్ ఫాలో అవుతే మొన్ననే మా అమ్మని కూడా ఇమిటేట్ చేస్తూ ఒకటి పెట్టాను నిన్ననే. సో అది చూడండి ఫస్ట్ థింగ్. ఇది ఇమిటేషన్ అనేది ఐ థింక్ ఇది కూడా లైక్ విని అలా వచ్చేసింది. అంటే ఐ జస్ట్ ఎంజాయ్ ఇమిటేటింగ్ అనేది కూడా నేను ఎగతాళిగా ఎప్పుడు చేయలేదు. ఐ డూ ఇట్ బికాజ్ ఐ అడ్మైర్ దట్ పర్సన్. సో ఇప్పుడు తమన్ గారిని చేసినా, మా అమ్మని చేసినా, బికాజ్ ఐ లవ్ దెమ్ అండ్ బికాజ్ ఐ అడ్మైర్ దెమ్. సో అలా చేస్తే ఆటోమేటిక్గా అదే వచ్చేస్తుంది. ఎస్ మ్యామ్, లైక్ మీ ఇన్స్టా ప్రొఫైల్ నుంచి వెళ్తుంటే లైక్ యూ హ్యావ్ డన్ సో మెనీ రీల్స్, లైక్ మీ మదర్ని ఇమిటేట్ చేయడం అండ్ లైక్ మెడికల్ స్టూడెంట్ మీ నేబర్ అయితే, అండ్ యూ హ్యావ్ డన్ సో మెనీ రీల్స్ అండ్ యూ హ్యావ్ డన్ లైక్ డాన్సింగ్ రీల్స్ ఆల్సో. లైక్ డాన్సింగ్, సింగింగ్, యాక్టింగ్, మల్టీ టాలెంటెడ్గా పుట్టారా, మల్టీ టాలెంటెడ్గా పెరుగుతున్నారా మీరు? అంత సీన్ ఏం లేదు. సింగింగ్ ఈజ్ ద ఓన్లీ థింగ్ దట్ ఐ డూ. ఓకే బానే, బట్ యా ఇంట్రెస్ట్ అంతే. ఐ జస్ట్ లైక్ టు వెన్ అంటే నేను చేయగలిగినప్పుడు ఎందుకు చేయొద్దు అనే ఒక ఫీలింగ్ అంతే. వాట్ ఈస్ యువర్ ఫేవరెట్ జానర్ ఇన్ మ్యూజిక్? లైక్ యూ వుడ్ లవ్ టు సింగ్ దట్ జానర్. అంటే ఐ థింక్ ఐ సింగ్ మెలోడీ ద బెస్ట్, బట్ ఐ కెనాట్ సే ఐ లైక్ అ స్పెసిఫిక్ జానర్ యాజ్ అ సింగర్, బికాజ్ సింగర్ అంటే దే షుడ్ బి ఏబుల్ టు సింగ్ ఎనీ జానర్. సో బట్ మెలోడీ అయితే నేను అన్నిటికంటే బాగా పాడతాను అని. ఇన్ వన్ ఆఫ్ ద ఇంటర్వ్యూ, లైక్ మీ యొక్క ఇంటర్వ్యూలో మీరు చెప్పారు లైక్ క్లాసికల్ నాకు కొంచెం ఛాలెంజింగ్గా ఉంటుంది పాడడానికి అని చెప్పి. సో హౌ డిడ్ యూ ఓవర్కమ్ దట్? ప్రాక్టీస్ అంతే, ప్రాక్టీస్. మ్యామ్ లైక్ అంటే ప్రాక్టీస్ మేక్స్ మ్యాన్ పర్ఫెక్ట్ అని ఈ ప్రాబ్ వింటుంటారు కదా. సో సచిన్ గారు లైక్ వరల్డ్ కప్ 5 yearsకి ఒకసారి అయినా డైలీ నెట్ ప్రాక్టీస్ చేస్తుంటారని చెప్తారు. సో మీరు డైలీ ప్రాక్టీస్ చేస్తూనే ఉంటారా? డైలీ చేయాలి, అప్పుడప్పుడు మానేసిన అట్లీస్ట్ ఐ ట్రై అండ్ కీప్ అప్. మ్యామ్ ఏ క్విక్ ర్యాపిడ్ ఫైర్, ఆర్ యూ మార్నింగ్ పర్సన్ ఆర్ ఈవినింగ్ పర్సన్? నైట్ ఔల్. ట్విట్టర్ ఆర్ ఇన్స్టాగ్రామ్? పవన్ కళ్యాణ్ గారు ఆర్ మహేష్ బాబు గారు? ఓల్డ్ మహేష్ బాబు గారు, న్యూ పవన్ కళ్యాణ్ గారు. క్రేజీ ఆన్సర్. బాలయ్య బాబు గారు ఆర్ చిరంజీవి గారు? బాయ్ టఫ్ క్వశ్చన్స్ అబ్బా, ఎలా అడుగుతారు ఇవన్నీ, కాంట్రవర్షియల్ క్వశ్చన్స్ ఇవన్నీ. బాలయ్య బాబు. ఓకే, అండ్ లాస్ట్ క్వశ్చన్ మ్యామ్, లైక్ తమన్ గారు ఆర్ డిఎస్పి గారు? మళ్ళీ కాంట్రవర్షియల్ క్వశ్చన్ ఏంటమ్మా ఇది? ఇదైతే నేను చెప్పలేను. ఓకే మ్యామ్, లైక్ ఫ్యూచర్లో మీరు కొలాబరేట్ అవ్వాలి అనుకుంటే లైక్ ఏ మ్యూజిక్ డైరెక్టర్ లైక్ కింద మీరు వర్క్ చేయాలనుకుంటున్నారు? నాకు ఇంతకు ముందర ఒకటి ఉండేది, లైక్ అందరు మ్యూజిక్ డైరెక్టర్స్ దగ్గర ఒక్కొక్క పాట పాడాలని, బట్ దట్స్ కైండ్ ఆఫ్ ఇంప్రాక్టికల్ అని నాకు ఇప్పుడు అర్థమైంది. సో నాకు ఒక్కొక్క జానర్లో ఒక్కొక్క పాట పాడాలని ఫ్యూచర్లో. సో దట్స్ మై మెయిన్ గోల్ అనమాట. బట్ ఐ లవ్, అఫ్ కోర్స్ ఐ లవ్ ఏఆర్ రెహమాన్, తమన్ గారు, డిఎస్పి గారు, ఇళయరాజా గారు. సో అఫ్ కోర్స్ ఆ గోల్స్ అయితే వేరే ఉన్నాయి, బట్ యా హోప్ఫుల్లీ సూన్. మీ ఫేవరెట్ సింగర్ శ్రేయా ఘోషల్ గారు అని లైక్ ఒక ఇంటర్వ్యూలో చెప్పారు. వై డూ యూ లైక్ హర్ మోస్ట్? షీ ఈజ్ వెరీ రెస్పెక్ట్ఫుల్ టు ఎవ్రీ లాంగ్వేజ్. మీరు చూస్తే షీ సాంగ్ ఇన్ ఆల్మోస్ట్ ఆల్ లాంగ్వేజెస్. సో అండ్ ఒక్క లాంగ్వేజ్లో కూడా తను ఆ లాంగ్వేజ్ కాదు అని తెలీదు విన్నప్పుడు. సో తెలుగు పాటలు పాడినా, తమిళ పాటలు పాడినా. సో దట్స్ వాట్ ఐ రెస్పెక్ట్ ఇన్ హర్ ద మోస్ట్. సో ఒక లాంగ్వేజ్ని రెస్పెక్ట్ చేసి పాడితే ఆటోమేటిక్గా ఆ లాంగ్వేజ్ పర్సన్ లాగా వినిపిస్తుంది. ఓకే మ్యామ్, లైక్ ఐ విల్ సే ఫ్యూ నేమ్స్ ఫ్రమ్ ద TFI. సో విచ్ సాంగ్ విల్ యూ డెడికేట్ టు దెమ్? ప్రభాస్ గారు. నీవే 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 ఏదైనా నీ తరువాతే అనిపిస్తుందే ఇలా. ఇప్పుడు ట్రెండింగ్ కదా అందుకని రిలీజ్ ట్రెండింగ్. మ్యామ్ SPB గారు. ఓ పాపా లాలి జన్మకే లాలి ప్రేమకే లాలి పాడనా తీయగా ఓ పాపా లాలి. సిరివెన్నెల సీతారామయ్య శాస్త్రి గారు. నెలరాజుని ఇలరాణిని కలిపింది కదా సిరివెన్నెలా. తమన్నా గారు. తమన్నా గారా మై ఫేవరెట్. వా దాచుంచారా పరువాలన్నీ రాబెరికి రావే రావే రా అందిస్తారా పరువాలన్నీ ఎప్పటికీ నీవే నీవే.
అచ్చటాలేదయ్యా ముచ్చటాలేదయ్యా నా వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలిదా ఆ ఆ ఆ ఆ ఆ ఆ ఆ వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి రా 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 రా. మ్యామ్ లైక్ మీ పేరెంట్స్ సపోర్ట్ ఎలా ఉంటుంది? లైక్ మీరు లైక్ స్టడీస్తో పాటు లైక్ మీ ప్యాషన్ని కంటిన్యూ చేస్తున్నారు కదా, లైక్ హౌ ఇస్ యువర్ పేరెంట్స్ సపోర్ట్ టు యూ? మై పేరెంట్స్ సపోర్ట్ ఇస్ ఐ డోంట్ హ్యావ్ ఎనీ వర్డ్స్ టు డిస్క్రైబ్ దట్. ఎందుకంటే ఇంత లైక్ రోజు మ్యూజిక్ క్లాస్కి డ్రైవ్ చేసి తీసుకెళ్ళి చిన్నప్పుడు అంతా నాకు అంత సపోర్ట్ ఇచ్చి ఇప్పటికి కూడా లైక్ ఎక్కడికి వెళ్ళినా దే ఆల్వేస్ జస్ట్ సే డూ యువర్ బెస్ట్ అండ్ దే ఎప్పుడూ కూడా మ్యూజిక్ మీద స్టడీస్ని చూస్ చేసుకోమని లేదు, స్టడీస్ మీద మ్యూజిక్ని చూస్ చేసుకోమని లేదు. దే నో హౌ మచ్ ఐ లైక్ బోత్, సో దే ఆల్వేస్ రెస్పెక్టెడ్ దట్. మీరు ఏజ్లో సంగీతం నేర్చుకోవడం స్టార్ట్ చేశారు? నేను 4 years ఉన్నప్పటి నుంచి. సో మ్యామ్ లైక్ మా స్టూడెంట్స్కి విఐటి స్టూడెంట్స్కి విఐటి కమ్యూనిటీ రేడియో తరపున వాట్ యూ వుడ్ లైక్ టు సే, ఎనీ మెసేజ్ ఆర్ ఎనీథింగ్? ఆల్ ది బెస్ట్ ఫర్ యువర్ ఫ్యూచర్ అండ్ I love your campus. I loved today was just literally the best day of my life. So I hope to see you again. I hope to come back and interact with you all again. So I had so much fun today, really. Thank you ma'am. Like it's our pleasure to have you here. And మా కమ్యూనిటీ రేడియో లిజనర్స్ కోసం ఒక్క సాంగ్, ఎనీ 2 lines. మీ ఫేవరెట్ సాంగ్ ఏంటి? చెప్పవే చిరుగాలి. చెప్పవే చిరుగాలి చల్లగా ఎదగిల్లి ఎక్కడే వసంతాల కేళి చూపవే నీతో తీసుకెళ్ళి. థ్యాంక్ యూ మ్యామ్. అది కూడా నా ఫేవరెట్ సాంగ్ పాడారు. లైక్ సంగీతానికి రాళ్ళు కరుగుతాయని విన్నాను, బట్ మీరు పాడుతుంటే నేను మా లిజనర్స్ అందరూ కరిగిపోతారు డెఫినెట్గా. ఐఎమ్ వెరీ గ్రేట్ఫుల్ అండ్ థ్యాంక్స్ ఫర్ గివింగ్ ద ఇంటర్వ్యూ ఫర్ అవర్ విఐటి కమ్యూనిటీ రేడియో. వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే కృష్ణ సైనింగ్ ఆఫ్. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. And this is Anjali. Yes, and this time we are coming together, so hopefully there's double more fun for you guys. The place that we are going to talk about today, or rather visit today, is a place that I've stayed for 3 years. And Anjali with me has recently visited probably last week, right? Yeah, we just went for an industrial visit to this place. So this place is the City of Pearls. We'll delve into why it's called the City of Pearls later in the episode. I'm sure that we would have got it now that it is Hyderabad that we are going to go to today. So the first thing you think about Hyderabad is biryani, of course, which we will also talk about later in the episode. We don't want to get into where Hyderabad is, whether Telangana or Andhra. Let's not get into the politics. But let's begin with how do you get there? So when we went for our industrial visit, what we did was took a bus from Vellore to Chittor, and from there we took a train to Hyderabad. And I think it's a 10-hour journey to Hyderabad, right Ashika? Yes, you could take the train or you can take the bus directly from Vellore, which is an overnight journey and it's pretty tiring. But you also could take the flight because Hyderabad is pretty well connected whether you take it from Chennai or Bangalore. And by the way, Hyderabad it's rated the best airport in India. So I think you should take the flight. Probably you'll reach within 3 hours or less than 3 hours from here. So let's get to the main segment. What do you do in Hyderabad? Of course, this is a historical tourist destination. So we have a lot to talk about in this segment. So it's going to be quite a long ride. So let's begin with the monument that defines Hyderabad, Charminar. As the name says it, 4 minaret. It's built, of course, by the Qutub Shahi kings of Hyderabad. There are 2 reasons that they state why Charminar was built. First, to commemorate the end of the plague. Supposedly Hyderabad had a plague, which I did not know about.
And so Charminar was built right in the center of the old city Hyderabad to commemorate the end of the plague. And the second is what the locals say. It was for Qutub Shahi King's love affair Bhagmati. So I don't know which one's true. But basically Charminar is a place that you have to visit. And I'm not sure if Anjali had visited it. No, I didn't actually. Even though this industrial visit, we actually thought we would visit a lot of places, we actually funnily didn't. So this show is basically to tell you not to visit Hyderabad like Anjali did. So we're going to show you how you actually visit Hyderabad. So anyway, back to Charminar. You can go all the way up to the tower and you get a beautiful panoramic view of the entire old city Hyderabad. And the beautiful thing is it's right at the center. So you have the famous bazaar which is there, where you get the pearls, which we will talk about. And of course the Nawabi biryani, which is amazing. And I don't know what biryani you had in Hyderabad, but the Nawabi biryani is something that you all have to try. Because most people when they go to Hyderabad, they end up having paradise biryani or biryani from Hyderabad house. But Nawabi biryani is something that everybody has to taste. And not many people know about it. Only if you walk through the streets of Charminar would you hear about Nawabi biryani. Yeah, that's what we did. We actually, the only place we went to have biryani was Paradise Biryani, and honestly speaking, it did not reach up to my expectations, especially because everyone kept talking over and over about Hyderabadi dum biryani, and this was just not that great. Yes, so guys, do try the Nawabi biryani in the old city area as soon as you get down from Charminar. And of course, you have the pearls and the famous Hyderabadi bangles, which are these thick studded, beautiful, gorgeous bangles which you could get at the cheapest prices. And you could get that all over Hyderabad, but particularly it's the best to shop in the Charminar Bazaar. And apart from that, the pearls, you get the cheapest pearls in India in Hyderabad. So you guys should at least manage to buy pearls. Did you guys manage to buy pearls? No, we didn't even go anywhere close to that place. Okay, so again, don't visit Hyderabad like Anjali did. And of course, I forgot to mention the famous Mecca Masjid. It's huge and it's a perfect destination for tourists who want to see what exactly a mosque looks like. And the best part is everybody is allowed inside the mosque, and it's one of the biggest mosques in India. So it's something that everybody has to visit when they visit the old city area. So do visit Charminar and the bazaar and of course the Mecca Masjid, and do shop pearls, bangles and eat biryani. Basically the best way to visit Charminar is walk through the streets because it's way too crowded to take any vehicle. I don't think even autos are allowed within the old city area. That's how crowded it is. But it is a destination that everybody has to visit. Now the next destination is another trademark of Hyderabad. So now we're going to talk about Golconda Fort. So Golconda Fort was one of the few places we actually did visit, so I can actually say something about it right now. That's good to know. So basically, Golconda is derived from the Telugu word Golakonda, which means Shepherd's Hill, and it actually belonged to the Kalkatiyas of Warangal, and then it was taken over by the Behmanis, which then went over to the Qutub Shahi kings who actually ruled the place for a very, very long time. And then it was annexed by Aurangzeb, and then in the end it went over to the Nizams of Hyderabad. So basically, Golconda Fort was built on a 400 feet high hill, and it had very heavy fortification. Yeah, so there are 3 walls surrounding the Golconda Fort, and each the walls had 87 bastions and a number of cannons on it. So it basically made the fort very, very strong and impregnable, which is why it was really difficult for other kings to attack. So Aurangzeb was the only king who could actually break their measures, their fortification measures, and actually annex the entire Golconda Fort. The fascinating thing that I heard about the wall was that I'm not sure whether it's true or not because I heard it from a local guide. And the thing is, when you visit such historical monuments, there will be guides behind you asking to join you along the journey. But I would suggest rather take the audio guide, because if you take the local guide, they kind of make up rumors about the entire destination. One thing I heard about the wall was that it was made of complete natural products including honey. I don't know how far it's true, but I hope it's true because it sounded pretty fancy. And apart from that, I also heard that the king who ruled the Golconda at that time had 365 wives. So you could do the math after that.
Another important thing that I'm pretty sure everyone has heard about is the Kohinoor diamond that was allegedly obtained from the mines in the Golconda province. And the interesting history behind it was the number of families that actually had the Kohinoor diamond, the number of families that was actually passed on through. So basically, it was originally in the hands of Kalkatiyas from Warangal, from whom it went to the Delhi Sultanate, and then it kept on moving from families to families. In the end, it went to Babur, who passed on the Kohinoor diamond to his sons. And during the reign of Aurangzeb, Nadir Shah conquered their area and took the Kohinoor diamond, who in turn gave it to Ranjit Singh. And from Ranjit Singh, the diamond was taken over by the British East India Company. And now it lies in the British Museum as one of the Queen's crown jewels. That's a long journey. And talking about diamonds, diamonds are specially associated with the Golconda Fort, because during those times there were no lights, or they didn't even use lamps. They used the diamonds as reflectors to supply light to the entire fort. So there was a diamond on top of each minaret which they constructed, or the top of the fort. So that's really interesting. That means there were diamonds in every room basically, right? Exactly. So it was a pretty rich fort and a rich area that they lived in. Okay, and the Golconda Fort was basically divided into two areas. The higher area had armories, granaries, reservoirs, stuff like that. And the lower areas were the dwellings of the queens, the princesses, their servants. And talking about queens, I forgot to mention about the queen's chambers. These chambers are very interesting. It's actually to spy on the queens. So basically these are called talking corridors or whispering walls. I'm not sure what exactly it's called. One person stands at the corner of the room, and if you stand diagonally to the person and you keep your ear to the wall, you could listen to whatever the person is whispering or talking on the other end. So it's pretty fascinating, and I think this was used as a tactic to spy on the queens. So that's what the local guide again told me. But it was a pretty fascinating chamber that you must have come across, right, when you visited? Yeah, when we visited, the guide actually told us to stand at the two corners and we whispered, and it was so clear, it was mind-blowing, the technology that they used, I guess. At those times, exactly, including the light reflectors with the diamonds and these queen chambers. It was pretty incredible. And another interesting thing that I found was the signaling from the bottom to the top. If it was actually used as a defense mechanism, where one person at the entrance of the fort can clap, and that would be heard all the way above of the Golconda Fort, which is quite a steep elevation, right? So it could be heard all the way up. It was used as a defense mechanism when any enemies approach to the king directly. So that was a very interesting feature that we saw in Golconda. Another thing that I saw was the water system that they used over there. It was ingeniously evolved. What they had was there were 4 levels of water system, and the water was passed on through Persian wheels, and they were stored at each of these 4 levels, and they were transferred to the chambers of the kings and the queens through earthen pipes. Also, another thing that I forgot to mention, at the entrance, there's only one gateway, there's only one entrance to the entire Golconda Fort. The east way entrance is the only way anyone can actually enter the Golconda Fort. And one more thing that I noticed that the guide actually pointed out to us was that there were 2 walls in front of the entrance, and he told us that this was because when enemies came to attack them, they wouldn't be able to directly attack them because of the 2 walls protecting them and the heavy gateway as their entrance. It was a huge fort, so it required quite a efficient defense system, right? Yeah. And yeah, they had this, there was a huge garden in front of the fort, which right now is called the Nagina Bagh. But the history behind it is that during the wars that took place, there were a lot of casualties, a lot of death in that area. That was actually the area where trades used to occur, mainly the diamond trades and everything like that used to occur in that area. But during the wars, there were a number of deaths, a number of casualties, and because of that, it became known as Nagina Bagh, the uncountable garden. But now for aesthetic purposes, it's called Nagina Bagh right now.
That's an interesting, fascinating fact which I really didn't know even when I visited like Golconda Fort like thrice or like 4 times in my entire Hyderabad stay. And another famous thing that you must have heard of is the Ramdas jail. So the history behind the Ramdas jail is that Ramdas was apparently a minister to the king, a favored minister to the king. But because of this, all the other ministers were really jealous of their relationship. So once Ramdas took money from the king's treasury and he told the ministers that he was going to use it as a charity to build another Hindu temple. But the ministers refused. They did not tell the king this. And when the king found out in the end, he felt that Ramdas had actually betrayed his trust and just used the money by himself. So he put Ramdas in a jail. It was a completely closed jail with there were openings only on the ceiling from which food and water would be passed on. And he was there for a very long time. Yeah, I heard about the story. And another interesting thing I heard about the Ramdas jail was that he was released after the king had got a dream that had intrigued him to release Ramdas from the jail. So he got a dream that told him to release Ramdas, and that is why he had released Ramdas after years of imprisonment. Okay, that's something the guy did not tell us. Yes, he went on about it, so I am guessing that is true. Anyway, the next thing is the sound and light show. That is something that you definitely cannot miss. Did you guys? We went there in the morning, so we couldn't. Basically, Golconda is huge. So you go there in the morning, you probably finish visiting it by the end of the day, and by late evening you have something which is called the Sound and Light Show. This is a very interesting show because this is done by Amitabh Bachchan. Of course, Amitabh Bachchan is not physically present there, but his audio is used as a guide. This is truly an amazing experience because it brings alive the entire fort. It is a truly vivid experience, so you should witness the Sound and Light Show. It's a mixture of an audio guide of Amitabh Bachchan, and the lights will be used to follow the story of how the fort was going through the dynasties that had passed on. Now that was Golconda Fort for you guys that you have to go, and it should be visited, and of course, and don't forget the Sound and Light Show. Now just 1 kilometer away is the Qutub Shahi tombs, where there are 7 tombs of the lineage of the Qutub Shahi kings. Another interesting fact about the Qutub Shahi tombs is that they were planning on building a tomb for Bhagmati, who was the wife of Muhammad Quli, one of the kings. But history says that the prime minister at that time did not like the close relationship between Bhagmati and the king. So what he did, once the king and Bhagmati died, in order to remove her presence from the contemporary history, he refused to build a tomb for her. So basically, because of that, there are only 7 tombs and there's no tomb for Bhagmati. That I did not know. But yeah, I heard about the 7 tombs of the Qutub Shahi kings. And each one, some of them are large and some of them are small, that's what I heard. But basically they're the bulbous structures, the typical bulbous structures which you would see in Islamic and Arabic architecture. Another historically rich place is the Salar Jung Museum. It is a museum that one has to definitely visit. It's one of the largest museums in India. And the collections are by Nawab Salar Jung from generation to generation. So that's how the name comes into place. The collections represent diverse cultures from Greek, Roman, Middle Eastern, Far Eastern and so on and so forth. And has more than 1 million objects and 38 galleries and of course a library. The library itself is huge. It has more than 60,000 books and there's also a library exclusive for children. The library contains reference books, journals, manuscripts and old manuscripts of religious scriptures also present within the library. So that is a library for you guys. When you get to the museum is what is fascinating. The museum's collections range from all the way back 2nd century BC to 20th century AD. So basically it covers almost the entire history of the world within that museum. If you haven't visited Salar Jung Museum, it's definitely a loss. Now let's mention about the interesting artifacts of Salar Jung Museum. And there's so many things to see that I probably cannot cover all of that even in one show. So let's talk about the veiled Rebecca, the famous veiled Rebecca, which is a statue from Italy.
it was given to Salarjung I. The veiled Rebecca is special because it's made out of marble, and the interesting fact is that they made a veil out of an opaque material. So that itself is fascinating. That is why the veiled Rebecca is super famous. And apart from that, they have the ivory chairs from Louis XVI of France. He had given it to Tipu Sultan of Mysore. So those chairs are also present in the Salarjung Museum. And of course, you have the Mughal showpieces, from the jade daggers of Jahangir to Shah Jahan. Of course, you have other artifacts of Shah Jahan. And you have Aurangzeb's sword present in Salarjung Museum. So it's very rich in history and culture. And apart from that, you have various sculptures, paintings, and how can I forget the clock? The clocks range from all the way back in history to the clocks right now. And they have the famous cuckoo clock, which is very well known all around the world. They have it only in the Salarjung Museum. So that is something that you definitely do not want to miss. And for all those people who love history, this is your ultimate destination. You know what? Even those who don't love history, this is your destination because the collection is one of the largest in Asia. It's too rich to even miss. So the next destination we are going to talk about is Lumbini Park, which Anjali is going to talk about because it's probably one of the destinations she visited. She probably visited only few destinations, so it's one of them, so I'm going to give it to her. Yeah, at this larger museum, we did not go there at all, and I feel so bad for that. So now Lumbini Park, yeah, like Ashika said, one of the very few places we did actually go to. Lumbini Park is a major attraction. It's present on the Tank Bund Road. It was basically built in the year 1994 and it covers up to 7.5 acres. So you can actually imagine how big the park is. The history behind it is that it was actually named after the garden, which was the birthplace of Prince Siddharth, who later on came to be known as Lord Buddha. And right now, it's been renamed to T. Anjaya Lumbini Park in honor of the late Chief Minister of Andhra Pradesh. Now, the Lumbini Park has a lot of interesting things that you can actually see. There's the laser show, there's boating, and of course, there's the Hussain Sagar Lake. And right in the middle of the lake is an island which has a huge structure of Lord Buddha in it. And so, but when we did go there, the laser show was apparently really good, but I didn't get to see it, but Ashika did. So. Yes, I went to the laser show quite a few times. I went there as a tourist actually when I was in 5th grade or something. And then that time I had got to visit the laser show. And soon after that, there was a bomb blast the next year and all. That's a whole new story. Then I shifted and I lived in Hyderabad. So I visited the laser show a couple of times after that. So it's spectacular actually. It highlights the entire history of Hyderabad, whether it's the Golconda or the Charminar or the Qutub Shahi Kings. It highlights the entire history and the modern history of Hyderabad. And apart from that, it has a mix of like a musical fountain, and it's something like a sound and light show that happens in Golconda with a mix of fountains. So it's truly spectacular and it's a delight to the eye. So if you visit Lumbini Park, you do not miss the Lumbini laser show, and it's something that Anjali missed, but as I said again, do not visit Hyderabad like she did. Now back to Hussain Sagar Lake. It's one of the biggest lakes in Hyderabad. Of course, you have the Osman Sagar Lake also, but Hussain Sagar Lake is one of the biggest artificial lakes and it's dedicated to Lord Buddha. So the Hussain Sagar Lake was built by Hazrat Hussain Shah Wali in around the 1560s, and it's spread across an area of 5.7 square kilometer. It's huge. And right in the middle is the huge Buddha statue, which was made out of white granite. The interesting fact being that more than 200 sculptors were needed to actually build that huge statue. And also, it was supposed to be erected in the year 1988, but due to a small mishap that happened in that year, it was later on erected in the year 1992. Also, there are a lot of things surrounding Hussain Sagar Lake, one of the few being Birla Mandir, which is situated towards the south of Hussain Sagar Lake. Yeah, so if you visit Hussain Sagar Lake, you get to go to the Lumbini Park, Birla Mandir and Hussain Sagar at the same time.
And to reach the Buddha statue, of course, there's boating facilities that are present. So you could visit the Hussain Sagar, then visit Lumbini Park. And from there, south of Hussain Sagar is Birla Mandir, like Anjali said. And the interesting thing about Birla Mandir is that it's built on a hillock right in the middle of Hyderabad. And of course, it's built by the Birla Foundation. The interesting thing about the mandir is the architecture. It's a blend of Dravidian Rajasthani architecture all in one, and it's made of pure white marble. And the fascinating thing about this temple is that there are no bells. Unlike other temples, there are no bells in this temple because it's more for meditation. The purpose of Birla Mandir, as stated, is more for meditation. Another interesting fact about the Birla Mandir, it has more than one shrine for various Hindu gods all at one place. So Birla Mandir is not only a place of worship or for meditation, but it's a beauty in itself. And it's right in the middle of Hyderabad, so you cannot miss it when you visit Hyderabad. Now for a very, very super interesting place is the Ramoji Film City. This is more like a new city in itself. It is far away from Hyderabad. There are various bus facilities available, so you can reach the place easily. And this is one of India's largest film city. It's not one of India's largest film city, it is the largest film city in India. It is known as the largest integrated film city in the world, and it has won the Guinness World Record for the largest film studio complex. So imagine, it is a place that you have to go if you are in Hyderabad. This film city was built in 1996 and it's more than 2,000 acres. So that is huge. It is a city in itself. And the thing about Ramoji Film City is people might say it's expensive. It's based on packages, whether it's a regular package, silver, bronze, gold. They range in thousands. But I am telling you, this is worth every penny. This is a huge place, so one day is definitely not enough to visit Ramoji Film City. But don't worry guys, there are two hotels. One is super luxurious and expensive. The other one is reasonable for everyone to stay. So you could definitely stay in the Sitara Hotel or the Tara Hotel. And another interesting fact that I heard about Ramoji Film City is that one of the hotels is haunted. Supposedly, it rates top 10 most haunted places in the world. And thank God I didn't know about it when I visited Ramoji Film City. I came to know about this fact only after I came back from it. So I was happy. So that is about Ramoji Film City and how to stay there. Now the facts about Ramoji Film City. Basically, it has artificial and natural attractions. They have created the Hawa Mahal. They have created Vrindavan Gardens of Mysore. They have created the Mughal Gardens of Delhi. And they have other artificial film sets. Yeah, whether it's for burning down or making a song. Now, there are various shootings that took place in Ramoji Film City. Of course, Shah Rukh Khan has been there in Ramoji Film City and shot quite a few films. There's Main Hoon Na, which was shot there, few scenes. There was Rajnikant Shivaji, which was shot there, and various other movies. These were two movies that I had to mention. So you can imagine what a humongous and magnificent place it is. And apart from that, it has the amusement park, which is huge. And you have various leisure activities and entertainment centers. You have the demo of the fight scene, which they do in films. You have a demo of the dupe scenes, which they do, where they do double action. And then, of course, when I visited there, they had replicated the Sholay scene. So anybody could volunteer from the audience, and then you would sit in the chariot, and they would run the background score as if you are riding the horse. So it was very interesting. I was Hema Malini for like 10 minutes. But it was super, super, super fun. And apart from that, you have the Candy World, and then you have the Haunted House, and then you have the Japanese Garden. So basically, there's a replica of every destination in the world in Ramoji Film City. At least most of the destinations in the world. And there's something called a Desi World, where you get a ride. It's more like a roller coaster, where they take you all around there's a replica of almost all the famous destinations of the world, and the roller coaster takes you slowly around all of that. So it's something that you have to visit. So Ramoji is a place that you have to visit, and it's like a whole new city. And one day is definitely not enough. So please do stay, and it's an experience worth every penny. So don't think about how expensive it is. It is definitely worth every penny. And it's well connected. So from Hyderabad you can reach there. And it's not very far off, so you would reach there and you would definitely have a good time.
Now there are other places in Hyderabad like Shilpa Ram. Did you go to Shilpa Ram? Yeah, we did actually go there for like an hour, I think. And it was amazing. We basically went there because one of my friends suggested that you get a lot of good stuff, traditional stuff, bangles, earrings, clothes, pottery, all kinds of stuff. So we went there. It was huge. We didn't have time to even cover, I think, a quarter of the place. We went, we shopped for a couple of earrings and kurtis, and by then we already had to rush back to the bus because that was the day we were leaving Hyderabad. But I really wish we had a lot more time because the first few shops basically had earrings and jewelry of all kinds. And then as you moved further, there were clothes, and then there were shops that sold pottery, all kinds of household items. So I would have loved to stay for a longer time and explore the entire area as much as possible. Shilpa Ram is a destination for tourists because you get a lot of souvenirs that you can take back from Hyderabad. So Shilpa Ram is one place where you get all of that. So I think it's the best place to end your visit of Hyderabad. So with that, we finished the segment of what to do in Hyderabad. But the next one is the most important, of course, the food. So what and where to eat in Hyderabad. Of course, you have the Hyderabadi biryani. How can we forget? Biryani centers. You have the Nawabi biryani, which I mentioned in the Charminar area. And you have the Hyderabad house all around Hyderabad. And every corner of Hyderabad, you will find biryani. So the best thing is you just keep trying different types of biryani and you decide which is the best. And probably suggest it to the next person. But personally, I think the Nawabi biryani is something that you have to try in the Charminar area. Now the second thing is Halim. Halim is a minced meat dish. It's like a khichdi. And it is so huge that it's exported every year from Hyderabad. Mainly there's mutton Halim. But for the taste of India and vegetarians, etc., there's vegetarian Halim and there's chicken Halim too. And this product is available during the Ramadan times. So if you're in Hyderabad during the Ramadan month, do not miss Halim. Actually, it's not possible to miss Halim during Ramadan times because every corner of Hyderabad has a Halim shop. Now, to end it all, we have the Khubani Ka Meeta, which is... Did you guys try that? No, we did not. This is a dish, a sweet, a mithai, which is made out of apricot, and it's super tasty and it's super famous in Hyderabad. So wherever you go, you will find the Khubani Ka Meeta, and if you don't, you have Hyderabad House, the restaurant, which is present all over Hyderabad. So you go there and you can order it. Sweet that you have to try. Probably the most of the sweet dishes that they make is made out of milk and apricot. So it's more like, it's very sweet. So people who love sweets will definitely enjoy this dish. So with that, we come to the end of the show. By the way, Hyderabad was rated the top tourist destination in India. So you could imagine, it is a must to go there. And it's pretty well connected and the food is amazing and there's so many places to visit that we can't cover it even in one episode. So you know it's a must visit. So hopefully after our show, you would be more intrigued to visit the city of pearls and do go buy pearls and souvenirs from Shilpa Ram. So this coming from a person who did go to Hyderabad and didn't get to visit a lot of places. But if I ever do get the chance to go again, I will definitely visit every other place Ashika just mentioned. So go Hyderabad. So please visit Hyderabad the travel bonanza way, not Anjali's way. So this is Ashika signing out. And this is Anjali signing out from Travel Bonanza. We'll see you next week, same time, but a different destination. Stay tuned to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle
they climb on you. You know you love them so, and they can feel it too. When we can go, they run to you and they climb on you. Can't get enough of you. We go mad, we go mad, we go. We go mad, we go mad, we go. Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. We go. Hey, wiggle man. Little hands and little man. Little eyes, those little teeth. Don't they make you smile? Don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. until they climb on you. Know you love them so, and they can feel it too. Wiggle man. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் இணைந்திருப்பது KP ஆனந்த் மற்றும் நித்யராஜ், ரஞ்சித் குமார். என்ன ரஞ்சித், என்ன பண்றீங்க? எங்க போனீங்க? நான் காலேஜ்லேருந்து நேராக இங்கே தான் வரேன். பட் நிதி சார் லேட்டாக வராரு, எங்கேருந்து வராருன்னு கேட்போமா? எல்லாரும் லேட்டாக வரீங்க. ஆனால் லேட்டாக வர்றதுனால என்ன பயன் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு தகவல்களை இங்கே ஏதாவது பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். மக்களும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பல தகவல்களை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்? நிதி சார், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதான் ரஞ்சித் சொன்ன மாதிரி காலையில் நான் ஒரு இடத்துல போயிட்டு வந்தேன். அதாவது நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி நார்கட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அதன் விதமாக நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நிறையா லெக்சர் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஏன் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரக் அப்யூஸ், அதாவது போதைப் பொருட்கள் உபயோகிக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலான்னு இருக்கேன். கண்டிப்பாக கொண்டு போகலாம். ரஞ்சித், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு பல விஷயங்களில் பல தகவல்கள் திரட்டி கொடுப்பீங்க, உங்களுடைய அனுபவமாகவே கொடுப்பீங்க. இந்த விஷயத்தில் அது மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு ஐடியா? இந்த விஷயத்தில் எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் இதால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த ட்ரக்கால் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே வந்து இதால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கையை வந்து தடம் மாறி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த போதைப்பொருளில் இருக்குது. போதைப்பொருள் நிறைய இந்த காலேஜ் பசங்களாகட்டும், ஸ்கூல் பசங்கள்லேருந்தே கூட இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப எளிதிலும் கிடைக்குது நம்ம அப்படின்னும் சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள் நடக்குது. நம்ம நிதி சார் ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஏன் ஆனந்த் சார், ஏன் வந்து இது வந்து இளைஞர்களை வந்து மேக்ஸிமம் வந்து மையப்படுத்துது? அவங்க ஏன் வந்து உடனே இதுக்கு வந்து அடிக்ஷன் ஆயிடுறாங்க? ஏதாவது காரணம் இருக்குமா? காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லை, அது வந்து கிமு 5000 அப்போ அந்த ஆண்டுலேருந்து தொடங்கின ஒரு விஷயம்னு சொல்லணும். இளைஞர்கள் அப்படின்னுட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இளைஞர்கள் மட்டும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஆனால் இதோடைய வரலாற்று பின்னணி அதை கொஞ்சம் நம்ம எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இதோடைய வழி எப்படி உருவானுச்சு, இது எதனால இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைக்கு நம்மளை இட்டுட்டு போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வரலாறை பார்க்கலாமே.
அதாவது சுமேரியர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தான் முதல்ல அபீனை வந்து பயிரிட்டவங்க. அவங்க வந்து இது எப்போ பயிரிட்டாங்கன்னு கேட்டிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் தான். கிமு 5000. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கிமு 5000ன்றது 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்பயே வந்து அவங்க அபீனை வந்து பயிரிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிமு 3500 வந்து எகிப்தியர்கள் அவங்களோட பதிவுகளில் சாராயம் காய்ச்சறது எப்படி அப்படின்னுட்டு ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிமு 3000 பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து ஒரு போதைப் பொருள், ஒரு போதை வஸ்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு போதை வஸ்துவை பற்றி நான் சொல்லும் போது நீங்கள் திடுக்குன்னு ஒரு ஆச்சரியத்தோடையே கேட்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் ரஞ்சித்தும் நம்ம 3 பேர் மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்க எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்க பல கோடி பேர் இந்த ஒரு போதை வஸ்துவை வந்து இன்றைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி என்ன போதை வஸ்துன்னு தானே கேட்குறீங்க? ரொம்ப, ஏன்னா எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களே, பயன்படுத்துறது உடலுக்கு கேடுன்னு தெரியும், ஆனால் எல்லாரும் பயன்படுத்துகிற விஷயம்னா என்னன்னு? இந்த போதை வஸ்துவோட பேர் டீ. டீ சொல்கிறீங்களா? எல்லாருமே வந்து தினமும் டீ குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த டீயும் கூட ஒரு போதை வஸ்து தான் அப்படின்றாங்க. இது வந்து சீனாவில் கிமு 3000 ஆண்டுலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வந்து ஒரு பயிரை வந்து அவங்க ஒரு உற்சாகத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். சரி ஆனந்த் சார், ஏதாவது நம்ம போதைன்னு வந்து பொதுவாக சொல்லிடுறோம், இது கீழே எந்த மாதிரியான இருக்கு? அதாவது வந்து இது கீழே ஏதாவது கிளாசிஃபிகேஷன் இருக்கா? அப்படியாது? கண்டிப்பாக நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டீயை வந்து ஒரு விதமான போதை வஸ்து அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உடலுக்கு வந்து உபாதைகளை கொடுக்காத ஒரு போதை வஸ்து. அதே நேரத்தில் சுவிட்சர்லாண்டில் வந்து கிமு 2500 வந்து ஒரு போதைப் பொருளை வந்து உபயோகப்படுத்தினாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய உணவுகள்லையும் கூட அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? நம்ம உணவுகள்லையா? நம்மளுடைய உணவுகள்ல தான் சொல்றீங்க. தமிழ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாப்பி சீட்ஸ்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, அதுவும் அபீனுடைய விதைகள் தான். அந்த அபீனோட விதைகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நொறுக்கப்பட்டு அந்த விதைகளை அது சடட்டிவாக மாறுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கசகசா இல்லாமல் பிரியாணி கொடுக்க மாட்டாங்க. இந்த கசகசா எதுலேருந்து உருவாக்கப்படுதுன்னா அபீன் விதைகள்லேருந்து தான் உருவாக்கப்படுது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த ஒரு முறையை வந்து எப்போ நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1550 கிமுவில் எகிப்தியர்கள் அவங்களோட பதிவுகளில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. மினோவான் நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இந்த மாதிரி பல நாகரிகங்கள்லையும் இதை வந்து பயிரிட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு அளவுகோல் இருந்தது. கிமு 2000 பார்த்தீங்கன்னா அந்த அளவுகோலை வந்து ஒரு எகிப்திய துறை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னுட்டு ஒரு முடிவு பண்ணார். அப்படி தான் அவர் வந்து குடிப்பழக்கத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி குடிப்பழக்கத்தை தவிர்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை நல்ல ஒரு நிலையில் வச்சுருக்கோம். அப்படி தவிர்க்காமல் நம்ம குடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை அரக்கனாக மாற்றிடும் அப்படின்ற ஒரு மாற்று கருத்தோட கிமு 2000 வந்து ஒரு எகிப்திய துறவி தன்னுடைய பதிவை செஞ்சுருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த தகவல்கள்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போதே சரி, எனக்கு தெரிஞ்சு போதைப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராயம், சிகரெட்டு, அப்புறம் இந்த பான் பராக் மாதிரி சில விஷயங்கள் மட்டும் தான் தெரியும். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போதை விஷயங்கள் இருக்கும் போல இருக்குது. அதோட பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதோடைய பெயர்கள்லாம் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இன்றைக்கி பத்தாது, நாளைக்கு பத்தாது. ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடலாம், இந்த போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. இது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அது அளவுகளில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கசகசாவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு போதைப் பொருள் தான். இப்போ டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு போதைப் பொருள். ஈவன் நம்ம வந்து ஒரு சில குளிர்பானங்கள்லாம் குடிக்கிறோம். ஸோ அந்த குளிர்பானங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் கலந்த குளிர்பானங்களாக ஒரு சிலது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி கொக்கோ கோலான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய குளிர்பானத்துலேயும் ஒரு போதை வஸ்து வந்து கலந்துருக்கு. ஆனால் அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த இதுலேயே மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1903 வந்து அவங்க ஆரம்பித்தாங்க கொக்கோ கோலா. அவங்களுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா 2. ஒன்று வந்து கெஃபைன், இன்னொன்று வந்து கொக்கைன். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே அவங்க வந்து இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில விதங்களில் இந்த கஃபைனை வந்து அவங்க தவிர்த்துடுறாங்க, கொக்கைனை வந்து இன்னமும் வச்சுருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மினிமமான ஒரு அமௌண்ட்டில் பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த அளவுக்கு அவங்க அதை டிஸ்டில் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ இப்படி டிஸ்டில் பண்ணாத ஒரு சில விஷயங்களை அப்படியே எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் ரொம்ப வெகுவாக வருது அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த போதைப் பொருள்களை வந்து பழங்காலத்துல வந்து சித்தா மருத்துவத்துலலாம் வந்து அனஸ்தீஷியா மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தாலையும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பொதுவாகவே இப்போ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இதோடைய விஷயமும் வரலாற்றுலேருந்து ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். 1762 தாமஸ் டோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஃபிசிஷியன், அவர் வந்து ஒரு ஆங்கில மருத்துவர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி, அதாவது நம்மளுடைய கால் பாதத்தில் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வியாதிக்கு அவர் வந்து ஒரு ட்ரக் வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த ட்ரக் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒரு போதை வஸ்து கலந்த ஒரு இது தான். கிட்டத்தட்ட பல எம்பையர்ஸும் சரி, பல நாகரிகங்களும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு ஒரு நிலைகளில் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த அந்த போதைப் பொருட்கள் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து தடை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளாக்க வந்துச்சு. அப்படி அதை தடை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டவங்களை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த தகவல்களை ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா பார்க்கலாம். நேரில் இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8, விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, let's go to the beach today? Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean. Oh, thank you. At last you agree with me on something. Go green! வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் இணைந்திருப்பது KP ஆனந்த் மற்றும் நித்யராஜ், ரஞ்சித் குமார். என்ன ரஞ்சித், என்ன பண்ணுறீங்க? எங்கே போனீங்க? நான் காலேஜ்லேருந்து நேராக இங்கே தான் வரேன். பட் நிதி சார் லேட்டாக வராரு. எங்கேருந்து வராருன்னு கேட்போமா? எல்லாரும் லேட்டாக வரீங்க.
ஆனால் லேட்டாக வர்றதுனால என்ன பயன் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு தகவல்களை இங்கே ஏதாவது பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் மக்களும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பல தகவல்களை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்? நிதி சார், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதான் ரஞ்சித் சொன்ன மாதிரி காலையில் நான் ஒரு இடத்துல போயிட்டு வந்தேன். அதாவது நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி நார்காட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அதன் விதமாக நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நிறையா லெக்சர் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஏன் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரக் அப்யூஸ், அதாவது போதைப் பொருட்கள் உபயோகிக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலான்னு இருக்கேன். கண்டிப்பாக கொண்டு போகலாம். ரஞ்சித், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு பல விஷயங்களில் பல தகவல்கள் திரட்டி கொடுப்பீங்க, உங்களுடைய அனுபவமாகவே கொடுப்பீங்க. இந்த விஷயத்தில் அது மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு ஐடியா? இந்த விஷயத்தில் எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் இதால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த ட்ரக்கால் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே வந்து இதால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கையை வந்து தடம் மாறி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த போதைப்பொருளில் இருக்குது. போதைப்பொருள் நிறைய இந்த காலேஜ் பசங்களாகட்டும், ஸ்கூல் பசங்கள்லேருந்தே கூட இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப எளிதிலும் கிடைக்குது நம்ம அப்படின்னும் சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள் நடக்குது. நம்ம நிதி சார் ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஏன் ஆனந்த் சார், ஏன் வந்து இது வந்து இளைஞர்களை வந்து மேக்ஸிமம் வந்து மையப்படுத்துது? அவங்க ஏன் வந்து உடனே இதுக்கு வந்து அடிக்ஷன் ஆயிடுறாங்க? ஏதாவது காரணம் இருக்குமா? காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லை, அது வந்து கிமு 5000 அப்போ அந்த ஆண்டுலேருந்து தொடங்கின ஒரு விஷயம்னு சொல்லணும். இளைஞர்கள் அப்படின்னுட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இளைஞர்கள் மட்டும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஆனால் இதோடைய வரலாற்று பின்னணி அதை கொஞ்சம் நம்ம எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இதோடைய வழி எப்படி உருவானுச்சு, இது எதனால இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைக்கு நம்மளை இட்டுட்டு போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வரலாறை பார்க்கலாமே. அதாவது சுமேரியர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் முதல்ல அபீனை வந்து பயிரிட்டவங்க. அவங்க வந்து இது எப்போ பயிரிட்டாங்கன்னு கேட்டிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் தான். கிமு 5000. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கிமு 5000ன்றது 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்பயே வந்து அவங்க அபீனை வந்து பயிரிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிமு 3500 வந்து எகிப்தியர்கள் அவங்களோட பதிவுகளில் சாராயம் காய்ச்சறது எப்படி அப்படின்னுட்டு ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிமு 3000 பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து ஒரு போதைப் பொருள், ஒரு போதை வஸ்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு போதை வஸ்துவை பற்றி நான் சொல்லும் போது நீங்கள் திடுக்குன்னு ஒரு ஆச்சரியத்தோடையே கேட்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் ரஞ்சித்தும் நம்ம 3 பேர் மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்க எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்க பல கோடி பேர் இந்த ஒரு போதை வஸ்துவை வந்து இன்றைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி என்ன போதை வஸ்துன்னு தானே கேட்குறீங்க? ரொம்ப, ஏன்னா எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களே, பயன்படுத்துறது உடலுக்கு கேடுன்னு தெரியும், ஆனால் எல்லாரும் பயன்படுத்துகிற விஷயம்னா என்னன்னு? இந்த போதை வஸ்துவோட பேர் டீ. சொல்றீங்களா? எல்லாருமே வந்து தினமும் டீ குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த டீயும் கூட ஒரு போதை வஸ்து தான் அப்படின்றாங்க. இது வந்து சீனாவில் கிமு 3000 ஆண்டுலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வந்து ஒரு பயிரை வந்து அவங்க ஒரு உற்சாகத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். சரி ஆனந்த் சார், ஏதாவது நம்ம போதைன்னு வந்து பொதுவாக சொல்லிடுறோம், இது கீழே எந்த மாதிரியான இருக்கு? அதாவது வந்து இது கீழே ஏதாவது கிளாசிஃபிகேஷன் இருக்கா? அப்படியாது? கண்டிப்பாக நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டீயை வந்து ஒரு விதமான போதை வஸ்து அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உடலுக்கு வந்து உபாதைகளை கொடுக்காத ஒரு போதை வஸ்து. அதே நேரத்தில் சுவிட்சர்லாண்டில் வந்து கிமு 2500 வந்து ஒரு போதைப் பொருளை வந்து உபயோகப்படுத்தினாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய உணவுகள்லையும் கூட அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? நம்ம உணவுகள், நம்மளுடைய உணவுகள்ல தான் சொல்றீங்க. தமிழ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாப்பி சீட்ஸ்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, அதுவும் அபீனுடைய விதைகள் தான். அந்த அபீனோட விதைகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நொறுக்கப்பட்டு அந்த விதைகளை அது சடட்டிவாக மாறுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கசகசா இல்லாமல் பிரியாணி கொடுக்க மாட்டாங்க. இந்த கசகசா எதுலேருந்து உருவாக்கப்படுதுன்னா அபீன் விதைகள்லேருந்து தான் உருவாக்கப்படுது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த ஒரு முறையை வந்து எப்போ நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1550 கிமுவில்
எகிப்தியர்கள் அவங்களுடைய பதிவுகளில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. மினோவான் நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இந்த மாதிரி பல நாகரிகங்கள்லையும் இதை வந்து பயிரிட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு அளவுகோல் இருந்தது. கிமு 2000 பார்த்தீங்கன்னா அந்த அளவுகோலை வந்து ஒரு எகிப்திய துறை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னுட்டு ஒரு முடிவு பண்ணார். அப்படி தான் அவர் வந்து குடிப்பழக்கத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி குடிப்பழக்கத்தை தவிர்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை நல்ல ஒரு நிலையில் வச்சுருக்கோம். அப்படி தவிர்க்காமல் நம்ம குடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை அரக்கனாக மாற்றிடும் அப்படின்ற ஒரு மாற்று கருத்தோட கிமு 2000 வந்து ஒரு எகிப்திய துறவி தன்னுடைய பதிவை செஞ்சுருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த தகவல்கள்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போதே சரி, எனக்கு தெரிஞ்சு போதைப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராயம், சிகரெட்டு, அப்புறம் இந்த பான் பராக் மாதிரி சில விஷயங்கள் மட்டும் தான் தெரியும். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போதை விஷயங்கள் இருக்கும் போல இருக்குது. அதோட பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதோடைய பெயர்கள்லாம் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இன்றைக்கி பத்தாது, நாளைக்கு பத்தாது. ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடலாம், இந்த போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. இது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அது அளவுகளில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கசகசாவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு போதைப் பொருள் தான். இப்போ டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு போதைப் பொருள். ஈவன் நம்ம வந்து ஒரு சில குளிர்பானங்கள்லாம் குடிக்கிறோம். ஸோ அந்த குளிர்பானங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் கலந்த குளிர்பானங்களாக ஒரு சிலது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி கொக்கோகோலான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய குளிர்பானத்துலேயும் ஒரு போதை வஸ்து வந்து கலந்துருக்கு. ஆனால் அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த இதுலேயே மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1903 வந்து அவங்க ஆரம்பித்தாங்க கொக்கோகோலா. அவங்களுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா 2. ஒன்று வந்து கஃபைன், இன்னொன்று வந்து கொக்கைன். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே அவங்க வந்து இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில விதங்களில் இந்த கஃபைனை வந்து அவங்க தவிர்த்துடுறாங்க, கொக்கைனை வந்து இன்னமும் வச்சுருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மினிமமான ஒரு அமௌண்ட்டில் பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த அளவுக்கு அவங்க அதை டிஸ்டில் பண்ணுறாங்க. ஸோ இப்படி டிஸ்டில் பண்ணாத ஒரு சில விஷயங்களை அப்படியே எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் ரொம்ப வெகுவாக வருது அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக இந்த போதைப் பொருள்களை வந்து பழங்காலத்தில் வந்து சித்தா மருத்துவத்திலலாம் வந்து அனஸ்தீஷியா மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தாலையும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பொதுவாகவே இப்போ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இதோடைய விஷயமும் வரலாற்றுலேருந்து ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். 1762 தாமஸ் டோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஃபிசிஷியன், அவர் வந்து ஒரு ஆங்கில மருத்துவர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி, அதாவது நம்மளுடைய கால் பாதத்தில் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வியாதிக்கு அவர் வந்து ஒரு ட்ரக் வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த ட்ரக் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒரு போதை வஸ்து கலந்த ஒரு இது தான். கிட்டத்தட்ட பல எம்பையர்ஸும் சரி, பல நாகரிகங்களும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு ஒரு நிலைகளில் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த அந்த போதைப் பொருட்கள் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து தடை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளாக்க வந்துச்சு. அப்படி அதை தடை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டவங்களை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த தகவல்களை ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா பார்க்கலாம். நேரில் இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, let's go to the beach today? Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean.
Oh, thank you. At last you agree with me on something. Go green! வானொலி ஒலித்திடுதே மனிதத்தை வளர்த்திடுதே சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே செவிகளை வருடுதே கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. மீண்டும் உங்களை அறிவோமாயிரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னுடன் இருப்பது நீதிராஜ், ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார் ரொம்ப வித்தியாசமாக நம்மளுடைய டேக்லைன் மாதிரியே ஒரு சிக்னேச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார் ரஞ்சித் குமார். ரஞ்சித், உங்களுக்கு இன்னும் ஒரு சில தகவல்கள் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். எந்த தகவல்கள் உங்களுக்கு வேணும்? நிதி சார், நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா இவருக்கு இந்த தகவல் கொடுக்கலான்ட்டு? ஆமாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக வந்து இளைஞர்கள் உபயோகிக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிகரெட். அது ஏன் ரஞ்சித் குமாருக்கு ஒரு தகவல் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க? இல்லை, ரஞ்சித்க்கு அந்த பழக்கம் இருக்கான்னு எனக்கு அது தெரியல. அப்படி கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு தகவலை சொன்னா நான் 4 பேரை திருத்துவேன் இல்லையா, அதுக்காக. சூப்பரான ஒரு விஷயம். பார்த்தீங்களா, ரஞ்சித் குமார் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அதே நேரத்தில் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போது சிகரெட் பற்றி சொல்லலாம் அப்படின்றீங்க. சிகரெட் பற்றி என்ன சொல்லலாம்? வரலாற்றுலேருந்து ஏதாவது ஒரு குறிப்பு வேணுமா? ஆமாம், கண்டிப்பாக வேணும். அது எப்போ ஆரம்பிச்சது அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. அதாவது சிகரெட் அப்படின்னா உலக அளவில் பார்க்கலாம். ஒரு காலகட்டங்களில் ஒரு நிலையில் இது வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது பரிமாண வளர்ச்சி வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு காலத்தில் வந்து இந்த ஊதுபத்தி கொளுத்துறோம் பார்த்திருக்கீங்களா? அந்த ஊதுபத்தி கொளுத்துறதும் கூட ஒரு விதமான புகையை வந்து உள்ளக்க இழுத்து அது மூலமாக ஒரு டிவைன் இது போயிட்டு சேர்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் லேட்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா புகையை வந்து உள்ளக்குள்ள நேரடியாக இழுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பழங்குடியின மக்கள் இந்த புகையை வந்து ஒரு தெய்வீக குணத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து புகைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு சிலர். ஸோ இந்த புகைக்க ஆரம்பித்த பிறகு தான் இதோடைய இந்த சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு மாற்றமாக மாறி இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? கொலம்பஸ். ஏன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியுமா? அவர் இந்தியாவை தேடி வரும்போது அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது அவர் வந்து திரும்ப பிரிட்டனுக்கு வரும்போது ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1493 வந்து அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணார். அவர் அமெரிக்காலேருந்து இங்கிலாந்துக்கு வரும்போது சிகரெட்டை கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. ஸோ சிகரெட்டுன்ற ஒரு கான்செப்ட் யூரோப்புக்குள்ளே எப்போ என்ட்ராச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1493 அப்போ தான் என்ட்ரு ஆகிருக்குது. ஆனால் இதுக்கப்புறமா இந்த சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றுச்சு அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். ஒரு சில நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த சிகரெட்டை வந்து ஏற்றுக்குச்சு, ஒரு சில நாடுகள் வந்து ஏற்கலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் விசித்திரமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு, ரொம்ப விசித்திரமான சட்ட திட்டங்கள்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்போ 17ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் நடந்த ஒரு விஷயம். அதாவது சார் மைக்கேல் பெட்ரோவிச் அப்படின்றவங்க வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யாரெல்லாம் டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த புகையிலையை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னுடணும் அப்படின்ற ஒரு சட்டம் வரையறுத்திருக்காரு. அப்படியும் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரியே சார் அலெக்ஸ் மிக்கோவிச் அப்படின்ற ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யாராவது இப்போ புகையிலையோடு அந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி அந்த புகையிலையை யார் அவங்களுக்கு கொடுத்தா அப்படின்றது தெரிகிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த புகையிலை வந்து ஒரு அடிக்டடாக மாறினவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஒரு சில நாடுகள், அதாவது ரஷ்யா போன்ற நாடுகள் இறங்கி இருந்திருக்காங்க. அதே மாதிரியே 16வது நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா
பல இடங்கள் இது வந்து தடை செய்யப்பட்டுச்சு. பெவேரியா, சாக்சோனி, ஜூரிச் இந்த மாதிரி பல இடங்களில் தடை செய்யப்பட்டுச்சு. முக்கியமாக ஒட்டோமான் எம்பையர் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. புகை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்றைக்குமே ஏற்கலை. அவங்க வந்து இதுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. அதாவது இது கொலை பண்ணணும், தூக்கில் போடணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது லீகலாக எப்போ மாறுனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1736 தான் இங்கிலாண்டில் லீகலாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி லீகலாக ஸ்டார்ட் பண்ண உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஜின் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் மூலமாக என்னாச்சு, இது வந்து முற்றிலும் தடை செய்யப்பட்டது. ஆல்கஹாலும் எங்கேயுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் நிறுத்தினாங்க. அப்படி நிறுத்தும் போது தான் இல்லீகலான விஷயங்கள் பல உருவானுச்சு. ஸோ இதுக்கப்புறமா படிப்படியாக இந்த 2 விஷயங்கள், அதாவது லீகலாக ட்ரக்ஸை வந்து மருத்துவ ரீதியாக பயன்படுத்துறது ஒன்று, அது இல்லாமல் இல்லீகலாக பயன்படுத்துகிற ஒன்று அப்படின்னு பிரித்தாங்க. ஸோ இப்படி இல்லீகலாக பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் பல நாடுகளில் ரொம்பவும் ஒரு பெரிய புதாகரமான நிலைக்கு வந்துச்சு. அதனால ரொம்ப பெரிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவும் கூட 1792 பார்த்தீங்கன்னா ஓபியம் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணும்போது இன்னொரு பெரிய விஷயம் பண்ணாங்க. 1951 பார்த்தீங்கன்னா 200 கோடி கஞ்சா அதை வந்து கொளுத்துனாங்க. 20,000 பவுண்ட் அபீனை வந்து கொளுத்திருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து 1951 வந்து பண்ணிருக்காங்க. இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு ஒன்று கேட்கணும். அப்போ வந்து ஒரு சென்சஸ் மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாங்க. அதில் 200 கோடி பேர் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல். இந்த தகவல் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகளை சேர்த்து அப்படின்னா இந்தியா, எகிப்து, வட அமெரிக்கா, மெக்சிகோ, அமெரிக்கா இந்த மாதிரி பல நாடுகளை சேர்த்து 200 கோடி பேர் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக 1951 பார்த்தீங்கன்னா சீனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. சரி, நம்ம இந்தியாவில் இது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 1986, ரொம்ப ரீசெண்டாக, நான் பிறந்த வருஷம் தான் சொல்லணும். அப்போ தான் வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஓப்பன் பண்ண பிறகு பல விதங்களில் இந்தியாவில் இது கட்டுப்பாட்டுக்குள்ளக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணுமா? நிறைய தகவல்கள் சொல்லிட்டீங்க. இன்றைக்கி நம்மளோட விஐடி பல்கலைக்கழகத்தில் வந்து நார்காட்டிக், அதாவது ஆன்டி நார்காட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடந்துச்சு இல்லையா? ஆமாம். அதில் கலந்துக்கிட்ட, அதாவது மது மற்றும் போதை மருந்து மறுவாழ்வு மையம் மாதனூரில் இருக்குது. அதனுடைய செக்ரட்டரி டாக்டர் ஜி வெங்கடாத்ரி வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம நேர்கள் கேட்க போகிறாங்க. சரி, நேரில் நீங்கள் இந்த ஒரு வாய்ஸை கேளுங்க. இந்த வாய்ஸில் என்ன அவர் சொல்கிறாருன்றதையும் கேளுங்க. ரஞ்சித் சார், நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. வணக்கம். இன்றைக்கு 17 வயது முதல் 26 வயது வரை மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இதில் முதலிலே புகைப்பழக்கமாக துவங்கி மெல்ல மெல்ல அது மது பழக்கமாக சென்று, பிறகு மது கிடைக்காத நேரத்திலே கிடைக்கும் வகைக்கூடிய போதை மருந்துகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். போதை மருந்துகள் எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது 19 வகையான போதை மருந்துகள் இருக்கிறது. அந்த 19 வகையான போதை மருந்துகளில் முதல் பழக்கமே புகைதான். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், புகைப்பழக்கத்தில் கஞ்சாவினுடைய எக்ஸ்ட்ராக்ட், அதாவது அந்த சாறை எடுத்து புகையிலையோடு சேர்த்து அதை கலந்து சிகரெட்டாக வெளிவருவதாக நான் படித்தேன். இப்படி மெல்ல மெல்ல துவங்கக்கூடிய இந்த பழக்கம் நாளடைவிலே அது மது பழக்கமாக துவங்கி அது கிடைக்காத நேரத்திலே போதை மருந்து பழக்கமாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்கள், நீங்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து போதை மருந்து பழக்கத்தில் சிக்காமல் இருப்பது அவசியம். ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒன்ஸ் இஸ் அடிக்ட் த லைஃப் லாங் அண்ட் அடிக்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு பழக்கமோ மெல்ல மெல்ல அது நம்மை அடிமையாக்கிவிடும். ஆகவே இதிலிருந்து நீங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், மற்ற உறவுகள் யாராவது தெரிந்திருந்தால் இந்த மது பழக்கத்திற்கோ போதை மருந்து பழக்கத்திற்கோ புகைப்பழக்கத்திற்கோ அடிமையாகி இருந்தால் அருகில் உள்ள சம்பந்தப்பட்ட மருத்துவ நிறுவனம் அழைத்து சென்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்குங்கள், கவுன்சிலிங் வழங்குங்கள். கவுன்சிலிங் வழங்கப்பட்ட பிறகு அது சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் முறையாக அவர்களுக்கு டீடாக்சிகேஷன் செய்வார்கள். ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை வெளியேற்றுவார்கள். பிறகு அவர்களுக்கு 1 மாத காலம் சிகிச்சை தர வேண்டிய முறையை அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். பிறகு படிப்படியாக அதிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். ஆகையாலே மதுவுக்கோ போதை மருந்து பழக்கத்துக்கோ புகைப்பழக்கத்துக்கோ அடிமையாக இருந்தால் நீங்கள் பீதி அடைய வேண்டாம். அருகில் உள்ள சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அணுகி நீங்கள் இதிலிருந்து வெளிவர உதவுவார்கள் என தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைத்தி கேட்டிங்களா?
நிறைய விஷயம் சொன்னார் இல்லையா, இந்த 2 நிமிஷம் பேசினாலும் வந்து போதைப் பொருட்கள் பற்றிய விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க. 2 நிமிஷம் நம்ம வேதாந்திரி சார் சொன்னாலும் அவங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் ஒரு சின்ன கருத்து. அந்த கருத்தோட இப்போ அறிவமாயிரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்போ வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற, அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும், வீட்டுல நல்ல காத்தே இருக்காது, பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற, அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற, அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, சாம்பலும் புகை மேடுகளுமாய் தம்பி ஒரு நிமிஷம், என்ன சொல்லத்துக்கு ட்ரை பண்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. புகை புற்றுநோயை உண்டாக்கும், புகையிலை கேடு தரும்னு சொல்ல வரேன். ரைட், ஓகே. ஸோ மக்கள் எல்லாருக்குமே தெரியும் புகை வந்து ரொம்ப கெட்ட பழக்கம், அது வந்து நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம், இருந்தாலும் நம்ம அதை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஆனாலும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இதுக்காகத்தான் இந்த ஆன்டி நார்கோட்டிக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி நடந்தது. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து பல தகவல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம அதை ஒட்டி இன்றைக்கி அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் பல தகவல்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இது வரலாற்று ரீதியாக பல விஷயங்களை நம்மளுக்கு சொன்னாலும் இதை வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா நாகரிகங்களும் எல்லா நாடுகளும் வந்து முன்னேற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையில் நம்மளும் வந்து இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த புகையிலையாலேயோ இல்லை இந்த ட்ரக்ஸாலேயோ வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நடக்குது. அதை பற்றி நம்ம நிதி சார் சொல்லுவார். ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. போதை பழக்கத்தினால பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ், அதாவது இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா லிவர் டேமேஜ். அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம உடலில் முக்கியமான பாகம் கூட சொல்லலாம், மூளை வந்து பயங்கரமாக பாதிப்படையுது. இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்காது, மெமரி லாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் உபயோகிக்கிறதுனால வந்து நம்மளோட நரம்பு மண்டலங்கள் வந்து பயங்கரமாக பாதிப்படையும்.
நரம்பு மண்டலங்கள் பாதிப்படையும் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால அதான் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்காது. ஒரு பதட்டமான நிலையிலே வந்து எப்பயுமே அவங்க இருப்பாங்க. ஒரு பதட்டமான அதிகமாக இருக்கும். அதாவது அவங்களால எந்த தெளிவான முடிவுகளையும் எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. நிறைய விஷயத்த மறந்துடுவாங்க. இதை நான் என்னுடைய நண்பர்களிடமும் நோட் பண்ணியிருக்கேன். எங்கள் வயசான தாத்தா கிட்டையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அது முக்கியமான காரணம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷனில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இங்கே இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போதைப் பொருட்களை வந்து உபயோகிக்கும் போது இது வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போதைப் பொருட்களை அதிகமாக உபயோகிக்கும் போது நம்மளோட உடம்புல வந்து டோபோமைன் என்ற வந்து ஒரு அது வந்து நம்மளோட மூளை பகுதியில் இருக்குது. அது ஒரு ரசாயனம். அந்த ரசாயனம் பார்த்தீங்கன்னா அதிகமாக உற்பத்தி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நம்மளோட மூளையில் வந்து நிறைய டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அந்த நரம்பு மண்டலம்லாம் முக்கியமாக பாதிப்படையும். இதனால் பார்த்தீங்கன்னா உடம்புல இன்சுலின் குறையிறது, தன்னை வந்து தானே இழக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு அடிக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா வந்து போதை வந்து அந்த பொருள் நமக்கு வேணும், அது இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியுன்ற பல விஷயங்கள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் வந்து நம்ம உடல் நலத்துக்கு கேடு தான். ஒரு வகையிலும் இது வந்து நம்மளுக்கு உபயோகமாக இருக்காது. இப்போ நீங்கள் சொல்லும் போது சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் மெயினாக எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேர் வந்து சொல்கிறாங்க இது என்னால் விடவே முடியல. விஐடி பண்பலை 90.8 கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். பள்ளி கல்வித்துறை வேலூர் மாவட்டம் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 ஆண்டுக்கான நடத்திட்டு இருக்காங்க. இங்கே நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்தில் நம்ம கூட சதுரங்க போட்டிகளோட ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் இப்போ பேச போகிறோம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சரஸ்வதிங்க சார். மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர், வேலூர் மாவட்டம். இந்த சதுரங்க போட்டிகளானது 2011ஆம் ஆண்டு முதல் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஒரு விளையாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 11 வயதுக்குட்பட்ட அந்த சின்ன குழந்தைங்க கூட பங்கு பெறுவாங்க. இதில் 4 கேட்டகரி ஆஃப் குழந்தைங்க பங்கு பெறுவாங்க. 11 வயதுக்குட்பட்டோர், 14 வயதுக்குட்பட்டோர் மற்றும் 17 வயதுக்குட்பட்டோர், இறுதியாக 19 வயதுக்குட்பட்டோர்னு 4 பிரிவுகளில் வந்து போட்டி நடைபெறும். ஒவ்வொரு லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல குறுவட்டம் அளவில் ஜோனல் லெவலில் ஒரு போட்டி நடைபெறும். இந்த ஜோனல் லெவலில் முதல் 3 இடம் பிடிக்கிறவங்க வந்து மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு வருவாங்க. மாவட்ட அளவிலான முதல் 3 இடம் பிடிக்கிறவங்க வந்து மாநில போட்டிகளுக்கு தகுதி பெறுவாங்க. இப்போ 38 மாவட்டங்கள்ல இருந்து சுமார் 1000 மாணவர்கள், சரியாக சொல்லணும்னா 916 மாணவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட பெற்றோர், ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள் அனைவரும் இங்கே வந்து ஒருங்கிணைந்து இந்த விஐடி வளாகத்தில் இன்னைக்கு கூடியிருக்காங்க. இது ஒரு பெரிய நிகழ்வு. இவ்வளோ பெரிய நிகழ்வு வந்து சரியாக நடக்கணும்னா நமக்கு சரியான இடவசதி வேணும். அந்த இடவசதி வந்து விஐடி நம்ம வந்து உதவி புரிந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய அண்ணா அரங்கத்தை வந்து ஒதுக்கீடு செய்து இதில் தான் இந்த போட்டிகள் நடக்கிறது. இன்று காலை முதல் மாலை வரை, மாலை 6 மணி வரை இந்த போட்டிகள் நடைபெறும். தொடர்ந்து 6 சுற்றுகள் நடைபெறும். 6 சுற்றுகளில் வந்து வெற்றி பெற வந்து முதல் 5 இடம் பெறுவர்கள் அடுத்த லெவலான தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெறுவாங்க. இது நேற்று முதலே வந்து மாணவ மாணவியர்கள் அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வருகை புரிய ஆரம்பித்தனர். காலை 7 மணிக்கு இங்கே விஐடி வளாகத்துக்குள்ள அனைத்து மாணவர்களும், ஆசிரியர்களும், பயிற்றுனர்களும் வருகை புரிந்தாங்க. இந்த போட்டிகள் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. நன்றி மேம். இப்போ சதுரங்கம் அப்படின்றது இந்தியாவில் தான் உருவான ஒரு போட்டி. ஸோ இந்த மாதிரியான போட்டிகளை நடத்தும் போது மாணவர்கள் மத்தியில் எந்த அளவில் வரவேற்பு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சதுரங்க போட்டிகள் வந்து பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய பெரிய மறுமலர்ச்சி கூட சொல்லலாம் சார் விளையாட்டுத் துறையில். ஏன்னா முதல்ல சொன்னபடி 11 வயதுக்குட்பட்டார் மாணவர். ஏன்னா எல்லா விளையாட்டுமே வந்து 6ஆம் வகுப்புலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நாங்கள் போட்டிகளவே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆனால் சதுரங்கம் மட்டும்தான் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் முதலே பங்கு பெறலான்ற ஒரு கொடுத்துருக்கு. இது என்ன கொடுக்குன்னா ஒரு அந்த குழந்தைங்களுக்குன்னா ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். நாங்களும் ஒரு ஸ்டேட் லெவலில் வர பங்கு பெற்றோம், மாவட்டம் வெற்றி பெற்றோம் அப்படின்ற பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும் சார். அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்க அந்த போட்டி மனப்பான்மை, அந்த வெற்றி தோல்வி எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகக்கூடிய மனப்பான்மை எல்லாம் வளர்க்கக்கூடியது. அந்த சின்ன வயசுக்குள்ளவே 10 வயசுக்குள்ளவே இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த விஷயம் வளர்ந்து வருதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார். ஏன்னா உடற்கல்வியால் தான் என்னை பொறுத்தவரை உடற்கல்வி துறையாக சொல்கிறேன்னா மாணவர்களை ஒழுக்கத்தை வழி நடத்த முடியும் சார். ஏன்னா விளையாடும் போது மட்டும்தான் வேற எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது. கலர் டிஸ்கிரிமினேஷனும் வேற என்ன ஏற்றத்தாழ்வுகளும் எதுவுமே இல்லாமல் அவங்களோட ஒரே கோல் வந்து அவங்களோட கேமை வின் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதனால் அது பெரிய ஒருங்கிணைப்பு கொடுக்குதுங்க சார். வரக்கூடிய டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வந்து வருகை புரிய போகிறாங்க. 26 முதல் 30ஆம் தேதி வரை தேசிய அளவிலான சதுரங்க போட்டிகள் நம்ம வேலூர் மாவட்டத்தில் தான் நடைபெற போகிறது சார். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க மேம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சதுரங்கம் சார்ந்த இன்னும் பல போட்டிகள் நம்ம வேலூரில் நடக்கணுன்றது விஐடி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றி.
இன்னைக்கு நம்ம மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 நடைபெறக்கூடிய இடத்துல இருக்கோம். நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்தில். ஸோ இப்போ முதல் சுற்று முடிவில் வெற்றி பெற்ற ஒரு பார்ட்டிசிபென்ட் நம்ம கூட இருக்கிறாரு. அவரோட பேர் எஸ் விஷாகன். அவர் தேனியிலேருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட அவருடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். வணக்கம் விஷாகன், எப்படி இருந்தது இந்த போட்டிகளில் பங்கேற்கும் போது உங்களுக்கு? ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு சார். ஆப்போனண்ட்டு எனக்கு ஈக்குவலாக விளாண்டாங்க. ரொம்ப பயத்துலேயே இருந்தேன். அப்புறம் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணோடனே கொஞ்சம் கேம் என் பக்கம் திரும்பிடுச்சு. உங்கள் கூட விளையாண்ட அந்த நபர் எங்கேருந்து வந்திருந்தாங்க சார்? அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து வந்தாங்க சார். அப்போ அவர் கூட விளையாடும் போது உங்களுக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம்னா எதை சொல்லுவீங்க? சார் அவங்க ஓப்பனிங்கே பெட்டராக பண்ணாங்க. எனக்கு அந்த ஓப்பனிங் தெரியாது, பட் ஆனாலும் கொஞ்சம் சமாளித்து வந்துட்டு. நீங்கள் எத்தனை வருஷமாக சதுரங்கம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? செஸ் 2 இயர்ஸ் ஆக போகுது சார். 2 வருஷமாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க? யார் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? சாயித் மைதுன்றவங்க வந்து தேனியில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் செஸ் அகாடமின்னு வச்சுருக்காங்க சார். அவங்க தான் சார் கற்றுக் கொடுத்தாங்க. 2 வருஷம் அவங்க கூட தான் சார் போகிறேன். அப்புறம் நான் ஃபோனில் ட்ரைனிங் எடுப்பேன் சார். அப்புறம் மேக்னஸ் கால்சன் மேட்ச் அவங்க இது மாதிரி பார்ப்பேன் சார். மேக்னஸ் கால்சனோட மேட்ச்லாம் பார்த்து தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன்லாம் வந்திருக்குது. வேற யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனா? எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் சார். அவங்க செஸ் விளையாடுவாங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த செஸ்ஸில் என்ன மாதிரியான ஒரு சாதனையை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு பிரக்னான் அந்த மேக்னஸ் கால்சன் கூடலாம் போய் விளையாடணும்னு ஆசை சார். சர்வதேச அளவில் உங்களுடைய சதுரங்க போட்டியை வந்து கொண்டு போகணும்னு விருப்பப்படுறீங்க. விஐடி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். விஐடி பண்பலை 90.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு தமிழ்நாடு மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 ஆண்டுக்கான போட்டிகள் நடைபெற்று இருக்கு விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்தில். ஸோ இப்போ நம்ம கூட நாகப்பட்டினத்திலேருந்து இந்த போட்டிக்காக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேம், உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க. என் பேர் ஆர் சரோஜினி. நான் உடற்கல்வி இயக்குனராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். நடராஜன் தமயந்தி மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினம். இப்போ நாங்கள் நாகப்பட்டினத்திலேருந்து கேர்ள்ஸ் டீம் நாமளும் 12 பேர் அண்டர் 11, 14, 17, 19 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு எடுத்த பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பாய்ஸ் டீம்லேருந்தும் அண்டர் 11, 14, 17, 19 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் எடுத்தவங்கள மொத்தம் 12 பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ மாணவர்களுடைய இந்த சதுரங்க போட்டி மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அது உங்களோட மாணவர்கள்ட்ட எப்படி இருக்குது? பொதுவாக மாணவர்கள்ட்ட எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ரைட்டு. இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் வந்து இந்த செஸ்ஸை வந்து அதிகமாக வந்து இது பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ என்ன ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னா, பிகினிங்கில் ஜூன் மந்த்லேயே வந்து இன்டர் ஸ்கூல் நடத்தணும். இன்டர் கிளாஸ், அதாவது ஒரு ஸ்கூல்னா எல்லா ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் விளையாட தெரிஞ்ச மாணவர்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு போட்டிகளை நடத்தி அதுலேருந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை எடுத்து அவங்கள தான் மாவட்ட அளவில் போட்டிக்கு அனுப்புறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள எல்லா பசங்களுமே வந்து மேட்சஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் 2000 பசங்க இருக்காங்க. மொத்தமாக வந்து 6th to 12th கிளாஸ் வைஸு நாங்கள் நடத்தி அப்படி வந்து எடுத்து தான் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 850 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இன்டர் கிளாஸ் டோர்னமெண்ட் நடத்தி அதுலேருந்து பெஸ்ட்டு 3 தான் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்தோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜோன் நடத்தி டிஸ்ட்ரிக்ட் நடத்தி இப்போ ஸ்டேட்டுக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளை வந்திருக்கோம். இப்போ ஸ்கூல் லெவலில் நடந்த போட்டிக்கும் ஸ்டேட் லெவலில் நடக்கிற போட்டிக்கும் வித்தியாசம் இருக்கும். மாணவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து கோச்சிங் போயிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் சப்போர்ட் நிறையவே இருக்காங்க. அது மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க அடிஷ்னலாக வெளியில் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து இந்த மேட்சஸை வந்து இந்த மேட்ச் எப்படியாவது நம்ம எடுத்துடணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இந்த மேட்சஸ் எடுத்தால் அவங்களுக்கு அது ஒரு இன்னும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மேட்சுமே நல்லா ஆடணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் பிள்ளைங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பிஇடிஸும் சரி பிடிஸும் சரி அவங்களால என்ன முடியுதோ அந்த அளவுக்கு அவங்களும் கோச்சிங் கொடுத்து ஃப்ரம் ஸ்கூல்ஸ்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். உங்களோட சைட்லேருந்து நீங்கள் எப்படி அவங்கள ஊக்குவிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் மேம். நாங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 7th 8th பீரியடு வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம். அது இல்லாமல் பேரண்ட்ஸ் வில்லிங்காக இருந்தாங்கன்னா வெளியிலையும் கோச்சஸ் போகிறாங்க. வெளியில் கோச்சிங் வந்து சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கும் தனியாக போகிறாங்க. அந்த மாதிரி போக முடியாத பசங்களை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஸ்கூல் லெவல்லையே கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் சார். மாணவர்கள்ட்ட இந்த சதுரங்க போட்டிகளோட ஆர்வத்தை இன்னும் அதிகரித்துக்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தமிழ்நாடு மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் 2023-24 ஆண்டுக்கான போட்டிகள் நடைபெற்று இருக்கக்கூடிய விஐடி பல்கலைக்கழகத்தோட அண்ணா அரங்கத்தில் தான் இருக்கும். நம்ம கூட முதல் சுற்றுல வெற்றி பெற்ற ஒரு போட்டியாளர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து ரோகிணி. எங்கேருந்து வரீங்க? காஞ்சிபுரம். ஸோ எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த செஸ் விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாடுறேன். அதாவது 7 வருஷமாக விளையாடிட்டு 7 வருஷமாக விளையாடிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த செஸ் விளையாடணுன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு? முதல்ல அந்த காயின்
நவுத்திருப்பீங்களே, அது எப்போ நடந்தது? அது வந்து அப்பா மூலயமா லீவு நாளெல்லாம் சும்மா இருக்கிறது பலி செஸ் போர்டு வாங்கி கொடுத்து அவர் தான் சொல்லி கொடுத்தார் ஸ்டார்டிங். அதனால தான் நாங்கள் இப்போ இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ முதல் சுற்றுல இப்போ வெற்றி பெற்றிருக்கீங்க, அடுத்தடுத்த சுற்றுகளையும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனால் முதல்ல இந்த ஒரு செஸ் போட்டியை பார்த்த உடனே எப்படி இருந்தது? இங்கே எனக்கு அரங்கம் பெருசு, ஸோ நீங்கள் வீட்டில் விளையாண்ட அந்த அனுபவத்துக்கும் இந்த அனுபவத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? 1000 பேர் வந்திருக்காங்க. நானே லைட்டாக பயந்தேன், பட் போக போக நார்மலாக ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட இந்த எக்ஸைட்மெண்ட்ன்றது எந்த லெவலில் இருந்ததுன்னு சொல்லுங்களேன். ஆடிட்டோரியம்லாம் பார்த்தோன்னே செம்ம பெருசாக இருந்துச்சு. சரி எல்லாம் நம்மள மாதிரி தான், நானே கொஞ்சம் எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டேன், பயமாக தான் இருந்துச்சு. என்ன ஆகணும்னு விருப்பப்படுறீங்க இந்த செஸ் மூலமாக? செஸ்ஸில் வந்து நான் இந்தியாவுக்காக விளையாடணும், சர்வதேச அளவில் பங்கேற்கணும்னு விருப்பப்படுறீங்க. சரி, இந்த செஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்களேன். அதான் நான் செஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பொறுமையாக இருக்கேன். எந்த விஷயம் செஞ்சாலும் அது பொறுமையாக யோசித்து செய்கிறேன். அது வந்து செஸ் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. உங்களோட வாழ்க்கையில் இந்த சதுரங்கம் இன்னும் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். விஐடி பண்பலை சார்பாக ரொம்ப நன்றி. விஐடி பண்பலை 90.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசிட்டு இருக்கேன். விஐடி பல்கலைக்கழகத்துடைய சமுதாய வானொலியில ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இன்னைக்கு மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம அண்ணா அரங்கத்துல. ஸோ அதுல இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நம்ம பேசுறோம், ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லார்ட்டையும் பேசணும். இப்ப நம்முடைய விஐடி பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி துறை இயக்குனர் முனைவர் தியாகச்சந்திர அவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார், இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பங்கேற்பு, அவங்களுடைய ஆர்வம், இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு மாணவர்கள் வந்திருக்கும் போது நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய அந்த ஒரு வரவேற்பு எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம். இந்த விஐடி பல்கலைக்கழகத்தில் இந்த மாநில அளவிலான சதுரங்க போட்டி இது நடைபெறுகிறது. இதில் வந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து சுமார் 910 மாணவ மாணவர்கள் வந்து பங்கு கொள்கிறாங்க. இந்த விஐடி பல்கலைக்கழகத்தில் நடத்த அனுமதி அளித்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு முதல்ல நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்ற போட்டிகள் நடைபெறுவதன் மூலம் மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடிகிறது. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் முதல் 5 இடம் பிடிக்கும் மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு கொள்ள தகுதி பெற்றுள்ளார்கள். வெற்றி பெற்றவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது? இங்கே வந்து பார்க்கும்போது இவ்வளோ கூட்டம் இருக்கு, ஸோ பங்கேற்பாளர்கள் எல்லாம் அவ்வளோ அணிதிரண்டு வந்திருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரங்கத்தில் நடைபெறுவது உண்மையிலே மகிழ்ச்சி. இது போன்ற அரங்கம் வந்து அதிகமாக கிடையாது. ஒரே நேரத்தில் 900-1000 மாணவர்கள் விளையாடுறது அரங்க உண்டான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக இந்த சதுரங்க போட்டியினுடைய சிறப்பு அம்சம்னா, இந்த சதுரங்க போட்டியில் மட்டும்தான் 3ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் பங்கு கொள்ள முடியும். மற்ற போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு மேலே இருக்கிற மாணவர்கள் தான் பங்கு கொள்ள முடியும். இந்த சதுரங்க போட்டியில் மாணவர்களை இந்த சதுரங்க போட்டியில் ஊக்குவிக்க என்ற வகையில் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் முதற்கொண்டு 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கு கொள்ளலாம். மிகவும் ஆர்வத்துடன் பங்கு கொள்கிறார் மாணவர்கள். இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி வருது. ஹெல்த் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாலும் மாணவர்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. ஆமாங்க சார். இப்போ சதுரங்கம்ன்றது நம்ம மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய விளையாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தில் பல உடற்கல்வி சார்ந்த நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வாக்கிங் ரேலி பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அது சார்ந்து மக்கள் நம்மளோட உடலை நல்லா பேணி காக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது சார்ந்து வேற ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்துக்கோங்களேன். உடலை வந்து கண்டிப்பாக நம்மளை தவிர வேற யாரும் நல்லா பாதுகாத்துக்க முடியாது. அதுக்காக தான் இது பல்வேறு விழிப்புணர்வுகள், வாக்கிங் ரேலி, சைக்கிளிங், பல்வேறு விளையாட்டு போட்டி, யோகாசனம் ஆகிய போட்டியில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துறோம். குறிப்பா பள்ளி மாணவர்கள், வேந்தரவர்களும் துணைத் தலைவர்களும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில வந்து இன்வால்வ் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களும் நம்ம கேம்பஸ்ல ஆக்டிவிட்டி நடத்துறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. இப்போ அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, முன்ன மாதிரி இல்ல. ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம உடலை நல்லா பாதுகாத்துக்கணும். நம்ம உடல் தான் பெரிய சொத்து, இருக்கிறதுலே பெரிய சொத்து உடல் தான். நம்ம உடலை நம்மளை தவிர வேற யாரும் நல்லா பாதுகாக்க முடியாது. அதனால தினமும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள். உடற்கல்வி நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க. விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பல்கலைக்கழகம் அண்ணா அரங்கில் நடைபெற்ற தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வேலூர் மாவட்டம் நடத்திய மாநில அளவிலான சதுரங்க போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பகிர்வுகள்.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே VIP festivity, festivity, oh festivity. நாம் எல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்ணியர்க்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். பேனா மரங்கள். ஊரெங்கும் முளைத்து நாடெங்கும் வளர்ந்து உயரம் ஏற்றம் கொண்டன பேனா மரங்கள். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களின் கனிகள் அறிவு எனும் ஆடை உடுத்தி அந்திம காலத்தில் ஒளி தந்து இனித்தன. மரம் நட்டவனுக்கோ அகரம் தெரியாது, கனி கொண்டவனுக்கோ நட்டவனின் மனம் புரியாது. பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன்
வாழ்க்கை படிகட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். தலைமுறைகள் தாண்ட நன்னீர் மாறி பன்னீரானது. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல மரங்களை. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல பேனா மரங்களை. நடக்கும் வழிகளிலும் பேனா மரங்கள், உழும் நிலம் எங்கும் பேனா மரங்கள், பாறையிலும் பல்கி பெருகின பேனா மரங்கள். பாரபட்சமின்றி பாரெங்கும் பேனா மரங்கள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி. காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் ரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் ரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். விதைவித்தவன் விரும்பி உண்ணாது அமுதாய் அளித்தான் அடுத்த தலைமுறைக்காரனுக்கு. அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். புதையல் உதிர்த்த மரங்கள் உதிர்த்தன தன் மழலைகளை. மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. பேனா மரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மரக்கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மர விதைகளில் இன்று வீரியமில்லை. பேனா மரங்கள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.